12th marathon day 2 la irukom. So first நம்ம biology தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So எல்லாம் செட் ஆயிட்டீங்களா? So breakfast எல்லாம் சாப்பிட்டு செட் ஆயாச்சா? ஓகேவா? So நம்ம NEET exam கிட்ட வந்துட்டு இருக்கு. So அதனால health மெயினா focus பண்ணுங்க. ஓகேவா? So stay hydrated also. எவ்வளவு fruit juices குடிக்க முடியுமோ so fruit juices எல்லாம் குடிங்க. ரைட்டா? Then நீங்க இவ்வளவு நாள் எப்படி படிச்சீங்கன்றது முக்கியம் இல்ல. ஸோ இப்போ லைட்டா ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, எதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கோ ஸோ அதெல்லாம் ஒரு தடவை லைட்டா ஒரு கிளான்ஸ் கொடுங்க. பயாலஜி பொறுத்த அளவுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியம். பிகாஸ் என்சிஆர்ல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது அப்படி டிட்டோவா நமக்கு ஞாபகம் இருந்தாகணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, லெட் தம் ஜாயின். ஓகேவா? ஸோ ஹாய் அரைஸ் நெசுகோ, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஆஃப்டர் லாங் டைம். ஸோ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ ஸோ ஒரு ஹாய் போடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் இருக்கீங்கன்னு. ஹாய் மகேந்திரன், ஹாய் ஹாய் ஹாய். ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ தென் ஃபர்தராக லைக்கும் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் எங்களால் இது மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ண முடியும். எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல, சரியா? ஸோ அப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபைன் sir, today timetable. Okay wow. So first sikka nesako, okay, no problem. Okay, Srithan, okay, Srithan, right, good morning. Then next arise. Okay, vanakkam jayabhagyam, vanakkam. Okay, so first namakku biology pogum, then followed by physics and chemistry. Okay va. jayabhagyam preparation la appadi poitu irukku. What about the others? Okay, எவ்வளோ பேர் இருக்கீங்க? யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க? ஓகே ஃபைன். ஓகே அரைஸ். ஓகே சரி, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தென் நம்ம 12th இதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 12th கொஸ்டினில் ஸோ நம்ம எல்லா சாப்டரும் இப்போ வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? மைக்ரோப்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டூரிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிரெட். ஓகேவா? ஸோ பிரெட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸோ நமக்கு அந்த டஃப்ல என்ன ஒரு பஃப் லைக் அப்பியரன்ஸ் வருது. ஓகேவா? ஸோ அந்த பஃப் லைக் அப்பியரன்ஸ் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் வாட்? எஸ், குட் மார்னிங் ஹரிஷ். ஓகேவா? குட் மார்னிங் எஸ்தர். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்போ எல்லாரும் ரெடியாக அவங்க ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? போகுதா? ஓகே, ஜெயபாக்கியம் பத்தாது. ஓகே, ரைட் ரைட் ரைட். ஸோ அகினோம் நீட் ஃபைன். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 3 எல்லாம் சொல்றீங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த பஃப் லைக் அப்பரேஷன் நல்லா மாவு உப்பி வரும்ல. ஸோ இட் இஸ் டியூ டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் வாட்? CO2. ஓகேவா? லைபேஸ் கிடையாது. ஓகே ரைட்டா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். பக்கா பக்கா பக்கா. அப்படியே டக் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பார்ப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸோ இருக்கிற டைம்ல நம்ம டக்குன்னு முடிக்கணும். ஹாய் ஷர்மிகா, ஃபைன். So statement 1 பாருங்க. So loss of rivets on the wing is obviously a more serious threat to the flight than the loss of a few rivets on the seats or window inside the plane. Okay. So நம்ம wingல இருக்க rivets விட ஓகேவா என்ன சொல்றாங்க பாருங்க, சீட் இல்லனா விண்டோல இருக்கிற rivets ரிமூவ் பண்ணும்போது more சீரியஸா இருக்கும், பிளைனோட ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நான் சொல்லலாமா? குட் மார்னிங் கிருஷ்ணா கீர்த்தனா. ஸோ கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? இட் இஸ் ராங். ஓகேவா? ஸோ லாஸ் ஆஃப் rivets ஆன் த விங் தான் என்னது? மோர் சிவியர் வென் கம்பேர்ட் டு த லாஸ் ஆஃப் ஃபியூ rivets ஆன் த சீட் ஆர் விண்டோ. அப்படியே ரிவர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ராங். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பி என்ன சொல்றாங்க? Key species will drive the major ecosystem function. ஓகேவா? It was given by Stanford ecologist யாரு? நம்மளோட rivet popper. ஓகேவா? ஸோ அவர் கொடுத்ததை என்ன சொல்றோம்? rivet popper hypothesis. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் பி மட்டும் நமக்கு கரெக்ட். ஓகேவா? ரைட்லையா? ஸோ இப்போ ஆப்ஷன் நம்பர் 4. எஸ், வெரி குட் கிருஷ்ணா கீர்த்தனா. ஹரிஷ், எப்படி ஏ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகும்? ஸோ இதை என்ன கொடுத்துருக்கணும்? இதுக்கு இங்கே கொடுத்துட்டு இதை இப்படி மாற்றி கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட், ஒன்லி ஸ்டேட்மெண்ட் பி இஸ் கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 4. எஸ் முப்சிரா, ஹாய் ஹாய் ஹாய். ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட் ஆர்எக்ஸ். ஃபைன்.
next போலாம். So UGA is not going to code for any amino acid. Okay, UGA வந்து எந்த ஒரு amino acid க்கு கோட் பண்றது கிடையாது. Okay, so அப்படி இருக்கும்போது எதெல்லாம் கரெக்ட், ஓகே ஒண்ணே ஒன்று மட்டும் எக்ஸெப்ஷனா இருக்க போகுது, ஏதோ ஒன்று மட்டும் ஆடோ நோட்டா இருக்க போகுது, அது என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, A correct தானா? So loss of rivets on the wing is more severe threat, okay va, then loss of few rivets on the seat or wing, okay, is more threat, okay, more threat on the loss of few rivets, okay, correct நான் கொஞ்சம் மாத்தி எடுத்துட்டேன் நினைக்கிறேன். Okay, fine ஜெயபாகியம், fine. அப்போ நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்மே கரெக்ட். sorry, okay, both the statements are correct. Okay, fine. Okay, fine. Okay, right. So அப்ப பாருங்க UGA வந்து எதுவுமே கோட் பண்ண போறதில்ல. அப்ப UGA is a nonsense code and correct. So இந்த UGA க்கு வந்து என்ன இல்ல, ஒரு particular tRNA கிடையாது. So correct தான். So genetic code is degenerate னா என்னது? So one amino acid is coded by more than one codon. So அதான் அங்க சொல்றாங்க. And translation வந்து ஸ்டாப் ஆயிடும் எப்போ UGA வந்து வரும்போது. கரெக்ட் தான். So அப்ப answer for this question is option number 3. Okay, answer for this question is என்னது? Option number 3. ஓகேவா? ஸோ அப்போ இது எதுக்குமே கோட் பண்ண போதில்லை. ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இதுதான் நமக்கு இன்கரெக்டா இருக்குது. ஓகேவா? ஓகே, அப்போ ஆப்ஷன் நம்பர் 3. எஸ், வெரி குட். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் போலாம். ஸோ which among the following is a parasitic food chain? எது parasitic food chain கேட்குறாங்க. வாட் வாஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? ஸோ எது parasitic food chain கேட்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். which among the following is a parasitic food chain? So phytoplankton, zooplankton, small fish, large fish இதெல்லாம் என்னது, இங்க grazing தான் நடக்குது. ஓகேவா? அப்போ இது கிடையாது. ஓகே, then grass, grasshopper, frog, snake இதுவுமே grazing தான். ஓகே, ரைட். then பாருங்க tree, herbivorous birds, இந்த birds lice என்னவா இருக்கும், they will be acting as a parasite லையா. அப்போ it is a parasitic food chain and இது detritusல ஸ்டார்ட் ஆகுது. இது detritus food chain. அப்போ இதுவா. ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். what was the answer? is very good students, option number 3. correct. So அப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 3 is the right answer. சூப்பர் ஜெயபாகியம், தர்ஷனா, எஸ்தர், ஹரிஷ், சூப்பர். ஹர்ஷா, ஓகே, ஃபைன். ஸோ Saccharomyces cerevisiae என்ன யாரு? இட் இஸ் a yeast, right? இது என்னது? இது ஒரு yeast. ஓகேவா? அப்போ இந்த yeast எங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? where we are going to use this yeast? So பாருங்க, it is a commercial production of ethanol. S alcoholic production நம்ம யார் யூஸ் பண்றோம்? yeast யூஸ் பண்றோம். S correct. then B பாருங்க, commercial production of cyclosporin A. cyclosporin A productionக்கு யாரை யூஸ் பண்றோம்? cyclosporin A யாரு? trichoderma polysporum அது யூஸ் பண்றோம். so no. ஓகேவா? then commercial production of streptokinase யார் ப்ரொடியூஸ் பண்றா? it was produced by streptococcus. இதுவும் வராது. streptococcus bacteria. then formation of lactic acid க்கு yeast யூஸ் பண்றோம். lactic acid க்கு நம்ம we are going to use the lactic acid bacteria. so இதுவும் தப்பு. so அப்போ only A. ஓகேவா? all except B எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. so only A. அப்போ only A னா we can go for the option number 2. yes, very good, super students. ஓகேவா? so option number 2 is the right answer. yes, correct. ஓகேவா? next question போலாமா? so பாருங்க, sexual desert is associated with, ஓகேவா? sexual desert யார் காட்டுவா? ஸோ நம்மளோட ஆர்கிட் ஃப்ளவரோ வந்து என்ன காட்டும்? it will show the sexual desert. அதுவும் நம்மளோட மெடிட்டரேனியன் ஆர்கிட் ஆர்ஃபிஸ் வந்து it will shows the sexual desert, ரைட் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இங்கே நடக்கிற ஈவெண்ட்டை நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ here we can call this event, ஓகேவா? here we can call this event as a pseudo copulation. ஓகே, அங்கே நமக்கு ட்ரூ காப்புலேஷன் நடக்க போறதில்ல. பிகாஸ் one of the petal of the in the orchid flower எப்படி இருக்க போகுது? it will be uncanny சொல்லுவாங்க. uncanny னா it will be similar, okay, similar to the female bee மாதிரி இருக்க போகுது. அப்போ நம்மளோட மேல் பி என்ன நினைச்சுக்கோம்? ஸோ இதுதான் ஃபீமேல் பி அப்படின்னு சொல்லிட்டு காப்புலேட் பண்ண வரும். பட் அங்கே நமக்கு ட்ரூ காப்புலேஷன் நடக்கல. ஸோ அந்த ஈவெண்ட் தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? pseudo copulation. ஓகே, ஸோ அப்போ the mating act by female wasp with the flower. female wasp நமக்கு போய் mating பண்ண போகுது? no. okay, இங்க என்ன கொடுத்திருக்கணும்? they have to give the male wasp. okay, then mimicry where the male wasp resembles to the flora. so யார் resemble இருப்பா? female wasp வந்து resemble இருக்கும். so அப்போ இது ரெண்டுமே wrong. and இதை நம்ம என்ன சொல்லலாம்? pollination by insect இல்லையா? அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? entomophily. okay, yes, very good students, option number 2. ஓகேவா? A வும் D யும் மட்டும்தான் இங்க கரெக்ட். ஓகே,
next போலாம். So which of the following group has primary consumers only? Okay va, producers கேக்கல, primary consumers யாரா இருப்பாங்க? Who will be acting as a primary consumers? நம்மளோட herbivores. Okay, யாரு? Herbivores தான் யாரா act ஆக போறாங்க? They are going to act as a primary consumer. அப்ப இங்க யாரெல்லாம் herbivore இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் herbivore இருக்காங்க? Yes, phytoplankton சாப்பிடுற zooplanktons, then cows வந்து grass சாப்பிடும், grass சாப்பிடும், plant சாப்பிடும். அப்போ option number 3. Very good. Okay, option number 3 is the right answer. Super student. Okay, super. Saru, Harsha, Mufsira, Thanos. Okay va, Krishna, Keetana, Jayabhagyam, Harish. Okay, which of the following statement is correct? Edu correct solunga paapom. Which of the following statement is correct? So megasporangium generally differentiate into a single megaspore mother cell. Yes, namoda megasporangium na yaar, who is going to act as a megasporangium? yaara megasporangium solrom? Ovule. Okay va, so ovule da nama enna solrom? megasporangium nu solla porom. appo and ovule irukra nucellus la ore oru cell of the nucellus going to become the megaspore mother cell. Endha region la? From the microbial region. Yes, this is correct. Okay, then mass of the cells which is going to enclosed within the protective envelope. Inga protective envelope yaare? Integument. And the integument kulla irukra and the mass of cells yaare? Which is nucellus. Okay, yaar adu? Nucellus. அப்போ இந்த nucellus பாருங்க, it is going to act as a food reserve. Okay, fine. And இதுல single set of chromosome இருக்கும். What is the ploidy of nucellus? Nucellus வந்து 2n இல்லையா? அப்போ இங்க single set of chromosome சொல்றாங்க. It is wrong because இங்க என்ன இருக்கும் நமக்கு? 2 set of chromosome. Yes, very good Harish. So அப்போ இது wrong. Okay, then embryo development will precede the endosperm development. No, first endosperm தான் develop ஆகும், then followed by embryo development. Okay, அப்போ இங்க நமக்கு மாத்தி கொடுத்திருக்கணும். ஓகேவா? சோ அப்போ இங்க endosperm, இதுல embryo. Okay, so அப்போ endosperm development will precede the embryo development. Okay, இது wrong. In case of majority of angiosperms, okay, the site for pollen tube entry of megasporangium, ஓகேவா, எது வழியா end ஆகும்? chelazal end வழியாவா? through microbial end இல்லையா? so அப்போ இதுவுமே incorrect. so அப்போ answer for this question is option number 1. yes, super student. so option number 1 is the correct answer. so next polama. yes, so match பண்ணுங்க. brewer's yeast. so brewer's yeast இது unicellular, right இல்லையா? so இது bioactive molecule, immunosuppressive agent இது கிடையாது. okay, right. then multicellular produce. okay, World War II la use பண்ணது penicillium. okay, notatum அதுல இருந்து produce பண்ற penicillin. so absence of fruiting body, yes we can say. okay, yeast unicellular இல்லையா? இப்போ இங்க fruiting body கிடையாது. okay, then trichoderma polysporum இது எதுக்கு யூஸ் பண்றோம்? we are going to use it as immunosuppressive agent. okay, அப்ப immunosuppressive agent தான் அப்ப என்ன பண்ணலாம்? during organ transplantation அப்போ யூஸ் பண்ணலாம். ஓகேவா? then next இது ப்ரொடியூஸ் பண்றது யாரு? trichoderma ப்ரொடியூஸ் பண்றது, it is going to produce a cyclosporin A. okay, right. then penicillium notatum எப்போ யூஸ் பண்ணோம்? World War II ல. okay, இது ப்ரொடியூஸ் பண்ற penicillin ஆன்டிபயோட்டிக்கா யூஸ் பண்ணோம். so 2 glomus என்னது? it is a fungi. okay, இது என்ன ஃபார்ம் பண்ணோம்? mycorrhiza ஃபார்ம் பண்ணோம். so then this mycorrhiza will shows the resistance to root borne pathogen. so அப்போ 4. ஓகேவா? 3 1 2 4 எது ஆன்சர்? so option number 3 ah, 3 1 2 4. yes, super students. okay, option number 3 is the right answer. very good Akino. so then observe the given ecological pyramid, choose the correct option. is correct? very good Thanos, Darshana, Saru, Esther, Jayabhagyam. super. so பாருங்க, இது ஸ்பிண்டில் ஷேப்ல இருக்கு, ரைட் இல்லையா? அப்போ ஸ்பிண்டில் ஷேப் நமக்கு எங்க கிடைக்கும்? so pyramid of biomass in case of எங்க aquatic ecosystem ல எப்படி இருக்கும்? pyramid of biomass it is inverted. okay, எப்படி இருக்க போகுது? inverted ஆ இருக்க போகுது, ரைட்டா? so அப்போ இது வராது. then if the 40 joule of energy was trapped at the producer level, அப்போ secondary consumer க்கு 90 joule எப்படி போகும்? கம்மியா தான செய்யும். okay, pyramid of energy will be always upright இல்லையா? so இது wrong. and T1 T2 T3. okay, இங்க என்ன இருக்கு? bladder water இருக்கான், herbivore bird இருக்கான், parasitic இருக்கான். so இங்க parasitic food chain ல நமக்கு என்ன கிடைக்கும்? in case of parasitic food chain will be getting the inverted. okay வா? so இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரீ இருக்கும். okay, so என்ன இருக்குது? will be having one tree. okay, ஒரே ஒரு ட்ரீ இருக்குது.
and இதுல நிறைய parasitic நிறைய herbivore birds இருக்கு and இந்த herbivore birds மேல நமக்கு நிறைய parasitic insects இருக்கு போது அப்போ நமக்கு inverted கிடைக்கும் so இது wrong okay then next it can be represented by the pyramid of number in the tree ecosystem yes pyramid of number சொல்லலாம் so in case of pyramid of number பாருங்களேன் so ஒரே ஒரு tree இருக்கு so எனக்கு ஒரு 20 herbivore birds இருக்கு and இத சாப்பிறதுக்கு எனக்கு யார் இருக்கா maybe ஒரு 2 to 3 யார் இருக்கலாம் ஒரு 2 to 3 hawks இருக்கலாம் ரைட் இல்லையா so அப்படி இருக்கும்போது we can say so it can represent by the pyramid of number super varsha jayabhakyam yes very good super அப்போ option number 4 fine அப்படி டக்கு next போயிடலாம் so பாருங்க mark the incorrect statement with respect to biodiversity எது incorrect டக்குன்னு சொல்லுங்க பாப்போம் எது incorrect so tropics will have more biodiversity when compared to temperate yes okay biodiversity வந்து decrease ஆகும் if you are moving from the lower to higher latitude yes correct தான் fine over exploitation is the most important cause of biodiversity loss யாரு habitat loss and fragmentation over exploitation கிடையாது okay loss of biodiversity leads to the reduce in the resistance yes okay வா so அது correct தான் so அப்போ இங்க incorrect என்ன சொல்லலாம் so here we can go for the option number 3 4 எப்படி வரும் loss of biodiversity போது resistance வந்து குறைய தான செய்யும் resistance எப்படி increase ஆகும் sorry இங்க incorrect resistance will be reduced over exploitation is the most important cause of biodiversity may leads to reduce the resistance correct தானே பாருங்க so option number 3 தான் incorrect check பண்ணுங்க right so next பாருங்க so Amazon rainforest க்கு எது மேட்ச் ஆகுது so lung of the planet சொல்லலாமா okay it is going to harbor the millions of species lung of the planet okay வா so அப்போ A க்கு நான் 3 Meghalaya so Meghalaya எதுக்கு பார்த்திருக்கோம் sacred groves okay Khasi and Jaintia hills of Meghalaya மேட்ச்ல பார்த்திருப்போம் ரைட்டா so அப்போ Meghalaya க்கு இங்க 1 okay Norway okay வா when compared to India நமக்கு ecosystem diversity எங்க இருக்கு Scandinavian country Norwayல கம்மியா இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்கும் okay வா so அப்போ இதுக்கு 2 then Western Ghats so நம்ம Western Ghats Eastern Ghats compare பண்ணிருப்பாங்க இல்லையா species diversity க்கு so Western Ghats ல more species diversity when compared to the Eastern Ghats அப்படி நமக்கு சொல்லிருப்பாங்க so அப்படி இருக்கும்போது we can go for the 4 அப்ப 3124 ஆன்சர் போட்டாச்சா 3124 yes very good option number 3 super students okay அப்படியே next போறேன் so பாருங்க which of the following statement is correct இதெல்லாம் correct ன்னு கேக்குறாங்க DNA is the better genetic material than the RNA yes absolutely DNA is the better genetic material than the RNA right next பாருங்க DNA and RNA have the ability to do the direct duplication yes ரெண்டு பேருமே duplication குள்ள போகலாம் fine and DNA is the less reactive yes it is less reactive and more stable right then RNA is structurally more stable okay DNA is structurally more stable compared to the RNA yes correct then RNA will mutate faster than the DNA yes இது வந்து less stable ஆ இருக்கும்போது it will mutate faster when compared to the DNA அப்ப எல்லாமே கரெக்ட்டா இருக்கு okay so அப்போ all the statements are correct so we can go for the option number 4 okay வா so இது நமக்கு என்ன வரும் search for genetic material இது வந்திருக்கும் இல்லையா so எது best genetic material okay அப்படினு right next a pyramid of biomass will shows pyramid of biomass யாரோட pyramid of biomass எப்படி இருக்கும் so with யாருக்கு மட்டும் இருக்காது அப்படினு சொல்றாங்க not so phytoplankton zooplankton large fish okay அது aquatic இல்லையா so அப்ப aquatic நமக்கு என்ன இருக்கும் inverted pyramid of biomass tree herbivore hawk okay நிறைய tree இருக்கும் then herbivore bird produce பண்ற biomass இன்னும் கம்மியா இருக்கும் hawk produce பண்ற biomass இன்னும் கம்மியா இருக்கும் then grass grasshopper frog yes இதுவுமே applicable ஆகும் so correct then correct okay வா tree herbivores bird parasite yes absolutely upright pyramid தான் இருக்கும் அப்போ நமக்கு pyramid of biomass in case aquatic ecosystemல inverted இருக்கு இங்க upright ன்னு கொடுத்திருக்காங்க yes very good super so அப்போ option number 1 super students okay வா அப்போ next போலாம் so பாருங்க it is incorrect with respect to decomposition எது incorrect okay வா சொல்லுங்க பாப்போம் with respect to decomposition which is incorrect சொல்லுங்க டக்னு
So detritus is going to act as a raw material for decomposition. Yes. Okay va. So this process is going to replenish the soil naturally with the help of okay va minerals, that which is going to help for the growth of plants. Yes, decomposition in the organic material ellame ulla soil kulla enter agudhu. Appo again enna already loss acho adella idu poi replace pannudu. Fine. Okay va. Then in this process, digestive enzymes that is secreted by the saprophytic bacteria and fungi. So enna பண்ணுவாங்க இந்த enzyme, they are going to convert the complex organic material simpler one மாத்துது. Yes, it is correct. Okay, fourth, decomposition rate will be slower if they are rich in nitrogen and water soluble. Faster இருக்குமே. Okay, எப்ப ஸ்லோவா இருக்கும்? Lignin, chitin அதெல்லாம் இருக்கும்போது ஸ்லோவா இருக்கும். Yes, very good. Super. Option number 4. So for next question நான் போறேன். So answer for this question is option number 4. So for next போலாம். So find odd and out with respect to Xylem. Okay, குடுத்திருக்கிறது நிறைய பேர் Xylem, யார் மட்டும் albuminous அப்படினு கேக்குறாங்க. Who is albuminous? Generally most of the dicots, okay, most of the dicots எல்லாமே என்ன வருவாங்க? Dicots எல்லாமே they will be comes under the Xylem. Okay வா? So ஒரே ஒரு exception இருக்கும். Exception is castor மட்டும் நமக்கு எங்க வரும்? Albuminous-ல வரும். Okay, then most of the monocots are என்னது? Albuminous. அப்ப இந்த wheat வந்து என்னது? இது ஒரு monocot. அப்ப இது என்னது? Albuminous. அப்ப ஒரே ஒரு monocotல மட்டும் என்ன இருக்காது? Endosperm இருக்காது. So அது மட்டும் Xylem கீழ வரும். That is orchid. Okay வா? Answer for this question is option number 4. Yeah, super. Next போலாம் பாருங்க. So select the correct option with respect to apomixis. With respect to apomixis எது correct ன்னு சொல்றாங்க. Okay. So seed developed through apomixis have the advantages in agriculture and horticulture. Yes, நம்மளோட சம்மரில இந்த லைன் அப்படியே இருக்குது. Okay, so it is correct. Right? So then moving to the statement 2. So it is a form of asexual reproduction that is going to mimic the sexual reproduction with respect to seed formation. Yes, இது correct தான். Right, next, it is seen in the plants. Okay, இதுக்கு example என்ன சொல்லிருப்பாங்க? Some species of Asteraceae and grasses னு சொல்லிருப்பாங்க. So இதுவுமே correct. Okay, right. Fourth பாருங்க. If the hybrids are made in apomixis, they will show the segregation of characters. So apomixis is asexual la poi nama இந்த segregation of characters பார்க்க முடியுமா? No. Okay வா? First statement 1, 2, 3 are correct. Yes, very good students. Option number 3 is the right answer. Fine. So next போறேன். Moving to the next. So Cleistogamous may be advantage கூட இருக்கலாம் அந்த particular plant க்கு, it may be disadvantage கூட இருக்கலாம், but அந்த plant க்கான advantage எதுன்னு கேக்குறாங்க. So here the sex organs are exposed and helpful in the seed dispersal. Okay, இங்க Cleistogamous இல்லையா, these are the closed flowers. எப்படி expose ஆகும்? No. So here the pollinators தேவையே கிடையாது, because இங்க closed-ஆ தான் இருக்கு. So இங்க கண்டிப்பா self pollination நடக்கும். ஓகேவா? So இது ஒரு advantage ன்னு சொல்லலாம். Okay, and here limited genetic variation, it is a disadvantage. இங்க கேட்டிருக்கிறது advantage. Okay, so இது ஒரு disadvantage தான். Okay, seed setting is not required. இங்க seed set நடக்கும் without any need of pollinators. Okay, அப்ப இதுவும் சொல்ல முடியாது. So then answer for this question is option number 2. Yes, perfect. Sorry. Super. Okay. So next போலாம். Which of the following will be codes for the amino acid methionine? Methionine க்கு யார் கோட் பண்ண போறா? Who is going to code for methionine? So அந்த கோடானுக்கு ரெண்டு வேலை இருக்கு. Okay, it's going to act as a start கோடானாவும் act ஆகும். Okay, it is going to code for methionine also. That is நம்மளோட AUG தான். ஓகேவா? So அப்போ with respect to genetic code நீங்க என்ன ஞாபகம் வைக்கணும்? start கோடான், stop கோடான். ஓகேவா? Then further triple U will codes for another phenylalanine, and இதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்ட்ரா ஞாபகம் வைக்கணும்னா நம்ம sickle cell anemia பார்த்திருப்போம் இல்லையா, glutamic acid. ஓகேவா? then next நம்மளோட valine. So and rare tryptophan க்கு ஒரே ஒரு கோடான் தான் வந்து கோட் பண்ண போகுது. So இவங்கள மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், full table அவ்வளோ ஞாபகம் வைக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ நாட்டாலிட்டி, what does mean by நாட்டாலிட்டி? நாட்டாலிட்டினா என்ன, மார்டாலிட்டினா என்ன, இமிக்ரேஷனா என்ன, எமிக்ரேஷனா என்ன, இதெல்லாம் பேசிக்கானது. நமக்கு ஈஸியாக கொஸ்டின் கேட்கலாம்னா அதுலேருந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்? எஸ், வெரி குட். இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ ஹூ லெஃப்ட் த ஹேபிடேட், ஓகே, விட்டுட்டு போகிறாங்க, அது வேணா என்ன சொல்லலாம் நம்ம? எமிக்ரேஷன். ஓகேவா? டெத்னா என்னது? இது வந்து மார்டாலிட்டி. ஸோ இது வராது, ஸோ இது வராது. நம்பர் ஆஃப் பர்த் ஹேப்பன்ட், எஸ், நம்பர் ஆஃப் பர்த்ஸ் ஹேப்பன். பர்த் தான் நம்ம என்ன சொல்கிறோம்?
natality ன்னு சொல்றோம். Okay, then individuals come into that particular habitat. அங்க வராங்கன்னா அது என்னவா இருக்கணும்? It will be a immigration. Okay, so அப்போ இதுக்கு option number 3. Yes, very good, super Harish Charu. Okay, fine. Okay, next போலாம். Lactic acid bacteria will involve the all except. Okay, so நிறையல இன்வால்வ் ஆக போகுது, ஒரே ஒரு எக்ஸெப்ட் கொடுத்துருக்காங்க. Yes, very good, Varsha, Jayabagam, Darshana, Esther, Nezuko. Super. இப்போ இதுக்கு என்ன? இப்போ lactic acid bacteria என்ன பண்ணும்? Yes, it is going to improve the nutritional quality. Okay, vitamin B12 increase பண்ண போகுது, and நமக்கு stomachல இருக்கிற disease causing microorganism population reduce பண்ணது. அதான் checking the disease causing microbes in our stomach and producing acids, okay, which is going to completely digest the milk protein. Completely digest சொல்லக்கூடாதுல்ல, it is going to partially digest. Okay, அப்போ incorrect na 3 தான். It is going to convert the milk into curd. Yes, it is correct. So அப்போ answer for this question is option number 3. Okay வா? So அப்போ இதுக்கு answer என்ன? Option number 3 is the right answer. Okay, dragonfly யூஸ் பண்ணி எதை கொல்ல போறோம்? So இங்க ஒரு predator act ஆக போகுது. Okay, அப்போ biocontrol யூஸ் பண்ணலாம். So அப்போ it is going to kill whom? Yes, partially digest. Very good. Yes, super. Okay, அப்போ mosquitoes. Okay, அப்போ aphid க்கு யார் சொல்லலாம்? Ladybird. Okay, ladybird beetle. Okay, ladybird beetle. So the ladybird beetle indirectா சொல்லுவாங்க, black and red markings இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. Okay, அப்போ aphid க்கு ladybird beetle, mosquitoes க்கு dragonfly. Fine. Then BOD is the measure of what? BOD is the measure of what? Very good, option number 2 தான் correct. Okay, next pola BOD is a measure of so it is a measure of oxygen uptake by the microorganism in a given sample of water. Okay வா? அதாவது நம்ம கொடுத்திருக்க 1 லிட்டர் ஆஃப் வாட்டர்ல இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் பண்றதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை அப்படின்ற பத்தி பார்க்கறதா என்னது? பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். சம்டைம்ஸ் BOD ஃபுல் ஃபார்ம் கூட கேட்கலாம் சிம்பிளா. ஓகேவா? ஸோ மற்ற எதுவுமே வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ we can go for the option number 1. Super. நெக்ஸ்ட் போகலாம். செவரா ஆர்கா என்சைம் இது என்னவா ஆக்ட் ஆக போகுது? சிம்பிள், சொல்லுங்க பார்ப்போம். செவரா ஆர்கா என்சைம் பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. இது என்னவா ஆக்ட் ஆக போகுது? சொல்லுங்க பார்ப்போம். What was the answer for this question? சொல்லுங்க. Very good, Esther. Very good. Super. It is a polynucleotide phosphorylase. Super. நம்ம genetic code ஓட introductionல இது கொடுத்திருப்பாங்க, ரைட்டா? So answer for this question is option number 3. Very good. Super. Next போலாம். Select the incorrect statement. எது incorrect? So same fermenting agent can be used for bread and beer. ரெண்டுக்குமே என்னதான் யூஸ் பண்ண போறோம்? Saccharomyces தான் யூஸ் பண்ண போறோம். And wine and beer are produced without என்னது? Distillation தான். Yes, அதனால தான் உங்களோட alcoholic concentration ரொம்ப கம்மியா இருக்க போகுது. Okay, brandy is less percentage of alcohol when compared to beer னு கொடுத்திருக்காங்க. So brandyல 40-50 போல இருக்கும். Okay, அப்ப beerல நமக்கு maximum 12 or 13 தான் கிடைக்கும். So it is incorrect. Okay, yes, option number 3. Super. Okay, so அப்ப fruit juicesல இருந்து நம்ம yeast, அதாவது fruit juicesல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? So இந்த மாதிரி alcohol எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். It is correct. Okay, so answer for this question is option number 3. Okay வா? இதுதான் incorrect statement. Okay வா? இப்போ next போலாம். So இங்க ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காங்க. Fine. So with respect to the standard practice involved while performing the artificial hybridization, okay வா? So to prevent the contamination of stigma by unwanted pollen grains. Okay வா? So அப்படி வச்சு பார்க்கும்போது எதெல்லாம் கரெக்ட்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அன்வான்ட் போலன் கிரைன்ஸ் வந்து இங்கே விழுகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ அப்போ அதை வச்சு எது கரெக்டு? ஸோ ஃபீமேல் ஃப்ளவர் பட் ஆஃப் அ பிளான்ட் ப்ரொடியூசிங் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். ஓகே, there is no need for the emasculation. Yes, ஸோ அப்போ யூனிசெக்சுவல் ஃப்ளவராக இருக்கும்போது அந்த ஃபீமேல் ஃப்ளவர் தானே அது, அங்கே எமாஸ்குலேஷன் நான் பண்ணணுமா? ஆன்சர்ஸை ரிமூவ் பண்ணுமா? நோ, இட் இஸ் ஆல்ரெடி யூனிசெக்சுவல் ஃப்ளவர். அப்போ யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸில் எமாஸ்குலேஷன் தேவையில்லை. ஆப்ஷன் நம்பர் 2. செக் பண்ணுங்க எது ஆன்சர் பார்ப்போம். ஓகே, கவரிங் ஆஃப் ஃப்ளவர் ஒன்லி ஆஃப்டர் த டிசைர்ட் pollen is transferred. இல்லையே, பிஃபோர் நம்ம கவர் பண்ணோம்ல. ஓகே, flowers are selected as a female parent must be covered immediately after the removal of anthers. Okay, fine. Okay, then bisexual flowers. Okay, இது கரெக்ட். அண்ட் bisexual flowers வந்து பார்க்கும்போது இது நாட் suitable for hybridization. ஏன் சொல்றாங்க? அப்படிலாம் கிடையாது. டிஃப்ரெண்ட் மெச்சுரேஷன் டைம் காமிக்கிறதுனால நம்ம ரிஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே,
Bisexual flower and different maturation time is then simple and answer matter remove point point take okay. So A and C are correct. Okay, very good. Option number 2. Okay, wow. So option number 2, statement A and C are correct. Fine. Okay, so konjo marude option 3 2 na check panunga. Okay va. Right. So read the following future. So இப்போ பார்க்கும்போது correct with respect to the abiotic pollination. Okay, with respect to window அது கரெக்டா இருக்கணும், வாட்டரும் கரெக்டா இருக்கணும். அதான் இன்டைரக்டா abiotic போறோம். So இப்போ windowல எப்படி இருக்கும்? Well exposed stamens, whereas water pollination நடக்கும்போது என்ன இருக்கும்? Mucilaginous covering இருக்கும். Fine. Okay, right. Then large and well exposed feathery stigma இருக்கும். Fine. Next, lightweight and sticky pollen grain. Sticky இருக்க கூடாதுல. Sticky வந்து எதுக்கு வரும்? Insect pollinationக்கு தான வரும். Okay, insect pollinator ஆகும்போது தான் அதோட பாடியில ஒட்டணும், அங்க தான் sticky தேவை. Okay, and நம்ம wind pollination ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. So யாரெல்லாம் wind pollination காட்டுறாங்களோ so அப்போ ஓவரிக்குள்ள ஒரே ஒரு ovule மட்டும் தான் இருக்கணும். அப்போ என்னென்னது கரெக்ட்? ABCE. Yes, in the option சொல்லுங்க பாப்போம். Yes, option number 3, ABCE. D மட்டும் வராது இல்லையா? Okay, D மட்டும் வராது. Yes, option number 3. Super. என்ன பாதி பேர் கமெண்டே பண்ணல. Next, so illegal introduction of Clarias gyripinus. So Clarias gyripinus னா யாரு மொதோ? So Clarias gyripinus னா என்ன மொதோ? What is this, students? Okay, இதெல்லாம் NEET examல Clarias gyripinus. ஓகேவா? So இது ஆப்ஷன்ல இருக்கும். So இது யாரோட scientific name அப்படின்ற மாதிரி இது கேட்டிருந்தாங்க. So இது முத யார் அது? Okay, option number 2 தான் correct. Okay, fine. So Clarias gyripinus ன்றது என்னன்னா, it is a African catfish. Okay, it is a African catfish. So இத நம்ம Indian riversல என்ன பண்ணாங்க, நமக்கு introduce பண்ணும்போது it's cause some threat to the indigenous catfish. Yes, very good. Okay, so இப்போ Clarias gyripinus னா மொத என்னன்னு தெரியணும், African catfish. Okay வா. So இப்போ answer for this question is option number 2, fisha. Okay Harish, இது தெரியணும். Okay, African catfish. Next, which among the following is the region of the world? Okay வா. So least number of bird species. Okay, bird species ஓட count வந்து ரொம்ப கம்மியா இருக்க போகுது. Okay, so இது sometimes நமக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லி கூட இதை கேட்கலாம். So கொலம்பியால எவ்வளோ இருக்கும்? So கொலம்பியால 1400 bird species எவ்வளோ இருக்கும்? It is near to equator, so அப்போ 1400 இருக்கும். இந்தியாவில் என்ன சொல்லிப்பாங்க? more than 1200. ஓகேவா? ரைட்டா? ஸோ அப்போ நியூயார்க்கில் எவ்வளோ இருக்கும்? 105 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்மளோட கிரீன்லாண்டில் எவ்வளோ இருக்கும்? 56. ரைட்டா? ரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 1. எஸ், வெரி குட். சூப்பர். ஓகே, கிரீன்லாண்ட் எவ்வளோ இருக்கும்? 71 டிகிரி நார்த் இருக்கும். நியூயார்க் வந்து எவ்வளோ இருக்கும்? 41 டிகிரி நார்த்தில் இருக்கும். ஓகேவா? எஸ் மோகன், வெரி குட். சூப்பர். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 1. ரைட் இல்லையா? கேமஸ் நேஷன் சூப்பர். வந்தாச்சா? ரைட். Higher species diversity found in the tropic. Okay, tropical region high species diversity பார்க்கிறோம். எதனால? due to what? Okay, frequent glaciation எங்க பார்க்க முடியும்? temperate தான் பார்க்க முடியும். Okay, polar regionsல. Okay, a constant and predictable environment. sunlight வந்து நமக்கு நிறையவே கிடைக்கும். right? So wrong. and sunlight நிறைய கிடைக்கும்போது productivity எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாவே இருக்கும். so அப்போ இதுவும் wrong. so அப்போ option number 2. super. so option number 2. Okay, very good students. Fine. next போறேன். next பாருங்க. so assigned reason கொடுத்திருக்காங்க. so இதுக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. பாப்போம். so பாருங்க. so present rate of extinction is 100 to 1000 times more than the previous extinction. okay so இது வரைக்கும் 5 mass extinction நடந்திருக்கு. இது எல்லாமே நேச்சுரல் நடந்தது. ஓகே, இப்போ 6th ஒன்று நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ரேட்டில் நடக்குதுன்னா 100 to 1000 டைம்ஸ் இது நடக்குது. ஓகே, தென் வாட் அபவுட் த ரீசன்? ஓகேவா? ஸோ இப்போ ரீசன் என்ன சொல்றாங்க பாருங்க. கரண்ட் ரேட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன். ஓகே, இட் இஸ் அட்ரிபியூட்டட் பை யாரு? நம்ம அந்த ஈவல் குவார்டெட் தான் கொடுத்துருக்காங்க. habitat loss and fragmentation, over exploitation, then biological invasion. biological invasion னா ஒன்றும் இல்லை, alien species invasion தான் சொல்றாங்க. லாஸ்டா கோ எக்ஸ்டிங்ஷன் பத்தி பேசுறாங்க. இப்போ எது ஆன்சரா இருக்கும்? எஸ், சூப்பர். ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளோ வேகமாக நடக்குதுன்னா டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னால தானே. ஸோ அப்போ அது எல்லாமே இதுதான், habitat loss and fragmentation.
ஸோ அப்போ இதனால தான் இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. அப்போ we can go for the option number 1. Perfect students. Okay, A and R is true and R is the correct explanation of A. Fine. Okay va? So இதனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா due to this habitat loss and fragmentation, over exploitation, alien species invasion and co-extinction. Okay va? Right? Next போறேன் பாருங்க. Next question. So clarification of fruit juices. Okay, bottled juices clarify பண்றதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணணும்? Okay, clarification of bottled juices யாரை யூஸ் பண்ணலாம்? ஆன்சர் பண்ணுங்க. மோகன், ஷாரு, வேற தர்ஷனா, ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஜெயபாக்கியம், எஸ்தர். Fine. Okay, yes, very good, Mohan, Gamers Nation. Yes, one, super. Okay, yaar, pectinase and protease. Okay, right. இப்போ ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம லாண்ட்ரியில் ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்கு. இந்த ஆயில் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் வந்து நம்ம டிடர்ஜென்ட் ஃபார்முலேஷனில் ஆட் பண்ணுவோம்? அது சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஆயில் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்ணுவோம் நம்மளோட டிடர்ஜென்ட் ஃபார்முலேஷன்? எஸ், வெரி குட், சூப்பர். லைப்பேஸ், சூப்பர், ஃபைன். ஓகேவா? சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ பிளான்ட்ஸ் வந்து பார்ல எவ்வளோ கேப்சர் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. பார்ல பிளான்ட் எவ்வளோ கேப்சர் பண்ணுவாங்க? சூப்பர் 2 to 10% ஆஃப் பார் தான் என்ன பண்ணுவாங்க? பிளான்ட்டால கேப்சர் பண்ண முடியும். ஓகேவா? எவ்வளோ? 2 to 10%. அப்போ டோட்டல் சன்லைட்ல எவ்வளோ வந்து பாரா ஆக்ட் ஆகும்? ஓகே, டோட்டல் சன்லைட்ல எவ்வளோ பாரா இருக்கும்? ஓகேவா? ஸோ அந்த பார்ல இருந்து 2 to 10% பிளான்ட் எடுக்குது. அப்போ டோட்டல் சன்லைட்ல எவ்வளோ பார் ஆக்ட் ஆகும்? ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க. டோட்டல் சன்லைட்ல எவ்வளோ பாரா ஆக்ட் ஆகும்? அது என்ன? லெஸ் வாட்? Yes, very good. Less than 50. Super. Less than 50 will be acting as a par. Okay, fine. 50 illa less than 50 பாத்துக்கோங்க. Okay, so இது molecular basis ல இருந்து ஒரு direct NCERT line. ஓகேவா? So presence of dash is the reminiscence of antiquity. Okay, and the process of dash represents the dominance of RNA world. Answer பண்ணுங்க. It is a direct line தான். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எஸ், presence of introns. ஓகேவா? presence of introns. ஓகேவா? அதாவது முன்னாடி இருந்து இந்த இன்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகிட்டே வருது? கன்சர்வ் ஆகிட்டே வருது. பட் இந்த இன்ட்ரான்ஸ் எங்கே மட்டும் தான் இருக்குது? டிஎன்ஏல தான் இருக்குது. பட் ஆர்என்ஏ தான் டிசைட் பண்ணுது இந்த இன்ட்ரான்ஸ் வேணுமா வேணாமான்னு. பட் டிஎன்ஏ வந்து அதை டிசைட் பண்ண முடியல. ஸோ ரைட்டு. தென் அப்போ ஸ்ப்ளைசிங்கை யார் தான் பண்ணுறா? ஆர்என்ஏ தான் பண்ண போகுது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்கிறோம்? டாமினன்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ வேர்ல்ட். ஓகேவா? Right, so answer for this question is option number 2. Super students. Okay, so next போலாம். So moving to the question number next. Okay, incorrect statement எதுன்னு கேக்குறாங்க. எது incorrect statement? Answer பண்ணுங்க பாப்போம். What was the incorrect statement? This is the incorrect statement. So பாருங்க, நமக்கு despite occupying about the 70% of surface யாரு ஓசன் வந்து 70% வந்து occupy பண்ணுது. பட் இதோட productivity பாருங்க, only 55 billion tons. டோட்டல் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 170 billion tons dry weight கொடுத்துருப்பாங்க. அவுட் ஆஃப் 170 வெறும் 55 மட்டும் தான் எங்க இருக்க போகுது? ஓஷன்ல. அப்ப ரிமைனிங் 115 எங்க இருந்தா வர போகுது? லேண்ட்ல. ஏன் even though 70% இருந்தாலும் 55% மட்டும் ஓஷன்லனா? பிகாஸ் ஓஷனோட டெப்த்ல சன்லைட் கிடைக்காது. அதுவும் நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அங்க இருக்க போகுது. மெயினா யாருன்னா நைட்ரஜன் டெஃபிஷியன்சி இருக்க போகுது. ஸோ இது கரெக்ட். ஸோ நோ எனர்ஜி வில் பி ட்ராப்ட் இன் த ஆர்கானிசம் ரிமைன்ஸ் இன் இட் ஃபார் எவர். ஓகே, எப்பயுமே ஒரு எனர்ஜி அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம் மட்டும் இருக்க போறது இல்லை. ஓகே, அது நெக்ஸ்ட் டாபிக் லெவலுக்கு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே,
aquatic food chain la major conduct yaru DFC இல்ல GFC grazing food chain தான் ஓகேவா DFC எங்கன்னா நமக்கு லேண்ட்ல ஓகேவா இங்க லேண்ட்ல அதாவது டெரஸ்ட்ரியல்ல நமக்கு மேஜர் கண்டக்டிங்கா எனர்ஜி ஃப்ளோ இருக்க போகுது ரைட்டா யாரு TFC GFC ஃபார் aquatic ஓகே சோ அப்ப இது இன்கரெக்ட் நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் கிராப்னா ஒண்ணும் இல்ல எவ்வளவு ஆர்கானிக் மேட்டர் அந்த பர்టిక్యులர் ஏரியால பர்టిక్యులர் டைம்ல இருக்குதுன்னு சொல்றது சோ அப்ப ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 ஓகே சூப்பர் ஸ்டூடண்ட்ஸ் next போறேன் going to the next question. So 5 closely related species of warblers okay they are going to avoid the competition okay so how they are going to avoid the competition how they are going to avoid the competition yes அப்போ இந்த ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் பத்தி யாரு சொன்னது அது முக்கியம் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் பத்தி யார் சொன்னது நீங்க தான் டைப் பண்ணனும் கமெண்ட்ல ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் பத்தி யார் சொன்னது so how they are going to avoid the competition okay இருக்கிற ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்க போறாங்க அப்படி ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணலாம் there will be a less competition right இல்லையா so அப்படி தான் அவங்க காம்படிஷன் அவாய்ட் பண்றாங்க ரைட் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்போ இந்த ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் பத்தி யார் சொன்னது who said about the resource partitioning கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் ஓகே ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் பத்தி சொன்னது யாருன்னா மெக் ஆத்தர் ஓகேவா அவர் தான் அத பத்தி சொல்லிருப்பாரு தென் நெக்ஸ்ட் காம்படிட்டிவ் ரிலீஸ் பண்ணது யாரு காம்படிட்டிவ் ரிலீஸ் ஓகேவா கார்னல் எலகன்ஸ் ஓகே கார்னல்ஸ் எலகன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்கும் ஸோ கார்னல்ஸா என்ன பண்ண எஸ் வெரி குட் தர்ஷனா மெக் ஆத்தர் ஸோ அப்போ காம்படிட்டிவ் ரிலீஸ் யார் பண்ணது நம்மளோட கார்னல்ஸ் ஓகே இவர் என்ன பண்ணிருப்பாரு ஸோ நம்மளோட barnacles இருக்குல்லையா barnacles-ஓட superior species என்னது balanus inferior வந்து cathamalus ஓகே ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியால இருந்து என்ன பண்ணுவாரு balanus-ஐ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த cathamalus வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம் காம்படிட்டிவ் ரிலீஸ் ஓகே தென் இன்டர்ஃபரன்ஸ் காம்படிஷன்னா என்னது எஸ் ஓகே விஜயபாக்கியம் ஓகே ஃபைன் ஓகே இன்டர்ஃபரன்ஸ் காம்படிஷன்னா என்னது ஓகே காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸ் கொடுத்தது யாரு காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வாஸ் given by Gauss ஓகேவா நெக்ஸ்ட் என்ன இருக்கு இன்டர்ஃபரன்ஸ் காம்படிஷன் அதாவது ரெண்டு பிரெடேட்டர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது சுப்பீரியர் பிரெடேட்டர் இருக்கும்போது என்ன ஆகும்னா எனக்கு இன்னொரு பிரெடேட்டரோட ஃபீடிங் எஃபிஷியன்சி வந்து அஃபெக்ட் ஆகும் அதான் நம்ம என்ன சொல்றோம் இன்டர்ஃபரன்ஸ் காம்படிஷன் ஓகேவா ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு லைன் விடாம பார்த்துக்கோங்க ஓகே எஸ் காஸ் வெரி குட் எஸ் தர்ஷனா சூப்பர் ஓகேவா ஸோ அப்போ அந்த காஸ் என்ன சொன்னார் அந்த பிரின்சிபல் ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க அதையும் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகிறேன் okay double standard helical structure of DNA was proposed by Watson and Crick ஓகேவா double helix structure வந்து Watson and Crick தான் சொல்லிருக்காங்க சோ அத வச்சு பாக்கும்போது எது கரெக்ட் ன்னு கேக்குறாங்க which is correct okay backbone யார் ஆக்ட் ஆக போறா sugar and phosphate இல்லையா nitrogen base கிடையாது sugar and phosphate is going to act as a backbone and the successive distance between okay அடுத்த base pairக்குள்ள distance எவ்வளோ 0.34 nanometer okay right then ரெண்டு ஸ்டாண்ட் எப்படி ரன் ஆகும் they will run anti-parallel in polarity ஓகேவா தப்பு ஓகே அப்போ roughly ஒரு டர்னுக்கு எவ்வளவு இருக்கும் 10 இருக்கும் ஓகேவா 10 இருக்கனால தான் இந்த 0.34 என்னவா மாறும் 3.4 நானோமீட்டரா இருக்கும் ஓகேவா ஒரு பிட்சுக்கு எவ்வளவு லென்த் ன்னு கேட்டா 3.4 நானோமீட்டர் சோ இது நானோமீட்டர்ல வேற சாம்ஸ்ட்ராங்ல கேட்டா என்ன சொல்லலாம் 34 ஆம்ஸ்ட்ராங் ன்னு சொல்லலாம் ஓகேவா ரைட் so appo idhukku enna answer yes very good super option number 2 okay va next pola during secondary treatment okay major part of the activated sludge enga pump panna porom okay va so appo major part oru edathukku pump pannom appo micha remaining minor part enga pump பண்ணுமோ சரி major part க்கு முதல்ல சொல்லுங்க அப்புறம் minor part போலாம் so appo major part enga pump பண்ண போறோம் answer பண்ணுங்க பாப்போம் what was the answer for this question where we are going to pump the major part aerobic sludge digester க்கு நம்ம பம்ப் பண்ண போறோமா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் major part will be pumped to the anaerobic sludge digester okay va enga aerobic illa anaerobic check பண்ணனும் ஓகேவா எஸ் வெரி குட்
ஓகேவா நம்ம எங்க பண்ண போறோம் major part will be pumped to the anaerobic sludge digester க்கு அனுப்புவோம் ஓகேவா ரைட்டா ரிமைனிங் கொஞ்சம் மட்டும் எங்க பண்ண போறோம் ரிமைனிங் கொஞ்சம் மட்டும் என்னவா யூஸ் பண்ண போறோம் we are going to use it as a inoculum யூஸ் பண்ண போறோம் ஓகே ரிமைனிங் மேஜர் பார்ட் எங்க எடுத்துட்டு போறோம் anaerobic sludge digester எடுத்துட்டு போய் ஃபர்தரா எல்லாமே பண்ணிடுவோம் ரைட்டா சோ போ வெரி குட் சூப்பர் ஓகேவா aerobic sludge digester during secondary treatment la kedaikira activated sludge okay secondary treatment la kedacha activated sludge enga anupuron kekranga jayabakiyam eppadi one varum okay va anaerobic sludge digester okay fine okay next question polam select the incorrect match edu incorrect match solunga paapom cystone na enna it is a segment of DNA which is going to code for the polypeptide so adha nama enna solluvom cystone nu solluvom right then polyploidy it is a chromosomal anomaly okay va என்ன சொல்றாங்க resulting in the failure of cell division after DNA replication ஓகேவா ரைட் இங்க DNA replication அதாவது karyokinesis நடக்குது அப்புறம் cytokinesis நடக்கல சோ அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது polyploidy வர போகுது ஓகே ஃபைன் UTR எதுக்கு வேணும் it is needed for efficient translation process கரெக்ட் தான் and the UTRs எங்க present ஆயிருக்கும் before the start codon after the stop codon இது present ஆயிருக்கும் and next fourth okay cellular DNA normally code பண்ணுமா cellular DNA is not going to code for any protein okay va so either wrong okay nama human genome project la oda sollirpaanga less than 2% will be code for the protein okay appo cellular DNA is not going to code for anything so appo option number 4 next among the following who research laid the foundation of understanding of the tropical communities and the succession environmental response of the plant population and productivity nutrient cycling in the tropical and grassland ecosystem okay va so idu introduction la irundhu ketirukanga answer பண்ணுங்க பாப்போம் good morning answer பண்ணுங்க yes very good okay so the answer என்ன Ramdev Mishra okay he is the father of Indian ecology நம்ம பாத்துறோம் இல்லையா so Edward Wilson வராத check பண்ணுங்க so option number 2 okay va check பண்ணுங்க option number 2 தான் வரும் Ramdev Mishra எடுத்து இதனால சொல்றது introduction summary ஒரு தடவை பார்க்கணும் அத பாத்தீங்கன்னா you can answer for this question check பண்ணுங்க option number 2 will be the right answer next select the correct one with respect to decomposition of detritus okay decomposition வச்சு கேக்கும்போது எது கரெக்ட் ன்னு சொல்றாங்க so decomposition okay darkly colored amorphous material will be formed which is highly susceptible to the microbial action highly susceptible நம்மளோட ஹியூமஸ் இருக்குல இது highly susceptible to microbial action சொல்றாங்க no இது wrong highly susceptible கிடையாது okay anaerobiosis promotes the building of organic material yes anaerobiosis னா அப்ப இங்க நமக்கு decomposition என்ன ஆகல நடக்கல அப்ப organic matter அப்படியே என்ன ஆயிட்டே இருக்கும் pile up ஆயிட்டே தான் இருக்கும் எனக்கு இங்க நமக்கு further என்ன ஆகல decomposition நடக்கல yes இது correct and breakdown of chitin and lignin resistant compounds okay இது ரொம்ப ஃபாஸ்டா நடக்குமா so ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும் so இது wrong yes very good super okay va father of our ecological Parsha okay va so only temperature is the most important climatic factor that affect okay va so appo inga நமக்கு இது incorrect தான் நமக்கு major important factor என்னது soil நமக்கு என்ன சொல்லிருப்பாங்க நமக்கு soil moisture as well as temperature னு சொல்லிருப்பாங்க so அப்போ only temperature கொடுத்திருக்காங்க it is wrong okay va so answer for this question is option number 2 okay va so answer for this question is option number 2 right அப்ப next போலாமா so பாருங்க below are the given impact of parasite on host okay வா நிறைய இம்பாக்ட் காட்ட போகுது பட் எது மட்டும் இல்ல odd one out அப்படினு சொல்றாங்க ஓகே எல்லாம் ஜாலியா ஸ்மைலி போட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க ஓகே ஃபைன் சோ அப்ப ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சோ அப்ப parasite என்ன பண்ணும் it may reduce the survival of the host yes அதுல இருந்து நமக்கு ஃபுட் எல்லாம் எடுக்கும்போது என்ன ஆகும் ஹோஸ்டோட சர்வைவல் வந்து ரெடியூஸ் ஆகும் ஓகே then further அதோட growth reproduction எல்லாமே கம்மியாக போகுது அப்ப எல்லாமே கம்மியாகும் போது அதோட பாப்புலேஷன் டென்சிட்டி மட்டும் அதிகமாகுமா they are going to decrease the population density and further they will make them
vulnerable to predation. Okay, physically weak னு ஒரு word கூட கொடுத்திருப்பாங்க. So இதுவும் correct. So answer for this question is option number 3. Okay, so Esther Julia கொஞ்சம் பாருங்க. Okay, உங்களுக்கு ஜாலியா இல்ல அப்படியா பார்க்கலாம். Okay, so answer என்ன இருக்கு? option number 3 ரைட்டா? அப்ப எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க, அப்ப சந்தோஷம் தானே? ஓகே, எக்ஸாமுக்கு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகே, so answer for this question is option number 3. எடுத்து போறேன். so then match the following. match பண்ணுங்க பாப்போம். யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கறேன் இந்த क्वेश्चनக்கு. த்ரீயா? 3 2 3 2 கிருஷ்ணா கீர்த்தனா 2 3 எதுன்னு பார்த்துருவோமா? ஸோ லைக்கன்ஸ் பாருங்க. இட் இஸ் அசோசியேஷன் பிட்வீன் யாரு? நமக்கு சைனோபாக்டீரியா பிளஸ் ஃபங்கைன்னு சொல்லலாம், ஆல்கே பிளஸ் ஃபங்கைன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 4 பலனஸ்க்கும் கேத்தமலஸ்க்கும் இன்பிட்வீன் என்ன நடக்க போகுது? காம்படிஷன் தான் நடக்கும். ஸோ அப்போ 1 ஃப்ளவர் பேர்ட் அண்ட் crocodile. இட் இஸ் அ ப்ரோட்டோ கோஆப்ரேஷன். ஓகேவா? ரைட். கமென்சல்ஸ் நமக்கு தெரியும். கமென்சல்ஸும் 4 எக்ஸாம்பிள் தான். அதில் ஒன்று தான் இந்த கேட்டல் அண்ட் கேட்டல் எக்ரேட். ஸோ அப்போ 4 1 2 3 4 1 2 3. ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் 2. எஸ், வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஃபைன். ஸோ monarch butterfly it is avoided by the predators. ஓகேவா? ஏன் predators இதை அவாய்ட் பண்றாங்க? ஸோ இது டார்க் கலர்ல இருக்கிறதுனாலயா, இல்லை கேமோஃப்ளாஜ்னாலயா, இல்லை மிமிக்ரி பண்றதுனாலயா, இல்லை டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் டிஸ்டேஸ்ட்ஃபுல் கெமிக்கல்ஸ். ஸோ எதனால? ஓகேவா? எஸ், சூப்பர். ஓகேவா? ஸோ இது வந்து லார்வல் ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பாய்சனஸ் வீடை வந்து சாப்பிடும். ஓகே, அதோட கேட்டர்பில்லர் ஸ்டேஜ் ஆர்எஸ் லார்வல் ஸ்டேஜ்ல என்ன சாப்பிட போகுது? ஒரு பாய்சனஸ் வீடை சாப்பிடும் போது ஸோ அதோட லார்வல் ஸ்டேஜ்ல ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் என்ன ஆக போகுது? அக்குமுலேட் ஆக போகுது. அதே கெமிக்கல் இது அடல்ட் பட்டர்ஃப்ளை ஆகும்போது இருக்கும். ஸோ அப்போ அதை சாப்பிடும்போது அந்த கெமிக்கல் இருக்கிறதுனால ஸோ ப்ரிடேட்டர்ஸ் தே ஆர் கோயிங் டு அவாய்ட் இட். ஓகேவா? அப்போ என்ன சொல்லலாம்? டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் என்னது? டிஸ்டேஸ்ட்ஃபுல் கெமிக்கல்ஸ். எஸ், வெரி குட் ஜோதி. ஃபைன். ஸோ ஆல் த ஃபாலோயிங் வேர் அவார்டட். ஓகே, இவங்க எல்லாருக்கும் பெனிசிலினோட டிஸ்கவரியை பொறுத்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் யாரு? எக்ஸெப்ஷன் யாரு? சூப்பர். அப்போ ஹெர்ஷியும் சேஸும். ஓகே, அதாவது ஹெர்ஷியன் சேஸ். ஓகே, ஹெர்ஷியன் சேஸ் என்ன கொடுத்தாங்க? ஹெர்ஷியன் சேஸ் அந்த ஒரு வேர்டு இருக்கும்ல, சொல்ல முடியுமா? ஸோ நம்ம இந்த பென்சிலோட டிஸ்கவரிக்காக ஃப்ளமிங், செயின் அண்ட் ஃப்ளோரி 3 பேருக்குமே 1945ல நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது ஃப்ளமிங். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுல் பொட்டன்ஷியல் ஆன்டிபயோட்டிக்னு கேட்டா இவங்க 2 பேர் தான், செயின் அண்ட் ஃப்ளோரி. எஸ், வெரி குட். அன்இக்விவோக்கல் ப்ரூஃப். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்ல வந்தாங்க? டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றதுக்கான சாலிட் ப்ரூஃப் வந்து நம்மளோட ஹெர்ஷியன் சேஸ் வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? ரைட் இல்லையா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. ஓகே, தட் த டிஎன்ஏ இஸ் a genetic material. கரெக்ட். ஸோ பாருங்க. ஸோ இஃப் த adenine in the genetic material of 5x174 bacteriophage, okay, 40% வந்து adenine இருக்கு, then calculate the proportion of thymine. ஓகேவா? according to the Chargaff rule. ஓகேவா? ஸோ அப்போ 40%, 70%, 50% cannot be determined by this rule. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவீங்க பார்ப்போம்? what was the answer? சொல்லுங்க பாப்போம், இதுக்கு என்ன ஆன்சர்னு? என்ன ஆன்சர்? நான் எதிர்பார்த்ததான் நடக்குது. ஃபைன். சூப்பர். ஏன் வேற யாருக்குமே எந்த ஒரு ஆப்ஷனும் வரலையா? 5x. ஓகேவா? இவன் இருக்கான்ல 5x174 bacteriophage. ஓகேவா? ஸோ இவனோட ஜெனடிக் மெட்டீரியல் என்னது? ஜெனடிக் மெட்டீரியல் என்னன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகே, இவனோட ஜெனடிக் மெட்டீரியல் என்னது? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. என்னது? சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ தான் இருக்க போகுது. ஓகே, அப்போ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும்போது சார்காஃப் ரூல் வந்து அப்ளிகபிளா?
It is not applicable. Okay, so option number 4. So answer for this question is option number 4. Okay, Chargaff rule வந்து double standard DNA க்கு மட்டும்தான் இது applicable. Okay, fine. Next போலாம். Select the correct match pair. Okay, correctly matched pair. Yes, very good, very good. Okay. So இந்த மாதிரிலாம் நடக்கலனா தான் தப்பு. எல்லாமே கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டா நல்லா இருக்காதுல்ல. Right, toddy is made from the fermented sap of என்னது? Palm. Okay, so இது incorrect. Azospirillum is a nitrogen fixing cyanobacteria. Methanobacterium found in the gut of the ruminants. Okay, adenovirus does not cause the respiratory, the gut disease cause பண்ணும். Okay, Azospirillum என்னது? Nitrogen fixing cyanobacteria. இது ஒரு பாக்டீரியா, அது cyanobacteria கிடையாது. Okay, அப்ப methanobacterium எங்க இருக்கும்? It will present the guts of the ruminants. So for answer என்ன? Option number 3. Yes, very good. Super student, super. Next போலாம். So primary productivity is depend on what? Okay, so primary productivity எதெல்லாம் depend பண்ணி இருக்க போகுது? சொல்லுங்க பாப்போம். Primary productivity. So இன்னும் யாரெல்லாம் இந்த சேனலை subscribe பண்ணலையோ please subscribe our channel, and இந்த வீடியோ இன்னும் யாரெல்லாம் லைக் பண்ணலையோ kindly like this video. ஓகேவா? So அப்பனாதான் இன்னும் நிறைய வீடியோஸோட நாங்க வர முடியும். So kindly support us. Okay, our primary productivity எதை depend பண்ணி இருக்க போகுது? Okay, it is depend on the photosynthetic capacity of plant. Okay, என்ன type of plant அந்த ஏரியால இருக்குது, and availability of nutrients. Okay, இதெல்லாம் பொறுத்தா இருக்க போகுது. Right, then environmental factors சொல்லிருப்பாங்களே, environmental factors like solar radiation இதெல்லாம் பொறுத்து இருக்கும். Right, so அப்போ option D, அது statement D மட்டும் வராது. அப்போ ABC எது இருக்குது? Yes, very good, very good, very good. ஓகேவா? அப்போ third option. ஓகேவா? So answer for this question is option number 3. Yes, super. Next போலாமா? Pollen tablets are available in the market as. Okay, pollen tablet ரொம்ப முக்கியமான question தான். Okay, so pollen tablets are available. Okay, ஒரு சில ஈஸியா question வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். ரைட்டா? So available in the market எப்படி இருக்கும்? It is available in the form of food supplement. ஓகேவா? ரைட்? So option number 2. Okay. So அப்போ இத நம்ம என்ன சொல்லலாம்? இந்த pollen grains நம்ம என்ன எதுல ஸ்டோர் பண்ணலாம்? liquid nitrogen யூஸ் பண்ணி -196 degrees Celsius ஸ்டோர் பண்ணலாம். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? cryo preservation சொல்லுவோம். and இந்த pollen grains வந்து என்ன பண்ணுது? so இது வந்து increase the performance of athletes and race horses. so அதெல்லாம் வரும் இல்லையா? so இப்போ இதுக்கு ஆன்சர் option number 2. so vertical distributionனால கண்ணு மட்டும் நமக்கு ஒரு இது ஞாபகம் வரும். இது ஆன்சரா இருக்கும். vertical distribution. yes, very good Jayabagam. cryo preservation. vertical distribution na enna? Fourth option. Super. vertical distribution enna solrom? stratification. Okay va? so இந்த stratification la bottom layer la enna irukum? bottom layer la grasses-um herbs-um இருக்கும் bottom-ல. ஓகே, தென் மிடில் யாருப்பா? shrubs மட்டும் மிடில் இருக்கும். டாப் லேயர்ல யாரு? ட்ரீஸ் மட்டும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அதை கூட டைரக்டா கேட்கலாம். ஓகே, தென் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் எனுமரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் பர்டிகுலர் ஏரியால இருக்கு. அதை நான் என்ன சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் எனுமரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் present in the particular area. அதை நான் என்ன சொல்லலாம்? Hi Ganga Shriya Tirumurugan. Okay, yes, very good. super species composition சொல்லுவோம். ஓகே, அப்ப species composition stratification மட்டும் structural aspectsல வரும். அப்ப functional aspectsல யார் இருப்பா? functional aspectsல யார்? productivity, decomposition, energy flow and last nutrient cycling. இது நாலுமே ரொம்ப முக்கியமானது. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, fine. ஓகே, அப்ப next போறேன். So select the add-on node with respect to the autotrophic organism. Okay, எல்லாரும் autotroph அதுலயும் அவங்க என்ன பண்ண போறாங்க? nitrogen fix பண்ண போறாங்க. யார் மட்டும் அத பண்ண போறது இல்ல? who's not? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டக்கு நம்ம next question போணும். சீக்கிரம். இனி யாரெல்லாம் இந்த வீடியோ லைக் பண்ணலையோ please like this video. yes, very good. Okay, rhizobium. yes, very good Ravikumar. option number 3. so பாருங்க, rhizobium it is a symbiotic layer. இது heterotroph. இவங்க எல்லாரும் autotroph. ஓகேவா? இது ஒண்ணு மட்டும் என்னது? heterotroph. ஓகேயா?
So ஏன் இது heterotrophy? It is a symbiotic. நம்ம heterotrophicல தான் என்னென்ன வரும்? Saprophytic, parasitic, symbiotic. அப்போ இந்த rhizobium நான் என்ன சொல்றேன்? Symbiotic சொல்றேன். Symbiotic சொல்லும்போது it will be heterotrophy இல்லையா? So அப்போ option number 4. Okay. Poll conduct பண்றதா? Okay, so we'll poll conduct பண்ணிடலாம். Fine. Next. So in a bell-shaped pyramid of a population. Okay, in a bell-shaped pyramid of a population. Okay, va. Yes, very good. All other are Cyanobacteria. Yes, அவங்க எல்லாமே autotrophs தான். Correct. Super ஜெயபாக்கம். So அப்போ bell shape கிடைக்குதான். Okay. So நம்ம age pyramid இங்க bell shapeல கிடைக்க போகுது. அப்போ bell shapeல கிடைக்கும்னா அங்க population growth வந்து எப்படி இருக்கும்? So நமக்கு மூணு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? So ஒன்னு வந்து triangular shape இருக்கும், அடுத்து bell shape and மூணாவது எப்படி இருக்கும்? urn shapeல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. So அப்படி இருக்கும்போது இங்க bell shapeனு கொடுத்திருக்காங்க. So அப்போ bell shape இருக்கும்போது எது சொல்லலாம்? So smaller number of pre-reproductive followed by the large number of reproductive கிடையாது, because in case of bell shapeல எப்படி இருக்குன்னா, so pre-reproductive will be marginally or equal to the post-reproductive, it will be equal to the reproductive அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது pre-reproductive and reproductive more or less equal இருப்பாங்க, right? And there is no increase or decrease in the population side due to the growth. It is almost will be 0. Okay, அப்போ இங்க growth வந்து 0, because இந்த type of population என்ன சொல்லலாம்னா stable population அப்படின்னு சொல்லலாம். Okay, there is very high number of post reproductive வாய்ப்பில்லை. Okay, then population set to be young and growing லாம் கிடையாது. இது stable population. இங்க population எப்படி இருக்கு? Stable இருக்கு. இப்போ stable இருக்கும்போது what about the growth? Growth is 0. Fine. So அப்போ இதுக்கு எந்த ஆப்ஷன் வரும்? Option number 2. So answer for this question is option number 2. Yes, very good. Super. Okay, next போலாம். So பாருங்க. Okay, a hybrid DNA. Okay, என்ன பண்றாங்க? ஒரு hybrid DNA எடுத்திருக்காங்க. Hybrid DNA என்ன இருக்கு? அப்போ இங்க N14 ஒன்னு, sorry. So N14 and N15. So அப்போ இங்க N14 and 15. அப்போ 14 ஒன்னு, 15 ஒன்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா? hybrid DNA இது எதுல grow பண்றாங்க பாரு, ஒரு generation 15ல grow பண்றாங்க. ரைட்டா? So அப்போ எடுத்துக்கலாம். இங்க ஒரு hybrid இருக்கு. So அதாவது 14 and இன்னொன்னு என்னது 15 இருக்கு. So இன்னொரு கலர் எடுத்துக்கலாம். அப்போ 14 15 இருக்கு. ஓகேவா? So இதை எதுல grow பண்றாங்க? So again இதை எதுல grow பண்றாங்க? They were growing this in 15ல grow பண்றாங்க. இப்போ 15 grow பண்ணும்போது இங்க என்ன செமி கன்சர்வேஷன் தான் நடக்கும். செமி கன்சர்வேஷன் நடந்தா ஒவ்வொன்றுமே என்ன ஆக்ட் ஆகும்? பேரண்டல் ஸ்டாண்டா ஆக்ட் ஆகும். அப்போ ஒரு 14 அண்ட் இன்னொன்று என்ன இருக்கான்? இன்னொரு 15 இருக்கு. ரைட் இல்லையா? அப்போ அகைன் இதை எதில் க்ரோ பண்ணுறோம்? 15ல க்ரோ பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 15ல க்ரோ பண்ணுறோம். 15ல க்ரோ பண்ணும்போது என்ன கிடைக்கும் எனக்கு? அகைன் இங்கே ஒரு 15 அண்ட் இங்கே இன்னொரு 15. ரைட்டா? ரைட். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ஹைப்ரிடும், ஓகே, ஒரு ஹைப்ரிடும் ஒரு ஹெவியும் கிடைச்சிருக்கு. ரைட் இல்லையா? அண்ட் அகைன் செகண்ட் ஜென்ரேஷன் இதை எதில் க்ரோ பண்ண போகிறோம்? அகைன் 14ல க்ரோ பண்ணுறோம். அகைன் எதில் க்ரோ பண்ண போகிறோம்? we are going to grow it in 14. ஓகே, அப்போ 14ல க்ரோ பண்ணுறோம். 14ல க்ரோ பண்ணும்போது இந்த 4 பேர் என்ன ஆக்ட் ஆகும்? டெம்ப்ளேட் ஆக்ட் ஆகும்ல. இப்போ ஃபைன். இப்போ ஃபஸ்ட்டு 14 அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 14 எடுத்துக்கலாம். ஸோ 14 அண்ட் 3 15 இருக்க போகுது. ரைட்டா? அப்போது இது ஒரு 15, அகைன் இன்னொரு 15, அகைன் இன்னொரு 15 இருக்குது. ஃபைன். ஓகேவா? அப்போது இங்கே 14 தானே க்ரோ பண்ணுறோம். அப்போ நியூவாக சிந்தசிஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணும்? 14 தானே எடுத்துக்கோம். N14 எடுத்துக்கோம். அப்போது 14 தென் 14 அகைன் 14. அப்போ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 3 ஹைப்ரிட் கிடச்சிருக்கு, ஒரே ஒரு லைட்டு. 3 ஹைப்ரிடு, ஒரே ஒரு லைட். ஓகே சார், எப்படி நீட்ல எல்லாம் வரும் சார்? வெரி டைம் கன்சியூமிங். ஓகேவா? ஸோ எதுக்கு வெரி டைம் கன்சியூமிங் கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன்னா, இப்போயே நம்ம கொஞ்சம் கஷ்டமாக ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நீட் எக்ஸாமில் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், ஹெவி நமக்கு கிடையவே கிடையாது. இங்கே தான் ஹெவி இருக்கே தவிர இங்கே எனக்கு ஹெவி இல்லை. ஓகேவா? அப்போ இங்கே எனக்கு ஹெவி இல்லாதனால நான் என்ன சொல்ல போகிறேன்? எனக்கு 75% வந்து ஹைப்ரிட். ஓகே, ஹெவி இல்லை. அப்போ எனக்கு ஹைப்ரிட் தான் இருக்குது. இங்கே ஹைப்ரிடை பற்றி பேசவே இல்லை. 75% ஹெவி நோ. ஓகேவா? அப்போ எனக்கு ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1 தான் எனக்கு ஆன்சராக இருக்கும். ஓகேவா? கேன் யூ ரிப்பீட்? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு ஹைப்ரிடை வந்து க்ரோ பண்ணுறோம். ஹைப்ரிட்னா என்ன இருக்கும்? N14 N15 இருக்கும். ரைட் இல்லையா? ஸோ இதை எதில் க்ரோ பண்ணுறோம்? N15ல க்ரோ பண்ணுறோம். அப்படி N15ல க்ரோ பண்ணும்போது இந்த 14 ஒரு டெம்ப்ளேட் ஆக்ட் ஆகும், இந்த 15 இன்னொரு டெம்ப்ளேட் ஆக்ட் ஆகும். ஓகே, அப்போ நியூவாக சிந்தசிஸ் ஸ்டாண்ட் என்ன பண்ணிக்கும்? இந்த N15 தான் ஒரு நைட்ரஜன் சோர்ஸாக எடுத்துக்கும்.
அப்போ நியூலி சிந்தசிஸ் ஒன்று வந்து N15 அப்போ 14 15 ஆகும். அகைன் ஆல்ரெடி ஒரு 15 இருக்கு, அப்போ நியூலி சிந்தசிஸ் ஸ்ட்ராண்ட் will be 15 ரைட்டா. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, தென் அகைன் இந்த 15ல க்ரோ ஆனதை எடுத்துட்டு போய் எங்க வளர்க்க போறோம், N14ல வளர்க்க போறோம். ஸோ அதுதான் N14. இப்போ N14 இருக்கும்போது அப்போ N14 தான் நியூ சிந்தசிஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நைட்ரஜன் சோர்ஸா ஆக்ட் ஆக போகுது ரைட். ஸோ அப்போ 1 2 3 4 எனக்கு 4 டெம்ப்ளேட் இருக்கும். ஓகே, அப்போ ஒரு 14 அண்ட் 3 15 இருக்கும். இப்போ 14ல க்ரோ ஆகும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, 14 தான் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ 14 14 ஒரு டிஎன்ஏ இருக்கும். 14 15 இன்னொரு 3மே பாருங்க 15 சுற்றி அகைன் 14 14 தான் வருது. அப்போ 3 பேர் எப்படி இருப்பாங்க, they will be hybrid. ஓகே, ஒன்று மட்டும் எப்படி இருக்க போது, லைட்டாக இருக்க போது. இங்கே லைட்டை பற்றி அவங்க பேசவே இல்லை. ஓகே, இப்போ லைட்டை பற்றி பேசல. ஸோ அப்போ மற்ற 3மே எனக்கு ஹெவியே இங்கே வரவே இல்லை. இப்போ ஹெவியை நான் எடுத்துடலாம். ஓகே, அப்போ ஹெவி 0, ஹைப்ரிட் 75. வேணா நம்ம என்ன சொல்லிக்கலாம், லைட்டு can say light எவ்வளோ. ஸோ லைட் will be 25%. இப்படி ஆன்சர் கொடுத்தா கூட இது ஓகேன்னு கூட சொல்லலாம். ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். புரிஞ்சதா? இப்போ ஓகேவா முகமது? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ பாருங்க, எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன். ஓகேவா. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் த ப்ரொடெக்டிவ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் பை. இதெல்லாம் எக்ஸிட்டோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போ இதெல்லாம் எக்ஸிட்டோ. இதெல்லாம் எக்ஸிட்டோ சொல்லுங்க பார்ப்போம். How it will be for wildlife sanctuaries, wildlife safari parks. Wildlife sanctuaries in situ, wildlife safari parks is ex situ. எப்படி ஃபோர் சொல்றீங்க, திங்க் பண்ணுங்க. In vitro ஓகே, cryopreservation ஓகே, tissue culture ஓகே, fine. ஓகே ரைட்டா. ஸோ வைல்ட் லைஃப் சான்ச்சுரிஸ்ன்றது அந்த இடத்துல இருக்க பிளான்ஸ் அனிமல்ஸை நம்ம கன்சர்வ் பண்ணுறோம். ஓகேவா. சஃபாரி பார்க்ஸ்னால் என்னது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ சஃபாரி பார்க்ஸ் அதை ட்ரிப்லாம் கூப்பிட்டு போவாங்கல்ல. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம டி சொல்லக்கூடாது. ஓகேவா, செக் பண்ணுங்க. how it will be. ஓகேவா. ஸோ அது ராங். அப்போ ஏபிசி மட்டும்தான். ஓகே வர்மா, ஹாய் வர்மா. ஓகே, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வராது. எஸ் கரெக்ட் சுகர், சூப்பர் ஃபைன். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் போகிறேன். ஸோ தென் ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ மேல் reproductive wall of the angiosperms will be having the long and slender stalk இருக்க போகுது. ஓகேவா. அதான் யாரு, ஃபிலமெண்ட். ஓகே, அந்த ஃபிலமெண்டோட proximal end will be attached to the receptacle of the flower. receptacle ஒன்றும் இல்லை, thalamus அட்டாச் ஆகும். ஓகே, thalamus or petal வந்து இது என்ன பண்ண போகுது, proximal end வந்து அட்டாச் ஆகும். ஓகே ஜெய்வந்த். ஓகே ஹாய் ரைட்டா. ஸோ அப்போ இது கரெக்டு. அண்ட் ஆன்ஜியோஸ் டிபிக்கல் ஆன்தர் பாருங்க, டிபிக்கல் ஆன்தரில் 4-sided structure. Yes, it is a tetragonal structure. ஓகே, இதில் என்ன இருக்க போகுது, 4 கார்னர்லையும் 4 மைக்ரோஸ்போரஞ்சே இருக்க போகுது. கரெக்டு தான். அண்ட் 4 in each lobன்னு சொல்ல முடியாது, இல்லை 4 in each lobe but 2 in each lobe. ஓகே, அப்போ only statement A is correct, B is incorrect. அப்போ first option. இப்போ answer for this question is option number. எப்படி both A and B are incorrect ஆகும்? தர்ஷனா செக் பண்ணுங்க. மேல் reproductive wall என்னது, angiosperm anthers இருக்காங்கல்ல, சாரி anther filament stamens இருக்கு. ஓகேவா. only A is correct. Okay, next choose a correct statement. So according to IUCN Red List 2004, Stella Seco வந்து எங்க extinct ஆச்சு. So it was extinct எங்க, ரஷ்யால. ஓகேவா, எங்க, ரஷ்யா. ரைட்டா. ஸோ அப்போ இது என்ன தப்பு. ஓகே, species diversity increase as we move from the 23.5 north to 71 degree north போகும்போது species diversity என்ன ஆச்சு, decrease ஆச்சு. இங்க increaseனு கொடுத்துருக்காங்க. ஸோ wrong. Amazon rainforest is a home for number of bird species than the amphibian. Yes, Amazon rainforest எவ்வளோ இருக்கும், நமக்கு 1300 bird species இருக்கும்.
when compared to amphibians எவ்வளோ இருக்கும்? Amphibians will be 427 நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ இது தப்பு. சாரி, எஸ் இது கரெக்ட். ஸோ தென் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த என்ன சொல்லலாம், ஒன் ஆஃப் த 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரிஸ். எஸ் இது கரெக்ட். ஸோ அப்போ சி அண்ட் டி. அப்போ எந்த ஆப்ஷன் போகலாம்? எஸ் வெரி குட், சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஃபைன். செலக்ட் ஆட் ஒன் அவுட் வித் ரெஸ்பெக்ட் டு ploidy. ஓகேவா? ஸோ ploidy பொறுத்து எது இன்கரெக்ட்னு சொல்கிறாங்க. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சிம்பிளான கொஷின், பட் ploidy வச்சு கொஷின் இருக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ இன்டிகுமெண்ட் என்னது? அதாவது ஓவியில் இருக்கிற எல்லாருமே டிப்ளாய்டு தான். ஓகே, ஓவிலுக்கு எல்லாருமே டிப்ளாய்டு எக்ஸப்ட் யார்? எம்ப்ரியோ சாக் மட்டும். ஓகேவா? ஸோ இப்போ இன்டிகுமெண்ட் ஓவிலோட தானே. ஸோ அப்போ 2n. ஓகே, மைக்ரோஸ்போர் மதர் செல் கண்டிப்பாக இது 2n தான் இருக்கணும். அப்போ இது மியாசிஸ் போய் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? எனக்கு ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், நியூசெல்லஸ். ஓகேவா? ஸோ ரைட்டு, இன்டிகுமெண்ட்குள்ளே நியூசெல்லஸ் இருக்குது. ஸோ இது 2n. மெகாஸ்போர். ஓகேவா? நமக்கு இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் மெகாஸ்போரோஜெனிசிஸ். மியாசிஸ் போய் வந்தது. அப்போ மெகாஸ்போர் இட் இஸ் அ haploid. ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் நம்பர் 4. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா? ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் போலாம். செலக்ட் த இன்கரெக்ட் மேட்ச். எது இன்கரெக்ட்? எது இன்கரெக்ட்? இதுக்கு என்ன ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். வெரி குட் கிருஷ்ணா, ஜெயபாக்கியம். ஓகே, எஸ்தர்ஜ். சூப்பர் 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 ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு என்ன ஆன்சர்? Gainogamy is a என்ன சொல்லிருப்பாங்க? It is a functioning cross pollination, but genetically autogamy சொல்லிருப்பாங்க. Correct. Bud pollination will be observed in the pea plant. Yes, it is also correct. Okay, right. Then commonlyனால நமக்கு இருக்கு என்ன இருக்கும்? commonlyனா oxalis, viola, அது மூணுலயுமே clistogamous and chasmogamous flower இருக்கும். So xenogamy only seen in the dioecious plants. Okay, only சொல்ல முடியாது because monoecious plants ல இருக்கும்போது கூட so pollen grains வந்து என்ன பண்ணலாம்? ஒரு பிளான்ட்ல இருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு போகலாம்ல. ஸோ அதுவுமே நம்ம xenogamy சொல்லனால ஒன்லி dioecious plants சொல்ல முடியாது. எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், ஒன்லின்ற வரும்போது அதை 4-5 தடவை செக் பண்ணி தான் ஆன்சராக போடணும். ஓகேவா? ஸோ அப்போ 4th ஆப்ஷன். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ஃபைன் ஃபைன் ஃபைன். மார்க் டெஸ்ட்ல வந்ததா தெரியலையே. ஓகே ரைட். ஸோ how many of the following are the fungi contributed to human welfare? எந்தெந்த இடத்துலலாம் ஃபங்கை நம்ம யூஸ் பண்ணுறோம்னு கேட்குறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். கேன்சர் என்ன? டக்கு டக்குன்னு ஆன்சர் போடுங்க பார்ப்போம். யார் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் இந்த கொஸ்டினுக்கு. சுகல் ஆப்ஷன் நம்பர் 4. கொஞ்சம் செக் பண்ணுங்க சுகல். 4 தான் வருதா? சொல்லலாமா? பார்ப்போமா? ஸோ பிரெட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபைன். ஸ்விஸ் சீஸ் யார்? ப்ரோபைனோபாக்டீரியம் சர்மானி. தேவையில்லை. ஸ்டாட்டின்ஸு மொனாஸ்கஸ் பர்பூரியஸ், இது வந்து என்னது? ஈஸ்ட்டு. ஸோ அப்போ இதையும் எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ இங்கே 1 செகண்ட். ஸோ அப்போது இது 1, ஸோ இது வராது. தென் 2. ஓகே, cyclosporin A. Cyclosporin A is produced by Trichoderma polysporum. Trichoderma என்னது? ஃபங்கை தானே. ஸோ அப்போ 3. ஓகே, streptokinase is produced by streptococcus bacteria. ஸோ வேண்டாம், விட்டுடலாம். ஓகே ரைட். ராக்ஃபோர்ட் சீஸ், பெனிசிலியம் ராக்ஃபோர்ட்டி. அப்போ 4. ரைட்டா? தென் ஆன்டிபயோட்டிக் யார் யூஸ் பண்ணுறோம்? பெனிசிலியம் நொட்டேட்டம் ஆன்டிபயோட்டிக். ரைட்டு தானே? ஸோ ஃபைன். அப்போ 5. தென் பயோ கண்ட்ரோல். பயோ கண்ட்ரோலில் யார் யூஸ் பண்ணுறோம்? ட்ரைகோடர்மா யூஸ் பண்ணுறோமே பயோ கண்ட்ரோலில். ஸோ பாருங்கள், ட்ரைகோடர்மா 2 இடத்துல யூஸ் பண்ணுறோம். சைக்ளோஸ்போரின் ஏல வந்து ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் பயோ கண்ட்ரோல். ஓகேவா? நம்மளோட ரூட் இக்கோசிஸ்டமில் நிறைய மைக்ரோ ஆர்கனிசம் வந்து கொல்ல போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ட்ரைகோடர்மா. அப்போ 6. ஓகேவா? ரைட். பயோ ஃபர்டிலைசர். பயோ ஃபர்டிலைசர் யார்? நம்ம மைக்ரோரைசர். என்ன ஆகுது? பயோ ஃபர்டிலைசர் ஆக்ட் ஆகுது இல்லையா? மைக்ரோரைசர் என்ன பண்ணுது? பாஸ்பரஸ் இன்டேக்லாம் அப்டேக் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஏன் பயோ ஃபர்டிலைசர் உங்களுக்கு தோணலை? பயோ ஃபர்டிலைசரில் யார் யூஸ் பண்ணுறோம்? மைக்ரோரைசர் யூஸ் பண்ணுறோம். செக் பண்ணி பாருங்கள், லாஸ்ட்டாக க்ளோமஸ் கொடுத்துருப்பான். ஓகே, அப்போ 7. ஓகே, அப்போ ஆப்ஷன் நம்பர் 1. ஓ காட், ஆமாம், இவ்வளோ இடத்துல ஃபங்கை வருது பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ரைட்டா செக் பண்ணுங்க பயோஃபர்டிலைசர் என்னென்ன கொடுத்துருப்பான் சைனோபாக்டீரியா கொடுத்துருப்பாங்க ரைட்டா தென் பாக்டீரியா இருக்கும் தென் நமக்கு ஃபங்கை வரும் ஓகேவா ஸோ பயோ கண்ட்ரோலில் நம்ம வைரஸ் யூஸ் பண்ணுவோம் பயோ ஃபர்டிலைசரில் வைரஸ் யூஸ் பண்ண மாட்டோம் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஓகே சார் வி வில் ஸ்டடி ஆஃப்டர் தி செஷன் ஓகே ஃபைன் சந்தோஷம் ஓகே அப்போ அடுத்த கொஸ்டின் நான் போகிறேன் ஓகே அதான சுயல் வேணும் ஃபைன் ஃபைன் ரீட் த கரெக்ட் ஆப்ஷன் சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட் ஏ more than 70% of all species recorded were animals while plants வந்து not more than 22 okay சரி statement B பாருங்க historical convention on biodiversity was held in Rio de Janeiro எப்ப நடந்தது 2002 2002 எங்க 2002 ல என்ன வரும் நமக்கு வேர்ல்ட் சம்மிட் ஓகேவா அது எங்க நடந்தது ஜான்சன்பர்க் எங்க சவுத் ஆப்பிரிக்கால சரியா அப்ப ஸ்டேட்மெண்ட் பி கம்ப்ளீட்டா தப்பு எஸ் வெரி குட் சுகர் சூப்பர் சூப்பர் பதா ஓகே அப்ப இது மட்டும் கரெக்ட் சோ அப்ப only statement A is correct சவுத் அமெரிக்காவா செக் பண்ணுங்க okay so answer for this question is option number 1 okay super student next question போறேன் சோ பாருங்க கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே கிரிஃப்த் எக்ஸ்பெரிமெண்ட் கிரிஃப்த் என்ன சொன்னாரு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் சொன்னார் இல்லையா சோ அப்போ மைஸ் வந்து டெட் ஆயிடுச்சு எப்போ எதை இன்ஜெக்ட் பண்ணும்போது மைஸ் வந்து டை ஆச்சு ஹீட் கில்ட் ஆஸ்ட்ரின் ஓகே சும்மாவே ஆஸ்ட்ரின் வந்து என்னது ஏவர்லண்ட் தான் ஸோ அப்போ ஹீட் கில்டாக இருக்கும்போது ஒன்றுமே ஆகாது மைஸ் அலைவாக தான் இருக்கும் அண்ட் லைவ் ஆஸ்ட்ரின் ஆஸ்ட்ரின் வந்து ரஃப் ஸ்ட்ரெயின் தான் பட் இட் இஸ் ஏவர்லண்ட் ஸோ இப்போ இது வராது ஓகே ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின் ஓகே அப்போ என்ன ஆகும் ஜெனடிக் மெட்டீரியல் எல்லாமே பிரேக் டவுன் ஆகிடும் ஸோ அப்போயுமே என்ன காஸ் பண்ணாது நிமோனியா காஸ் பண்ணாது மைஸ் அலைவாக தான் இருக்கும் ஓகே ஸோ அப்போ ஹீட் கில்டு எஸ்ட்ரெயின் அண்ட் ஆஸ்ட்ரெயின் அப்போ எஸ்ட்ரெயின் என்ன பண்ணும் ஆஸ்ட்ரெயினுக்குள்ளே போய் இந்த ஆர் என்னவா மாற்றிடும் எஸ்ஸாக மாற்றிடும் அப்போ எஸ்ஸாக மாறிச்சுன்னா என்ன பண்ணலாம் இட் கேன் காஸ் த நிமோனியா எஸ்ட்ரெயின் வந்து வெர்லண்ட் இல்லையா ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் ஸோ இது மாதிரி கேட்பாங்க இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது பட் கரெக்ட் தான் எஸ் நீட்டில் கொஸ்டின்ஸ் இப்படி தான் வருமா ஓகேவா ஸோ நான் இங்கே மாடரேட் டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது ரேராக ஈஸியான கொஸ்டின் வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஓகே ஆஃப்ரிக்கா தான் ஒரு ஃப்ளோவில் அமெரிக்கான்னு டைப் பண்ணிட்டேன் ஓகே நோ ப்ராப்ளம் சுகர் ஓகேவா ஸோ தென் filiform apparatus okay it is a characteristic feature of எந்த செல்லுக்குள்ள filiform apparatus நீட்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க 2-3 டைம் ஓகேவா பாருங்க filiform apparatus a characteristic feature of so ஒரு தடவை எப்படி கேட்டிருக்காங்கன்னா filiform apparatus வந்து என்ன பண்ணும் it will guide the entry of pollen tube into the embryo sac right இல்லையா so அந்த மாதிரி இருக்கும் right then இந்த filiform apparatus இந்த செல்ல இருக்கும் கரெக்ட் இது மாதிரி தான் ஓகே so it is a characteristic feature of synergies okay synergies la idu irukka pogudu right so answer for this question is option number 2 okay right yes harita super next question select the incorrect statement so incorrect statement select பண்ணுங்க what was the answer option number 2 so same fermenting agent okay option number 3 oh நம்ம already பார்த்துட்டோம்ல okay fine option number 3 okay fine option number 3 fine next போலாம் so liquid okay liquid form of tender coconut is okay liquid form of tender coconut என்ன பண்ணுவோம் 3 and last auto radiography ஓகேவா சார் வாய்ஸ் நோ வாய்ஸா வாய்ஸ் கேக்குதா இல்லையா ஆடிபிளா இருக்கா ஏவி கிளியரா இருக்கா
Okay, fine. Okay, so for last step in கேட்டா என்னன்னா auto radiography. Okay, fine. Okay, fine students. So answer another option number 4. Next, select the incorrect match. ஏது incorrect? Rhizobium, symbiotic nitrogen fixer, azotobacter, free living la. Okay va. Azospirillum பாருங்க always symbiotic இவன் free living. Okay va. So தப்பு cyanobacteria biofertilizer used in the paddy fields. Yes, correct. Okay, Harita, fine. So answer another option number 3. Yes, very good, super. Yeah, next question போறேன். Next, so without the following is not an advantage of mycorrhiza. So resistant to root borne pathogens, tolerance கொடுக்கும். Okay, then phosphorus uptake increase பண்ணி கொடுக்க போகுது and overall plant growth and development enhance பண்ணனும் கொடுத்திருப்பாங்க. So nitrogen fixation க்கு இது mycorrhiza என்னது fungi இல்லையா? What is this? இது fungi. Okay, fungi வந்து nitrogen fixation involve ஆகாது. Nitrogen fixation involve ஆக போறது bacteria. Okay, so for answer for this question is option number 1. Gamers Nation கொஞ்சம் check பண்ணுங்க. So answer for this question is option number 1. Yes, fine. Next போலாம். Bioactive molecules cyclosporin A is used. Okay, cyclosporin A. Okay, cyclosporin A yaar produce பண்றா? Cyclosporin A yaar produce பண்றா? Trichoderma polysporum, which is a fungi. Okay, அப்ப இது என்ன produce பண்ண போகுது? It's going to produce a immunosuppressive agent. Okay, இது என்ன produce பண்ணது? Immunosuppressive agent. So இது எப்போ யூஸ் பண்ண போறோம்? During organ transplant அப்போ இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். Yes, very good. Option number 4. Next, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? So what was the answer for this question? ஒரு double standard DNA ல ஓகேவா 30% வந்து adenine இருக்கு. Okay, then what will be the amount of cytosine? ஓகேவா? A will always pairs with யார் கூட thymine கூட pair பண்ணும். ஓகேவா? அப்ப A 30% னா அப்ப thymine எவ்வளவுதான் இருக்கும்? 30% இருக்கும். அப்ப 60 போயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளவு? 40 தான் இருக்க போகுது. So அந்த 40 ல நமக்கு guanine will always pairs with the cytosine. ஓகே, அப்ப ரிமைனிங் 40 தான் பிரிக்கணும். அப்போ இது ஒரு 20 னா அப்போ இது ஒரு 20. ஓகே, கேட்டிருக்கிறது cytosine. ஓகே, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? adenine கொடுத்துட்டு cytosine கேட்டிருக்காங்க. Then answer is option number 2. Very good students. ஓகேவா? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏக்கு மட்டும் தான் Chargaff ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் போலாம். ஸோ பாருங்க, இன் டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம் லார்ஜ் ஃப்ராக்ஷன் ஆஃப் எனர்ஜி வில் பி ஃப்ளோஸ் த்ரூ. டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம்ல எப்படி எனர்ஜி ஃப்ளோ, யார் மேஜர் கண்டக்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ இருப்பாங்க? டிஎஃப்சி, ஜிஎஃப்சி, பாராசிட்டிக் ஃபுட் செயின், ஓகே, ஆக்சிலரி ஃபுட் செயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யாரு? டிஎஃப்சி தான். ஓகேவா? டிஎஃப்சி தான் இருக்கு ஆன்சர். ஜிஎஃப்சி யாருக்கு? அக்வாட்டிக். Answer for this question is option number 1. ஓகேவா? டிஎஃப்சி வந்து டெரஸ்ட்ரியலுக்கு, டிஎஃப்சி வந்து என்னது? டெரஸ்ட்ரியல். அக்வாட்டிக் வந்து ஜிஎஃப்சி. ஓகே, சூப்பர். பாருங்க, ஸோ நமக்கு ஸ்டாண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸாக சிந்தசிஸ் ஆகுது. ஓகேவா? நம்மளோட ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குல்லையா, டிஸ்கண்டினியூஸ் சிந்தசிஸ் ஆகும். ஸோ அப்போ இதை ஜாயின் பண்ணுறது யார்? ஹூ இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ மாலிகுலர் க்ளூ? Yes, very good, super. ஓகேவா? டிஎன்ஏ லைகேஸ். ஓகேவா? ரைட், டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணும்? நியூ ஸ்டாண்ட் வந்து சிந்தசிஸ் பண்ணும். ஓகே, டோப்போ ஐசோமரேஸ் என்ன பண்ணும்? ஸோ நம்ம ஹெலிகேஸ் அன்வைன் பண்ணுதா? ஓகே, ஹெலிகேஸ் என்ன பண்ணும்? அன்வைன் பண்ணும்போது ரெண்டு எண்ட்லையும் என்ன ஆகும்? எனக்கு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறது தான் we are having the topo isomerase. ஓகேவா? ஹெலிகேஸ் வந்து அன்வைன் பண்ணுறது, தென் டிஎன்ஏ லைகேஸ் நம்ம ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறது. ஓகேவா? ரைட், ஸோ இப்போ 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட் போகலாம். செலக்ட் ஆட் ஒன் அவுட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபாலோயிங் ஃப்ரூட்ஸ். எது கரெக்ட், இன்கரெக்ட்? ஓகே, எது ஆட் ஒன், எது ஆன்சரு? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் போகலாம். அவ்வளோதான், நம்ம கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டோம். Yes, apple, strawberry, cashew, இவங்க எல்லாமே யாரு? all the 3 were false fruit. ஓகேவா? மேங்கோ மட்டும் தான் ட்ரூ ஃப்ரூட். ஓகே, ஸோ உங்க 3 பேர்லயே ஓகே, இன் கேஸ் ஆஃப் ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ. ஓகே, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ண போகுது?
thalamus fruit formation involve அப்ப அந்த fruit என்ன ஆயிடும் false fruit okay அப்ப இங்க mango மட்டும் தான் true fruit so the answer is option number 2 yes Jay Baikam option number 2 next RNA is the genetic material okay NCERT ல molecular base ல first page ல கொடுத்திருப்பாங்க RNA வந்து யாருக்கு genetic material ஆக்ட் ஆகுதுன்னு RNA is going to act as a genetic material for whom? Yes. Super. Okay, va. QB bacteriophage and இன்னொன்னு என்ன கொடுத்திருப்பாங்க? TMV virus. Okay, va. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் RNA is going to act as a genetic material அப்படி சொல்லிருப்பாங்க. Remaining எல்லாருக்குமே mostly DNA தான். Okay. So the answer for this question is option number 1. Super. Next. Answer பண்ணுங்க பாப்போம். Yes, very good Esther. So tRNA என்ன பண்ணோம் so it is the amino acylated in the first phase of translation in the presence of ATP okay va so the tRNA தான் யார் அட்டாச் ஆவா amino acid அட்டாச் ஆகும் அந்த process என்ன சொல்லிருப்போம் amino acylation சொல்லிருப்போம் ரைட்டா so அப்போ இதுக்கு 3 mRNA என்ன பண்ண போகுது so mRNA ல என்ன டைப் ஆஃப் நமக்கு என்னது நியூக்ளியோடைட்ஸ் இருக்கோ ஓகே அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆர்டர் அண்ட் சீக்வென்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கு அதாவது என்ன டைப் என்ன கோடான் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு பர்டிகுலர் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் வரும் ஓகே அப்போ இதுக்கு நான் என்ன சொல்லலாம் 1 ஓகே RNA இஸ் a structural RNA ஓகே அப்போ structural RNA நம்ம ரைபோசோம்ஸ் ஓகே ரைபோசோம் எதால மேடப் ஆயிருக்கு rRNA plus protein சொல்லிருக்கேனா அப்போ பலைட் பார்ட்டிகல்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறது யாரு rRNA so அப்போ 4 snRNA okay snRNA it is catalyzed by the same enzyme which is responsible for the synthesis of 5s rRNA யார் அது 5s rRNA synthesis பண்ண போறது RNA polymerase 3 ஓகேவா அதே தான் snRNA க்கும் அப்ப என்ன சொல்லலாம் இங்க 2 okay 3 அப்ப fourth option 3 1 4 2 yes very good option number 4 so answer for this question is option number 4 எல்லாருக்கும் clear ஆயிருக்கும் நம்புறேன் so I'm moving to the next question so பாருங்க which are the following gene responsible for the production of enzyme which is catalyzed by the hydrolysis of lactose okay lactose உடைக்க போறோம் lactose is என்னது ஒரு டைசாக்கரைட் இந்த லாக்டோஸ் ஒரு டைசாக்கரைட் என்ன மாத்த போறோம் ரெண்டு மோனோசாக்கரைடா மாத்த போறோம் அதான் என்ன சொல்றோம் ஹைட்ரோலைசிஸ் அப்ப இத பண்றது யாரு yes okay நம்மளோட லாக்ஸேட் தான் லாக்ஸேட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் beta galactosidase okay என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது beta galactosidase ப்ரொடியூஸ் பண்ண போகுது இந்த beta galactosidase நம்ம என்ன ஃபர்தரா மாத்தும் நம்ம லாக்டோஸை குளுக்கோஸாவும் கேலக்டோஸாவும் மாத்தும் then further இந்த குளுக்கோஸ் தான் நம்மளோட பாக்டீரியா ஈக்குவலா எடுத்துக்க போகுது so answer for this question is option number 2 yes very good super students next போலாம் so பாருங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க so இந்த क्वेश्चन நம்ம செஷனை முடிச்சுக்கலாம் ஓகேவா function of A வந்து என்ன பண்ணும் transacetylase produce பண்ணும் ஓகேவா then Y என்ன produce பண்ணும் permease என்ன பண்ணும் permease is going to increase the permeability of நம்ம lactose okay செல்லுக்குள்ள நிறைய lactose வருது okay so இங்க பாருங்க ஒரு template stand coding stand கொடுத்திருக்காங்க so அப்போ coding stand நம்ம எப்படி இத coding நான் சொல்றேன் எப்படி இத நான் template சொல்றேன் so if you take a transcription unit ஒரு transcription unit எடுத்துட்டோம்னா ஓகேவா so let us consider so இந்த இடத்துல கோடிங் இருக்கு ஓகே இந்த இடத்துல என்ன இருக்கு சாரி இந்த இடத்துல நமக்கு ப்ரோமோட்டர் இருக்கு சோ இந்த இடத்துல ப்ரோமோட்டர் இருக்கு இந்த இடத்துல டெர்மினேட்டர் இருக்கு ரைட்டா சோ அப்ப இங்க ப்ரோமோட்டர் இருக்கு இங்க டெர்மினேட்டர் இருக்கு சோ இந்த ப்ரோமோட்டர் கிட்ட ஓகே இந்த ப்ரோமோட்டர் கிட்ட இப்போ இங்க 5 பிரைம் இருந்ததுன்னா அப்ப இவன் தான் கோடிங் ஸ்டாண்ட் இவன் வந்து என்ன ஆயிடுவான் he will be so இதுதான் கோடிங் ஸ்டாண்ட் அப்போ இங்க 3 வருதா 3 and 5 ஓகே இவன் டெம்ப்ளேட் ஆயிடும் அப்ப இந்த ப்ரோமோட்டர் கிட்ட எந்த 5 பிரைம் இருக்கோ ஓகேவா அதுதான் என்ன சொல்லுவோம் கோடிங் ஸ்டாண்ட் அதான் இன்சைட்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா சோ upstream of the coding strand யார் present ஆயிருப்பா promoter whereas downstream of the coding strand யார் இருப்பா terminator இருக்குன்னு கொடுத்திருப்பாங்க ஓகேவா சோ இப்போ என்ன பண்ண போறாங்க yes 5 prime end of the coding strandல நமக்கு என்ன இருக்கும் promoter இருக்கும் ரைட் இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த promoterரையும் terminator switch பண்றாங்க ஓகே சோ அப்ப ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன் இது வந்து கோடிங் ஸ்டாண்ட் ஓகே இது என்னது கோடிங் இது வந்து என்னது டெம்ப்ளேட் னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன் சிம்பிளா
இந்த ப்ரொமோட்டரையும் ஓகே சிம்பிளாக அந்த ப்ரொமோட்டரையும் டெர்மினேட்டரையும் என்ன பண்ண போகிறேன் நான் ஸ்விட்ச் பண்ண போகிறேன் ஸோ அப்போ ப்ரொமோட்டரையும் டெர்மினேட்டர் ஸ்விட்ச் பண்ணால் ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது எனக்கு டெர்மினேட்டர் வருது இங்கே ப்ரொமோட்டர் ஆகுது ரைட்டா அப்போ இங்கே என்ன ஆகும் எனக்கு இந்த அப்போது இந்த கோடிங்கும் டெம்ப்ளேட்டும் மாறுமா ஓகேவா அப்போது இங்கே வர்றது இவன் என்ன ஆகிடுவான் இவன் கோடிங்காக மாறிடுவான் இவன் என்னவா மாறிடுவான் இவன் டெம்ப்ளேட்டாக மாறிடுவான் ரைட்டா ஓகேவா ஃபைன் அப்போ அதே ஸ்டோரி தான் இங்கேயும் நடக்க போகுது ஓகே ஸோ அப்போது இது வந்து என்ன ஆகிடும் இப்போ இது வந்து என்னவா மாறிடும்னா எனக்கு கோடிங்காக மாறிடும் இது எனக்கு டெம்ப்ளேட்டாக மாறிடும் ஓகேவா ஸோ அப்போது நமக்கு தெரியும் நியூலி சிந்தசிஸ் ஆகிற எம்ஆர்என்ஏ எப்படி இருக்கும் டிட்டோ டு த கோடிங் ஸ்டாண்ட் ஓகே நியூலி சிந்தசிஸ் ஆகிற எம்ஆர்என்ஏ எப்படி இருக்கும் போது டிட்டோ டு த கோடிங் ஸ்டாண்ட் பட் நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணணும்னா கோடிங் ஸ்டாண்டில் இருக்க டீயை மட்டும் எடுத்துடும் பிகாஸ் நமக்கு எம்ஆர்என்லாம் டைமிங்க்கு பதில் என்ன இருக்க போகுது யுராசில் இருக்க போகுது ரைட்டா அப்போ அதை மாற்றி போட்டு அப்படியே ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம் மாற்றி போட்டு ஆன்சர் பண்ணுங்க ஸோ அப்போ 5' ப்ரைமில் ஆக்சுவலாக டி வந்து என்ன இருக்காது டீக்கு பதிலாக என்ன சொல்ல போகிறேன் யூ இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் டீக்கு பதிலாக யூ மட்டும் மாற்றுங்க ஸோ அப்போ எது ஆன்சராக இருக்கும் ஸோ இப்படி போங்க இதை 5' to 3' போங்க பார்ப்போம் எது ஆன்சராக இருக்கும் வாட் வில் பி த ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க கோடிங் ஸ்டாண்ட் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்என்ஏ எஸ் கரெக்ட் வெரி குட் சுகர் ஓகே அப்போது இங்கே பாருங்க இங்கே 5 இருக்கு ஓகேவா அப்போ ஆப்ஷன் 2ல இங்கே 5 இருக்கு 5 கிட்ட நமக்கு என்ன வரணும் யூ வரணும் இங்கே 5 கிட்ட ஜி கொடுத்துருக்காங்க எப்படி ஆப்ஷன் நம்பர் 2 நான் சொல்ல முடியும் இப்போ 5 கிட்ட யூ வரணும் அப்போ 4th ஆப்ஷன் ஓகேவா புரிஞ்சதா கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும் பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம எக்ஸ்போஸ் ஆகணும் ஓகேவா அப்போ தான் நமக்கு மெயின் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சதா ஓகே ஓகேவா தம்ஸ் அப் போடுங்க நம்ம செஷனை முடிச்சுக்கலாம் ஸோ இது புரிஞ்சதா இந்த கொஸ்டின் கிளியர் வெரி குட் ஜெயபாக்கியம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா ஜுவாலஜி செஷன் இருக்கும் ஓகேவா ஸோ அகைன் எல்லாரும் 10:45க்கு ரெடி ஆகிக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் செஷன் வில் பி பேக் ஓகேவா அகைன் நம்ம 10:45க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகே பாய் பாய் ஓகேவா ஸோ நீட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் நான் இன்னொரு செஷனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகேவா ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ
Hello, good morning all. அப்போ இன்னைக்கு நம்ம வந்து botany பார்த்துட்டோம். இப்போ நம்ம zoology questions தான் solve பண்ண போறோம். ஓகேங்களா? Okay. So, first question. The separated bands of DNA are cut out from agarose gel and extracted from gel piece is in a process known as. அப்போ gel electrophoresis நீங்க அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆ ஜெல்லில் நின்று உங்களோட desired fragment of DNA extract பண்ணி எடுக்கிற ஒரு டெக்னிக்கு ஒரு மெத்தடுக்கு பேர் என்ன? என்ன simple question தானே? It is elution. ஓகேங்களா? So that is elution, first option. Correct? Very good. Heisenberg, Krishna Kirtana, very good. First option. Next question. Which of the following, can you see this one? Which of the following statements are correct regarding menstrual cycle? ஒரு இல்ல ovulatory phase முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போறது secretory phase தான். That is luteal phase. இல்லையா? அப்ப அது தப்பு தான். Okay, it is not followed by proliferative phase. It is followed by luteal. Cyclic menstruation extends between menarche and menopause. Correct. First menstruation on a menarche il start panni ovvoru month cycle poite irukum till the last menstrual cycle, that is known as menopause. Okay, right. Appo idum correct da. Now, during pregnancy all events of the menstrual cycle stop and there is no menstruation. Correct da. Okay ngla. Appo correct statement with respect to menstrual cycle nu ketta A, C, D and E. A, C, D and E. Third option select panikla. Okay ngla. Very good, Heisenberg, Krishna Kirtana. Right. Next question. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி கரெக்ட்டா தப்பான்னு சொல்லுங்க. Statement 1. Amniocentesis is a procedure that can be used to test for the presence of certain genetic disorders such as sickle cell anemia, hemophilia to determine the survivability of the fetus. Correct da. Amniocentesis la நம்ம என்ன பண்ணும், அவர் amniotic fluid uterus ல இருந்து எடுக்கும். ஆ fluid குள்ள fetal cells இருக்கும். cells கிடைச்சனா cells culture பண்ணி அதுக்குள்ள இருக்கிற the genetic material பாத்தீங்கன்னா genetic disorders ஏதாவது இருக்கா இல்லையா நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். In statement 2, in amniocentesis some of the amniotic fluid of the developing fetus is taken to analyze the fetal cells and dissolve substance. Correct. இப்படி தான் அந்த டெக்னிக் பண்றது. ஓகேங்களா? So answer வந்து both statements are correct. Good. Darshana Jyotiraj, Mufsira, good. Harita Shri, good. Next question. Match the following. Easy இருக்கும்ல? Flower color in garden P, that is mental experiment. Okay, flower color in garden P exhibit பண்ற ஒரு inheritance pattern அது complete dominance தான் அவங்க exhibit பண்ற. இனி B என்ன? Flower color in antirrhinum. Antirrhinum is exhibiting incomplete dominance. ஓகேங்களா? அப்ப B க்கு 3 தான் வரும். இனி C, human blood group. எல்லா blood group உள்ள human blood group AB. AB exhibit பண்றது co-dominance தான். Co-dominance. Next, D, skin color in human வந்து polygenic inheritance தான் காமிக்கும். ஓகேங்களா? So answer என்ன? A2, B3, C1, D4. Third option தானே? பாப்போம் யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கு. Very good. Krishna Kirtana, first person to answer this question. Heisenberg, Darshana, Jyotiraj, Mufsira, good. Very good. ஓகேங்களா? Next question. இது ஒரு சில symptoms தான். ஓகேங்களா? இங்க வந்து itching, fluid discharge, slight pain, swelling, இத்தனையும் symptoms எங்க இருக்கு? genital regions ல இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட symptoms ஏது diseases ஓட symptoms இருக்கலாம்? STIs. Okay, genital region ல itching, slight pain, fluid discharge, STI ஓட early symptoms தான். ஓகேங்களா? First option. Very good. Yes, Heisenberg, Krishna Kirtana, Mufsira,
Same people. Yes, Darshana Jyotiraj, good. Again, disease oda characters familiarize பண்ற மாதிரி questions. ஓகேங்களா? An individual has overall masculine development. Overall அவங்களுக்கு இருக்கிறது masculine development தான். Plus gynecomastia is also expressed. What is gynecomastia? Breast enlargement in male, that is called as gynecomastia. ஓகேங்களா? அப்ப இப்படிப்பட்ட characters ஏது diseaseல உங்களுக்கு இருக்கும், ஏது type of abnormality இருக்கும், that is these characters are the symptoms of or characters of Klinefelter syndrome. ஓகேங்களா? masculine development இருக்கு, breast enlargement இருக்கு. Second option, very good. Next question. Given below are two statements, statement 1 and 2. பாருங்க கரெக்டா தப்பா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன. Statement 1 பாப்போம். Vasa efferentia leave testis and open into epididymis located along the posterior surface of each testis. இது எப்படி இருக்கும்? இது கரெக்ட் தானே? Do you remember the structure? Testis, oval shape. Posterior region தான் என்ன இருக்கும்? Epididymis இருக்கும். ஓகேங்களா? ரைட். இனி Vasa efferentia posterior region இருக்கிற epididymis லேக்கு தான் ஓபன் பண்ற. கரெக்ட்டா? Fine. So this is correct. Second statement 2. The shape of the uterus is like an inverted pear and it is supported by ligaments attached to the pelvic wall. இதுவும் கரெக்ட் தான். Shape of the uterus வந்து inverted pear தான். Pear means it is a fruit இல்லையா? அது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? pear தோ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது இன்வெர்ட் பண்ணா உங்களுக்கு என்ன ஷேப் கிடைக்கும்? somewhat like this. Okay, ಈ ஒரு ஷேப் தானே யூட்ரஸ்க்கு, அதனால தான் இன்வெர்ட்டட் பியர் ஷேப் நம்ம சொல்றது. ரைட். இனி யூட்ரஸ்னு பாடி வாலுமாய் பெல்விக் வாலுமாய் அட்டாச் பண்ணி வைக்கணும்ல, அது அப்படியே ஃப்ளோட் பண்ணி இருக்க கூடாது. ரைட். அட்டாச்மென்ட் பண்ணி வைக்கிறது எது வெச்சுதா? லிகமெண்ட்ஸ் வெச்சுதா. ஓகேங்களா? அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன? both statement 1 and 2 are correct. First option. ஓகேங்களா? very good, very good. Next question. Match the following. இது innate immunityயோட barriers. சொல்லுங்க. செல்லுலார் பேரியர் அதில் இன்வால்வ் இருக்கிறது mucus coating of urinogenital tract. Right. B. Sorry. செல்லுலார் பேரியர்ல உங்களுக்கு இருக்கிறது செல்ஸ் தானே? செல்ஸ் இருக்கிற you are using the immune cells. Okay, அதனால தான் பேரியர்னா செல்லுலார் பேரியர்னு சொல்றது. அப்ப இது நியூட்ரோஃபில்ஸ் தான் வரும். 2 3. Okay, physical barrier, mucus coating of urinogenital tract. Right. C. Cytokine barriers அதில் இன்வால்வ் இருக்கிறது interferons தான். C4. இனி D என்ன? physiological barrier, mostly physiological barriers இருக்கிறது secretions தான். இப்போ secretions எது? saliva. ஓகேங்களா? 2. இப்போ ஆன்சர் என்ன வரும்? A3 B1 C4 D2. செகண்ட் ஆப்ஷனா? very good, very good, very good. அஸ்மினா ஃபாத்திமா ஒரு வாட்டி கூட செக் பண்ணிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. இது ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். ரைட். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் obtaining double homozygous plant with yellow colored wrinkled seed in F2 generation? Okay, in a dihybrid cross la da rendu character involved aagirukku. Correct ah? Right, let's see that. See, characters edellam yellow colored wrinkled seed unda, adu it should be double homozygous. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. Okay, yellow colored வரணும்னா small y வரணும் இல்லையா? wrinkled seed வரணும்னா small r. ஓகே, இனி சொல்லுங்க, டைஹைபிரிட் கிராஸ்ல F2 ஜெனரேஷன்ல எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் இருக்கும்? ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஜைகோட்ஸ் எவ்வளவு ஃபார்ம் ஆகும்? 16 தானே? 16 காம்பினேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? 16ல இப்போ நம்ம பார்த்த ஒரு ஜீனோடைப் எத்தனை இருக்கும்? 1. ஸோ 1 out of 16 தான் ஒரு ஜீனோடைப் காமிக்கும். கரெக்ட் தானே? ஒரு ரேஷியோ தான், ஒரு பெர்சன்டேஜ் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ டெல் மீ, இது பெர்சன்டேஜ்லேக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 1 by 16 into 100. What will be it? 4, 25, 2, 12.5, 6.25.
6.25%. First option. Very good, very good. Darshana Jyotiraj, Krishna Kirtana, good. Next question. Select the correct group of marsupials exhibiting adaptive radiation. இப்போ 4 ஆப்ஷன்ஸ்ல அங்க இருக்கிற எல்லாமே மார்சூபியலா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆப்ஷன் எதுன்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, லெமர் மார்சூபியலா இல்ல. ஓகேங்களா? ஃப்ளையிங் ஸ்குவிரல், பாப் கேட், இது மூணும் மார்சூபியல்ஸ் கிடையாது, பிளாசெண்டல் மேமல்ஸ் தான். செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, வொம்பேட், டெஸ்மானியன் wolf, sugar glider, கரெக்ட் தான். எல்லாமே என்னது மார்சூபியல்ஸ் தான். செகண்ட் ஆப்ஷன். ஓகே, தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, பாப் கேட் அகைன் பிளாசெண்டல் தான். ஓகேங்களா? இங்க லெமர் அகைன் பிளாசெண்டல் தான். ஓகேங்களா? சோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, second option, very good. Asmina Fatima, good, good. Next question க்கு போலாமா? Right. Again match the following. இது வந்து contraceptive methods. ஓகேங்களா? டியூபெக்டமி எப்படிப்பட்ட ஒரு டெக்னிக், எப்படிப்பட்ட ஒரு contraceptive method? surgical method. ஓகேயா? ஃபெலோப்பியன் டியூப் கட் பண்ணி டைப் பண்ற ப்ராசஸ். அதனால கேமெட் டிரான்ஸ்போர்ட் இன்ஹிபிட் ஆகும், கேமெட்டோஜெனசிஸ் இன்ஹிபிட் ஆகாது. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஓகேங்களா? ரைட். இனி நெக்ஸ்ட் இஸ் லாக்டேஷனல் அமெனோரியா. சொல்லுங்க, லாக்டேஷனல் அமெனோரியான்னு சொல்றது இட் இஸ் a natural method இல்லையா? ரைட். நெக்ஸ்ட் இஸ் வால்ட் எப்படிப்பட்ட மெத்தட்? பேரியர் மெத்தட் தானே? ரைட். இனி டி, LNG20 hormonal IUD. One. So answer enna? A3, B4, C2, D1. Third option. Third option. Very good, very good. Heisenberg, Krishna Kirtana, Darshana Jyotiraj, Asmina Fatima, very good. எல்லாருமே கரெக்ட் ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க. Very good. Okay, next question. Which of the following is now routinely used to detect HIV? HIV detect பண்றதுக்காக யூஸ் பண்ற டெக்னிக் எது? சொல்லுங்க. PCR தான். ஓகே, பெர்ஃபெக்ட்டா நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது it is going to be an early detection. கரெக்ட்டா? PCR, first option. Next question, assertion reason தான் பார்க்கலாம். Assertion, during pregnancy the levels of estrogen, progestogen, cortisol, prolactin, thyroxine, etc. increase several fold. Okay, increase several fold in maternal blood. இது கரெக்ட்டா தப்பா? இது கரெக்ட் தான். ஓகேங்களா? பிரெக்னன்சி டைம்ல ஹார்மோன்ஸ், ஒரு சில ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சில ஹார்மோன்ஸ் புதுசா செக்ரீட்டும் ஆகுது. ஓகேங்களா? ரைட். இனி ரீசன் பாருங்க. You just read the reason. Increased production of these hormones is essential for supporting fetal growth, metabolic changes in mother and to maintain pregnancy. இதுவும் கரெக்ட் தான் இல்லையா? இனி ரெண்டும் assertion as well as reason கரெக்ட் ஆயதுனால இனி நம்ம என்ன பார்க்கணும்? reason correctly assertion எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்லையா? tell me, கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன் பிரெக்னன்சி டைம்ல இவ்வளவு ஹார்மோன்ஸ் வருது? ஏன்னா fetal growth கொண்டு வரணும், மதரோட பாடியில மெட்டபாலிக் சேஞ்சஸ் கொண்டு வரணும், இதெல்லாம் கொண்டு வந்து பிரெக்னன்சி மெயின்டைன் பண்ணணும். இதுக்காக தான் ஹார்மோன்ஸ் ஒரு பிரெக்னன்சி டைம்ல வர போறது. ஓகேங்களா? சோ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Among the following, how many statements are incorrect? Incorrect statement எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். First one, statement A. Bioreactors can be thought of as vessel in which raw materials are biologically converted into specific products. Correct தான். Okay, raw materials biologically நம்ம product ஆയി convert பண்ற ஒரு vessel தான் bioreactors. இனி bioreactorsல
large volumes நமக்கு create பண்ண முடியும். Okay, large volumes of products can be produced. அதுதான் bioreactor ஓட ஒரு advantage னு சொல்றது. கரெக்ட்டா? Now, statement B. Bioreactor provides the optimal condition necessary to achieve the desired product. கரெக்ட் தான். ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரதுக்கு தேவையான எல்லா optimal conditionsம் பயோரியாக்டர்ல இருக்கு. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். Stirred tank reactor has a flat base to facilitate mixing of the reactor content. இது தப்புதான். Why? பயோரியாக்டருக்கு especially the stirred tank reactorக்கு flat base கிடையாது. எப்படி இருக்கும் அதோட பேஸ்? flat baseனு கேட்டா இப்படிப்பட்ட பேஸ். இது கிடையாது அவங்களுக்கு. ஓகே, இப்படிப்பட்ட curved base ஆ இருக்கும். அது ஏன் curved base? அப்பதான் mixing ஒழுங்காவே நடக்கும். ஓகே, அதனாலதான். So, D statement, the stirrer facilitates even mixing of nutrients, oxygen availability throughout the bioreactor. Correct. இங்க steering இருக்கிறதுனால the stirrer facility இருக்கிறதுனால கரெக்டா எல்லாமே மிக்ஸும் ஆகும். ஓகேங்களா? So, answer incorrect statement எத்தனைன்னு கேட்டா ஒரே ஒரு statement மட்டும்தான் உங்களுக்கு incorrect. Answer is first option. Very good, first option. Okay. Now, milk produced by Rosie, the first transgenic cow, was nutritionally more balanced for human babies due to the presence of which of the following proteins? அப்போ ரோசி ஒரு transgenic cow ஓட மில்க்ல இருக்கிற protein எது? alpha lactalbumin. Simple one. ஓகேங்களா? Right. Next is statement. Statement question da. Statement 1. Due to continental drift, pouched mammals of Australia survived because of the lack of competition from any other mammal. இது correct தான். ஓகேங்களா? Why? Because continental drift theory you know na, முன்னாடி எப்படி இருந்த continents எல்லாமே சேர்த்து இப்படி ஒரு single diet இருந்தது. அதுக்கப்புறம் drift பண்ணி what happens? இப்போ நம்ம பார்க்குற லெவல்ல இருக்கு. Here you have India like this. இங்க ஆப்பிரிக்கா இருக்கு. ஓகே, இங்க ஏசியா இருக்கு. ஆஸ்திரேலியா எங்க இருக்கு? இங்க கீழே இருக்கு. தனியாவே ஆஸ்திரேலியா இருக்கு. முன்னாடி எங்க இருந்த எல்லாமே சேர்த்து இங்க இருந்த ஆஸ்திரேலியா. அப்போ கான்டினென்ட்ஸ் ட்ரிஃப்ட் ஆகி வரும்போது ஆஸ்திரேலியா தனியாவே ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இதனால என்ன அட்வான்டேஜ் கிடைச்ச? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அத்தனையும் மார்சூபியல்ஸ் தனியாவே ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. தட் மீன்ஸ் மற்ற பிளாசெண்டல் மேமல்ஸுக்கு அங்க ரீச் ஆக முடியல. அதனால காம்படிஷனும் இல்ல. ஓகே, தட் இஸ் வை மார்சூபியல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆஸ்திரேலியன் அண்ட் திஸ் ரீஜன். ஓகேங்களா? ஸோ அது கரெக்ட் தான். இனி ஸ்டேட்மெண்ட் 2. By the time of 500 million years ago, the invertebrates were formed and they were active. Correct da. 500 million years ago da invertebrates form ஆனது and அவங்க ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. ஓகேங்களா? Right. So answer என்ன? First option. Very good. Right. Heisenberg, Krishna Kirtana, Darshana Jyotiraj. Good. Correct answer கொடுத்திருக்கீங்க. Next, again statement question. Statement first. Statement number 1. Oocyte is the sequence that not only initiate transcription but is also responsible for controlling the copy number of linked DNA. இது கரெக்டா? இது தப்புதான். ஏன்னா oocyte இனிஷியேட் பண்றது டிரான்ஸ்கிரிப்ஷன் கிடையாது, ரெப்ளிகேஷன் தானே. ரெப்ளிகேஷன் தான் அது இனிஷியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம அவர் பிளாஸ்மிடோட காப்பி நம்பரும் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ரைட். அப்போ இங்க தான் மிஸ்டேக் இருக்கு. So the statement is wrong. In statement second statement பாருங்க. In order to force bacteria to take up the plasmid, the bacterial cells must be made competent to take up DNA by treating them with a specific concentration of divalent cation. கரெக்ட் தான். இப்போ நம்ம ஒரு DNA வெளியில இருந்து செல் ஹாஸ்ட் செல்லுக்குள்ள போடணும்னா அவங்க ஹாஸ்ட் செல் அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? So what happens? நம்ம ஒரு ஹாஸ்ட் செல்லினை காம்பிட்டன்ஸ் எல்லாம் மாத்தணும். ஓகே ரைட். ஸோ எப்படி காம்பிட்டன்ஸ் எல்லாம் நம்ம மாற்றலாம்? அதுக்கு தான் டைவேலன்ட் கேட்டியான்ஸ் லைக் கால்சியம். ஓகே, அதெல்லாம் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணோம். ஓகே, அதனால அப்போ ஒரு ஹாஸ்ட் செல் வந்து காம்பிட்டன்ட் ஆகும். ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம கொடுக்குற ஃபாரின் டிஎன்ஏ அவங்க செல்லுக்குள்ள எடுக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கரெக்ட். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன்.
Very good, very good. Third option. Right? Next. Okay. Read this question. Making multiple copies of any template DNA inside a host cell. See, பாருங்க ஒரு host cellக்குள்ள வெச்சு தான் நீங்க multiple copies produce பண்ண போறீங்க. ஆ டெக்னிக்கு பேர் என்ன? Yes, cloning. Very good, very good. Krishna Kirtana, Heisenberg. Yes, very good. Heisenberg, first person to give this answer. ஏன்னா ஒரு சிலவங்க இதுக்கு polymerase chain reaction PCR ன்னு ஆன்சர் கொடுக்கும். இல்ல PCR நம்ம வெளியில தானே பண்றது. In vitro தான் நம்ம ஒரு DNA molecules ன replication பண்றது. ஓகேங்களா? ஆனா இது host cellக்குள்ள பண்ற ஒரு processக்கு பேரு cloning. Multiple copies are produced inside host cell. That method is called as cloning. ஓகேங்களா? Right. Next question. Okay. Which of the following statements are correct about hemophilia? Hemophilia பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். Okay. First statement. It is a quantitative problem of synthesizing too few globin molecule. இல்ல. Hemophilia னு சொன்னாலும் அது என்னது clotting related ஆன problem தான். இல்லையா? Right. Any B. It is a sex-linked recessive disease. Sex-linked recessive disease? Yes. Sex-linked recessive disease now. In his third statement, in the affected individual, phenyl pyruvic acid is accumulated in the brain. Illa. Idu the disease oda character? It is phenyl ketonuria la da iyoru character varu. Hemophilia la kedaiyadu. Okayங்களா? In D, it is an autosomal dominant disease. Illa. Adu sex-linked recessive disease. Correct. Next, last statement, and a possibility of a female becoming a hemophilic person is extremely rare. Correct da. Female or hemophilic person agara chance kammi da. Okay, appo correct statement nu keta B and E. B and E. Second option. Very good. Second option. Good, good, good. Heisenberg again the first person to comment. Darshana Jyotiraj, very good. Krishna Kirtana, Hasmina Fatima, good, good. Next question ku polama. Okay. ROP in PBR 322 helps in controlling the synthesis of. See, நீங்க plasmid பத்தி படிக்கும்போது, that is நம்ம PBR 322 பத்தி படிக்கும்போது நீங்க ORI site பாப்பாங்க. அதுக்குள்ள இருக்கிற cloning sites, okay, recognition sequence, then antibiotic resistant gene, இதெல்லாம் நீங்க கவனிக்கும். ஆனா ROP ಈ ஒரு site நீங்க கவனிக்காம போய்டும். So tell me what is the role of ROP in PBR 322? Very good. It is required for the replication of plasmid. Replication எப்படிப்பட்ட ரோல் இருக்கு replicationல? Replicationல regulate பண்ற ரோல், control பண்றதுக்காக. Okay, copy number ஒரு லிமிட்டுக்கு மேலேயும் போக கூடாது இல்லையா? அப்ப அதனை control பண்ணி வைக்கிறது தான் ROP யோட வேலை. ஓகேங்களா? Correct. First option. Very good, very good. Heisenberg, Krishna Kirtana, Asmina Fatima, Darshana Jyotiraj. Very good. You are the first person to comment. Good, good, good. Next, easy question. சொல்லுங்க. The corpus luteum mainly secretes பண்ற ஹார்மோன் இது progesterone தான். ஓகேங்களா? You have to understand one thing. Corpus luteum வந்து progesteroneயும் secrete பண்ணும், estrogenனையும் secrete பண்ணும். ஆனா progesterone தான் main hormone. Okay, right. This point you have to remember. Okay. Very good, very good. Next question பாருங்க. Which of the following statements regarding hormonal functions during the human menstrual cycle is correct? அப்போ hormones during human menstrual cycle கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. Luteinizing hormone LH directly stimulates the proliferation of endometrium during the follicular phase. இது கரெக்டா? இது தப்பு தானே? Do you remember our order? LH இருந்தாதான் யாரு it is going to maintain LH should வேலை, it maintains what? Corpus luteum. Corpus luteate maintain பண்ணனும்னா LH இருக்கணும். Corpus luteum இருந்தாதான் progesteroneம் estrogenம் வரும்.
progesterone தான் என்ன பண்ணும் endometrium maintain பண்றது இதுதான் order okay ஓகேங்களா ரைட் so அப்ப LH directly stimulates proliferation சொல்றது தப்பு second statement என்ன progesterone secreted after ovulation maintains the endometrium for implantation and inhibits further ovulation correct தான் ovulation phase or ovulatory phase முடிஞ்சதுக்கு அப்புறம் secretory phase luteal phase start ஆகும் இல்லையா luteal phase ல corpus luteum இருக்கும் corpus luteum இருந்தா progesterone வரும் estrogen வரும் அப்போ endometrium maintain ஆகும் okay so implantation க்கு favorable condition தான் இது next third option என்ன follicle stimulating hormone FSH is primarily responsible for maintaining corpus luteum during luteal phase தப்பு LH தானே இது பண்றது இங்க இருக்கு right next estrogen levels decline sharply just before ovulation triggering the LH surge ovulation க்கு முன்னாடி estrogen level decline ஆகுமா increase தானே ஆகுது ஓகேங்களா estrogen increase ஆகுது அதனால LH surge வருது அதனால ovulation வருது ஓகேங்களா அப்ப இதுவும் தப்பு அப்ப கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் very good Heisenberg Darshana Jyotiraj Krishna Kirtana Asmina Fatima very good right. Assertion reason let's see for BT plants the choice of genes that is cry genes depends on targeted pest இது கரெக்ட்டா இல்லையா what are these genes cry genes இவங்க தான் endotoxin produce பண்ணும் இல்லையா ரைட் அப்போ ಈ ஒரு cry genes ஓட சாய்ஸ் நீங்க டார்கெட் பண்ற பெஸ்டினை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இது கரெக்ட் தான் ஏன்னா நீங்க NCERT ல படிக்கிறது இல்லையா எதெல்லாம் cry genes இருக்கு காட்டன் பால்வர்முக்கு அகைன்ஸ்ட் ஒரு சில cry genes இருக்கு கோன் போரருக்கு அகைன்ஸ்ட் ஒரு சில cry genes இருக்கு அப்போ what do you mean by this அப்போ cry genes சொல்றது இன்செக்ட்டுக்கு ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மாறிடும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் ரீசன் என்ன BT toxins are insect group specific கரெக்ட் தான் BT toxins இன்செக்ட் ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக் ஆயதுனால தான் நீங்க இன்செக்ட்னை பொறுத்த வரைக்கும் BT ஐ மீன் this toxin ப்ரொடியூஸ் பண்ற ஜீன்ஸும் மாத்தணும்னு சொல்றது ஓகேங்களா சோ ஆன்சர் என்ன assertion and reason கரெக்ட் தான் and reason is correctly explaining assertion ஓகேங்களா ரைட் first option good Asmina Fatima good Krishna Kirtana நீங்க in questionக்கா second option போட்ட correctly explain பண்றது தானே BT toxins insect group specific ஆயதுனால தான் என்ன ஒரு cry genes different ஆகுது ஓகேங்களா ரைட் this is the next slide okay now which of the following statements regarding sex determination okay sex determination பொறுத்த வரைக்கும் incorrect தப்பான ஸ்டேட்மென்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா right first statement in birds the female is heterogametic and male is homogametic correct தானே birds female heterogametic example தான் next second statement என்ன in humans males produce two types of gametes with respect to sex chromosome correct தான் 50% of the gametes produced by male என்ன இருக்கும் X chromosome இருக்கும் மீதி 50% ல Y chromosomes இருக்கும் அதனால தான் human male நம்ம heterogametic னு சொல்றது ஓகேங்களா கரெக்ட் next grasshopper exhibit XO type of sex determination correct XO type தான் grasshopper last statement என்ன in honeybees fertilized eggs develop into male fertilized egg male ஆயா develop பண்றது female ஆய் தானே female ஆய் தான் develop ஆகும் ஓகேங்களா unfertilized egg male ஆ தான் develop ஆகும் okay so this is the wrong statement fourth option very good fourth option Krishna Kirtana clear ஆயிருக்கா okay good Darshana Jyotiraj fourth option Heisenberg yes Krishna Kirtana Asmina Fatima very good next question okay you just read this question and tell me if you are able to give me the answer during a seasonal outbreak a patient presents with
fever அவங்களுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்க போற சிம்டம்ஸ் எதெல்லாம்னு பாருங்க. fever, mild rash, joint pain. ஓகேங்களா? laboratoryல ஒரு லேப் ரிப்போர்ட் வந்தப்போ அவங்களுக்கு பிளேட்லெட் கம்மியா இருக்கு. ரைட்? இனி ஃபீவர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீவர் has subsided. ஃபீவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? joint stiffness வருது, which is interfering with daily activities. So which of the following diseases is most likely responsible? அப்ப இத்தனையும் patient காமிச்ச ஒரு symptoms ஏது disease-ஓட symptoms இருக்கும்? Tell me. Very good. Chikungunya, that is it. Chikungunya. ஓகேங்களா? சிக்கன்குனியும் அதே மாதிரி டெங்கியும் நீட் சிலபஸ்ல இருக்கு. அப்போ நீங்க அதோட ஒரு டிசீஸை பற்றியும் யூ ஹேவ் டு லேர்ன். ஓகேங்களா? சிக்கன்குனியால ஜாயிண்ட் பெயின் எல்லாம் அதிகமா இருக்கும். அதனால தான் சிக்கன்குனியா பேருக்கு ரீசனே அதுதான். ஓகேங்களா? டு பெண்ட்னு தான் அர்த்தம். வலியால தாங்க முடியாம பீப்புள் வில் பெண்ட் ஒரு இதுல தான் கொடுத்துருக்காங்க. ரைட் ஃபைன். தென் பிளேட்லெட்டும் கம்மியாகும். இதெல்லாம் அவங்களோட யூனிக் கேரக்டர் தான், யூனிக் சிம்டம்ஸ் தான். ஓகேங்களா? செகண்ட். Okay, next assertion reason பாருங்க. assertion Asmita Fatima, okay? Right, good. Assertion in Drosophila, genes of body and eye color did not segregate independently of each other, and the F2 ratio deviated very significantly from Mendelian ratio. இது கரெக்டா இல்லையா? மார்கன் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் இல்லையா ட்ரோசோஃபிலைல? அப்ப ட்ரோசோஃபிலைல மார்கன் பாடி கலரும் ஐ கலரும் ரெண்டு கேரக்டரா எடுத்து டைஹைபிரிட் கிராஸ் பண்ணப்போ அவங்களுக்கு மென்டலுக்கு கிடைச்ச டைஹைபிரிட் கிராஸோட ரேஷியோ கிடைக்கல. இட் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்னு சொல்றேன். யூ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே? கரெக்ட் தான். வாட் வாஸ் த ரேஷியோ? பேரண்டல் காம்பினேஷன் அதிகமாயிடுச்சு. Okay, then recombinant percentage kammi. Parental variety was almost 98.7, recombinant வந்து 1.3%. ஓகேங்களா? Right. இனி ரீசன் என்ன? இது இப்படி வரதுக்கு ரீசன் என்ன? In Drosophila, genes of body color and eye color are showing physical association. Correct தானே? Do you remember the diagram? Okay, இது ஒரு X chromosome. X chromosome தானே இது ஜீன் இருக்கிறது. பாருங்க, இது பாடி கலர், இது ஐ கலர். கிட்ட தானே இருக்கிறது, ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால they are physical association, physical proximity ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால parental combination அதிகமா இருக்கும், 98.7%. ஓகே, அதே மாதிரி recombinant percentage வந்து கம்மியா இருக்கும், 1.3%. ரைட்? ஓகே, இப்போ ஆன்சர் என்ன? இது ரெண்டும் கரெக்டா. இதனால is it explaining reason assertion கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணும். மார்கனுக்கு F2 ரேஷியோ மென்டேலியன் ரேஷியோ கிடைக்காம டோட்டலி டிஃபரெண்டான வேல்யூ கிடைச்ச. ஏன்னா ரெண்டு கேஸ்ல ஜீன்ஸ் பிசிக்கலி க்ளோஸ் ஆயதுனால லிங்கேஜ் காமிக்கிற, அதனால தான் மென்டேலியன் ரேஷியோ அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. ஓகே, ஸோ இட் இஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைனிங் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட். ஹைசன்பர்க், இந்த கொஸ்டினுக்கு தானே நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போட்டது. வெரி குட். தர்ஷனா ஜோதிராஜ், மினி குக் இப்பெல்லாம் நீங்க ஜாயின் பண்றது. மினி குக், ஹாய். Then Krishna Kirtana, very good, first option. Good. Next question. இது ஒரு ப்ராப்ளம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சால்வ் திஸ். ஜீனோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்க. டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஜீன்ஸ் குரோமோசோம் மேலே இருக்கிற ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு வேல்யூ பார்த்து டோன்ட் கெட் அப்செட். நிறைய வேல்யூ இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதில் எப்படி அப்ரோச் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஐ டெல் யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைச்சா நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கிரேட்டர் நம்பர். இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது, இங்கே 7, இதுதான் அதிகமான டிஸ்டன்ஸ். ஓகே, த லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ? A and B ரெண்டு ஜீனுக்குள்ள இருக்கிற மிடில் இருக்கிற ரெண்டு ஜீனுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் 7 சென்டிமோர்கன் சொல்றது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதுதான் பிளாட் பண்ண போறேன். ஓகே, இதுதான் ரைட். இது A,
இது A, இது B. இதுக்குள்ள இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் 7 centimorgan or 7 map unit. ரெண்டு ஒன்று தான். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் நீங்க எடுக்க வேண்டியது அதை விட சின்னது AC. அது 6 map unit தான். அப்போ அது எங்க இருக்கு? இதுக்குள்ள தான் அது இருக்கும். ஓகே, A and C is 7க்குள்ள 6. ஓகே, this must be C. அப்போ எப்படி வரும்? A to C வந்து 6 centimorgan, இங்க வந்து 1 centimorgan. கரெக்டா? ரைட். அப்போ BC பாருங்க 1 centimeter உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கு. கரெக்டா? நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது you take this one AD 4 centimeter. அப்போ அது இதுக்குள்ள தான் வரும். A and D 4 centimeter. இதுதான் 4 centimeter. ஓகே, AD. இனி DC எவ்வளவு வருது? 2 centimeter. So this is 2 centimeter. இப்படி ஒரு ஆர்டர்ல ஓகே, கிரேட்டர் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி கீழேக்கு வரும்போது ஒரு ஆர்டர்ல டிசெண்டிங் ஆர்டர்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ரைட். இனி ஆர்டர் சொல்லுங்க. A, அதுக்கப்புறம் D, அதுக்கப்புறம் C, அதுக்கப்புறம் D. ஓகேங்களா? AD CB ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ரைட். Given below are two statements. Assertion reason தான் பாருங்க. assertion amniocentesis is banned for determining the sex of the fetus in India. இது கரெக்ட் தான். amniocentesis ஒரு டெக்னிக் இந்தியால செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? it is true. இந்த reason it can be misused for sex selective abortion, that is female feticide. அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி குழந்தையோட செக்ஸ் டிடெக்ட் பண்ண முடியும். அது பெண் குழந்தைன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டுனா ஒரு சிலவங்க என்ன பண்ணும், ஃபீட்டிசைட், ஒரு பெண் குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னாடி யூட்ரஸில் வச்சு கில் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதனால தான் amniocentesis செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு பண்ணக்கூடாது ஒரு பேன் கொண்டு வந்திருக்கு. அது லீகல் பேன் தான். ஓகேங்களா? இனி ஆன்சர் என்ன? ரீசன் assertion கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏன் பேன் கொண்டு வந்த? assertionல பேன் இருக்குன்னு சொல்றேன். ஏன் பேன் கொண்டு வந்த? ஃபீமேல் ஃபீட்டிசைட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு ಈ ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இத ரீட் பண்ணி tell me the correct answer. Question என்ன? which of the following statements are correct? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? இனி first statement, statement A. color blindness is a sex-linked recessive disorder. கரெக்ட் தான். sex-linked recessive disorder தான் in which affected individual fail to distinguish between red and green color. கரெக்ட் தான். sex-linked recessive disorder தான். ஒரு டிசார்டர்ல என்ன வரும்? ரெட்டும் கிரீனும் கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, they will be confusing these two colors. அப்போ அது கரெக்ட். இனி செகண்ட் என்ன? sickle cell anemia is caused by substitution of glutamic acid by valine at the 6th position of beta globin chain. Yes, glutamic acid na valine substitute பண்றேன். ஓகேங்களா? ரைட். Next, Down syndrome occurs due to the trisomy of chromosome 21 as a result of non-disjunction. Correct da? What is non-disjunction? Unequal segregation. Segregation கரெக்டா பண்ணாம unequal segregation வந்ததுனால தான் ஒரு சில குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வருது. ஓகே, ரைட். Next, individuals exhibiting Klinefelter syndrome possess 44 autosomes and only 2 sex chromosomes. தப்பு தானே? autosomes கரெக்ட் தான். ஆனா what about sex chromosome? அவங்களுக்கு 2 sex chromosome இருக்கிறது இல்ல. They will be having 3 sex chromosome. 2x ஒரு y. ஓகே, அதனால ಈ ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட், phenylketonuria is due to the deficiency of an enzyme that converts phenylalanine into tyrosine. ஓகேங்களா? இது கரெக்ட் தான். phenylalanine இன்னொரு அமினோ ஆசிட் ஆன tyrosine ஆയി கன்வர்ட் பண்ற phenylalanine hydroxylase ஒரு என்சைம் ಈ ஒரு டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஆப்சென்ட்டா இருக்கும். அதனால ಈ ஒரு கன்வர்ஷன் நடக்காது. அதனால phenylalanine accumulate ஆகும். This is the problem. ஓகே, இனி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லுங்க. A, B, C and E. A, B, C and E. First option. First option. Very good.
Heisenberg, Minnie Cook, Darshana Jyotiraj, Krishna Kirtana. Very good, very good. Next question. Which of the following statements regarding the effects of drug is incorrect? அப்போ drug ஓட effect பொறுத்த வரைக்கும் incorrect ஆன statement எது சொல்லுங்க. Morphine acts as a sedative and painkiller. Correct. Barbiturates act as depressant and induce sleep. This is correct. இல்லையா? இனி tranquilizers relieve anxiety and reduce mental tension. அதுதான் anxiety எல்லாம் இருக்கிறவங்கள இன்னும் கொஞ்சம் ரிலீவ் பண்ணி அவங்கள காம் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ட்ரக்குக்கு தான் நம்ம tranquilizers னு சொல்ல ரிலீஃப் கொடுக்கிற ட்ரக் tranquilizers. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுவும் கரெக்ட் தான். இனி பாருங்க cocaine decreases heart rate and reduces blood pressure. இல்ல உங்களோட NCERT-ல cocaine-ஓட எஃபெக்ட் cardiovascular system மேல வரும்னு தான் சொல்லியிருக்காங்க. ரைட். But அதோட எஃபெக்ட் என்ன? It is increasing heart rate and increasing blood pressure. அப்போ இது தப்பு தான். ஓகேங்களா? அப்போ incorrect option எதுன்னு கேட்டீங்கன்னா fourth option. Good. Heisenberg, yes. Good. Darshana Jyotiraj, good. Krishna Kirtana, yes. Fourth option. Next question. Identify the mismatch regarding the enzyme and its function. Biotechnology la ninga ஒரு சில enzymes பத்தி படிக்கும்ல cells ல destroy பண்ணி அதுல இருந்து DNA extract பண்றதுக்காக. Okay, which of the following is a mismatch? Bacterial cell wall. Bacterial cell wall break பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ற enzyme ligase இல்ல lysozyme தானே? Okay, lysozyme. So this is wrong. Because bacterial cell wall ல peptidoglycan இருக்கா. peptidoglycan break down பண்ணனும்னா lysozyme தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். Fungal cell wall chitinase, correct. Plant ஓட break பண்ணனும்னா cell wall break பண்ணனும்னா cellulase தான் யூஸ் பண்றேன். Then PCR ல நீங்க யூஸ் பண்ற enzyme வந்து tag DNA polymerase தான். So incorrect match னு கேட்டா அது first option தான். Very good. Heisenberg, yes. Darshana Jyotiraj, Krishna Kirtana, good. Which of the following is not a function? Not a function of IUD. IUD function இல்லாதது எது? First option பாருங்க. Increasing phagocytosis of sperm within the uterus. இது கரெக்ட் தானே? Who's doing this function? Premeditate which IUD? Non-medicated IUDs தான் அது பண்ணும். ஓகேங்களா? Next. Suppressing sperm motility and fertilizing capacity. Copper releasing IUD இதோட வேலை தான் இது. ஓகேங்களா? Mechanism. Next. Preventing implantation by altering the uterine environment. Again, hormonal IUD. Promoting ovulation by stimulating gonadotropin release. தப்பு தானே? Ovulation promote பண்ற அந்த மாதிரி mechanism எதுவும் அங்க காமிக்கல. Right. So answer is fourth option. ஓகேங்களா? Right. Very good. Right. Fourth option. Now, which of the following pairs is correctly matched? Next question. Correct match எதுன்னு கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. Homologous organs. அது எப்படிப்பட்ட organs? Same origin இருக்கும் ஆனா different function இருக்கும். இது தப்பு. Same origin different function இருக்கும். Analogous organs எப்படி இருக்கும்? Different origin but doing same function. Okay, அதுவும் தப்பு. Homologous organ, same origin, different function. Correct. Analogous organ, different origin, different function. தப்பு. So answer is third option. ஓகேங்களா? Very good. Third option. Heisenberg, Krishna Kirtana, Darshana Jyotiraj. Good. Next question க்கு போலாம். Papo, what is the question? Select the methods of transmission of AIDS. Okay, AIDS oda method of transmission edu? You know not this one? Unprotected sexual contact with an infected person. Kandipa. Okay, use of common toilets and swimming pools. Illa. Here you what you have to understand is that AIDS varaporadhu transmit aganona adu body fluids looda dhaan varum. Okay, அப்ப ஏதெல்லாம் mode of transmissionல body fluids involved இருக்குமோ அதெல்லாமே transmissionக்கு ரீசனா வரும். ஓகேங்களா? பாருங்க, unprotected sexual contactல which body fluid is transmitted? Semen தான். Okay.
ரைட். இனி காமன் டாய்லெட்ஸும் ஸ்விம்மிங் பூல்ஸும் யூஸ் பண்ணுறதுனால பாடி ஃப்ளூயிட்ஸ் ஒரு இன்னொரு பர்சனுக்கு போகலை, அதனால இது ஒரு ரீசனாக வராது. டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் இன்ஃபெக்டட் ஆர்கன்ஸ் கரெக்ட் in a blood. Okay, so that is a reason, that is a method of transmission of AIDS. Next, breastfeeding by an infected mother. Yes, breast milk body fluid thana, right? appo adilude disease mother to child like transmit agadhukku chance irukku, right? Now sharing food oru body fluid transmit agala, okay, adu kodukala yarukume, adinala this is not a method of transmission. appo correct answer enna? A, C, D. First option, first option, very good. miniko ee question ku neenga first third option sonna just check it. ee varuma sharing of food illa, okay na, right? Next question ku polam. Okay, இது நீங்க டயக்ராத்தில் இருந்து படிக்க வேண்டிய ஒரு क्वेश्चन தான். ஸோ இந்த क्वेश्चन எல்லாம் வரும்போது you will understand the importance of the diagram, NCERT diagrams. ஓகேங்களா? Now, in sickle cell anemia, defective or altered mRNA has which genetic codon? Altered, defective ஆன altered mRNA ல இருக்க போற ஒரு genetic codon எது? Okay, which is the codon? It is GUG, correct. Heisenberg, Krishna Kirtana, very good. Normal person la adu enna irukum? GAG irukum. Adu, this is for normal person. Adu idu da sickle cell anemia irukra patient la varakum. Okay, Heisenberg, Krishna Kirtana, Darshana Jyotiraj, very good. இப்போ இந்த மாதிரி क्वेश्चन இதெல்லாம் உங்களுக்கு if you are getting this answer correct means அதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு, நீங்க டயக்ராம்ஸ் எல்லாம் கரெக்ட்டா படிச்சிருக்காங்க. ஓகே, வெரி குட், வெரி குட். ஓகே, Xylophyton is not the ancestor of, சொல்லுங்க. எவல்யூஷனோட டயக்ராம் இல்லையா? டயக்ராம்ல இருந்து தான் இந்த क्वेश्चन. டயக்ராம் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. Xylophytonோட ancestor, I mean, Xylophyton யாருக்கெல்லாம் ancestor-ஆ இல்ல? Do you know, remember that diagram? Tracheophyte. Tracheophyte-ல இருந்து யார் வரும்? Rhinia type. Rhinia type வரும்ல? அவங்களில் இருந்து தான் யார் வரப்போற? Xylophyton வரப்போற. Right? Xylophyton இருந்து யாரெல்லாம் வரும்? Nettles, then ginkgos, then spinopsids. இவங்க மூணு பேரும் Xylophyton இருந்து வரனவங்க தான். அப்ப Xylophyton இவங்க மூணு பேருக்கும் ancestor தான். But what about lycopods? Lycopods எங்க இருந்து வரப்போற? சொல்லுங்க. Lycopods ஒரு Tracheophyton இருந்து வரப்போற. ஓகே, இப்ப Lycopods-க்கு Xylophyton ancestor கிடையாது. Third option. என்னாச்சு? Heisenberg, Krishna Kirtana, third option தானே? Lycopods யாரில் இருந்து வரும்? டயக்ராம் எடுத்து பாருங்க. Right. Okay. Next question. In tissue culture experiments, medulla cells of a stem is kept in a culture medium. But tissue culture பண்றதுக்காக அவங்க எக்ஸ்பிளான்டா எடுத்தது ஒரு ஸ்டெம்னு தான். ஓகேயா? அது ஒரு கல்ச்சர் மீடியத்துக்குள்ள போடும்போது it is forming callus. They undergo phenomenon known as what? Okay, அப்போ நீங்க எடுத்த எக்ஸ்பிளான்ட் ஸ்டெம் தான். Are you able to see if I use this color? Okay. ஸ்டெம் தான் எடுக்கிறேன். ஸ்டெம்னு சொன்னா என்னது? ஸ்பெஷலைஸ்டு செல் தான். ஓகே, ஸ்பெஷலைஸ்டு செல் இல்லைன்னா நம்ம
அது என்ன சொல்லலாம் differentiated ஏற்கனவே differentiated ஆன ஒரு செல் தான் ഈ ஸ்டெம்மினை நான் ஒரு நியூட்ரியன் மீடியத்துக்குள்ள போடும்போ எனக்கு கிடைக்கிறது கேலஸ் கேலஸ் சொன்னா என்ன it is undifferentiated mass of cells undifferentiated mass of cells இப்படி ஒரு differentiated cell இருந்து undifferentiated ഇതിലേക്ക് വരുമ്പോ ഈ ഒരു പ്രോസസ്ക്ക് என்ன சொல்றது this is called as de-differentiation de-differentiation so the answer is second option very good second option de-differentiation அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் டிஷ்யூ கல்ச்சர்ல ஞாபகம் இருக்கா ಈ கேலஸ் அதுக்கு அப்புறம் திருப்பி ரூட்டும் ஷூட்டும் இருக்கிற பிளான்ட் ஆகும் ரூட்டும் ஷூட்டும் இருக்கிற ஒரு பிளான்ட் ஆகும் ഈ ഒരു പ്രോസസ്ക്ക് that is undifferentiated നിന്ന് திருப்பியும் differentiated ஆன ரூட்டும் ஷூட்டும் எல்லாம் இருக்கிற பிளான்ட் ஆகி மாறுற ഈ ஒரு പ്രോസസ്க்கு தான் என்ன சொல்றது this process is known as redifferentiation ஓகே இப்பதான் இது கம்ப்ளீட் ஆகும் நமக்கு இது கேட்டது நம்ம क्वेश्चन வந்து ഈ ஒரு ஏரியால இருந்தா சோ de-differentiation second option ஓகேங்களா next question DNA precipitated by chilled ethanol is removed by a technique called chilled ethanol ஊத்தி நீங்க செப்பரேட் பண்ண DNA remove பண்ற ஒரு processக்கு தான் என்ன சொல்றது it is called as spooling third option simple question next in insulin disulfide bonds are present between insulin le disulfide bonds எங்க இருக்கும் A chain க்கும் B chain க்கும் A chain ஐயும் B chain ஐயும் கனெக்ட் பண்ணி இல்லையா ரைட் A chain ஐயும் B chain ஐயும் கனெக்ட் பண்ணி second option very good Heisenberg good Krishna Kirtana yes second option correct next question direct method of gene transfer used to introduce rDNA into animal cells இங்க நீங்க பார்க்க வேண்டியது இது ஒரு டைரக்ட் மெத்தட் தான் அதுவும் நீங்க ஏது ஹாஸ்டலுக்குள்ள போடுற ಈ rDNA அனிமல் செல்லுக்குள்ள தான் போட போற அப்ப அனிமல் ஒரு ஹாஸ்டல் ஒரு அனிமல்ஸ் செல் ஆயிருந்தா அதுக்குள்ள rDNA போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் எது இட் இஸ் மைக்ரோ இன்ஜெக்ஷன் ஓகேங்களா யாரெல்லாம் ஆன்சர் கொடுத்திருக்கு தர்ஷனா ஜோதிராஜ் first option very good Darshana Jyotiraj first option good okayla next question identify the incorrect statement regarding polygenic inheritance okay polygenic inheritance ne portha varaiku incorrect ana statement edu first option enna a single gene affecting multiple phenotypic expression tappu thane polygenic inheritance nu solradhukku reason poly means many genes means genes okay appo multiple genes involved irukku adanal da nama polygenic inheritance solradhu appo idu da tappu so incorrect கேட்டதால முதல்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு okay மீதி எல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கலாம் expression of a phenotypic character is controlled by more than 2 genes அதனால தான் polygenes நம்ம சொல்றது ஓகேங்களா next it also takes into account the influence of environment கண்டிப்பா environment ஓட influence இருக்கு நீங்க skin color எடுத்துக்கோங்க polygenic inheritance தானே ಈ skin colorல environmentக்கு ஒரு ரோல் இருக்கு கரெக்ட்டா இப்போ டார்க் கலர் ட்ராபிக்கல் ரீஜன்ல எல்லாம் இருக்குறவங்க எப்படி மெலானின் செக்ரீஷன் அதிகமா இருக்கும் ஓகேங்களா ஒரு டெம்பரேட் ரீஜனுக்கு போங்க லண்டன் அதுல எல்லாம் பாருங்க எப்படி இருக்கும் அவங்களுக்கு லைட்டா இருக்கும் மெலானின் பிக்மெண்டேஷன் அவ்வளவு வராது ஓகேங்களா so this is the influence of environment next fourth option it is non Mendelian inheritance கண்டிப்பா okay so answer is finally first option very good Heisenberg very good retrovirus ni use பண்ணலாம் right next question which of the following are autoimmune disorders உங்களோட NCERT-ல ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்கு பட் நீங்க previous year questions எல்லாம் பாக்கும்போது you can understand that அவங்க extra examples கேட்டிருக்க autoimmune disorderல okay so myasthenia gravis சொல்லுங்க
It is right. Rheumatoid arthritis again. Gouta illa. Muscular dystrophy illa. Autoimmune disorder kadiyadu. Systemic lupus erythematosus correct. Idu oru autoimmune disorder da. Okayங்களா? So answer is A, B and E. Second option. Okayங்களா? Right. So autoimmune disorders oda examples neenga padikkanum. Very good, very good. Heisenberg, Darshana Jyotiraj, Krishna Kirtana, very good. You got the answer. That means systemic lupus erythematosus, idu oru autoimmune disorder aanu, you know that. Very good, very good. Next is again a simple question. In humans, lymphocytes interact with antigen. Okay, lymphocytes antigenumai interact panni adu effector cells ஆய் மாறுற இடம். அது ஒரு நாலு ஆப்ஷன்ல எது? Tell me. Function நீங்க பார்க்கணும். Lymphocytes are interacting with antigen. கண்டிப்பா இது பண்றது secondary lymphoid organல இருக்கும்ல. Secondary lymphoid organல. இந்த நாலு ஆப்ஷன்ல secondary lymphoid organ எது? சொல்லுங்க. Lymph node. Second option. Very good, very good. Second option. Darshana Jyotiraj, good. Jayadarshini, Krishna Kirtana, Heisenberg, good, good. Next question. Verification of chromosomal theory of inheritance was done by. Chromosomal theory of inheritance propose பண்ணாங்க. அது verify பண்றது experiment conduct பண்ணி verify பண்றது யாரு? T.H. Morgan. Okay. Good. Heisenberg, right. Second option. Next question. In blue-white screening method, the rDNA containing cells on nutrient medium give what color? Okay, அப்ப rDNA இருக்கிற transformed cells கொடுக்கிற color எது? ഈ ഒരു blue-white screeningல. Which will be the அது correct option எது? Heisenberg, third option. Very good, third option. Third option. Yeah, our concept clear? Plasmid. This plasmid la enna irukku? Laxet gene irukku. This laxet gene enna code pannu? Beta galactosidase. ಈ என்சைம்னா கோட் பண்ணும். கரெக்ட்டா? ಈ பீட்டா galactosidase என்ன பண்ணும்? அதோட சப்ஸ்ட்ரேட் ஆனா X-gal. ஓகே, அதன ஒரு ப்ளூ கலர்ட் பிக்மெண்ட் ஆ மாற்றிடும். அதனால தான் உங்களுக்கு நார்மல் பிளாஸ்மிட் இருக்குறப்போ ஒரு ப்ளூ கலர் கிடைக்கும். பட் நம்ம rDNA இன்சர்ட் பண்ணும்போது what we are doing? நம்ம என்ன பண்ற? Tell me. ಈ ಲ್ಯಾಕ್ಸೆಟ್ ಜೀನುக்குள்ளதா நம்ம ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுற. அதனால லாக்செட் ஜீன் இப்போ இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஓகே, இன்ஆக்டிவ் ஆகும்போது என்ன வரும்? ಈ ஒரு என்சைம்ஸ் ரிலீஸ் அது கோட் பண்ண மாட்டேன். என்சைம் ஆப்சென்ட் இருக்கும். ஆப்சென்ட் ஆகும்போது ಈ ஒரு ரியாக்ஷனும் கரெக்டா வர மாட்டேன். as a result what happens? ப்ளூ கலர் வராம ஒயிட் காலனிஸ் இருக்கும். recombinant transformant cells இருக்கிற இடத்துல கிடைக்கிறது. ஓகேங்களா? So answer is third option. Very good. Next is given below are two statements. Statement 1, that is LH stimulates secretion of androgens in males, whereas in females it promotes ovulation and formation and maintenance of corpus luteum. கரெக்ட்டா பாருங்க. LH male பண்ற வேலை அதோட job கரெக்ட்டா, female அதோட function கரெக்ட்டானு பாருங்க. LH male androgens ஓட secretion stimulate பண்ணும். கரெக்ட். Female ரெண்டு function, ovulation maintaining corpus luteum. correct தான். In statement 2, FSH and androgens regulate spermatogenesis. correct தான். ஓகேங்களா? so answer என்ன? both statement 1 and 2 are correct. எங்க இருக்கு? fourth option correct ah? yes fourth option. Next question. The correct statement about
the working of oral contraceptive pills are. Oral contraceptive pills uda correct mechanism. Inhibit ovulation and implantation. Correct da. ஓகேங்களா நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸில் என்ன இருக்கும் ஹார்மோன்ஸ் தானே இருக்கும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கிற பில்ஸ் நம்ம ஒரு பர்சன் நம்ம அது எடுத்துகிட்டே இருக்கும்போது டெய்லி எடுத்துகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட பிளட்டில் ஹார்மோனோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஒரு அதிகமான ஒரு பிளட் கான்சன்ட்ரேஷன் ஹார்மோன்ஸோட கான்சன்ட்ரேஷன் இன் பிளட் அது நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கும் யாருக்கு ஹைப்போதலாமஸுக்கும் ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கும் அதனால வாட் ஹேப்பன்ஸ் follicle development to ovulation வராது right then implantation அது கம்மி பண்ணிடும் எப்படி endometrial that lining அது thin பண்ணி ஓகேங்களா next alter the quality of cervical mucus to prevent or retard the entry of sperms correct cervical mucus thickana வெச்சு sperm ஓட entry கம்மி பண்ணிடும் okay next inhibit the formation of primary follicles இல்ல primary follicles பிறக்கும்போதே ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா அப்ப அது கம்மி பண்ண ஒன்றும் முடியாது ஓகேங்களா ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் A and B இங்க செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வெரி குட் ஹைசன்பர்க் கிருஷ்ண கீர்த்தனா தர்ஷனா ஜோதிராஜ் எஸ் செகண்ட் ஆப்ஷன் குட் நெக்ஸ்ட் select the correct select the vector-borne Helminth disease from the following. So vector-borne இருக்கணும் plus அது ஒரு Helminth disease இருக்கணும். Tell me ഈ நாலு ஆப்ஷன்ல இது ரெண்டும் applicable ஆன disease எது? Fourth option very good. Heisenberg, Krishna Kirtana, fourth option தான். Why? Filariasis vector-borne தான். Filariasis ஓட vector எது? Vector is Culex mosquito. இல்லையா இனி அதோட காசெட்டிவ் ஏஜென்ட் எது காசெட்டிவ் ஏஜென்ட் அது யாரா இருக்கும் இட் இஸ் Wuchereria okay which is filarial bug okay so answer is fourth option next question given below are two statements one is labeled assertion and the other is labeled reason assertion reason da solunga assertion enna irukku the possibility of a female becoming a hemophilic person is extremely rare correct ah tappa idu correct da okayla right the reason enna the mother of such a female has to be at least a carrier mother at least ஒரு carrier ah irukudum and father kandipa should be hemophilic person ஓகேங்களா ரைட் இது கரெக்ட்டா இதுவும் கரெக்ட் தான் இப்போ ரெண்டும் கரெக்ட் தான் நவ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் ரீசன் assertion-ஐ கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுமா பண்ண மாட்டேயா ஓகே so that is what you have to understand so இதுல என்ன கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுமா கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணும் ஏனா ஒரு ஃபீமேல் வந்து ஹீமோஃபிலிக் ஆகணும்னா அவங்க எப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அவங்களோட ஜீனோடைப் கரெக்ட் தானே இனி ஒரு XH ஓகே இது எங்க இருந்து கிடைக்கும் இது மதர்ல இருந்து தான் கிடைக்கணும் இன்னொன்னு ஃபாதர்ல இருந்து ஓகே ஃபாதர்ல இருந்து இன்னொன்னு மதர்ல இருந்து ஓகேங்களா ரைட் அப்ப இது மதர் ஒரு XH கொடுக்கணும்னா அவங்களுக்கு that person must be hemophilic or carrier ஆ இருந்தாலும் மதர்னால ஒரு XH கொடுக்க முடியும் இனி ஃபாதர் எப்படி ஃபாதர் XH கொடுக்கணும்னா கண்டிப்பா father கிட்ட ஒரே ஒரு x தானே இருக்குது அதுல டிசீஸ் இருக்கும் ஓகேங்களா சோ this is the possibility ஓகேங்களா சோ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் அதனால ஆன்சர் இஸ் first option very good Heisenberg Krishna Kirtana good now which of the following statements about honey bees is incorrect honey bee பொறுத்த வரைக்கும் தப்பான ஸ்டேட்மென்ட் இது first option males do not have father and thus cannot have sons but can have grandfather and can have grandsons சொல்லுங்க ஆன்சர் கிடைச்சிருக்கா இது கரெக்ட் தான் NCERT statement தான் right drones are fertile even though they are haploid drones fertile தான் correct workers are sterile
because they are haploid. இல்ல workers for தப்புதான், ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். பட் ரீசன் என்னன்னா அவங்க ஹாப்ளாய்டு ஆயதுனால ஸ்டெராயில் ஆகல. ஓகே, ஒர்க்கர்ஸ் சொன்னா ஃபீமேல்ஸ் தானே, ஃபீமேல்ஸ் எப்படி ஹாப்ளாய்டா இருக்கும்? ஃபீமேல்ஸ் வில் பி ஆல்வேஸ் டிப்ளாய்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒர்க்கர்ஸும் குவீனும் ரெண்டும் ஃபீமேல் தான். ஓகே, அதனால ரெண்டு பேரும் டிப்ளாய்டா இருக்கும். ஆனா ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்டெராயிலா இருக்கும், குவீன் ஒரே ஒரு குவீன் தான் இருக்கும், குவீன் தான் ஃபர்டைலா இருக்கும். இனி ட்ரான்ஸ் அவங்க தான் மேல் ஆயதுனால கண்டிப்பா ஹாப்ளாய்டா இருக்கும், அவங்களும் fertile தான். ஓகேங்களா? this is the concept. இனி fourth option பாருங்க, gametes are produced by mitosis in drones. drones னு சொன்னா அது மேல் தான். ஓகே, மேல் male drones are, they are producing it using mitosis, right? Because males haploid ஆ இருக்கும். ஓகே, haploid personே haploid, அப்ப அவங்களோட gamete formation மைட்டோசிஸ்னால தான் ஹாப்ளாய்டு கேமெட் ஒரு ஹாப்ளாய்டுனால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டால் தேர்ட் ஆப்ஷன். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the correct sequence of occurrence of the following reproductive events? reproductive events ஒரு 6 reproductive events கொடுத்திருக்க, இது கரெக்டா நம்ம அரேஞ்ச் பண்ணணும் ஆர்டர்ல. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன வரும்? insemination, that is transfer of sperm into female reproductive part. insemination க்கு அப்புறம் என்ன வரும்? capacitation. ஓகே, female reproductive organல வச்சு ஒரு பார்ட்ல வச்சு நடக்கிற process capacitation, ரைட். அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? capacitation, insemination முடிஞ்சிருச்சு, capacitation. after that fertilization தான் வரும். ஓகே, fertilization, right. next fertilization க்கு அப்புறம் blastula formation, that is blastocyst formation. அப்ப blastocyst ஃபார்ம் ஆகுற process-க்கு தான் என்ன சொல்றது? blastulation னு சொல்றது. ஓகே, அப்ப blastulation. blastula ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? implantation தானே நடக்கும். blastocyst is going to implantation. அதுக்கு அப்புறம் gastrula formation, அதுக்கு தான் gastrulation னு சொல்றது. ஓகேங்களா? so answer என்ன? correct answer என்ன? that is the fourth option. ஓகேங்களா? right. fine. கிருஷ்ண கீர்த்தனா, தர்ஷனா ஜோதிராஜ், குட். ஹைசன்பர்க் என்னாச்சு இந்த क्वेश्चनக்கு நீங்க செகண்ட் ஆப்ஷன் போட்டது? இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் இல்ல செகண்ட் ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? டி பிளாஸ்டுலா எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளாஸ்டுலா ஃபார்ம் ஆகுது இல்ல. பிளாஸ்டுலா ஃபார்ம் ஆகி பிளாஸ்டோசிஸ்ட் வந்து அது இம்ப்ளான்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் கேஸ்ட்ருலா ஃபார்மேஷன் வரும். ஓகே, கேஸ்ட்ருலால தான் உங்களுக்கு அந்த 3 எம்ப்ரியானிக் லேயர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஓகேங்களா? ரைட். கிளியரா இருக்கா ஹைசன்பர்க்? வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन, இதுதான் நெக்ஸ்ட் क्वेश्चन, ரைட். assertion reason பாருங்க. oral contraceptive pills which contain progestogen estrogen combination inhibit ovulation. correct தான். negative feedback mechanism நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரைட். next, such oral contraceptive pills inhibit secretion of gonadotropins. correct தான். ஓகே, FSH-LH ரிலீஸ் செக்ரீஷன் ஒரு பில்ஸில் இருக்கிற ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் கம்மி பண்ணுன்னு சொல்றேன். கரெக்ட் தான். நவ் ரீசன் கரெக்டா எக்ஸ்பிளைன், அசர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சொல்லுங்க. கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஏன் ஒரு ஆரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸில் இருக்கிற ப்ரொஜெஸ்டோஜன் ஈஸ்ட்ரோஜன் ஓவுலேஷன் இன்ஹிபிட் பண்றேன்னா gonadotropins இன்ஹிபிட் பண்ணி ஓவுலேஷனை ஸ்டாப் பண்றேன். So answer is first option. Very good. Darshana Jyotiraj, Krishna Kirtana, very good. First option. Next question. Main steps in the formation of recombinant DNA are given below. Arrange the steps in correct sequence. அப்ப recombinant DNA formation உட steps நம்ம correct sequence ல arrange பண்ணணும். சொல்லுங்க. First நீங்க என்ன பண்ணணும்? You have to cut the DNA at
specific location using restriction enzyme. Okay, ஒரு கரெக்டான restriction enzyme எடுத்து உங்களோட DNA நீங்க கட் பண்ணணும். அப்ப முதல்ல B. இது கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? கட் பண்ணா நிறைய fragments இருக்கும்ல. நிறைய fragments இல்ல, lot of fragments இல்ல, நீங்க உங்களுடைய desired DNA fragments select பண்ணணும். ஓகேங்களா? அப்ப C. இதுதான் நெக்ஸ்ட் நீங்க பண்ணணும், isolation of desired DNA fragment. இனி இப்போ what happens, உங்களுக்கு தேவையான ஒரு desired fragments உங்ககிட்ட இருக்கு. இத வச்சு நீங்க என்ன பண்ணும்? amplify பண்ணுவா gene. கரெக்ட் தானே? ஓகே, நம்பர் இன்க்ரீஸ் பண்ணும். you have to do amplification using PCR. amplify பண்ணி நிறைய genes நிறைய molecules உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இத வச்சு நீங்க என்ன பண்ணும்? you are going to insert the recombinant DNA into host cell. Okay, right. You amplify பண்ண gene முதல்ல நீங்க plasmidக்குள்ள போடணும். Then அப்பதான் அது DNA ஆகும். அதுக்கு அப்புறம் தான் நீங்க ஹாஸ்டல்ல போடுறீங்க. இத்தனை ஸ்டெப்ஸ் அவங்க மிஸ் பண்ணிருக்கா, பட் ஸ்டில் கொடுத்திருக்கிற 4 ஸ்டெப் தான் நமக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். அதனால this will be the correct combination. Okay, B C D A. B C D A, fourth option. Correct, fourth option. Very good. Darshana, Krishna Kirtana. Next question. Statement 1. Right. Fitness is the end result of the ability to adapt and get selected by nature. Correct தானே? This is correct. Fitness சொன்னா என்ன? from evolutionல டார்வினோட தியரியில என்ன சொல்ற? fit ஆன இண்டிவிஜுவல்ல நேச்சர் செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப ಈ ஃபிட்னஸ் சொன்னா என்ன? ரைட். ஒரு சேஞ்ச் ஆன என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி ஒரு கண்டிஷனை ஓவர் கம் பண்ற எபிலிட்டியை தான் நம்ம ஃபிட்னஸ் சொல்றது. அப்போ ஒரு எபிலிட்டி இருக்கிறவங்கள தான் நேச்சர் செலக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2, ஃபிட்னஸ் இஸ் பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் ஆர் இன்ஹெரிட்டட். அதுவும் கரெக்ட் தான். ஃபிட்னஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர் எதானாலும் அது இன்ஹெரிட் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஆன்சர் என்ன? போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். Both statement 1 and 2 are correct. Fourth option. Fourth option தானே? Correct. Yes. Next question. HIV infection and AIDS. HIV infection and AIDS are characterized by. அப்போ HIV infection, HIV AIDSல வரப்போற ஒரு characters கரெக்ட் கேரக்டர் இது. HIV எய்ட்ஸ்ல பேஷண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கிற கரெக்ட் கேரக்டர் இது. சொல்லுங்க. A, progressive decline in helper T lymphocyte count. கரெக்ட் தான். T ஹெல்பரோட கவுண்ட் கம்மி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா T helper cells are getting destroyed. Okay. Next, increased susceptibility to opportunistic infection. Correct da? What do you mean by opportunistic infections? Opportunistic infections means ஒரு நார்மல் ஹெல்தியான இம்யூன் சிஸ்டம் எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்ற பர்சன்ல அவ்வளவு எஃபெக்ட் அதுக்கு இருக்க மாட்டேன். ஓகே, ஆனா இம்யூன் சிஸ்டம் வீக்கான இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பீப்புள்னு சொல்லுவோம். இப்படி இம்யூன் சிஸ்டம் வீக்கான பீப்புளுக்கு இந்த மாதிரி டிசீஸ் வந்தா ரொம்ப சிவியரா மாறிடும். ஓகே, அப்ப நார்மல் பீப்புளுக்கு அவ்வளவும் சிவியர் ஆகாம மைல்டா ஒரு டிசீஸ் வந்துட்டு போகும். ஆனா இம்யூனோ காம்ப்ரமைஸ்டான HIV மாதிரி இருக்கிற டிசீஸ் இருக்கும்போது இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகும்ல, அவங்களுக்கு சிவியரா வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் tuberculosis. ஓகேங்களா? ரைட். ஸோ அது கரெக்ட் தான். நெக்ஸ்ட், டைரக்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் RBC by HIV வைரஸ். RBC HIV வைரஸ் எஃபெக்ட் பண்ணுமா? பண்ண மாட்டேன். ரைட். டிரான்ஸ்மிஷன் த்ரூ ஷேர்டு கண்டாமினேட்டட் நீடில்ஸ். கரெக்ட் தான். ஓகே, கண்டாமினேட்டட் நீடில்ஸ் ஷேர் பண்ணா கண்டிப்பா பிளட் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? அப்போ அதனால கண்டிப்பா HIV கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன இதுல? ABD. ABD. செகண்ட் ஆப்ஷனா? செகண்ட் ஆப்ஷன். வெரி குட். செகண்ட் ஆப்ஷன். Heisenberg, Krishna Kirtana, Darshana, Jyotiraj, Asmina, Fatima. Okay, you are back. Asmina, Fatima, very good. Second option. Next question. Simple question. Very, very simple question. The structure formed immediately after fertilization in human is called? Immediately after fertilization. Zygote. Single celled zygote. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் ஆர்டர் நீங்க படிக்கணும். சைகோட் மோருலா மாறிடும், மோருலா பிளாஸ்டோசிஸ்டா மாறிடும், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோலா. இதுதான் ஆர்டர். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்.
Read it, read it. Find the correct statement. Placenta facilitates the exchange of nutrients and gases between mother and fetus. Correct தானே? மதர்க்கும் ஃபீட்டஸுக்கும் இடையில gaseous exchange கண்டக்ட் பண்றது placenta தான். ஓகேங்களா? ரைட். Now, placenta acts as an endocrine tissue producing hormones like HCG, HPL and progesterone. Correct தான். Placenta இந்த மாதிரி ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்றதுனால it is doing endocrine function னு சொல்ல முடியும். Next, fertilization occur in cervix. Wrong. Fertilization ampulla of fallopian tube தான் நடக்கும். ஓகேங்களா? Next, implantation of the embryo occurs in the uterus. கரெக்ட் தான். யூட்ரஸ்ல தான் implantation நடக்கும். யூட்ரஸ் தவிர எங்கேயாவது implant ஆயிடுச்சுன்னா ஒரு டைப் ஆஃப் பிரெக்னன்சிக்கு நம்ம சொல்ற பேர் என்ன? பாப்போம், கமெண்ட் பண்ணுங்க. Do you remember yesterday's questions? யூட்ரஸ் தவிர எங்கேயாவது எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் ஆயிடுச்சுன்னா அப்படிப்பட்ட பிரெக்னன்சிக்கு நம்ம சொல்ற பேர் என்ன? Ectopic pregnancy. Very good. Asmina Fatima, the first person to give me the answer. Very good, very good. Ectopic pregnancy. Okay, like ectopic pregnancy. Good, good. Darshana Jyotiraj, thank you. Heisenberg. Okay. You remember those things. Good, good. Any mudiyala, right? Embryo develops up to the blastocyst stage before implantation. Correct தானே? Blastocyst stage வரைக்கும் develop ஆகி blastocyst தான் போய் implant ஆகுது. ஓகேங்களா? அப்போ கரெக்டா ஸ்டேட்மெண்ட் தானே கேட்டது. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டா ABDE. ABDE. Second option. Second option தானே? Very good, very good. Second option. Next question. பாப்போம். Match the following. Easy. Tell me. Sertoli cells. Sertoli cells ஓட function என்ன? Sertoli cells என்ன பண்ணும்? Nourishment of sperms. Nurse cells தானே நம்ம சொல்றது, right? Nourishment of sperms. Next. Leydig cells. Leydig cells ஓட function என்ன? It is helping in testosterone secretion. One தானே? Vas deferens. Vas deferens ஓட ரோல் என்ன? Vas deferens சொன்னா அது ஒரு duct தானே? accessory duct தான். ಈ accessory duct ஓட ரோல் என்ன? Transport of sperms தான் ரோல். ஓகே, அப்போ C க்கு 3 தானே வரும், ரைட்? டி கடைசில seminal vesicle அது ஒரு accessory gland தான். accessory gland ஓட வேலை என்ன? secretions பண்றது. ஓகே, secrete பண்றது தான். ಈ secretionல இருக்கிற ஒரு main ingredient தான் fructose. ಈ fructose secrete பண்றது seminal vesicle தான். So fourth option. இப்போ ஆன்சர் என்ன? A2, B1, C3, D4. First option. First option. First option, right. Darshana Jyotiraj, Heisenberg, Asmina Fatima, Krishna Kirtana. First option. ஓகேங்களா? Next, which statement of the following are correct? Correct statement தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Morphine is obtained from Papaver somniferum and acts as a sedative. Correct தானே? Morphine ஒரு opioid தான். Opioid எங்கிருந்து கிடைக்கும் உங்களுக்கு? Papaver somniferumல இருந்து தான். இனி morphine ஓட ரோல் என்ன? Medical purpose என்ன? Medicinal purpose இருக்கு. That is, it is used as a painkiller, then also as a sedative, right? Next, cocaine blocks the synthesis of dopamine and reduces its effect in brain. தப்பு தானே? dopamine ஓட synthesis block பண்ற வேலை இல்ல cocaine ஓட. cocaine என்ன பண்ற? dopamine ஓட transport தான் block பண்ற. transport block பண்ணும்போது என்ன ஆகும்? dopamine ஆறு synaptic leftலே இருக்கும், திரும்பி போக முடியாது. அப்ப dopamine அங்கேயே brainலே இருக்கிறதுனால what happens? dopamine is happiness கொண்டு வரனா ஒரு chemical, right? So what happens? happiness will be there. அதனால தான் euphoria வரும்னு சொல்றது. ஓகேங்களா? So cocaine is blocking the transport of dopamine. Now, third statement, natural cannabinoids are obtained from the inflorescence of plant Cannabis sativa. Correct தானே? Next, heroin is a stimulant that increases alertness and heart rate. இது தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். Tell me, heroin is again opioid தான். opioid stimulant தான், depressant தானே? Right. Okay, so what happens? அதுவும் தப்பு தான். Next, drug addiction affects only psychological behavior, not physical health. இதுவும் தப்பு தான். psychological problems drug create பண்ணும், physical problems drug create பண்ணும். cirrhosis பாருங்க. okay, physical problem தானே? drugனால தான் வரும். okay, like alcohol and all, right? so it is not causing any physical health problem சொல்றது தப்பு. இப்போ finally correct statement ன்னு கேட்டா எது? A and C. second option தானே?
Second option. Very good. Second option. A and C are correct. Yes. Arsat Ali Khan. Good, good. Next question. Consider the following. Secretory phase of menstrual cycle is regulated by progesterone. Correct dane? Correct. Next, menstrual flow occurs due to sudden increase in estrogen level. Illa. Estrogen levelum progesterone levelum kammi aagradhunala da menstrual flow varum illaya. Next, the proliferative phase is characterized by regeneration of endometrium under estrogen influence. Correct da. Estrogen oda effect nala da uterus la endometrium proliferate agudhu. Okay, next. LH surge occurs during the luteal phase of the menstrual cycle. Illa LH surge எப்போ வரும் ovulation க்கு கொஞ்சம் முன்னாடி. Okay, LH surge நால தான் ovulation நடக்குது. Okay, so correct answer தான் நம்ம கண்டுபிடிக்கணும். A and C. A and C. Fourth option. Very good. Fourth option. Kirtana, Krishna Kirtana, Asmina, Darshana, Asat Ali Khan. Good, good. Next question. Again a simple question. Which of the following types of immunity involves production of antibodies in response to antigen? Antibody production le involved ஆயிருக்கிற type of immunity எது சொல்லுங்க. antibody வச்சு work பண்ற type of immunity humoral immunity தானே. B cells கொடுக்கிற humoral immunity. ஓகேங்களா? Right. Second option. Very good. Second option. Heisenberg. Good. Darshana Jyotiraj. Asmina Fatima. Krishna Kirtana. Asrat Ali Khan. Very good. Very good. Second option. Next. Please try to solve this one. ஏன்னா pedigree solve பண்ணி உங்களுக்கு ஒரு இது இருக்கணும். ஓகேங்களா? You should be thorough. பாருங்க என்ன கொடுத்திருக்கு. We'll see this one. In the given pedigree, though, in the pedigree la, it is a pedigree of recessive X-linked disorder. Okay, an affected female in FO. இது தான் FO generation. அதில் affected female ஒரு normal male marry பண்ணிருக்கு. அவங்களோட ரெண்டு டாட்டர்ஸும் எப்படி இருக்கு? கேரியர்ஸா இருக்காங்க. ரைட். இந்த கேரியர் ஆன ரெண்டு டாட்டர்ஸும் marry பண்ணிருக்கிறது நார்மல் மேல்ல தான். ஓகேங்களா? அவங்களோட குழந்தை தான் என்னது? F2 generationல வர போறேன். இனி F2 generationல பாருங்க. ஒரு carrier female. This carrier female ஒரு affected male தான் marry பண்ணிருக்க. ஓகே. இனி அவங்களோட குழந்தைகள் தான் F3 generation. இனி question என்ன? Find the probability that a child born in F3 is unaffected by carrier. Okay, அப்போ இத்தனையும் information இது just explanation தான். Okay, இது pedigree explanation தான். Now we'll see. அப்போ நமக்கு பார்க்க வேண்டியது என்ன? F3 generationல எத்தனை பேரு normal but carrier-ஆ இருக்கும். ஓகேங்களா? Right. So this is easy because அவங்களோட parents ஓட genotype ஒரு diagram-ல இருக்கு. Tell me what is this one? இது carrier தான். Carrier X-linked diseasesல X-linked recessive diseaseல carrier-னா நம்ம represent பண்றது ஒரு sign வெச்சு தான். சொல்லுங்க mother carrier. அப்ப X-linked னு சொல்றதுனால நமக்கு ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். color blindness. Mother is carrier. அப்ப notation போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ரைட். mother யார மேரி பண்ற? father that அவங்களோட husband வந்து affected தான். இல்லையா? affected தான். இதுதான் அவங்களோட genotype. ஓகேங்களா? இனி இவங்க ப்ரொடியூஸ் பண்ற gamete எப்படி இருக்கும்? சொல்லுங்க. இப்படிதானே இருக்கும். ரைட். First possibility. XC. You can see this one na. Okay. XC. இது யாரா இருக்கும்? Affected female. கரெக்ட் தானே? Next. XCY. Again affected male. Right? Second possibility. XCX. இது யாரா இருக்கும்? Normal carrier female. ஓகேங்களா? Fourth possibility பாருங்க. XY. இது யாரா இருக்கும்? Normal male. இந்த question என்ன கொடுத்திருக்க? எத்தனை what is the probability that a child born in F3 is unaffected carrier? Unaffected carrier யாரு? 4 குழந்தைகள்ல
நாலு பாசிபிலிட்டியில ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும்தான். ஓகேங்களா? இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ 1 out of 4. Answer is second option. ஓகேங்களா? Oh, you got the answer. Very good. Asmina Fatima, Krishna Kirtana. Second option. Next question க்கு போலாமா? Right. A cross between two parents. A cross between two parents produces offsprings in the ratio of 1 tall is to 1 dwarf. What are the genotypes of the parents? பாருங்க, ratio என்ன? 1 tall is to 1 dwarf. அப்ப அவங்களோட genotype எப்படி இருக்கும்? இது பாருங்க, this is actually what? Test cross தானே? Test cross தான். Test cross சொல்லும்போது third option. ஒரு parent recessive, இன்னொன்னு heterozygous. இப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You take this test cross. அப்பதான் உங்களுக்கு இது tall, ஓகேங்களா? இது dwarf. 1:1 ratio. ஓகே, இதெல்லாம் போட தேவையில்லை. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இது எப்படிப்பட்ட கிராஸ், டெஸ்ட் கிராஸ்னு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் டைரக்டா போட்டுக்கலாம். ஓகேங்களா? வெரி குட், வெரி குட். தேர்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். A plant heterozygous for 2 independently assorting genes. ஓகே, இதுதான் பிளான்டோட ஜீனோடைப். ஓகேங்களா? இதுல it is crossed with a double homozygous recessive plant. இதுதான். ஓகே, so the cross எப்படி வரும்? capital R small r, capital Y small y. cross small r small r, small y small y. இது எப்படிப்பட்ட ஒரு cross? This is dihybrid test cross. பாருங்க, ஒரு parent homozygous recessive for 2 genes. Okay, so homozygous recessive ஆன parent ine ஒரு F1 generationுமாய் நம்ம cross பண்ணும்போது it is dihybrid test cross. சொல்லுங்க, dihybrid test cross ஓட ratio எப்படி இருக்கும்? 1:1:1:1. ஓகேங்களா? so this is the dihybrid test cross ratio. 1:1:1:1. monohybrid இது dihybrid ஓட test cross ratio. இனி monohybrid ஓட test cross ratio என்ன இருக்கும்? அதுதான் 1:1. ஓகேங்களா? ரைட். so answer என்ன? இங்க answer is second option. good. Next question. Which of the following statements is incorrect regarding malaria? Incorrect regarding malaria. பாருங்க, the female Anopheles mosquito is the vector of malaria. Correct தானே? Right. Plasmodium undergoes sexual reproduction in human liver cells. தப்பு. எங்க இருக்கு mistake? liver cells ல reproduction undergo பண்ணும். ஆனா அது sexual reproduction தான். sexual reproduction human beings ல plasmodium பண்ண மாட்டேன். கரெக்ட்டா? next, in infective stage of plasmodium for human is sporocyte. correct தான். rupture of RBCs release toxins during chills and high fever. right. RBC rupture ஆகி அதிலிருந்து வெளியில வருന്ന hemozoin, அதனால தான் chills and fever ஒரு symptom வரப்போறது. ஓகேங்களா? so இதுல கேட்டது incorrect statement தான், option 2. ஓகேங்களா? right. next question. in Mendel's experiment with garden pea, round seed shape is dominant over wrinkled. A plant with round seed is crossed with another round seeded plant. Okay, அப்ப நாம cross பண்ண போறேன். இதுல ஒரு round seed இருக்கிற plantine நான் இன்னொரு round seed இருக்கிற plantுமாய் cross பண்ண போறேன். Okay, cross பண்ணிட்டேன். And the offsprings include some wrinkled seeded plants too. அப்ப எனக்கு offspringல எப்படிப்பட்ட offsprings கிடைக்கிற? wrinkled seeds இருக்கிற offspringும் எனக்கு கிடைக்கிற. ஓகே, இனி சொல்லுங்க, wrinkled seeds சொன்னா அவங்களோட ஜீனோடைப் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஸ்மால் ஆர் இருக்கும் இல்லையா? ரைட், ஸ்மால் ஆர். இனி ஸ்மால் ஆர் இவங்களுக்கு இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஸ்மால் ஆர் வந்தது ஒரு பேரண்டல் லைனா இருக்கும், இன்னொரு ஸ்மால் ஆர் வந்தது இன்னொரு பேரண்டல் லைனா இருக்கும். கரெக்ட் தானே? இனி பேரண்டோட நேச்சர் பாருங்க, தே ஹேவ் ரவுண்ட் சீட். அப்ப கண்டிப்பா இன்னொரு எலல் அது டாமினன்ட் எலலா இருக்கணும். அதே சேம் கேஸ் இங்கே.
Okay, so this is the genotype of the parents. In question, what are the genotypes of both parents? Very good. Okay, appo rendu parent genotype da question கேட்டிருக்காங்க. So this is the genotype. Rendu parentum heterozygous. So fourth option. Very good, very good. Fourth option. Good. Asmina Fatima, Assarat Ali Khan, Darshana Jyotiraj. Good. Next question. Simple question. According to Hardy-Weinberg principle, genetic equilibrium is disturbed by genetic equilibrium illana Hardy-Weinberg equilibrium destroy pandra factor in all option la edu gene migration. Correct தானே? Gene migration வந்தா LLs ஓட number கம்மி ஆயிடும், அவரு entire equilibrium disturb ஆயிடும். கரெக்டா? Right. Darshana Jyotiraj, first option. இல்ல random meeting னு சொன்னா என்ன அர்த்தம்? What do you mean by random meeting? எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்கும் ஈக்குவல் சான்ஸ் கிடைக்கிற மீட்டிங்குக்காக. ஓகேங்களா? யாருக்கும் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, யாரையும் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி கண்டிஷனும் கிடையாது. ஓகே, அப்போ ரேண்டம் மீட்டிங் இருந்தால் ஈக்குவிலிபிரியம் இருக்கும், ஈக்குவிலிபிரியம் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி லார்ஜ் பாப்புலேஷன், த சேம் வே லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ் சொன்னாலும் வாட் ஹேப்பன்ஸ், லார்ஜ் பாப்புலேஷன் ஆகும்போது ஒரு சாம்பிளிங் எரர் அதுவும் கம்மியாயிடும். ஓகேங்களா? Then absence of mutation change கொண்டு வரும். அப்ப change கொண்டு வரனா எதுவும் அங்க இருக்க கூடாது, அப்பதான் equilibrium maintain பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதனால தான் third option சொல்றது. கிளியரா தர்ஷனா ஜோதிராஜ்? ஓகே ஓகே, clear ma'am. Okay, very good, very good. Next question. Very very easy. You tell me which of the following is sexually transmitted infection. Sexually transmitted infection இது gonorrhea. ஓகேங்களா? gonorrhea. D. Next, match the following down. Right. So this will be our last question. Match the following. Thermus aquaticus. Thermus aquaticus. இது எதுக்காக யூஸ் பண்ற? இதில் இருந்து தான் நம்ம டாக் பாலிமரேஸ் எடுக்கிறது. ரைட். நெக்ஸ்ட், Agrobacterium tumefaciens. It is a natural genetic engineer. Salmonella typhimurium, first recombinant DNA experimentally involved ஆன organism தான். Right. Next, hind 2. It is a restriction endonuclease, first restriction endonuclease. Okay, to be discovered. Right. First, அப்போ answer என்ன? A2, B1, C4, D3. Second option. First option. Correct? First option. 2, 1, 4, 3. Very good. Asrat Ali Khan, very good. Okay, so we'll stop here. Hope you enjoy this session. You were really engaging. Thank you very much.
லைவ் வந்துச்சா? ஹலோ ஹால், ஆடியோ கேக்குதா எல்லாருக்கும்? am I audible? ஆடியோ கேக்குதாப்பா? வீடியோ கிளியர், ஆடியோ கிளியரான்னு பாருங்க. செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் ஹரிஷ், ஹாய். இன்னும் வருவாங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, ஸோ இன்னைக்கு செஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு 12th. குட் ஆஃப்டர்நூன்டா. ரைட், ஸோ இன்றைக்கும் கிளாஸ் 12, நாளைக்கும் கிளாஸ் 12. எக்ஸாக்ட்லி லாஸ்ட் 2 days எப்படி இருந்துச்சு? கிளாஸ் 11 2 days இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி கிளாஸ் 12ல இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நிறைய சம்ஸ் ஃப்ரம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து மேக்னட்டிசம் வரைக்கும் எடுத்து வந்திருக்கேன். நாளைக்கு செஷனில் மேக்னட்டிசம்க்கு அப்புறம் ஏசி, இஎம்ஐ ஏசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டில் செமிகண்டக்டர்ஸ் வரைக்கும். ஹாய் தர்ஷனா, சரியா? ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையுமே ஒரு 10-15 கொஸ்டின் பக்கம் எடுத்திருக்கேன். எல்லாமே டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். கொஞ்சம் மெயின்ஸ் லெவல் அண்ட் அதை விட கொஞ்சம் அதிகமாக அட்வான்ஸ் சம்ஸ் மாதிரியும் எடுத்து வந்திருக்கேன். ஓகேவா? ஷல் வி ஸ்டார்ட் அகெயின்? இட்ஸ் லைக் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இந்த செஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை வந்து டெஸ்ட் மாதிரி தான் எடுத்துக்கணும். கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, ஆன்சர் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் நிறைய சம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் மெத்தடில் ஆல்ரெடி நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தடில் படிச்சிருக்கலாம். பட் நான் சில சம்ஸை வந்து என்னோட மெத்தடில் சொல்லித்தரேன். அது பாருங்கள், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகே, இல்லைனாலும் அட்லீஸ்ட் இன்னொரு 2 days பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ ஈஸியாக அதை கற்றுக்கவும் முடியும். கற்றுக்கிட்டிங்கன்னா சில சம்ஸை என்னோட மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அதிக டைம் எடுக்காமல். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு இன்னைக்கு. ரைட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, நீட் ஆர் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லைவ் செஷன் அட்டன் பண்ண சொல்லுங்கள். எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Shall we start? கிருஷ்ண கீர்த்தனா, ஹாய்மா, குட் ஆஃப்டர்நூன். ரைட், சாப்பிட்டாச்சாப்பா எல்லாரும்? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். டெவலப் பண்ணி சால்வ் பண்ண முடியுமா எக்ஸாமில்? நான் கண்டிப்பாக சார். பட் ஆனால் நிறைய சம்ஸுக்கு வந்து புதுசாக ஃபார்முலாவை டெவலப் பண்ணுற நிலைமை வராது. ஓகே, நிறைய சம்ஸ்க்கு அப்படி வராது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கனாலே ஒரு ஒரு 10 to 20 சம்ஸ் தான் கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஃபார்முலாவை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, மற்றபடி நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாஸாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் மேபி அது எவால்வேட் ஆகலாம் அந்த சுச்சுவேஷன், சம்மோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ m of g plus a வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுக்கு பதிலாக என்ன ஆகலாம், m of root over g square plus a square கூட வரலாம், மேபி x and y axis வரும்போது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் நீ ஆல்ரெடி நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணது அண்ட் ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணி வச்சிருக்கிறது, இதுவே போதும். ஓகே, எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக உன்னால் சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, வித்தவுட் டிலே ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் லிசன், நான் ஒவ்வொரு சாப்டர்லையுமே ஆல்மோஸ்ட் 15 அந்த மாதிரி சம்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜெய் மெயின்ஸ் லெவல் அண்ட் அதை விட கொஞ்சம் அதிக லெவல்னு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். கவனிங்க, நீங்களும் சால்வ் பண்ணு. உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தால் ப்ளீஸ் டூ சால்வ் அண்ட் டெல் மீ த ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்ணுறதையும் பாரு. நான் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, உனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா என்னோட மெத்தடை யூஸ் பண்ணு. ஓகே, ஸோ ஒரு சம்முக்கு 2-3 மெத்தட் கற்றுக்கிறது கூட ஒரு நல்ல ஐடியா தான். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஃபர்ஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 பாயிண்ட் சார்ஜஸ், 2 சார்ஜோட மேக்னிடியூட் கொடுத்துட்டாங்க. 3 மைக்ரோ கூலும் அண்ட் -4 மைக்ரோ கூலும் சொல்லிட்டாங்க. ஆர் பிளேஸ்ட் அட் பாயிண்ட். எங்க பிளேஸ், ஐ மீன் இந்த 3 மைக்ரோ கூலும் எங்க பிளேஸ் பண்ணிருக்குன்னா 2,3,3ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. தென் திஸ் -4 மைக்ரோ கூலும் எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1,1,1ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. இங்க கால்குலேட் பண்ண வேண்டியது கூலும் ஃபோர்ஸ் ஆன் Q2 மேல இருக்கிற ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த ஃபோர்ஸ் யார் கொடுத்துருப்பா? Q1 கொடுத்துருப்பாங்க. ரைட், ஸோ இதுக்கு தேவைப்படுற ஃபார்முலா அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, இது ஒரு கோஆர்டினேட். ரைட், இது நம்மளோட 0,0ன்னு வச்சுக்கலாம். 0,0,0 இதுதான் என்னோட ஆரிஜின். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்கு Q1ன்னு ஒரு சார்ஜ், இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்கு Q2ன்னு ஒரு சார்ஜ்.
இங்க இருக்கிற சார்ஜ் எந்த பாயிண்ட்ல லொகேட் ஆயிருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா x, y, z ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, எக்ஸ்ல இந்த பொசிஷனோட வேல்யூ என்ன, ஒய்ல இந்த பொசிஷனோட வேல்யூ என்ன, அண்ட் இசட்ல இந்த பொசிஷனோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாட்டி இவரோட பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்கலாம். லைக் இந்த பொசிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸோட இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, இந்த நம்பர் இருக்குல்ல, அந்த வேல்யூ இன்டூ ஐ கேப், இந்த வேல்யூ இன்டூ ஜே கேப், இந்த வேல்யூ இன்டூ கே கேப் போட்டிங்கன்னா பொசிஷன் வெக்டாரா மாறிடும் இல்ல. அதே மாதிரி Q2ங்கிற ரெண்டாவது சார்ஜ் எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டாவது சார்ஜோட எக்ஸ் வேல்யூ, இவருக்கு எக்ஸ் வேல்யூ என்ன, அண்ட் இந்த ரெண்டாவது சார்ஜோட ஒய் வேல்யூ என்ன, இந்த ரெண்டாவது சார்ஜோட இசட் வேல்யூ என்ன, இசட்ல அவர் எங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒய்ல அவரோட வேல்யூ என்ன, எக்ஸ்ல என்ன வேல்யூங்கிறத அந்த பொசிஷனை கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ரெண்டாவது சார்ஜோட பொசிஷன் வெக்டாரை கொடுத்துருக்கலாம். ஸோ ஒன்னு பொசிஷன் ஆர் பொசிஷன் வெக்டார் ரெண்டுல ஏதோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபோர்ஸ் ஆன் எனி பர்டிகுலர் சார்ஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Q1 மேல Q2 கொடுக்குற ஃபோர்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் சேம் நேச்சரா இருந்தா என்னவா இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஒருவேளை ஆப்போசிட் நேச்சரா இருந்தா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்க அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ Q1 மேல இருக்கிற ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டா அது F12 வெக்டார் இப்படி சொல்லணும். இதோட அர்த்தம் பாருங்க, ஃபோர்ஸ் யார் மேல ஆக்ட் ஆகுதோ அவங்கள ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதை யார் கொடுத்தாங்களோ அவங்கள செகண்ட் சொல்லணும். அப்ப இந்த Q2 மேல இருக்கிற ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லணும், F21 வெக்டார்னு சொல்லணுமா, ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் 2 which is given by 1, right? இப்போ இவங்களோட ஃபார்முலாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னா, F12 வெக்டார் ஒருவேளை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 1/4 pi epsilon naught proportional constant ஓட வேல்யூ போடுறீங்க, and then charges involved Q1 and Q2 ஞாபகம் வச்சுக்கோ. நீ வெக்டார் ஃபார்மேட்ல எழுதும்போது கம்பல்சரி Q1 and Q2 ஓட சைனை நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? Q1 வந்து +3 மைக்ரோ கூலும்னா நீ +3 போடணும். இன்டூ Q2 வந்து ஒருவேளை -7 மைக்ரோ கூலும்னா அப்ப -7 ஆல நீ மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ரெண்டு பேத்தோட மேக்னிட்யூட அங்க மல்டிப்ளை பண்றீங்க, டிவைட் பை இவங்களோட பொசிஷன் வெக்டார்ல இருந்து வெக்டார் ஃபார்மேட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு F12 கண்டுபிடிக்கிறீங்கன்னா F12 வெக்டாரோட மாடுலஸ் கியூப் இன்டூ R12 வெக்டார், இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதுல இந்த 12 வெக்டார்ங்கிறது ரொம்ப சிம்பிள். R12 வெக்டார் அப்படின்னா என்னன்னா R1 வெக்டார்ல இருந்து R2 வெக்டாரை மைனஸ் பண்ணணும். ஓகே, R1 வெக்டார்ல இங்க ஐக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஐ கேப்புக்கு, அதே மாதிரி R2க்கு இங்க ஒரு ஐ கேப்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, சோ அதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுவீங்க. அடுத்து ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் R1, அதே மாதிரி ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் R2 அதை மைனஸ் பண்ணணும். சோ இந்த மாதிரி R12 வெக்டாரோட ரிசல்ட் இங்க கிடைக்கும். இந்த வெக்டாரை மாடுலஸ் எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, இந்த வெக்டாரோட வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க அப்படின்னா F12 வெக்டார் கிடைச்சிரும். இதே உங்க சம்ல F21 வெக்டார் கேக்குறாங்க அப்படின்னா இங்க மேல இருக்கிற இந்த நியூமரேட்டர்ல இருக்க இந்த போர்ஷன்ல எந்த சேஞ்சஸும் வராது. 1/4 pi epsilon naught அப்படியே தான் இருக்கும். சேம் Q1 into Q2 ஓட வேல்யூ அப்படியே மல்டிப்ளை பண்றீங்க, டிவைட் பை R12 வெக்டார் போடுறீங்க இல்லையா, அதுக்கு பதிலா R21 வெக்டாரோட மாடுலஸ் கியூப் பண்ணணும், அண்ட் R21 வெக்டாரை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த R12 வெக்டாருக்கும் R21 வெக்டாருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இந்த R12 வெக்டாரை ஜஸ்ட் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா R21 வெக்டார் கிடைச்சிரும். அப்படி இல்லனா R21 வெக்டார் அப்படிங்கிறது R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டாருக்கு ஈக்குவல். ஓகே, சோ R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார் போட்டீங்க அப்படின்னா இந்த R21 வெக்டாரோட ஃபார்முலா கிடைச்சிரும். இப்போ இந்த சம்மோட வேல்யூக்கு போலாம். இவங்க கேக்குறது ஃபோர்ஸ் ஆன் Q2 கேக்குறாங்க. சோ நீங்க பண்ண வேண்டியது என்னது, F21 வெக்டாரா கால்குலேட் பண்ணனும், which is k, க்கு பதிலா 1/4 pi epsilon naught போட்டாலும் சரி. நமக்கு நியூமெரிக்கல் வேணும்னா 9 into 10 to the power 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. ஓகே, then Q1 is 3 micro and Q2 is -4 micro divided by modulus of R21 நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. சோ R21 வெக்டாரை இங்க கால்குலேட் பண்ணனும். R21 வெக்டார்ல இங்க பாருங்க, இதுதான் ரெண்டாவது சார்ஜோட பொசிஷன். சோ இது R2 வெக்டார், இது ஃபர்ஸ்ட் சார்ஜோட பொசிஷன். சோ இது R1 வெக்டார். இந்த R2 வெக்டார்ல இருந்து R1 வெக்டாரை மைனஸ் பண்ணனும். R2 வெக்டாரோட I கோஎஃபிஷியன்ட் என்னது, 1. இங்க 2 இருக்கு, அப்போ 1 minus 2 I கேப் பண்ணுவீங்களா. அடுத்து பிளஸ் R2 ஓட J வந்து +1, R1 ஓட J வந்து +3. சோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 minus 3 J கேப்னு மாறும். அதுக்கு அடுத்து R2 ஓட K ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1, R1 ஓட K ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. சோ 1 minus 3 ஓட K கேப் பண்ணுவீங்க. சோ இதுதான் உங்களோட R21 வெக்டார், ரைட். சோ இந்த 1 minus 2 is -1 I கேப். இங்க ரிசல்ட் வந்து -1 I கேப் plus -2 J கேப் and then மைனஸ் பிளஸ் போட வேண்டாம். ஓகே, டைரக்டா ரிசல்ட்டே போட்டுடலாம். சோ இங்க வந்து 1 I கேப்
and minus 2j cap and then minus 2k cap. So இதுதான் உங்களோட R21 vector. இதோட மாடுலஸ் வேணும் அப்படின்னா R21 வெக்டாரோட மாடுலஸ் வேணும் அப்படின்னா ரூட் ஓவர் 1 ஸ்கொயர் I ஓட கோஎஃபிஷியன்ட் and then j ஓட கோஎஃபிஷியன்ட் and then k ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். ஓகே, so 4 plus 4 8, 8 plus 1 is 9, root 9 எடுத்தீங்கன்னா you will get 3. so R21 ஓட மாடுலஸ் வந்து 3. so கீழே நீங்க என்ன பண்ணணும், 3 to the power 3 போடணும். ஓகே, and then இந்த இடத்துல நீங்க R21 வெக்டாரை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். so minus I cap minus 2j cap and then minus 2k cap. so இதுதான் இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. ரைட், சரி. so F21 வெக்டார் இங்க 3 பவர் 3 இருக்கு இல்லையா, சோ அதுல 3 பவர் 2 மட்டும் எடுத்துட்டு இந்த 9 கேன்சல் பண்ணிடுவோம். இங்க வந்து மைக்ரோ அண்ட் மைக்ரோ which is 10 பவர் minus 12, 3 into 4 இருக்கு, so 12 போட்டுக்கோங்க, into 10 to the power இங்க ஒரு minus 12 இருக்கு, இங்க ஒரு plus 9 இருக்கு. ஓகே, so இந்த plus 9யும் இந்த minus 12யும் கேன்சல் பண்ணி minus 3 போட்டுக்கோங்க, divide by 3 காமனா இருக்கு, and then minus I cap minus 2j cap minus 2k cap. so இது 3 12 கேன்சல் பண்ணீங்கன்னா 4 கிடைக்கும், 4 into 10 power minus 3. so ஆப்ஷன்ல பாருங்க 10 power minus 3 காமனா வெளியில வச்சிருக்காங்க, 10 power minus 3 காமனா வெளியில வச்சிருக்காங்க. so நீங்களும் அதே 10 power minus 3 விட்டுருங்க. இப்போ இந்த 4 மட்டும் உள்ள எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ஓகே, தென் இங்க ஒரு மைனஸ் வேற இருக்குப்பா, so அந்த மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, so minus of minus plus 4 I cap ன்னு மாறும், and then 4 into 2 8, then minus of minus plus 8 j cap ன்னு மாறும், and then minus into minus அதுவும் plus ன்னு மாற போகுது, then 4 into 2 8 ன்னு மாறும், so plus 8k cap ன்னு மாறும். ஓகே, so into 10 to the power minus 3 காமனா வெளிய எடுத்துருங்க, இதுதான் உங்களோட ஆன்சர். so 4i plus 8j plus 8k into 10 power minus 3, இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகே, so next போலாம். the electric potential as a function of x comma y is given by electric potential in terms of x and y. ஒரு ஸ்பேஸ்ல x ஓட வேல்யூ and y ஓட வேல்யூக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஸ்பேஸ்ல 1,3ங்கிற ஒரு பாயிண்ட்ல போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, x ஓட வேல்யூ 1 and y ஓட வேல்யூ 3ன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல இருக்க பொட்டன்ஷியல் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1ம் ஒய்க்கு பதிலாக இங்கே 3யும் போட்டிங்கன்னா இங்கே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா, ஸோ அவ்வளோ வோல்டேஜ் அந்த இடத்துல பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு அது காமிக்குது. அந்த மாதிரி எக்ஸோட டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பொட்டன்ஷியல் எப்படி மாறுது அண்ட் ஒய்யோட டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பொட்டன்ஷியல் எப்படி மாறுதுங்கிறது இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் காமிக்குதான். இவங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்கன்னா ஃபைண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பொசிஷன் ஆஃப் 2,3. இப்போ இந்த ஸ்பேஸ்ல 2ங்கிற பாயிண்ட்டுக்கும் 3ங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. we need to know the relation between field and potential. okay, so electric field க்கும் potentialக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா minus e into dr ஓட integral எதுக்கு ஈக்குவல், dv ஓட இன்டெக்ரலுக்கு ஈக்குவல். ஓகே, so del dv is equals to minus e dot r னு சொல்லலாம். யாராவது நீங்க ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார்ல தெரிஞ்சு ஆரும் வெக்டார்ல தெரிஞ்சுனா டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களால டைரக்டா என்ன பண்ண முடியும், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இப்போ நீங்க del v கால்குலேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மைனஸ் ஆஃப் இ வெக்டார் டாட் ஆர் வெக்டார். ஸோ இப்படியும் பண்ண முடியும். இந்த மாதிரி வேணா இப்போ நான் சில இன்னொரு சம் வேணா இந்த மாதிரி இதில் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா, ஒருவேளை உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ல கொடுத்துட்டு பொசிஷன் வெக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார்ல கொடுத்துட்டு ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா மைனஸ் இ வெக்டார் டாட் ஆர் வெக்டார் பண்ணீங்கன்னா உங்களுக்கு del v கிடைக்கும். ஓகே, ஆர் if the electric field is a function of something, right? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஒருவேளை ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸோ இல்ல ஒய்யோ இல்ல இசட்டோ இல்ல கம்பைன்ட் எக்ஸ் ஒய் இசட்டோ வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வித் ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் டெரிவேட்டிவ் யாரோ அவங்கள வச்சு இன்டகிரேட் பண்றது மூலமாவும் நீங்க என்ன பண்ண முடியும், டிவியை டெல்வியை கண்டுபிடிக்க முடியும், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதுதான் ஆக்சுவலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா. இப்போ இந்த சம்ல என்ன பண்ண போறோம்னா பொட்டன்ஷியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல கொடுத்துருக்காங்க, நீங்க எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த டேர்மை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லயும் இருக்கு, ஐ மீன் எக்ஸ்லயும் கால்குலேட் பண்ணணும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்லயும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா அங்க பாருங்க பொட்டன்ஷியலோட ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருக்கு இல்லையா, அப்போ ஆப்வியஸ்லி உங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி வரும், ஐ கேப் அண்ட் ஜே கேப்ல வரணும். ஸோ அதனால தான் ரிசல்ட் எல்லாம் பாருங்க ஐ கேப் அண்ட் ஜே கேப்ல இருக்கு. ஓகே, சரி இந்த டேர்ம் அப்படியே கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறேன். ரைட்,
so dv is equals to or dou v, நமக்கு potential இருந்து ஃபீல்டுக்கு போகணும் இல்லையா, so dou v divided by dou x பண்ணீங்க அப்படின்னா you will get field, right? so electric field calculate பண்ணனும் அப்படின்னா minus of dou v divided by dou x பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், அது x axisல இருக்க electric field கொடுக்கும், and then minus of dou v divided by dou y பண்ணீங்க அப்படின்னா அது y axisல இருக்கிற electric field கொடுக்கும். ஒண்ணும் இல்லப்பா, இந்த dr term நான் அங்க எடுத்துட்டு போனா எனக்கு dou v divided by dou r அப்படின்னு மாறும். எனக்கு x and y ரெண்டு இடத்துலயுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் பாருங்க in terms of x and y ல இருக்கு, அப்ப கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்ட் in terms of x and y ல வரப்போகுது. சோ அப்ப dou v divided by dou x பண்ணும்போது i cap ஓட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும், அதே மாதிரி dou v divided by dou y பண்ணும்போது j cap ஓட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். ஓகே, சோ இதுதான் ex, இது வந்து ey, ரைட்? சோ மைனஸ், இப்போ உங்க பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை x பொறுத்து பண்றேன், இந்த 5 இங்கேயும் போய் மல்டிப்ளை பண்ணும், இந்த 5 இங்கேயும் போய் மல்டிப்ளை பண்ணுமா, சோ மைனஸ் ஆஃப் 5 into x ஸ்கொயர், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 2 into 5 times x க்கு பதிலா 1 ன்னு மாறுமா? ஓகே, நான் டைரக்டா அப்படியே போறேன்டா வேல்யூஸ், ரைட்? இங்க பாருங்க, இந்த 5 உள்ள போய் மல்டிப்ளை பண்ணிட்டு 5x ஸ்கொயர் இருக்கும், அத நான் இப்போ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். சோ 2 முன்னாடி வந்துச்சுனா 10 times x ன்னு மாறும். சோ இது x ஆக்சிஸ்ல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட். அடுத்து இந்த 5 அதே மாதிரி இங்க போய் மல்டிப்ளை பண்ணிச்சுனா -5 into y ஸ்கொயர் னு வரும். அது இப்போ y வச்சு நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஆல்ரெடி இங்க ஒரு வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, அங்க ஒரு மைனஸ் இருக்கு. சோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் னு மாறிடுமா, ரைட்? and then 5y ஸ்கொயர் னு மாறும், 5y ஸ்கொயர் னு மாறும். இது டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 10 times y னு மாறுமா, அப்போ 10y into j cap. சோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார். வெக்டார்ல அப்படியே இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட்டா இருக்கான்னு பார்த்தா இல்ல, இது வேரியபிளா இருக்கு. ஏன்னா x க்கு ஒரு வேல்யூ and y க்கு ஒரு வேல்யூ போடும்போது ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் அது காமிக்கும். இப்போ x ல 1 யூனிட், y ல 3 யூனிட் அப்படின்னா x க்கு பதிலா இங்க 1 போடும்போது -10 ன்னு காமிக்கும், y க்கு பதிலா 3 போட்டா +13 ன்னு காமிக்கும். அப்போ 1,3ங்கற லொகேஷனுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் x ஆக்சிஸ்ல -10, அதாவது நெகட்டிவ் x ஆக்சிஸ்ல இருந்திருக்கும், y ஆக்சிஸ்ல +30, சோ பாசிட்டிவ்ல 30 யூனிட்ஸ் இருந்திருக்கும். அதுதான் அந்த இடத்துல இருக்கிற நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, லைக் 10 and 30 மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர், √10² + 30² அப்படினா அதான் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் சொல்லுது. இப்போ இவங்க என்ன கேக்குறாங்கன்னா find electric field at a position of 2,3. 2,3 ல என்ன இருக்குன்னு கேக்குறான். சோ x க்கு பதிலா இங்க 2 போட்டா எனக்கு -20 i cap னு மாறுமா, and then y க்கு பதிலா அவன் 3 ல இருக்கிற ஃபீல்ட் என்னன்னு கேக்குறான். சோ இங்க y க்கு பதிலா 3 போடினா you will get 30 j cap. சோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட். ஒருவேளை ரிசல்டன்ட் கேட்டிருந்தா நான் √20² + 30² னு போட்டுருப்பேன். அது தேவையில்லை, ஜஸ்ட் -20 and +30. ஓகே, ஆப்ஷன் A, ரைட்? எனி டவுட் guys, any doubt? சரி, இப்போ இத பார்த்ததுனால நான் ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன், அது ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா அதுல சம்ஸ் இருக்கான்னு தெரியல, பட் ஸ்டில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபீல்ட் இது கண்டுபிடிக்கிறது, ஃபீல்ட் பொட்டன்ஷியலுக்குள்ள சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இப்போ உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒருவேளை கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோ, யூனிஃபார்மா இருக்கு, x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், z ஆக்சிஸ், மூணு ஆக்சிஸ்லயும் இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல மட்டும் இருக்கலாம். x ல மட்டும் கான்ஸ்டன்ட்டாவும் இருக்கலாம், இல்ல x லயும் கான்ஸ்டன்ட், y லயும் கான்ஸ்டன்ட், z லயும் கான்ஸ்டன்ட். z லயும் கான்ஸ்டன்ட்டா இருந்து இந்த மாதிரி மூணு ஆக்சிஸ்லயுமே இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட் கான்ஸ்டன்ட்டா இருக்கிற மாதிரி கூட சம்ஸ் வர முடியும். அப்ப எங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட்டா வருதோ அங்கெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு நானா ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறேன்டா. இதுதான் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னு வச்சுக்கோங்க, ரைட்? x ஆக்சிஸ்ல போகுது, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாங்க, parallel லைன்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தமே என்னது, அந்த இடத்துல இருக்க ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட் அர்த்தம். ஸோ இங்க இருக்கிற ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னு ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பின்னு ஒரு பாயிண்ட். இப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் என்னன்னு உங்கள்கிட்ட கேட்குறான். அப்போ நீ என்ன பண்ணணும்னா இங்க பாருங்க, இப்போ ஏல இருந்து பிக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கும் போது டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை கவனிச்சுக்கோ. டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுல போனீங்கன்னா பொட்டன்ஷியல் வில் டிக்ரீஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க டைரக்ஷன்ல போனா பொட்டன்ஷியல் என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். அப்படின்னா அப்ப ஏ தான் ஹையர் பொட்டன்ஷியல், பி என்னவா இருக்கணும், லோயர் பொட்டன்ஷியல், ரைட்? ஏ வந்து ஹையர் பொட்டன்ஷியலா இருக்கணும், பி வந்து லோயர் பொட்டன்ஷியலா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு போற டைரக்ஷன்ல போகும்போது பொட்டன்ஷியல் வில் டிராப் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இந்த ஏ ஃபுல்லா ஒரே பொட்டன்ஷியல் இருக்கும், இந்த ரீஜன் ஃபுல்லா ஒரே பொட்டன்ஷியல். இதுக்கு பேர் என்னன்னு படிச்சிருக்கோம், ஈக்கி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? இது என்னது, இந்த இடத்துல போட்டீங்கன்னா இப்படி ஒரு பிளேன் வரும்பா, இந்த மாதிரி ஒரு பிளேன் வரும். இந்த பிளேன் ஃபுல்லா இங்கேயும் அதே விஏங்கிற பொட்டன்ஷியல் தான் இருக்கும், இங்கேயும் அதே விஏங்கிற பொட்டன்ஷியல் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பிக்கு நேரா ஒரு பிளேன் இப்படி வரும். இந்த பிளேன் ஃபுல்லா பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட். இங்க இருக்கிறதும் விபி தான்,
இங்க இருக்கிறதும் VB தான், இங்க இருக்கிறதும் VBங்கிற பொட்டன்ஷியல் தான். சோ இந்த பிளேன் ஃபுல்லா VBங்கிற பொட்டன்ஷியல் தான் இருக்கும், இந்த பிளேன் ஃபுல்லா VAங்கிற பொட்டன்ஷியல் தான் இருக்கும். இப்போ இது ஹையர் பொட்டன்ஷியலா, இது ஹையர் பொட்டன்ஷியலானா, இந்த இடத்துல இருக்கிறது தான் ஹையர் பொட்டன்ஷியல். ஏன்னா இங்க இருந்து போக போக என்ன ஆகும், பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே போகும். ஸோ டெஃபினெட்லி VB should be lesser when compared to VA. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு நடுவுல இருக்கிற இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஃபைண்ட் தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே, சோ அப்போ VA கவனி, VA மைனஸ் VB எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு இந்த ரெண்டு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு நடுவுல இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவல். ஓகே, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get answer. ரைட் guys, இது புரிஞ்சுதா? ஹாய் ஸ்வாதி. ரைட், ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கடா, இப்படி கால்குலேட் பண்ணணும். ரைட், தென் இப்போ பாரு, ஒருவேளை இது ஏங்கிற பாயிண்ட், இதை ஒருவேளை பிங்கிற பாயிண்ட்னு கொடுத்துட்டான். இப்போ இதுதான் நான் ஏல இருந்து கியூங்கிற ஒரு சார்ஜை பிக்கு எடுத்துட்டு போறேன். ஓகேவா, ஒரு பிளஸ் கியூங்கிற சார்ஜை ஏல இருந்து எடுத்துட்டு பிக்கு கொண்டு போறேன். ரைட், இப்போ இந்த ஏபியோட லென்த் அவன் டின்னு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. இங்க ஃபுல்லா ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, இங்க ஃபுல்லா இந்த டைரக்ஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, இப்போ நீங்க ஏல இருந்து ஒரு சார்ஜை பிக்கு எடுத்துட்டு போறீங்க. எவ்வளவு ஒர்க் டன் பண்ணணும்னு கேட்கறான்னு வச்சுக்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு கேட்டா அது மைனஸ் ஆஃப் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இன்டு சார்ஜ். ஓகே, இதுவே ஒர்க் டன் பை அகெயின்ஸ்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதை கன்சர்வேட்டிவ் பண்ணாம அதுக்கு அகெயின்ஸ்டா யாராவது பண்ற மாதிரி இருந்தா எக்ஸ்டர்னல் ஏஜென்ட். ஓகே, we can say எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் யாராவது இந்த ஒர்க் டன் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டா அது del V into Q. சார் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரியா, நீ எப்பெல்லாம் ஒர்க் எனர்ஜி தியரம் 2 அப்ளை பண்றியோ அப்பெல்லாம் உனக்கு கிடைக்கிற ரிசல்ட் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பண்ண ரிசல்ட். ஒருவேளை அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பண்ண ரிசல்ட்டை கண்டுபிடிக்கும் போது ரிசல்ட் பாசிட்டிவ்ல காமிச்சிச்சுன்னா அப்ப அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். பட் இதே நீ அந்த மாதிரி அந்த ஒர்க் டனை கண்டுபிடிக்கும் போது ரிசல்ட் நெகட்டிவ்ல காமிச்சிச்சுன்னா அப்ப அதை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பண்ணல, வேற ஒரு ஏஜென்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா, இப்போ நீ ஏல இருந்து பிக்கு எடுத்துட்டு போயிருக்க தானே, அப்ப இந்த டேர்ம் எப்படி மாறுது பாருங்க, மைனஸ் ஆஃப் ஃபைனல் பொட்டன்ஷியல் இஸ் VB மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் இஸ் VA. ஸோ VB மைனஸ் VA இன்டு த பாயிண்ட் சார்ஜ். நீ எடுத்துட்டு போற இந்த பாயிண்ட் சார்ஜால மல்டிப்ளை பண்ணணும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு மாறும், மைனஸ் ஆஃப் VB மைனஸ் VA. VB மைனஸ் VA எதுக்கு ஈக்குவல் சார், இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கும் ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல், பிக்கும் ஏவுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் VB மைனஸ் VA is minus of E vector dot dr vector, or we can say minus of E into இந்த dr ஓட டைரக்ஷன்லயே இருக்கிற இந்த லென்த் எதுக்கு ஈக்குவல், if it is theta, இந்த d கீழ எடுத்து வந்தீங்கன்னா இது d cos theta னு மாறுமா, அப்ப இந்த இடத்துல நீங்க d into cos theta னு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப VB minus VA க்கு பதிலா minus E into d into cos theta times q னு மாறும். now this minus into minus plus னு மாறிடும். so E into d into cos theta times q, இதுதான் work done by conservative force. ஏன் இந்த ஒர்க் டன் பாசிட்டிவ்ல வந்திருக்கு தெரியுமா, இங்க பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பக்கம் இருக்கா, நீங்க எடுத்துட்டு போறது யாரா, பாசிட்டிவ் சார்ஜா, இங்க இருந்து இங்க மூவ் பண்ணது பாசிட்டிவ் சார்ஜ். சார் யூசுவலா எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சீங்கன்னா இந்த சார்ஜ் ஃபீல்டு இருக்க டைரக்ஷன்ல மூவ் பண்ணும்ல, இது மூவ் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, சார்ஜே மூவ் ஆகும். காரணம் என்ன, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டே இந்த சார்ஜ் மேல ஒர்க் பண்ணும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு யாரு, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தானே. அப்ப நீங்க இந்த பாசிட்டிவ் சார்ஜை வச்சா இங்க இருந்து இங்க எடுத்துட்டு போறதுக்கு நீ ஒர்க் பண்ண தேவையில்லை, எலக்ட்ரிக் ஃபீல்டே இங்க நகர்த்திட்டு போகும். ரைட், அதனாலதான் இதை பாசிட்டிவ்னு காமிக்குது. ஏன்னா இந்த ஒர்க் டன் யார் பண்ணாங்களாம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான் பண்ணிருக்குன்னு சொல்லுது. ஒருவேளை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, மைனஸ்ன்னு காமிச்சிருக்கோம். அப்ப என்ன சொல்லுதுன்னா, இங்க இருந்து இங்க நகர்த்திட்டு போகணும்னா நான் ஒர்க் பண்ண தேவையில்லை, அப்படியே நான் பண்ணாலும் அது நெகட்டிவ் ஒர்க் டனா மாறிடும்னு சொல்லும். புரியுதா, இதே ஃபார்முலா இந்த இடத்துக்கு வரும், ஆனா மைனஸ் ED cos theta into Qன்னு மாறி இருக்கும். சொல்றது புரியுதா சார்? இது இங்க மட்டும் கிடையாது, உன்னோட 11th and 12th இருக்க எந்த சாப்டர்ல நீ வொர்க் எனர்ஜி தியரம் அப்ளை பண்ணாலும் சரி, கன்சர்வேட்டிவ்ல வொர்க் எனர்ஜி தியரம் நீ அப்ளை பண்ணும்போது, அதாவது வொர்க் எனர்ஜி தியரம் 2 நீ அப்ளை பண்ணும்போது இதுதான் ரூல். ஓகே, வொர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல், மைனஸ் del V into Q
or we can say change in potential energy, minus of change in potential energy. So minus apply பண்ணி work energy theorem கண்டுபிடிக்கும் போது கிடைக்கிற ரிசல்ட் பாசிட்டிவா இருந்தா இது ஏன் பிளஸ்னு காமிக்குதுன்னா ஏன்னா இது இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுது. இதே ரூல் அப்ளை பண்ணும்போது எனக்கு வர ரிசல்ட் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த வர்க்கை இவர் பண்ணல, ஏஜென்ட் பண்ணிருக்கணும், எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் யாராவது பண்ணிருக்கணும்னு சொல்ல வருது. நான் சொல்றது புரியுதா? ரைட், கிளியர். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? சரி, இது ஞாபகம் வச்சுக்கோங்கடா, சம்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, a rigid dipole. சரி, இங்க பாருங்க, இந்த சம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. A rigid dipole undergoes a simple harmonic motion about its center in the presence of electric field E1 and the E1 vector ஓட magnitude கொடுத்திருக்காங்க பாருங்க, E0 into, sir, sometimes I cap னு சொல்றதுக்கு பதிலா X cap னு சொல்லுவாங்க. இது E0 I cap தான், அதான் X cap னு சொல்றான். சோ இனிஷியலா E1 அப்படிங்கற ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு இடத்துல இருந்திருக்கு. அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா just E0 into I cap. E0 ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ, ரைட்? அப்ப X ஆக்சிஸ்ல கான்ஸ்டன்ட்டா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்திருக்கான். ஓகே, if another electric field of E2, சோ அப்ப இந்த மாதிரி ஒரு இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அந்த சிஸ்டம்ல. அப்படி பண்ணும்போது what will be the percentage change in the frequency of the oscillation? அந்த எலக்ட்ரிக் டைபோல் மேல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் frequency சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் frequencyக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என்ன ரிலேஷன் in an electric dipole is present. ஓகே, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிற ரீஜியன்ல நீங்க ஒரு டைபோல பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட டைம் பீரியடோட ஃபார்முலா பார்த்திருக்கோமா? 2π into root over, ரைட்? இவங்களோட moment of inertia divided by q times e போடுவீங்களா? moment of inertia divided by q times e போடுவீங்க. ஓகே, oh sorry, ஒரு நிமிஷம். p times e, not q. sir, q is a force. சரி, listen, p times e ன்னு போடுவோமா? கரெக்ட். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இதே ரிஜிட் டைபோல் தான் ரெண்டாவது சிச்சுவேஷன்லயும் இருக்கு, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்லயும் இருக்கு. அப்போ இவங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறி இருக்காது, கான்ஸ்டன்ட். இவங்களோட எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் மாறி இருக்காது, கான்ஸ்டன்ட். இந்த 2πங்கிறதும் கான்ஸ்டன்ட் தான் இல்லையா? சோ அப்ப டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் டு ரூட் ஓவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது, ரைட்? இஃப் டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் டு ரூட் ஓவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா time period is inversely proportional to frequency, right? அப்ப frequency is directly proportional to root over electric field ன்னு சொல்லலாமா? ஏன்னா frequency தான் கேக்குறான், time period கேக்கல. அப்போ frequency is directly proportional to root over electric field. இது first. New frequency is f dash, which is directly proportional to e dash. புது electric field கன்சிடர் பண்ணணும். இப்போ first இருந்த electric field என்னது? E0. first அந்த இடத்துல இருந்த electric field E0. இப்ப புது எலக்ட்ரிக் ஃபீல்ட் E dash எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இங்க பாருங்க, E0 ஃபர்ஸ்ட் இருந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் x ஆக்சிஸ்ல இருந்துச்சு E0 அப்படின்னு. அப்புறம் புதுசா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்தது y and z ஆக்சிஸ்ல வந்திருக்கு. இதுல y ஆக்சிஸ்ல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்தாங்கன்னா 2 times E0 இருந்தாங்களாம், z ஆக்சிஸ்ல எவ்வளவு இருந்தாங்களாம் 2 times E0 இருந்தாங்களாம். அப்ப இவங்களோட நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதுக்கு ஈக்குவல்? ரூட் ஓவர் I ஸ்கொயர் j ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர், ரைட்? So root over I oda coefficient is E0, so E0 square plus J oda coefficient 2 E0 square பண்ணீங்கன்னா 4 E0 square னு மாறும், plus K oda coefficient 2 E0 அது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா மறுபடியும் 4 E0 square னு மாறும். So totally 9 E0 square root out வெளிய எடுத்தீங்கன்னா 3 times E0 னு மாறும், கரெக்ட்டா? So 3 times E0 தான் இவங்களோட நியூ எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ இத எடுத்துட்டு போய் நம்மளோட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. So new frequency is directly proportional to root over E dash. இங்க E dash என்னது? 3 times E0. ஓகே, ஜஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷனும் டிவைட் பண்ணுங்க. சோ ரூட் E0 will cancel. சோ ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா f dash divided by f is equals to root 3 னு கிடைக்கும். இப்போ f அங்க மல்டிப்ளை பண்ணுங்க, f dash is equals to root 3 times f னு மாறும். அதாவது 1.732 times f னு மாறும். ஓகே, 1.732 times f னு மாறுது. இத பிரிச்சு எழுதுனீங்கன்னா 1 times f plus 0.732 times f னு மாறும். இது 1 times f ங்கிறது 100% இனிஷியலா இருந்தது. இப்போ 0.32ங்கிறது எவ்வளோ? 73.2% இப்ப புதுசா ஆட் ஆனது. ஓகேவா? அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆட் ஆயிருக்கு? 73.2% ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ புதுசா வந்திருக்கிறது அவன் சொல்றான் அந்த சேஞ்ச் இன் percentage of the frequency in the new case அப்படின்னு கேக்குறான்.
So 73.2% or we can say 73%. Okay, clear? 73%. Next polama. Next paranga, an electron is taken from point A to point B. Point A ல இருந்து point B க்கு ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு போறாங்க, q எடுத்துட்டு போறாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சம் பார்த்தோமே அதே மாதிரி சம் தான். ஓகே, along the path of AB, A ல இருந்து B போற இதே டைரக்ஷன்ல தான் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. in a uniform electric field of 10 volt per meter. Okay, volt per meter. The length of AB is 5. இந்த AB ஓட சைஸ் வந்து 5 ஆமா, BC is 3ங்கறான். அப்போ AC என்னவா தான் இருக்கணும் 4, ஏனா 4 and 3 adjacent ஆ இருந்துச்சுனா hypotenuse 5 ஆ இருக்கும் இல்லையா? சோ அப்ப 3 யும் 4 ம் adjacent ஆ இருந்திருக்கு, இங்க 5 வந்து hypotenuse னு கொடுத்திருக்கான். அப்ப எனக்கு தேவைப்படுற டிஸ்டன்ஸ் இதுதான். இத தான் நம்ம என்னன்னு சொன்னோம், d cos θ னு பாத்துறோம். கரெக்ட்டா? சோ இப்போ the amount of work done on the electron, right? Amount of work done on the electron. இந்த எலக்ட்ரான் மேல எவ்வளவு work done பண்ணிருக்கானோ, ஆனா இங்க பாருங்க, amount of work done on the electron by us. அப்பனா என்ன அர்த்தம், நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம், நம்ம எவ்வளவு work done பண்ணிருக்கோம்னு கேக்குறான். அப்போ work done by external agent கேக்குறான், right? work done by external agent கேக்குறான். நீ நார்மலா இருக்கிறதே பண்ணு, work done by conservative force ஐயே பண்ணு. work done by conservative force எதுக்கு ஈக்குவல், minus of del V into Q க்கு ஈக்குவலா, right? so minus of del V என்ன சார், A ல இருந்து B க்கு எடுத்துட்டு போறீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணனும், VB minus VA போடணுமா, right? into சார்ஜ்க்கு பதிலா minus E போடுவீங்க. now this minus into minus plus னு மாறிடும். அப்புறம் VB minus VA, right, into E, charge of electron போட போறீங்க. இப்போ VB minus VA எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம், Bங்கிற பாயிண்ட்டுக்கும் Aங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற difference of potential is minus E dot dr, E vector dot dr vector into E. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுல ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, B க்கும் A க்கும் நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவல், minus E vector dot dr vector. இங்க E vector பாருங்க, minus of E vector எவ்வளோ, 10 எந்த டைரக்ஷன்ல இருக்கு, I cap. டைரக்ஷன் கொடுத்திருக்கான் பாருங்க, 10 I cap, right? இதுதான் E vector. dr vector என்னது, இதுதான் சார் dr vector, இதுவும் I cap ல தான இருக்கு. இதோட மேக்னிட்யூட் என்னது 4. அப்ப நான் என்ன போடணும், டாட் 4 I cap னு போடுவேன். இப்போ ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க, ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணி சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. so minus 10 into 4 is minus 40 volt into electron, or we can say minus 40 electron volt. இது யாருனது, இது என்ன சார், இது minus 40 electron volt அப்படிங்கிறது work done by conservative force. ஆனா அவன் கேக்குறது என்னது, work done by external agent என்னன்னு கேக்குறான். அப்போ work done by external agent எதுக்கு ஈக்குவல், opposite or negative sign of work done by conservative force. so work done by external agent is minus 40 electron volt. okay, sorry plus 40 electron volt, ஏன்னா இதுதான் minus 40, அது என்னது plus 40. am I clear? ஒருவேளை உனக்கு இந்த பிளஸ் மைனஸ்ல எங்கயாவது மறுபடியும் பிரச்சனை வருது சார்னா ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாரு, நீ இங்க இருந்து இங்க ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டு போறேன்னு சொல்றான், இப்போ நான் தான் எடுத்துட்டு போகணுமா இல்ல அதுவே போகுமான்னு யோசிச்சு பாரு. இப்போ ஒருவேளை இங்க இருக்கிற எலக்ட்ரானை கை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் தானே சார் மூவ் பண்ணும். அப்போ கன்சர்வேட்டிவ் பண்ணணும்னா எலக்ட்ரான் இங்க இருந்து இந்த பக்கம் நகர்த்தி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஆனா இங்க எந்த பக்கம் போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே போகுது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த வர்க் டன் பண்ணுமா, பண்ணாது. அப்ப யார் பண்ணணும் அந்த வர்க் டன், நம்ம தான் எக்ஸ்டர்னலா பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப நம்ம பண்ற வர்க் டன் அவன் கேக்குறான், அப்ப நம்ம பண்ற வர்க் டன் நமக்கு அது பாசிட்டிவ்ல இருக்கணும், சோ அதனால அது பாசிட்டிவ் தான் வரணும். கிளியர்? சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, இல்லாட்டி ரூல் ஞாபகம் வச்சுக்கோ. சார் இது கிராவிடேஷன், சரி வர்க் பவர் எனர்ஜில இருந்து இத படிச்சிருக்கோம். என்னது டவுட் இருந்தா சொல்லு. எனி டவுட்? எனி டவுட்? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. Two metal plates A and B, ரெண்டு metal plate இருக்கு which is placed horizontally with a separation of 12 by 5 cm. ரெண்டு பிளேட் இருக்கு, அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல இருக்கிறது வந்து distance of separation வந்து 12 by 5 cmங்கறாங்க. with plate A on the top
ஓகே ஏங்கிற பிளேட் மேல இருக்கிற மாதிரி இப்படி ரைட் ரெண்டு ஹரிசாண்டல் பிளேட் இருக்கு மேல ஒரு பிளேட் இருக்கு அண்ட் தென் கீழே ஒரு பிளேட் இருக்கு சரியா இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல இருக்கிற செப்பரேஷன் கொடுத்துட்டாங்க 12 by 5 சென்டிமீட்டர் இதுல ஏங்கிற பிளேட் டாப்ல இருக்கு பிங்கிற பிளேட் கீழே பாட்டம்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க an atomizer jet sprays an oil of density rho value கொடுத்துட்டாங்க of a droplet of radius 1 mm horizontally இதுக்குள்ள வந்து ஹரிசாண்டலா ஒரு oil drops வந்து ஸ்ப்ரே பண்றாங்க ஓகே all oil drops carry a charge of 5 nanocoulomb ஒவ்வொரு oil dropக்கும் 5 nanocoulomb charge இருக்கு the potential VA and VB required on the plates A and B in order to ensure the droplets do not descend okay so இதுக்குள்ள வர இந்த oil drop இருக்கு இல்லையா இது கீழே விழக்கூடாதுங்கறான் நார்மலா இந்த oil drop மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இந்த oil drop மேல டவுன்வர்ட் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் mgங்கற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா அப்ப இந்த mgங்கற ஃபோர்ஸை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணி ஆகணும் நிறைய டைப் ஆஃப் ஃபோர்सेस இங்க வரதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ இந்த oil drop இருக்கிற இந்த மீடியம் இருக்கு பாருங்க இந்த மீடியமோட viscosity resistivity density எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படினா we can consider viscous force at the same time we can consider buoyancy force okay so மேல buoyancy force viscous force இருக்கலாம் ஒருவேளை இவருக்கு velocity கொடுத்தா viscous force வரலாம் velocity இருந்தாலும் இல்லனாலும் இவருக்கு buoyancy force upward வரலாம் இவங்க பேலன்ஸ் பண்ண முடியும் பட் இவங்க அதெல்லாம் விட்டுறாங்க பாருங்க இந்த பாருங்க ஏர் ரெசிஸ்டன்ஸ் அந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க ஜஸ்ட் mg அண்ட் இவர் மேல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்கிற ஃபோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கறான் சரியா அப்போ இந்த பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேல என்ன ஃபோர்ஸ் கொடுக்க முடியும் QEங்கற ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமா இது மட்டும் தான் சார் நீ பயான்சி விஸ்கஸ்லாம் உள்ள எடுத்துட்டு வர தேவையில்லைங்கறத இவன் சொல்ல வர்றது ஓகேவா ஒருவேளை இதே கொஞ்சம் அட்வான்ஸ் மாதிரி மூவ் பண்ணிருந்தாங்க அப்படினா நீங்க விஸ்காசிட்டி கொடுத்து டென்சிட்டி ஆஃப் தி லிக்விட் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஆல்ரெடி ரேடியஸ் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் விஸ்கஸ் ஃபோர்ஸை ஓகே பயான்சி ஃபோர்ஸ் எல்லாம் உள்ள இன்வால்வ் பண்ண முடியும் ஓகே பட் இங்க அதெல்லாம் தேவையில்லை just electrostatic force and gravitational force ரெண்ட மட்டும் பேலன்ஸ் பண்ணா போதும் அதான் மத்ததெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறாங்க ஓகே so this mg should be balanced by qe இது என்ன சார்ஜ் சார் +5 nanocoulomb இந்த பாசிட்டிவ் சார்ஜ் மேல அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கணும்னா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்க இருக்கணும் கீழ இருந்து மேல தான போணும் இப்போ இதே சம்ல டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி கேட்டிருந்தா கூட நீ இதையும் புரிஞ்சுக்கலாம் ஓகே இங்க பாருங்க qeங்கற ஃபோர்ஸ் மேல இருக்கணும் இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மேல upward force act ஆகுது அப்படினா அப்ப ஃபோர்ஸ் இருக்கிற அதே டைரக்ஷன்ல தான எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கணும் ஒருவேளை இது நெகட்டிவ் சார்ஜா இருந்திருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்ல ஃபோர்ஸ் வரும் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் கீழ இருந்திருந்தா ஃபோர்ஸ் மேல இருந்திருக்க முடியும் ஒருவேளை இது நெகட்டிவ் சார்ஜா இருந்திருந்தா பட் இது பாசிட்டிவ் சார்ஜ் சோ நோ ப்ராப்ளம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் உங்களுக்கு QEங்கற ஃபோர்ஸ் வர போகுது ரைட் இப்போ எனக்கு ஃபோர்ஸ் மேல இருந்தா தான் mg பேலன்ஸ் பண்ணனும் சோ மேல ஃபோர்ஸ் இருக்குனா அப்ப மேல தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கணும் ஜஸ்ட் QEயும் mgயும் பேலன்ஸ் பண்ணா போதும் கரெக்ட்டா இப்போ இந்த QE right QE should be balanced by mg இப்போ E பத்தி பேசணும் இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலா தான் என்ன கொடுத்திருக்கான் செப்பரேஷன் கொடுத்திருக்கான் ஓ நீ கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா VA and VB potential of plate A and potential of plate B என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரைட் சார் கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் and distance between the plates and potential difference இதுக்கு இப்பதான் ரிலேஷன் பார்த்தோம்ல ரைட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் into dr மைனஸ் பண்ணினா என்ன கிடைக்கும் உங்களுக்கு dV கிடைக்குமா அப்ப நீ magnitude wise பேசணும்னா just E into the perpendicular distance which is nothing but del V இத போட்டாலே போதுமே சார் ரைட் இதுல யார் பெருசு யார் சின்னதுங்கிறது நீங்க சொல்ல முடியும் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேல போகுதா அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் போற டைரக்ஷன்ல பொட்டன்ஷியல் குறையணும்ல அப்ப VB தான் என்னவா இருக்கணும் பெருசா இருக்கணும் VA என்னவா இருக்கணும் சின்னதா இருக்கணும் சால்வ் பண்ணாம கூட இதுல ஆன்சர் சொல்ல முடியும்னு நான் நினைக்கிறேன் இங்க பாருங்க இங்க பாருங்க அவன் ஃபர்ஸ்ட் VA and VB பத்தி பேசுறான் பாருங்க 100 and 580 கரெக்ட்டா இருக்கா அதே 580 and 100 தப்பு இல்ல ஏனா உனக்கு எது பெருசா இருக்கணும் VB பெருசா இருக்கணும் 60 and 400 சான்ஸ் இருக்கு 0 and -200 இதுவும் சான்ஸ் கிடையாது ஏனா 0 தான் ஹையர் பொட்டன்ஷியல் -200 லோயர் பொட்டன்ஷியல் கரெக்ட்டா அப்ப எய்தர் எய்தர் A or C ரெண்டுல ஏதோ ஒண்ணா கரெக்ட்டா ஆக போகுது ரைட் பட் ஸ்டில் இங்க ரெண்டு வந்திருக்கு ஒருவேளை இந்த சம்ல இதுவும் அதே மாதிரி உல்டாவா இருந்திருந்தா இந்த சம்ம சால்வ் பண்ணாமலே 8 A ன்னு போட்டு போயிரலாம் இல்ல B ன்னு போட்டு போயிரலாம் ஓகே பட் ஸ்டில் ரைட் இப்போ இத பேலன்ஸ் பண்ணுங்க Q சார்ஜ் வந்து 5 nanocoulomb so 5 into 10 to the power -9 போட்டுக்கோ into electric field உனக்கு தேவைப்படுது சாரி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் தேவைப்படுது அப்ப இந்த டிஸ்டன்ஸை கொண்டு போய் கீழே டிவைட் பண்ணிக்கோ so change in potential divided by distance
distance between the plates என்னன்னு சொல்லிருக்காங்க 12 by pi centimeter னு சொல்லிருக்காங்களா so 12 by pi மேல போய்டும் சென்டிமீட்டருக்கு பதிலா 10 to the power -2 மேல போட்டுக்கோ okay which is equals to m times g mass of the droplet எதுக்கு equal density times volume க்கு equal density வந்து 1.5 gram per centimeter cube அப்படி இல்லாட்டி அத 1500 kilogram per meter cube னு எடுத்துக்கலாமா into volume க்கு பதிலா 4 by 3 into pi times r cube r ஓட value radius of the sphere எவ்வளோ 1 mm so 10 power minus 3 cube பண்ணீங்க அப்படினா 10 power minus 9 னு மாறும் கரெக்ட்டா so density pi r cube போட்டா இன்னும் gravity மட்டும் போட வேண்டியது இருக்கு so g போட்டீங்கன்னா இந்த del v கண்டுபிடிச்சிரலாம் right okay so இப்போ இந்த 3 and இந்த 5 cancel பண்ணி into 10 to the power 2 னு போட்டுக்கலாமா right then இந்த 5 இந்த 10 cancel பண்ணி 2 னு போட்டுக்கலாமா then இந்த 12 எடுத்துட்டு போய் அங்க மல்டிப்ளை பண்ணுங்க இந்த pi cancel ஆயிடும் 10 power minus 9 10 power minus 9 cancel ஆயிடும் அப்போ del v எதுக்கு ஈக்குவல் அப்படினா 4 into 2 is 8 into 12 into right இங்க ஒரு 5 வேற இருக்குடா so 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ 4 2 5 into 10 power 2 இருக்கு இங்க ஒரு 12 இருக்கு 12 எடுத்துட்டு போய்ட்டேன் 5 எடுத்துட்டு வந்துட்டேன் 4 into 2 8 னு மாத்திட்டேன் ஓகே then ஒரு 10 power 2 இருக்கு இங்க ஒரு 10 power -2 இருக்குடா இந்த -2 அங்க போய் மறுபடியும் +2 னு மாறும் so 10 to the power +4 னு மாறுது கரெக்ட்டா right என்ன ஆன்சர் வருதுன்னு பாரு ஜெயஸ் சிம்மன் டேய் ஒரே நிமிஷம் இருங்க நான் ஒரு டைம் கேன்சல் பண்ணது திருப்பி செக் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு வேல்யூ மாத்தி கேன்சல் பண்ணிட்டோமான்னு தெரியல ஒரு நிமிஷம் கவனி pi 10 power -9 pi 10 power -9 கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேவா then இந்த 3 இதால 500 னு கேன்சல் பண்ணிக்கலாமா நெக்ஸ்ட் இந்த 5 500 வச்சு 10 power 2 னு கேன்சல் பண்ணிக்கலாமா ஓகே then இந்த 12 எடுத்துட்டு போய் அங்க மல்டிப்ளை பண்ணிடுவோம் சோ இப்போ பாரு del v is equals to 12 into 4 48 வருதா into 10 to the power 3 வருதா ஓகே இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் 10 power +2 இது 10 to the power +2 பேசாம 10 power 2 10 power 2 கேன்சல் பண்ணிடலாமே 10 power 2 10 power 2 கேன்சல் பண்ணிட்டு ஒரு 10 மட்டும் எடுத்துட்டு வா முடிஞ்சது அவ்வளவுதான் ஒரு 10 மட்டும் எடுத்துட்டு வா சோ இந்த 10 மட்டும் தான் இங்க மல்டிப்ளை பண்ணும் இப்போ கரெக்ட்டா இருக்கா 4 into 12 வருது into 10 வருது சோ அப்ப எவ்வளவு வருது 48 வருதா ஓகே சரி 480 வருதா 48 into 10 அப்போ உங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கணும் 480 இருக்கணும் இவங்க வேல்யூஸ்லாம் பாருங்களேன் இப்போ நமக்கு ஒன்னு C இருக்கணும் இல்லாட்டி A இருக்கணும் பார்த்தோம் இப்போ 60 and 400 னா அப்ப டிஃபரன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எவ்வளவு 340 பட் அப்ப இது ஆன்சர் கிடையாது இல்லையா இப்போ இது 100 and 580 சோ 480 வருதா சோ எக்ஸாக்ட்டா இதுதான் கரெக்ட் ஆன்சர் A வந்து லீசர் பொட்டன்ஷியல் B வந்து ஹையர் பொட்டன்ஷியல் சோ A வந்து லீசர் B வந்து ஹையர் பொட்டன்ஷியல் ஓகே I'm a NEET repeater. I got 99.9%. What I do? JS Simman 99.96 ara? Okay. Hmm. 99.96 na avladha advance clear panne. Simple. அட்வான்ஸை கிளியர் பண்ணு கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும்டா அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் தான் மேத்தமெட்டிக்ஸ் கூட ஓகே பட் ஃபிசிக்ஸ் தான் பயங்கர ட்விஸ்ட் நடக்கும் அதில் இந்த 3 மார்க்ஸ் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ அட்வான்ஸ் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பாஸ் ஒய் விபி இஸ் கிரேட்டர் தென் விஏ இங்கே பாருங்க லிசன்பா டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்வர்ட் இருக்கா எப்பவும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல போனீங்கன்னா பொட்டன்ஷியல் குறையும் ஓகே இப்போ லிசன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கீழ இருந்து மேல போகணும்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா QE மேல இருக்கு E எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கணும் ஃபார் பாசிட்டிவ் சார்ஜ் ஓகே
இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் கீழ இருந்து மேல போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இங்க இருக்கிற பொட்டன்ஷியலை விட இங்க போனா பொட்டன்ஷியல் குறையும், இங்க போனா இன்னும் குறையும், இங்க போனா இன்னும் குறையும், இங்க போனா இன்னும் குறையும், இங்க போனா இன்னும் குறையும், குறைஞ்சிட்டே போகும். அப்ப இங்க தான் என்ன இருக்கணும் உங்களுக்கு ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கணும், இங்க உங்களுக்கு லோயர் பொட்டன்ஷியல் இருக்கணும். சோ VB should be maximum, VA should be minimum. ஓகே பாஸ் ஓகேவா இது? ரைட். அந்த 99.9% உங்களுக்கு சொல்றேன். ஜெயசிம்மன் அட்வான்ஸை கிளியர் பண்ணு, ஐஐடியில் போய் ஜாயின் பண்ணு, ஓகே லைஃப்பில் செட்டில் ஆகு. அதுதான் நான் சொல்லுவேன் உனக்கு. ரைட், சரி நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, 2 point charges 8 microcoulomb minus 2 microcoulomb are located at 2 cm and 4 cm on x-axis. x-axis தான் ரெண்டுமே பிளேஸ் பண்ணியிருக்காங்களாம். இப்போ எனக்கு இதுதான் கோஆர்டினேட்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் தான் எனக்கு 0,0. ஓகே, ஸோ இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் போனால் அங்கே ஒரு சார்ஜ் இருக்கு. அதே மாதிரி 0லேருந்து 4 சென்டிமீட்டர் போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்கு. 2 சென்டிமீட்டரில் 8 மைக்ரோகூலும் இருக்கு, அண்ட் தென் 4 சென்டிமீட்டரில் -2 மைக்ரோகூலும் சார்ஜ் இருக்கு அப்படின்ட்டாங்க. The ratio of electric flux due to these charges through a sphere of radius 3 cm and 5 cm. ஓகே, இது வந்து காஸ்லா தான் அப்ளை பண்ண போறோம். இங்க பாருங்க 3 சென்டிமீட்டர்ங்கிறது இந்த இடத்துல வருமா? ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்பியர் போடுறேன் இப்படி. ஓகே, ஞாபகம் வச்சு இப்படி ஒரு ஸ்பியர் போட்டிருக்கேன். இந்த ஸ்பியருக்குள்ள இருந்து வெளியில வர டோட்டல் ஃப்ளக்ஸ் 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஸ்பியருக்குள்ள இருந்து வெளியில வர டோட்டல் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? Q inside divided by epsilon naught. Q inside எவ்வளோ? 8 மைக்ரோகூலும். அப்போ 8 மைக்ரோகூலும் divided by epsilon naught. அவ்வளோதான். நெக்ஸ்ட் எந்த ஸ்பியர்ல இருந்து கேக்குறாங்க? நெக்ஸ்ட் அவங்க கேக்குறது டோட்டல் ஃப்ளக்ஸ் த்ரூ 6 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஸ்பியர். சாரி 5 சென்டிமீட்டர். 6னாலும் அதே தான். இப்போ 4 தாண்டி போனீங்கன்னா 5 இங்க வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் போடுறேன், 5 சென்டிமீட்டருக்கு நேரா ஒரு ஸ்பியர் போடுறேன். ஓகே, இப்படி ஒரு இமேஜினரி ஸ்பியர் இருக்கு. இந்த ஸ்பியருக்குள்ள இருக்கிற நெட் சார்ஜ் மொத்தம் எவ்வளோ? 8 - 2. அப்போ டோட்டல் ஃப்ளக்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த ஸ்பியர் which is 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் is total charge inside the sphere எவ்வளோ? 8 microcoulomb and -2 microcoulomb divided by epsilon naught. இப்போ அவங்க 3 versus 5 கேக்குறாங்க. ஸோ இந்த டேர்முக்கும் அந்த டேர்முக்கும் இருக்க ரிலேஷன். ஓகே, ஸோ 8 micro divided by epsilon naught whole divided by 8 - 2 is 6 micro divided by epsilon naught, right? Now this micro by epsilon naught will cancel, and then by cancelling 2, this is 4 times 3. So 4:3 is your answer. 4:3. Okay, next போலாமா? Shall we go to next? Right. So next question பாருங்க. அதுக்குள்ள கரண்ட் எலக்ட்ரிசிட்டியா? ஏ கெபாசிட்டர்ல நிறைய போட்டுருந்தேனடா. சரி, இல்லப்பா கொஞ்சம் மிங்கிள் ஆகி வரும்னு நினைக்கிறேன். கெபாசிட்டர், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட மேக்னெட்டிக் எஃபெக்ட், மேக்னெட்டிசம் இதெல்லாம் மிங்கிள் ஆகி உள்ள வரும். சரியா? ஸோ இப்போ சர்க்யூட்ஸ் வந்திருக்கு பாரு. In the circuit diagram shown in figure, the current flowing through the resistance 3 ohm is x/3. Okay, இதுல x கால்குலேட் பண்ணும். ஓகே, இங்க பாருங்க 4 வோல்டேஜ் ஒரு பேட்டரி இருக்கு, அவரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.5, அண்ட் 8 வோல்டேஜ் ஒரு பேட்டரி இருக்கு, அவரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 ohm. நீ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் த்ரூ 3 ohm ரெசிஸ்டன்ஸ். 3 ohm எங்க இருக்கு? இங்க போற கரண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ரெண்டு பேட்டரியை ஒரே பேட்டரியா மாத்தலாமா? ரைட், இந்த ரெண்டு பேட்டரியை ஒரே பேட்டரியா மாத்தலாமா? இதுக்கு ஒரு ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? நான் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ரைட், இங்க பாருங்க, இப்போ ஒரு பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல், அண்ட் தென் அ பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல், இந்த மாதிரி ஆப்போசிட் டெர்மினல்ஸ் கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தங்களோட பேட்டரியோட இஎம்எஃப் E1 இன்னொரு பேட்டரியோட இஎம்எஃப் E2 இருக்கும்போது இந்த ரெண்டு பேட்டரிக்கு பதிலாக நீங்க ஒரே ஒரு பேட்டரியை வரைஞ்சிக்கலாம். அந்த பேட்டரியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கணும், which is E1 plus E2. இதுக்கு அர்த்தம் என்னன்னா இங்க பாருங்க, நான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வருது, ஃபர்ஸ்ட் பிளஸ் அப்புறம் மைனஸ் வந்துச்சுன்னா அதை நான் பிளஸ் E1 அப்படின்னு சொல்றேன்னு அர்த்தம். அதே தான் இங்கேயும் பிளஸ் பாசிட்டிவ் வந்துட்டு நெகட்டிவ் வருது, அப்ப இது என்னது? பிளஸ் E2 அர்த்தம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, பிளஸ் E1 plus E2, which is E1 plus E2. இதே ஒருவேளை எனக்கு ஆப்போசிட் டெர்மினல்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு பதிலாக சேம் டெர்மினல்ஸ் கனெக்ட் ஆகிருந்தா,
இப்போ இது E1 இது E2 இந்த மாதிரி ரெண்டு பேட்டரி கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இவங்களோட ஈக்குவலன்ட் வேல்யூ இப்போ பாருங்க பிளஸ் அண்ட் மைனஸ் வர்றதை நான் பிளஸ் E1 ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மைனஸ் அண்ட் பிளஸ் வர்றதை நான் மைனஸ் E2 ன்னு எடுக்கணுமா? ரெண்டையும் ஆட் பண்ணுவேன். ஸோ E1 பிளஸ்ல இருக்கு மைனஸ் E2 ன்னு இருக்கு. இப்போ இவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும்ல நம்பருக்கு முன்னாடி பிளஸ் மைனஸ் ரெண்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஒருவேளை இது 4 3 அப்போ பிளஸ் 1 ன்னு வரும். ஒருவேளை 3 4 அப்போ மைனஸ் 1 ன்னு வரும். ரைட்? அப்போ எனக்கு பிளஸும் வரலாம் மைனஸும் வரலாம். ஒருவேளை பிளஸ் வந்தா நீ யார பிளஸ் டைரக்ஷனா எடுத்தியோ அந்த டைரக்ஷன்ல அந்த பேட்டரியை போடுன்னு அர்த்தம். ஒருவேளை மைனஸ் வந்துச்சுன்னா நீ எந்த டைரக்ஷனை மைனஸ்னு எடுத்தியோ அந்த டைரக்ஷனை இங்க போடணும்னு அர்த்தம் பேட்டரிக்கு, நியூ பேட்டரிக்கு. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ அதுதான் சார் இங்கேயும் பண்ண போறோம். இங்க பாருங்க, இந்த ரெண்டு பேட்டரியை ஒரே பேட்டரியா மாத்த போறேன். எந்த டெர்மினல் பாருங்க, சேம் டெர்மினல் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்தா நான் பிளஸ் 4 எடுத்துக்கிறேன். அப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்துச்சுன்னா நான் மைனஸ் 8 எடுக்கணுமா? ரைட்? ரெண்டையும் ஆட் பண்ணா எனக்கு மைனஸ் 4 வருமா? மைனஸ் 4 அப்ப யார மைனஸ் எடுத்தேன்? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரவங்க தானே. அப்ப நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து 4 இருக்கிற மாதிரி ஒரு பேட்டரியா கன்சிடர் பண்ணணும்னு அர்த்தம் அதுக்கு. நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு 1 ஓம் இருக்கு, இங்க ஒரு 0.5 இருக்கு, அப்புறம் ஒரு 4.5 இருக்கு. சார் இந்த ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டர் மூணுமே சீரிஸ் தானே. இங்க போற அதே கரண்ட் தானே இங்க போய் இருந்திருக்கணும், இது வழியா போயிருக்கும். அதே கரண்ட் தானே இந்த லைன்லயும் போயிருக்கும், இது வழியாவும் போயிருக்கும். அப்ப இவங்க மூணு பேத்தையும் ஆட் பண்ணி ஒரே ரெசிஸ்டரா மாத்திக்கலாமா? 4.5 0.5 and 1 which is 6. அப்ப 6 ஓம்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோ. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல 3 ஓம்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்கிற மாதிரியும் இங்க 6 ஓம்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கோ. இப்போ உனக்கு இங்க இருந்து இங்க போற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இப்போ நான் சொன்ன என்னோட மெத்தட், நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்குல்ல, நோடல் பாயிண்ட்னு. ஸோ அந்த நோடல் பாயிண்ட் மெத்தடை அப்படியே அப்ளை பண்ணு. சம் வாஸ் வெரி ஈஸி. ஓகே ரைட்? இதே நான் எக்ஸ்பிளைன் பண்றதுனால தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் இதே நான் சால்வ் பண்ணணும்னு இருந்ததுன்னா இந்த டயக்ராம் இருக்கிற ஓரத்தில் இந்த இடத்துல அந்த சம்ம போட்டிருப்பேன். ரெண்டே ஸ்டெப்ல எடுத்துக்க முடியும் தான் ஆன்சர். சரியா? பட் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, பட் நீ சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா முடிச்சலாம். 1 or 2 ஸ்டெப்ஸ்ல இந்த சர்க்யூட்ஸ் சால்வ் பண்ணிடலாம். ஓகே சரி. இப்போ எஃபெக்டிவ் பேட்டரி என்னது? 4 எப்பவுமே பேட்டரியோட ஒரு டெர்மினல்ல அதோட மேக்ஸிமம் வோல்டேஜாவும் இன்னொரு டெர்மினல்ல மினிமம் வோல்டேஜாவும் எடுத்துக்க முடியும். அப்பதான் இதுக்கு இருக்க டிஃபரன்ஸ் 4. அதான் இது மீன் பண்ணுது. அப்ப இந்த பாயிண்ட் நான் 4 னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் 4 னு எடுத்துக்கிறேன். இது 0 னா அப்ப இதுவும் 0, அப்ப இதுவும் 0. அப்ப இதுவும் 0 னு மாறிடும். இது 4, அப்ப இத நான் x னு எடுத்துக்கிறேன். இது x னா அப்ப இதுவும் x னு மாறும், இதுவும் x னு மாறும். கரெக்ட்டா? இப்போ ஒரு ஜங்ஷனை பார்த்து வர எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணா நெட் கரண்ட் என்ன வரணும்? 0வா வரணும் இல்லையா? அதான ரூல். இப்போ 4ல இருந்து x க்கு போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? 4 minus x. அதான சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் 6 பிளஸ் 0ல இருந்து x க்கு வர கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? 0 minus x which is minus x divided by 3. அடுத்து 0ல இருந்து x க்கு வர கரண்ட் 0 minus x which is minus x divided by the resistance is 6 which is equals to 0. ஒரு ஜங்ஷனை பார்த்து வர எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு என்ன ஆகணும்? 0 ஆகணும். சோ into 2 divided by 2 பண்ணிட்டு இங்க காமன் 6 எடுத்து 0 வால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மறுபடியும் 0வா மாறிடும். இப்போ நியூமரேட்டர்ல உங்களுக்கு 4 இருக்கு, minus x இருக்கு, then 2 into x minus 2x இருக்கு, and then ஒரு minus x இருக்கு which is equals to 0 னு மாறுது. சோ minus x minus 2x minus x minus 4x அங்க போனா plus 4x னு மாறும். அப்ப x equals to 1 னு மாறும். அவ்வளவுதான். இப்போ பாருங்க, இது 4 வோல்டேஜ், அப்ப இது எவ்வளவு? 1 வோல்டேஜ். கரெக்ட்டா? இப்போ இங்க போற கரண்ட் மட்டும் தான கேட்டிருக்கான். இதுக்கு அப்புறம் எங்க போற கரண்ட் வேணாலும் உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இது 1 வோல்டேஜ், இது 0 வோல்டேஜ். அப்ப இங்க லாஸ் ஆகுறது மொத்தம் எவ்வளவு? 1 வோல்டேஜ். இதுல போற கரண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? சோ I is equals to V by R. இங்க லாஸ் ஆகுற பொட்டன்ஷியல் 1 ல இருந்து 0. அப்போ 1 வோல்டேஜ் தான அங்க லாஸ் ஆகுற பொட்டன்ஷியல். ரைட்? சோ இது 1, இது 0. 1 minus 0, 1 voltage across 3 ohm divided by the resistance is 3. So 1 by 3. ஓகே, 1 by 3 தான் அந்த கரண்ட். ஆனா அந்த கரண்ட் அவன் என்னன்னு சொல்றான்? x by 3ங்கறான். அது ஈக்குவல்ஸ் டு x by 3 மாதிரி நினைச்சீங்கன்னா அப்ப x ஈக்குவல்ஸ் டு என்னது? 1. x ஈக்குவல்ஸ் டு 1. கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? गाइस நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ரைட். சரி கவனி சார், இதுக்கப்புறம் நிறைய சர்க்யூட்ஸ் நிறைய எடுத்து வந்திருக்கேன். கெப்பாசிட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய சர்க்யூட்ஸ் உள்ள எடுத்து வந்திருக்கேன். கெப்பாசிட்டர்ஸ் வர்சஸ் ரெசிஸ்டர்ஸ் வரும்போது எப்படி பண்ணலாம் அதெல்லாம். ஸோ கவனிச்சு பாரு. ஏதாவது டவுட் இருந்தா கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மறுபடியும். சரியா? கவனி. நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. ரெஃபர் டு த சர்க்யூட். ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. ஹீட் ஜெனரேட்டட் அக்ராஸ் த 6 ohm ரெசிஸ்டன்ஸ். 6 ohm எங்க இருக்கு? இங்க பாரு. இந்த 6 ohm வழியா எவ்வளவு ஹீட் வெளியில வந்திருக்கும் அப்படின்னு கேட்கறான். ஒரு ரெசிஸ்டர் அக்ராஸ் ஜெனரேட் ஆகிற ஹீட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிசன்,
I square R into del T or dt. Okay, I square R dt. அந்த ரெசிஸ்டர் வழியா போற கரண்ட் அவரோட ரெசிஸ்டன்ஸ் into dt பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இன்னொன்னு இருக்கு, ரைட்? ஸோ பவர் ஈக்குவல்ஸ் டு V into I இல்லையா? நீங்க என்ன பண்ணலாம், into del T பண்ணீங்கனாலே போதும். ஸோ V potential difference across the resistor, right, into current passing through the resistor into del T போட்டீங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், heat across the resistor எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்படி இல்லாட்டி இந்த V க்கு பதிலா நான் ஆல்ரெடி I into R போட்டு தான் இந்த I square RT வந்துச்சு. அடுத்து இந்த I க்கு பதிலா நான் V divided by R னு போட்டா அப்ப V square divided by R into dt னு வரும் இல்லையா? ஸோ இதையும் யூஸ் பண்ண முடியும். அப்ப நீ என்ன பண்ணணும்னா, ஒன்று இந்த ரெசிஸ்டர் வழியா டிராப் ஆகுற பொட்டன்ஷியல் என்னங்கறத கண்டுபிடிச்சா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இது வழியா போற கரண்ட்டை கண்டுபிடிச்சா இந்த ஃபார்முலா அண்ட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க முடியும். இது உன்னோட விருப்பம் தான். நீ அந்த இடத்துல உனக்கு எது டக்குன்னு தோணுது, எது ஈஸின்னு தோணுதோ அதை யூஸ் பண்ற மாதிரி. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, I square R del T போட்டா எனக்கு ஈஸின்னு தோணுது. ஸோ அதனால I square RT போறேன். ஏன்னா பாருங்க, டைமோட வேல்யூ கொடுத்துட்டானா, ஜஸ்ட் I square இது வழியா போற கரண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். கரண்ட் ஸ்கொயர் இன்டூ அவங்களோட ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க டைம் என்னவோ அந்த டைமால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அவரு டிசிபேட் பண்ற ஹீட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, சரி. இப்போ சேம் நான் என்னோட மெத்தட் படி உங்களுக்கு பொட்டன்ஷியல் கொடுக்க போறேன். இது பாருங்க, 2 வோல்டேஜ். அப்ப இந்த சின்ன லைன் 0ன்னு எடுத்துக்கிறேன், பெரிய லைன் எனக்கு என்ன மாறும், 2ன்னு மாறும். இது 2னா அப்ப இது என்னது 2, இது 0னா அப்ப இது என்னது 0, அப்ப இது என்னவா இருக்கணும் 0. சரி, இப்போ ஒன்னு கவனிச்சுக்கோ, இது 0 வோல்டேஜ், இது 0 வோல்டேஜ். இப்போ நீ இங்க இருந்து இங்க மூவ் பண்ணி வரல, இந்த பேட்டரியை தாண்டி வரல. அப்படி தாண்டி வரும்போது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அப்புறம் பாசிட்டிவ், அதாவது ஃபர்ஸ்ட் லோயர் பொட்டன்ஷியல் அதுக்கப்புறம் ஹையர் பொட்டன்ஷியல். இந்த மாதிரி லோயர்ல இருந்து ஹையருக்கு போனீங்கன்னா பொட்டன்ஷியல் ஆட் ஆகும். எவ்வளவு ஆட் ஆகும், இங்க எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஆட் ஆகும். 0ல இருந்து ஒரு பேட்டரியை தாண்டும் போது அந்த 0ல இருந்து தாண்டி வரும்போது இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். இதே சம்ல இங்க நெகட்டிவ் இங்க பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்க கிராஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹையர் பொட்டன்ஷியல் வரும், அப்புறம் கீழே போக போக பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே வந்து கடைசியில லோயர் பொட்டன்ஷியலா மாறும். அப்போ பொட்டன்ஷியல் குறையுதுன்னு அர்த்தம். அப்ப நான் 0 - 3ன்னு போட்டிருப்பேன். ஆனா இங்க எனக்கு லோயர் வந்து ஹையர் வருது, அப்ப 0 + 3 + 3க்கு ஈக்குவல். கரெக்டா? இப்போ இது 0, இது 2, இது +3ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்க இருந்து இங்க மூவ் பண்ணா நடுவுல ஒரு ரெசிஸ்டர் வருது. இந்த ரெசிஸ்டர் கொஞ்சம் பொட்டன்ஷியலை கன்சியூம் பண்ணிருக்கோம். அப்ப கண்டிப்பா இங்க 0வா இருக்க போறது இல்ல, 2ஆவும் இருக்க போறது இல்ல. அப்ப இது என்ன பொட்டன்ஷியல் டெர்மினல்னா எக்ஸா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அப்ப இந்த பாயிண்ட் என்னது, எக்ஸா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஜங்ஷனுக்குள்ள வர மொத்த கரண்ட்டையும் ஆட் பண்ணுங்க, அந்த ஜங்ஷனோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சிடும், கரண்ட் தெரிஞ்சிடும், எது வேணுமோ அதை கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் 2ல இருந்து எக்ஸுக்கு போற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி 0ல இருந்து எக்ஸுக்கு வர கரண்ட், அண்ட் தென் இங்க பாருங்க, இங்க 0ல இருந்து இப்படி வந்து இப்படி வரணும்ல, அதாவது இங்க போற கரண்ட், இந்த 3 கரண்ட் இந்த ஜங்ஷன்ல வந்து இடிக்குதா, 3 கரண்ட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஈக்குவல்ஸ் டு 0. இங்க போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் என்ன சார், 2ல இருந்து எக்ஸுக்கு போகுது, அப்போ எனக்கு 2 - x டிவைட் பை த ரெசிஸ்டன்ஸ் இஸ் 3. அடுத்து இங்க இருந்து இங்க வர கரண்ட் எதுக்கு ஈக்குவல், 0 - x is the change in potential, so -x divided by the resistance was 4. அப்ப 0 - x divided by 4 which is -x/4. அடுத்து இங்க பாருங்க சார், அப்ப இங்க இருந்து இங்க 0ல இருந்து +3 வருது, அப்புறம் +3ல இருந்து எக்ஸுக்கு போகுது. இதுல எப்படி சார் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ரெசிஸ்டர் வழியா டிராப் ஆகுற பொட்டன்ஷியல் டிவைட் பை ரெசிஸ்டர் தான் போட முடியுமே தவிர பேட்டரியை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? அதுவும் இல்லாம இங்க பாருங்க, இங்க என்ன கரண்ட் போதோ அதே கரண்ட் தானே இங்கேயும் போயிருக்கணும், ஏன்னா இது ஃபுல்லா சீரிஸ் லைன் தானே, ரைட்? அப்ப இந்த ரெசிஸ்டர் வழியா டிராப் ஆகுற பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சாலே போதும். இங்க வர கரண்ட்டும் அதுதான், இங்க வர கரண்ட்டும் அதுதான். சோ அப்ப நீங்க 3ல இருந்து எங்க வரீங்க, எக்ஸுக்கு வரீங்க. அப்ப நீங்க என்னன்னு போட்டாகணும் சார், 3ல இருந்து எக்ஸுக்கு வரீங்கன்னா 3 - x தானே இந்த ரெசிஸ்டர் அக்ராஸ் இருக்கிற சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். சோ 3 - x divided by the resistance is 6 which is equals to 0. அவ்வளவுதான். இதை இப்ப சால்வ் பண்ணீங்கன்னா x என்னன்னு தெரிஞ்சிடும். இவங்களுக்கு காமனா இருக்கிற விஷயம் என்னன்னு பாருங்க, நான் மேல 4 டிவைட் பை 4 பண்றேன், அதே மாதிரி இங்க 3 டிவைட் பை 3 பண்றேன், அப்புறம் இங்க 2 டிவைட் பை 2 பண்ணனா கீழே 12 காமன், அங்க போய் 0வா மாறிடும். இப்போ 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 8 - 4x ன்னு மாறும். ஓகே, and then 3 இங்க வந்துச்சுனா -3x ன்னு மாறும், and then இந்த 2 இங்க வந்துச்சுனா +6 ன்னு மாறும், and then -2x ன்னு மாறும் which is equals to 0. ஓகே, இப்போ 8 + 6 is 14, then -4x -3x -2x, -3 -2 -5, -5 - 4 is -9, so -9x + 14 equals to 0 அப்படினா அப்ப x is equals to என்ன சார், 14 divided by 9 க்கு ஈக்குவல். அப்ப இந்த x பாயிண்டோட பொட்டன்ஷியல் என்னவா இருக்க முடியும், கண்டிப்பா 14/9 ஆ தான் இருக்க முடியும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இங்க போகிற கரண்ட் என்னன்னு தெரிஞ்சா போதும், ரைட்? ஏனா நீ அந்த 6 ohm வழியா இருக்கிற ஹீட்டை கண்டுபிடிக்கணும் இல்லையா? so this heat is equals to I square times RT. கவனிச்சு பாரு, இங்க போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல், சரி? அதே மாதிரி டைரக்ஷனோட காமிச்சிருச்சு பாருங்க,
சார் 3 higher potential இல்ல 14/9 higher potential 3 தான higher potential 14/9ங்கிறது lower தானே 3 விட கம்மியான வேல்யூ தானே கரண்ட் எப்பவும் எங்க இருந்து எங்க ஃப்ளோ ஆகும் higher potential to lower potential அப்ப 3 தான் எனக்கு ஹை 14/9ங்கிறது எனக்கு லோ அப்ப இங்க கரண்ட் இப்படி போகுது அதே மாதிரி இது 2 இது 14/9 அப்ப இதுதான் எனக்கு பெருசு அப்ப இங்க கரண்ட் இப்படி போகுது இது 0 இது 14/9 அப்ப கரண்ட் இப்படி போகுது இங்க பாருங்க இங்க இருந்து வர கரண்ட் இந்த ஜங்ஷனுக்கு வரும் இங்க வர கரண்ட் இந்த ஜங்ஷனுக்கு வரும் இந்த ரெண்டு கரண்ட்டும் சேர்ந்து இது வழியா போகும் இப்போ இங்க போறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கரண்ட் திருப்பி மேல போயிடும் கொஞ்சம் கரண்ட் திருப்பி கீழ வந்துரும் இப்போ உதாரணத்துக்கு ஒருவேளை இங்க இருந்து இங்க 5 ஆம்பியர் இங்க இருந்து இங்க 2 ஆம்பியர் வருதுன்னு வெச்சுக்கோங்களேன் 5 உம் 2 உம் சேர்ந்து 7 இதுல போகும் இந்த 7 இங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் 2 ஆம்பியர் மேல ஓகே தென் 5 ஆம்பியர் கீழ போய் ஆகணும் ஏன்னா இங்க உங்களுக்கு 5 வந்துச்சு இல்லையா அப்ப இந்த லைன் ஃபுல்லா 5 இருக்கு இந்த லைன் ஃபுல்லா 207 என்ன நம்பர் சொன்னா அந்த நம்பர் இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த வேல்யூஸ் கிளியர் गाइस புரிஞ்சுதா கேம் ஓவரா என்னடா அதுக்குள்ள கேம் ஓவர்ங்கறீங்க காட் இட் ரைட் ஓகே சரி லிசன் இப்போ எனக்கு இது வழியா போற கரண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும் சோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் என்ன சார் 3 minus 14/9 இதான் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் which is equals to I current across the resistor into resistor divide by resistor resistance so 6 கீழ எடுத்து போட்டுரு இப்போ இந்த 9 இங்க போச்சுனா உங்களுக்கு 27 minus 14 divide by 9 into 6 ன்னு மாறும் இதுதான் அங்க இருக்கிற கரண்ட் so 27 minus 6 எதுக்கு ஈக்குவல் sorry 27 minus 14 27 minus 14 6 6 12 13 so அப்ப 13 divided by 9 into 6 the whole square இதுதான் I square into RT R க்கு பதிலா 6 போட்டுப்ப into T க்கு பதிலா 100 போட்டுப்ப இதுதான் சார் அவன் சொல்ற amount of heat ஓகே சார் இது பாயிண்ட்ல தான் வருது அங்க பாருங்க அவன் நியரஸ்ட் இன்டிஜர்னு கொடுத்திருக்கான்ல ஏன்னா இது கண்டிப்பா டெசிமல்ல தான் போயிட்டு இருக்கு பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரப்போகுது பட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற அப்ராக்ஸிமேஷன் எடுக்க சொல்றான் இன்டிஜர் வேல்யூ எடுக்க சொல்றான் சோ 13 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு 13 169 வருதா divided by 9 square is 81 then 6 square க்கு பதிலா 6 மட்டும் போட்டுக்கறேன் ஏனா இந்த 6 இங்க இருக்க ஒரு 6 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் into 100 ன்னு வரும் இந்த வேல்யூவை தான் அவன் என்னன்னு சொல்றான் ஆல்பா டிவைட் பை 100 ன்னு சொல்றான் இப்போ 100 எடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆல்பாவோட வேல்யூ கிடைச்சிரும் so this alpha is equals to 169 divided by 81 into 6 times 10 to the power 4 இதுதான் அவன் சொல்ற ஆன்சர் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா ஆன்சர் வேணும்னா போட்டுக்கோ போட்டு பாரு கண்டிப்பா டெசிமல்ல வரும் ஏன்னா சில JEE மெயின்ஸ் क्वेश्चंस வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க ஓகேவா டைம் கன்சியூம் பண்றதுக்காக இந்த மாதிரி மாறிடும் நீ செக் பண்ணி வேணா பாரு 169 டிவைட் பை ஒரு நிமிஷம் ஒண்ணுல 13 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் ஒரு 6 கேன்சல் ஆச்சு 100 மாறிச்சு இது ஆல்பா பை 100 க்கு சொல்லிருக்கோம் சோ 100 இங்க எடுத்தோம்னா 10 power 4 கரெக்ட் தான் ஓகே நீ அப்புறமேட்டு வேணா ஆன்சர் செக் பண்ணி கூட நான் இப்போதைக்கு எக்ஸாக்ட்டா போடுறேன் 169 divide by 81 into 6 exacta 3477.3 ன்னு வருது இங்க பாருங்க 0.34773 into 10 to the power 4 ன்னு வருதா சோ 4 டெசிமல் எடுத்து போடினா 3477 இதுதான் இதோட ஆன்சரா இருக்கணும் ஓகே so the alpha value is 3477 joule அந்த ஆல்பாவோட வேல்யூ அதுதான் ரைட் clear next போலாமா next okay next பாருங்க right next question the equivalent resistance between the points A and B in the following circuit is alpha by 5 டே கவனி இதுவும் ஒரு முக்கியமான क्वेश्चन தான் இது பார்த்தோன்னே ஈஸியா இருக்க மாதிரி தெரியும் பட் ஈஸி கிடையாது சார் இது இங்க பாருங்க இங்க 6 இருக்கு இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு இங்க 6 இருக்கு இது V ஸ்டோன் கிடையாது 1 is இங்க பாருங்க இங்க 2:1 இங்க 1:2 இப்படி பண்ணீங்கனாலும் அதே தான் கிடைக்கும் இங்க பாருங்க 2:1 1:2 அப்ப இது V ஸ்டோன் ஆனா V ஸ்டோன் கிடையாது நீ இது V ஸ்டோனா எடுத்துட்டு 6+3 அப்புறம் 6+3 and then parallel 9/9 4.5 நோ சார் அது கிடையாது 4.5 லாம் கிடையாது சரியா இது V ஸ்டோன் bridge இல்ல இப்போ நீ உங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படினா லிசன் இந்த இடத்துல ஒரு A பாயிண்ட் போட்டுருக்காங்களா இத நான் கொஞ்சம் மாத்திட்டு இந்த இடத்துல போட்டுக்க போறேன் இந்த டயகிராமை கொஞ்சம் ரீடயகிராம் வரைஞ்சு காமிக்கிறேன் இங்க பாரு இங்க ஒரு ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன 6 6 and then இங்க ஒரு ரெசிஸ்டர் it was 3 right then இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு அதோட மேக்னிட்யூட் 3 and then இங்க ஒரு ரெசிஸ்டர் 3 இருக்கு
தென் இங்கே ஒரு ரெசிஸ்டர் 6 இருக்கு. நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, இது கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, இது வி ஸ்டோன் கிடையாது. வி ஸ்டோனா இல்லாத பட்சத்தில் சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது? ரொம்ப காம்ப்ளிகேட்டாக சில சம்ஸ் வரும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸில் ஒருவேளை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக வந்துச்சு அப்படின்னா வி ஸ்டோனா இல்லாமல் ஏதாவது ஒரு காம்பினேஷன் கொடுத்துட்டாங்க. வி ஸ்டோன் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு ஷேப், ஆனால் வி ஸ்டோனா இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ் வரும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணலாம். பட் அதுக்கு நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன். சரியா? இதுக்கு பேர் டெல்டான்னு சொல்லுவாங்க. இது டெல்டா. இந்த டெல்டாவை நம்ம ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இந்த டெல்டாவை ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நீ என்ன தெரியுமா, நான் உனக்கு புரியணும் இதில், நான் கிரீன் கலரில் ஒரு சர்க்கியூட் வரைகிறேன் தெரியுமா, அது மட்டும்தான் இருக்குது. இந்த 6 போயிடும். ஓகே, இந்த 3 போயிடும், அண்ட் தென் இந்த 3 போயிடும். சரியா? நான் சொல்கிறது புரியுதுல? இது வந்து டெல்டாவாக இருந்ததை நான் ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணி சின்னதாக எரேஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போதைக்கு இங்கே பாருங்கடா, இந்த 6 இந்த 3 இந்த 3 இந்த 3 எல்லோவையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக அந்த க்ரீனை போடுறேன். அப்படி போட்டால் இங்கே பாருங்க, இப்போ இதுவும் இதுவும் சீரீஸா, தென் இதுவும் இதுவும் சீரீஸா, அண்ட் தென் இவங்க 2 பேரும் பேரலல், அண்ட் தென் இவங்க 2 பேரும் சீரீஸ். ஓகே, ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி டெல்டாவை ஸ்டாராக கன்வெர்ட் பண்ண முடியும் சார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா சொல்லிட்டு வேணா இங்கே போயிடலாமா? ஒருவேளை நீ இது வரைக்கும் பார்க்காம இருந்திருந்தா ஞாபகம் வச்சுக்கோ. டெல்டாவை எப்படி ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுறது? இப்படி ஒரு ரெசிஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்கு. ரைட், இப்போ இது எக்ஸ், இது ஒய், இது இசட். இப்போ டெல்டாவா இருக்கு. இந்த டெல்டாவோட கனெக்ஷனை எந்த இடத்துல இருந்து வேணாலும் ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணிட்டு இதை ஒரு ஸ்டாரா நான் கன்வெர்ட் பண்ண போறேன். என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு ரெசிஸ்டரை கொண்டு வர போறீங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரை கொண்டு வர போறீங்க, அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டரை கொண்டு வர போறீங்க. இப்போ நீங்க இந்த டெல்டால இருந்து ஸ்டாரா மாத்தும் போது கொண்டு வர ரெசிஸ்டர் R1, R2 அண்ட் R3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த R1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ, இதோட அட்ஜசன்ட் 2 ரெசிஸ்டரை மல்டிப்ளை பண்ணு, x into y. R1ஓட அட்ஜசன்ட் யாரு? x உம் y உம் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் which is x plus y plus z. அதே மாதிரி R2ஓட அட்ஜசன்ட் யாரு? x உம் z உம் தானே. அப்போ இந்த R2வை நீ சேஞ்ச் பண்ணணும், R2 உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இவங்களோட அட்ஜசன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணு, x into z டிவைட் பை x plus y plus z. ஓகே, அதே மாதிரி R3 இவரை உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா இவங்களோட அட்ஜசன்ட் யாரு? y and z. ஓகே, ஸோ y and z மல்டிப்ளை பண்ணு, டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் x plus y plus z. இது புரிஞ்சா? இது ஞாபகம் வச்சுக்கோ. எங்கேயாவது உனக்கு இந்த மாதிரி டெல்டா காம்பினேஷன் வந்துட்டு அதை நீ ஸ்டாரா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சனா இதுதான் நீ யூஸ் பண்ணி ஆகணும். சரியா? மிஸ் பண்ணிடாத. ஒருவேளை சம்ஸை காம்ப்ளிகேட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல உங்களை மாற்றி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அங்கே மிஸ்டேக் பண்ணிடாத, கவனிச்சுக்கோ. சரி, இப்போ வா, எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வேணும். என்ன பண்ணணும்னு சொன்னேன்? அட்ஜசன்ட்டை மல்டிப்ளை பண்ணி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் பண்ணணுமா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அட்ஜசன்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க, 6 into 3 டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 6 plus 3 plus 3 12ன்னு வருதா? அதே மாதிரி இவங்களோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும்? இவங்களோட அட்ஜசன்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க, 3 into 3 டிவைட் பை 12. அகைன் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சேம் தான், அது திருப்பி திருப்பி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தென் இவங்களோட அட்ஜசன்ட்டை மல்டிப்ளை பண்ணுங்க, 6 into 3 டிவைட் பை 12. ஸோ அப்போ இந்த டேர்ம் கேன்சல் பண்ணி இதை 3.3/2ன்னு மாற்றும். அதாவது இது 1.5. அப்போ இவரும் எவ்வளோ? 1.5. இவரோட வேல்யூ எவ்வளோ சார்? 3. இதை கேன்சல் பண்ணி 4ன்னு மாற்றுது. அப்போ இந்த ரிசல்ட் வந்து 3/4. அவ்வளோதான். இப்போ பாரு, இந்த 1.5ம் 3யும் இவங்க 2 பேரும் என்னது? சீரீஸ் காம்பினேஷன். ஸோ 1.5ம் 3யும் சேர்ந்துச்சுன்னா என்னன்னு மாறும்? 4.5ன்னு மாறுமா? அடுத்து 3/4ம் 6ம் சீரீஸ் காம்பினேஷன். இவங்க 2 பேரும் சீரீஸ் காம்பினேஷன். இவங்க 2 பேர்த்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 6 plus 3/4. So 4 into 6 24 plus 3 27. So 27/4ன்னு மாறும். ஓகே, இதை நீ 9/2ன்னு கூட வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, மேலே இருக்கிற இந்த பிரான்ச்சும் கீழே இருக்க இந்த பிரான்ச்சும் பேரலா. அதாவது 9/2ம் 27/4ம் என்னது? பேரலல் காம்பினேஷன். ஸோ 2 பேர்த்தையும் 1/R1 1/R2 பண்றீங்க, அண்ட் தென் 1.5ஓட ஆட் பண்றீங்க. நான் சொல்றது புரிஞ்சுதா? இங்க பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு 1.5 இருக்கு, அண்ட் தென் இங்க ஒரு ரெசிஸ்டர், அதோட வேல்யூ என்னது? 9/2. தென் கீழே ஒரு ரெசிஸ்டர் இருக்காங்க, இவங்களோட வேல்யூ என்னது?
27/4 னு இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் parallel combination and then series combination. இவங்களோட வேல்யூவை மட்டும் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? 9/2 into 27/4 divided by 18/4 plus 27/4 னு சொல்லலாமா? சார் கீழே இது 9/2 தான், பட் நான் என்ன பண்றேன், கீழே 4 காமனா வரணுங்கிறதுக்காக into 2 divided by 2 பண்ணிக்கிட்டேன் இந்த 9/2. ஓகேவா? ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இப்போ இந்த டேர்ம் எப்படி மாறுது பாருங்க. அதே 9/2 into 27/4 divided by okay 18 plus 27 divided by 4 னு மாறுமா? ரைட். இப்போ இந்த 1/4 இந்த 1/4 கேன்சல் பண்ணு. இந்த 9 இந்த டேர்ம் 2 னும் இந்த டேர்ம் 3 னும் கேன்சல் பண்ணோம். அதுக்கு அடுத்து 27 divided by 2 வும் இந்த 2 plus 3 5 அதாவது 10 னு மாறும். அப்போ இவங்க ரெண்டு பேரோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? 27/10 க்கு ஈக்குவல். ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு 1.5 வும் ஒரு 27/10 ம் சீரிஸ்ல இருக்கு. இவங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறான். இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ண எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்துரும்ல. 1.5 னா எவ்வளோ? 3/2. அதுக்கு அடுத்து அவங்க எவ்வளோ? 27/10 ன்னு இருக்கு. இந்த டேர்மை into 5 and into 5 பண்ணு. ஸோ மேலே 15 plus 27 ன்னு வரும். ஸோ 15 plus 27 divided by 10 is equals to இவன் சொல்ற x divided by 5 க்கு ஈக்குவல். ஸோ x divided by 5 க்கு ஈக்குவல். இப்போ இந்த x இந்த டேர்மை 2 னு மாத்தும். மேலே வந்து 15 plus 27 இருக்கு. 27 plus 10 37 37 plus 5 37 plus 5 42 வருதா? So 42/2. So 21 is your answer. Okay. So 21 தான் இந்த சம்மோட ஆன்சர். I mean 21/5 தான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். பட் அவன் 5 கொடுத்துட்டு மேலே இருக்கிறத மட்டும் கேட்குறான், நியூமரேட்டர் மட்டும் கேட்குறான். ஓகே. So 21. Any doubt? Guys, இது புரிஞ்சுதா? இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது வேற வழி கிடையாது, நீ இப்படி தான் போய் ஆகணும். சரியா? இந்த மாதிரி சம்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் அது காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும் அந்த டைமில். பட் ஸ்டில் உனக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி சம்ஸை நீ கடைசியாக சால்வ் பண்ணணும். சரியா? மற்ற சம்ஸ்லாம் போட்டுட்டு கடைசியாக இந்த மாதிரி சம்ஸை சால்வ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இந்த மாதிரி போகிறதுனால. பட் எல்லா சம்மும் இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேல்யூஸ் கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிற மாதிரி. ஓகேவா? இங்கே வர வேல்யூஸ் இங்கே வர வேல்யூஸ்லாம் ஈஸியாக கேன்சல் ஆகிற மாதிரி அப்படி வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக முடியும் இந்த சம். ரைட். சரி, நெக்ஸ்ட் போலாமா? எஸ்எக்கி அம்மன் 5 into 12. 5 into 12 எங்கப்பா? 5 into 12 guys, 5 into 12 இந்த இங்க எங்கேயுமே அந்த ஒரு வேல்யூவே வரலையடா 5 into 12 னு. எஸ்எக்கி 5 into 2 எது சொல்றீங்க? இதுவா? ஓகே ஓகே. இல்லப்பா, நமக்கு 3/2 தான் வந்துச்சு இங்க. 1.5யும் 27/10யும் ஆட் பண்ணணும். எனக்கு இங்க 10 வருதுல, அதனால நான் into 2 into 2 பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு 15/5 into 2 10 ன்னு மாறுது, 27/10 ன்னு வருது. ஸோ 10 காமனாக எடுத்துக்கிட்டேன். ஸோ 15யும் 27யும் ஆட் பண்ணேன், எனக்கு வந்து 42 வருது, கீழே வந்து 2 வருது. ஸோ 21. ஓகே தானே? ரைட். ஓகே ஓகே ஓகே. நோ இஷ்யூஸ் நோ இஷ்யூஸ். சரி, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாம். சரி பாருங்க. லிசன், நெக்ஸ்ட் போலாம். எஸ், கம் ஆன். இப்போ டே இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸை கொஞ்சம் நல்லா சால்வ் பண்ணிக்கோ. ஓகே. ரே ஆப்டிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்த உடனே நீ கம்பல்சரி சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது பாருங்க, இது இருக்கிறதுலே ஹை வெயிட்டேஜ். ஓகே. ஒரே சாப்டர் 7லேருந்து 8% வெயிட்டேஜ் இதுக்கு இருக்கு ஒரு சாப்டருக்கு. ஓகே. 3 to 5 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ பார்த்துக்கோ, அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிடும். சரி பாருங்க, இதில் the value of current I in the electrical circuit as given below. எங்க கேக்குறான்? ஓ, இந்த கரண்ட் என்னன்னு கேக்குறான். சரியா? இது V ஸ்டோனா? V ஸ்டோன்ல எதுவுமே இல்லடா. R பாருங்க, ஒரு unknown resistor வேற வந்துருச்சு. ஓகே. வேற என்ன given இருக்கு? When potential at A is equals to potential at B. ஓகே, இங்க பாருங்க, A ஓட பொட்டன்ஷியலும் B ஓட பொட்டன்ஷியலும் சேம் ன்னு சொல்றான். ரெண்டு பொட்டன்ஷியலும் ஈக்குவலா இருந்தா இது இன்வாலிட். ஏன்னா இப்போ இது V ஸ்டோனா மாறிடும்ல. அடுத்து இப்போ இந்த R நீ கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க, 220/4 which is 1:2. அப்ப 10 இது என்னவா இருந்திருக்கணும்? 20. அப்பதானே 1:2 வர முடியும். கரெக்டா? 20/40 1:2. அப்ப 10/R இதுவும் 1:2 வரணும்னா அப்ப எனக்கு இங்க 20 வந்துச்சுன்னா 10/20 1:2 வருதுல. அப்ப R equals to 20. அதெல்லாம் ஓகே. இப்ப கரண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? கரண்ட்டை மட்டும். சரி, இங்க பாருங்க, நான் என்ன பண்றேன்னா இதை மட்டும்
சார் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா அதெல்லாம் பண்ணாத, அதோட சிம்பிளா பண்ணலாம். இது 40 தானே, அப்ப இது எவ்வளோ 40, அப்ப இது எவ்வளோ 40, அப்ப இந்த எண்டு 0, அப்ப இது 0, இது எவ்வளோ 0. இப்ப பாரு இந்த 20யும் 40யும் சீரீஸ்ல இருக்கு, இவங்களுக்கு அக்ராஸ் இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ 40. அப்ப இதுல எவ்வளவு கரண்ட் போகணும், I is equals to V by R, V எவ்வளோ 40 by R எவ்வளோ 60. அப்போ 40 divided by 20 and 40 ஆட் பண்ணுவீங்களா 60. இதுதான் I1 இதுல போற கரண்ட். அப்ப இதுல போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல், இங்க 40 இங்க 10, அப்ப சேம் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இஸ் 40. அப்போ உங்களோட I2 எதுக்கு ஈக்குவல், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இஸ் 40 டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 20 plus 10 is 30. அப்ப இங்க போற கரண்ட் என்னவா இருக்கணும், I2 I1 ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கு ஈக்குவலா இருக்கணும் இல்லையா. அப்போ 80 by 60 plus 40 by 60 இதுதான் சார் கரண்ட். கரெக்ட், இதான மொத்த கரண்ட் உள்ள போறதா இருக்க முடியும். இப்போ 60 காமன், so 80 plus 40 is 120 divided by 60, so 2 ampere. so total current என்னது 2 ampere. clear guys, இது புரிஞ்சா, இது புரிஞ்சா. இந்த மாதிரி சம் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கலாம் தேவையில்லை. ஓகே, உனக்கு தேவை இங்க போற கரண்ட் ரெண்டே பிரான்ச் வழியா போயிட்டு இருக்கு கரெக்டா. இப்போ இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நடுவுல இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் போட்டா இங்க போற கரண்ட் தெரிஞ்சிரும். இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் நடுவுல இருக்க அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மறுபடியும் 40 தானே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை இவங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் போட்டீங்கன்னா இங்க போற கரண்ட் தெரிஞ்சிரும். இப்போ இங்க போற கரண்ட் இதுல வந்த கரண்ட் தானே சார், அதுதானே ரெண்டா பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. அப்ப இதையும் ஆட் பண்ணா இது கிடைச்சிரும்ல, சிம்பிள். சோ I1 plus I2. கிளியர், நெக்ஸ்ட் போலாமா. ரைட், நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. The heat generated in 1 minute. 1 minute ஜெனரேட் ஆயிருக்கிற ஹீட்டை கண்டுபிடிக்கணும் between a points A and B. ஏங்கிற பாயிண்ட்டுக்கும் பிங்கிற பாயிண்ட்டுக்கும் நடுவுல மொத்தமா ஜெனரேட் ஆயிருக்கிற ஹீட். சார் இதை கொஞ்சம் கவனிச்சு பாரு. ஏங்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் பிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஃபுல் சர்க்கியூட்ஸும் சேர்ந்து ஜெனரேட் பண்ண ஹீட்டை கண்டுபிடிக்கணும். கரெக்டா. இதுல இன்னொரு க்ளூவும் கவனிச்சு பாருங்க. 9 வோல்டேஜ் பேட்டரி இருக்கு, அது மட்டும் இல்ல சார், அது கூட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 1 ஓம். இங்க ஒரு 1 ஓம் இருக்கு, இதை மிஸ் பண்ணிடாத. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம் இருக்கு. இப்போ நீ A and B ஜங்ஷனுக்கு நடுவுல இருக்கிற பவர் எவ்வளவு பவர் ஜெனரேட் ஆயிருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா போதும். சரியா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 1:2 again 1:2. இது இன்வாலிடா மாறிடுச்சா. ரைட், தென் 9 வோல்டேஜ் கொடுத்திருக்கான். சோ அப்ப இது 9 வோல்டேஜா மாறும், இது 0 வோல்டேஜா மாறும். ஓகே, இந்த இடத்துல x வோல்டேஜ் வரும். தென் இங்க போற கரண்ட், இங்க போற கரண்ட் அண்ட் தென் இங்க போற கரண்ட் ஆட் பண்ணா x ஓட பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிடலாமா. x ஓட பொட்டன்ஷியலை சார் இப்போ 1ம் 2ம் சீரிஸ் 3ஆ மாறும் அண்ட் தென் 2ம் 4ம் சீரிஸ் 6ஆ மாறும். இப்போ 9ல இருந்து x க்கு போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல், 9 minus x டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் 3 பிளஸ் அதே மாதிரி 9ல இருந்து 6 9ல இருந்து x க்கு போற கரண்ட் எவ்வளோ, சேம் 9 minus x divided by the resistance is 6 and then இங்க 0ல இருந்து x க்கு போற கரண்ட், இங்க போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல் 0 minus x which is minus x divided by the resistance is 1 which is equals to 0. இப்போ இந்த டேர்மை நான் into 6 பண்ணி இங்க into 6 பண்றேன், இந்த டேர்மை into 2 பண்ணி into 2 பண்றேன். so 2 into 9 18 மாறும் and then minus 2x மாறும் plus 9 மாறும் minus x minus 6x equals to 0. சார் இதுக்கு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியா இருந்தா அது கூட போடு, அதுவுமே ஈஸி தான். எனக்கு கேட்டா அதுவே ஈஸி, நீ அப்படி கூட போட்டுருக்கலாம். பட் ஸ்டில் ரெண்டுமே ஒர்க் ஆகும், உன்னோட விருப்பம், உனக்கு அந்த டைம்ல எது தோணுதோ அதை பண்ணு. சரியா. இப்போ 18 plus 9 was 27 right. then 2x minus x minus 6x was 9x. 9x அங்க போய்டும், minus 9x அங்க போய் plus x மாறிடும். then 9 and 27 கேன்சல் பண்ணா 3 னு மாறும். so x equals to 3 voltage right. இப்போ பாருங்க, இது 0 voltage, இது உங்களுக்கு 3 voltage. அப்ப இது என்னது 3 voltage, அப்ப இது என்னது 3 voltage. கரெக்ட்டா. அப்ப இது எவ்வளோ 9 voltage, இது எவ்வளோ 9 voltage. இப்போ யோசிச்சு பாரு, இவங்களுக்கும் நடுவுல இருக்கிற எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் 9 and 3. அப்ப டோட்டல் பொட்டன்ஷியல் எவ்வளவு லாஸ் ஆகுது, 6 voltage லாஸ் ஆகுதா ரெண்டுக்கும் நடுவுல. ரைட். இவங்களோட எஃபெக்டிவ் ஹீட் ஜெனரேட்டட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு v ஸ்கொயர் பை r into del t யூஸ் பண்ணலாம். ரைட், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்ல. இப்போ அவங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு உங்களுக்கு தான் இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு இந்த நான் சொல்றது இதுக்குடா, இந்த 9க்கும் 3க்கும் நடுவுல இருக்கிற மொத்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது, இங்கேயும் 3 தான் இங்கேயும் 3 தான். சோ எஃபெக்டிவ் பொட்டன்ஷியல் இஸ் 3 voltage. சோ 3 ஸ்கொயர் டிவைட் பை எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன்டு டைம் கொடுத்துருக்கணுமே. டைம் தான் 1 minute கொடுத்துருக்கானா. சோ 60 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹீட் என்ன கண்டுபிடிச்சிடும். ஒண்ணு அது இல்லையா,
கரண்ட்டை கண்டுபிடி. மொத்தமா போற கரண்ட் எவ்வளவு? இங்க பாருங்க, இங்க எவ்வளவு கரண்ட் சார் போகுது? I square R del T போடுறேன், அதுக்கு சொல்றேன். இங்க என்ன கரண்ட் போதோ அதே கரண்ட் தான் இந்த ரெண்டு சர்க்யூட் வழியா போயிருக்கணும். 3 ல இருந்து 1 க்கு போகுது. அப்ப இங்க போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இஸ் 3 டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1. சோ 3 ஆம்பியர். இதே 3 ஆம்பியர் தானே இங்கேயும் போயிருக்கணும், அதே தானே இங்கேயும் போயிருக்கணும். இவங்க எல்லாம் ஒரே சர்க்யூட்டா மாறனால அதே 3 ஆம்பியர் தானே போயிருக்கணும். சோ திருப்பி நீ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல? I ஸ்கொயர் இன்டு R del T, அதையும் யூஸ் பண்ணலாம். ரைட். சோ அப்ப இந்த ரெண்டு இது வழியா போற கரண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். தென் இவங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அப்படியும் சால்வ் பண்ணலாம். பொட்டன்ஷியல் தெரிஞ்சு அதையும் வச்சு சால்வ் பண்ணலாம். கைஸ் புரியுதா? இல்ல பொட்டன்ஷியல் இன்டு கரண்ட் இப்ப கண்டுபிடிச்சோமே, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. இங்க போற அதே கரண்ட் தானே இங்கேயும் போகும், அதுவும் யூஸ் பண்ணலாம். சோ H is equals to V into I into del T. இது யூஸ் பண்ணுங்க, ஈஸி. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9 ல இருந்து 3, so 6 வோல்டேஜ். கரண்ட் எவ்வளோ? 3 into del T எவ்வளோ? 60 செகண்ட்ஸ். அவ்வளவுதான். ரைட். சார் எவ்வளவு வருது? 18 into 60 ஜூல். இதுதான் ஆன்சர். நீ இதுல எதை போட்டிருந்தாலும் அதுதான் நடந்திருக்கும். மேல இருக்கிற எதை போட்டிருந்தாலும் இதுதான் நடந்திருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? ரைட். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. Next question. Two short electric dipoles A and B. Right. So இது negative charge, இது positive charge. Direction of electric dipole எப்படி இருக்கும்? Negative ல இருந்து positive. Okay. இதுதான் P1. A ல இருந்து A ங்கிறது தான் P1 எடுத்துக்க சொல்றான். இன்னொரு electric dipole இருக்கு பாருங்க, அது வந்து P2. So negative ல இருந்து positive போச்சுன்னா இந்த வேல்யூ வந்து P2. So P1, P2 are two short electric dipoles. எப்படி இருக்குன்னா they are mutually perpendicular to each other. Okay. The resultant electric field at a point X is making an angle 60 degree. Okay. இந்த இடத்துல ஒரு net electric field இருக்கு. அந்த net electric field என்ன பண்ணுதுன்னா x axis ஓட 60 degree. இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், இப்படியும் இருந்திருக்கலாம். சரி, எப்படி டைரக்ஷன் வரும்ங்கறத ஈஸியா சொல்ல முடியும். இங்க பாருங்க, இந்த எலக்ட்ரிக் டைபோலுக்கு இது என்ன பாயிண்ட்? ஆக்சியல் பாயிண்ட். அப்ப இந்த டைரக்ஷன்ல தானே E1ங்கற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கணும். ஆக்சியல்ல எப்பவுமே டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். கரெக்ட். அப்புறம் P2க்கு இது என்ன பாயிண்ட்? ஈக்குட்டோரியல். P2ங்கற டைபோலுக்கு இது எப்படி இருக்கு? பெர்பெண்டிகுலரா இருக்கு இல்லையா? சோ ஈக்குட்டோரியல் பாயிண்ட். ஈக்குட்டோரியல் எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக் டைபோலுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். சோ இந்த மேக்னிட்யூட் வந்து E2க்கு ஈக்குவல். இப்போ E1 and E2 are mutually perpendicular. அவங்களோட ரிசல்டன்ட் இதுக்கு நடுவுல தானே எங்கேயோ வரணும். சோ இப்படி இருந்திருக்கு. இதுதான் அவன் சொல்ற அந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது x ஆக்சிஸ் ஓட எவ்வளவு ஆங்கிள்ல இருக்குன்னா 60 டிகிரில இருக்கு அப்படின்னு சொல்றான். சரியா? இப்போ நீ என்ன பண்ணலாம்னா இங்க பாருங்க, tan 60, right? இது ஆப்போசிட், இது adjacent. So tan 60 equals to E2 by E1 னா. So tan 60 அதாவது √3 is equals to tan 60 க்கு ஆப்போசிட் யாரு? E2 divide by E1. E2 யார் சார்? E2 due to P2. P2ங்கற டைபோலால தான் E2 கிரியேட் ஆயிருக்கு. அதுவும் எதனால? ஈக்குட்டோரியல் பாயிண்ட்ல. அப்ப ஈக்குட்டோரியல்ல எலக்ட்ரிக் டைபோல் கொடுக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் எதுக்கு ஈக்குவல்? K into dipole moment divided by the distance cube. Okay. So இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? x ன்னு எடுத்துக்கிட்டேன். So x cube. E1ங்கிறது என்னது? இந்த ஆக்சியல்ல இருக்கு இல்லையா? சாரி, இந்த டைரக்ஷன்ல இருக்குல P1. இந்த P1 இங்க கொடுக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்ட் which is E1. இந்த E1 P1 னால கிரியேட் ஆகுது. ஆனா இது எந்த லைன்ல கிரியேட் ஆகுது? P1 ஓட ஆக்சியல்ல கிரியேட் ஆகுது. அப்ப ஆக்சியல்ல எலக்ட்ரிக் டைபோல் கொடுக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்னு பார்த்திருக்கோம்? K into P1 divided by x cube times 2 னு பார்த்திருக்கோம். ரைட். இப்போ இந்த K divided by x cube, K divided by x cube கேன்சல் ஆயிடும். So √3 is equals to P2 divided by 2 times P1. உங்களுக்கு P1 by P2 வேணுமா? இல்ல, P2 by P1 தான். இந்த 2 அங்க எடுத்து மல்டிப்ளை பண்ணிர அவ்வளவுதான். So P2 divided by P1 is equals to 2 into √3. So அதான் ஆன்சர். 2 into √3, second option. Guys, இது புரிஞ்சா? டேய், இது கிளியரா? இது புரிஞ்சா? ரைட். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Next question. The net current flowing in the given circuit is. Net current னா ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க, இங்க போற மொத்த கரண்ட் என்னன்னு கேக்குறான்.
at steady state sir இது actually ஏன்னா இப்போ கெபாசிட்டர் வருதுல so at steady state so first இதுக்கு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இங்க பாருங்க ஒரு சர்க்யூட்ல கெபாசிட்டர் வருதுன்னு வெச்சுக்கோ ஓகே ஒரு கெபாசிட்டர் across resistor ஒன்ன சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு Cங்கற கெபாசிட்டரோட ரெண்டு எண்டுக்கு நடுவுல ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிருக்கேன் இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் V இல்லாட்டி அதோட EMF கொடுத்திருக்கலாம் ஓகே ரைட் இப்போ at steady state இது எப்படி பிஹேவ் பண்ணும் and time 0 ஆ இருக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணும் சோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் when time equals to 0 ஓகே when time equals to 0 அப்பனா உடனே ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே இந்த கெபாசிட்டர் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படினா it will behave like a wire okay so இந்த கெபாசிட்டர் எப்பவும் when time equals to 0 என்னவா பிஹேவ் பண்ணும் ஒரு வயர் மாதிரி பிஹேவ் பண்ணும் சப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் நீ எப்ப சம்ல சொல்றானோ அப்பலாம் கெபாசிட்டர் இருக்கிற இடத்துல நீ ஒரு வயர் இருக்குன்னு நினைச்சுக்கோ அதுக்கு அப்புறம் மீதி என்ன சர்க்யூட்ல இருக்கோ அவங்கள மட்டும் கன்சிடர் பண்ணா போதும் சரியா இப்போ இதோட வோல்டேஜ் என்னது V இது வழியா போற கரண்ட் இஸ் I so V equals to I into R so I is equals to V by R when time equals to 0 okay இதுவே when time equals to infinite when time equals to infinite infinite என்னது steady state னு அர்த்தம் இதுதான் steady state ஒரு கெபாசிட்டர் steady stateல எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படினா கெபாசிட்டர் will behave like a open circuit okay கெபாசிட்டர் வந்து ஒரு ஓபன் சர்க்யூட் மாதிரி பிஹேவ் பண்ணும் இப்படி பிஹேவ் பண்ணும் ஓபன் சர்க்யூட்னா சர்க்யூட்டே கேன்சல் கட் ஆயிடுச்சு அந்த இடத்துல அதான் அதோட மீனிங் இப்போ இந்த கெபாசிட்டருக்கு இடத்துல ஓபன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்பா இப்படி ஓபன் ஆயிடும் சரியா இப்போ இந்த ரெசிஸ்டர் R இருக்கும் ஓகே இப்போ இந்த சர்க்யூட் வழியா ஏதாவது கரண்ட் ஃப்ளோ ஆகுமான்னு கேட்டா இதான் ஓபன் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்ப கரண்ட் என்ன ஆயிடும் 0 கரண்ட் ஃப்ளோ ஆகாது இப்போ இந்த ரெண்டு எண்டுக்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் எதுக்கு ஈக்குவல் இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலா இருக்கும் ரைட் இந்த டைம்ல இந்த ரெசிஸ்டர் ஏதாவது ஹீட்டை ஜெனரேட் பண்ணுமா நோ ஹீட் எந்த ஹீட்டும் ஜெனரேட் பண்ணாது ஏன்னா ஒரு வழியா இப்ப கரண்ட் போகல சார் இதுதான் இப்போதைக்கு ஆனா ஆக்சுவலா இதை விட இன்னும் ஏகப்பட்ட கேசஸ் இதுல படிக்க வேண்டியது இருக்கு ஓகேவா 0ங்கற டைம் இன்ஃபினைட்ங்கற டைம்லாம் ஓகே சார் அதுக்கு நடுவுல என்ன நடந்துருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கெபாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கும் அதோட சார்ஜ் எதுக்கு ஈக்குவல்னா Q0 into 1 minus e power minus t by tau ஓகே சோ அந்த கேसेसலாம் இப்போ நான் சொன்னா உங்களுக்கு புதுசா இருக்கும் ரைட் சோ நீங்க ஆல்ரெடி படிச்ச இந்த கேसेस மட்டும் பாருங்க அது JE கான்செப்ட்ஸ் ஸ்டில் நீட்ல வந்துச்சுனா ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல சரியா அதே மாதிரி இன்ஃபினைட்ல இருந்து மறுபடியும் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கெபாசிட்டர் என்ன நடக்கும் ஓகே கெபாசிட்டர் இண்டக்டரை மட்டும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆசிலேஷன் எப்படி நடக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட கேसेस இருக்கு பட் நீட் லெவல்ல அந்த மாதிரி சம்ஸ் அதிகமா வர்றது இல்ல சரி இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோப்பா கெபாசிட்டர் சம்ல வரும்போது இத நீ அப்ளை பண்ணா போதும் இப்போ அவன் ஸ்டெடி ஸ்டேட்ல கேக்குறான் இந்த எட்ஜும் என்ன ஆயிடும் ஓபன் சர்க்யூட்டா மாறிடும் ஓபன் சர்க்யூட்னா இதுல கரண்டே போகாது இங்க இருந்து இங்க கரண்டே போகலனா அப்ப இந்த இடம் ஃபுல்லா என்ன சார் இது ஃபுல்லா இன்வாலிடா மாறிடும் ஓகே இந்த ரெசிஸ்டர்லாம் இன்வாலிட் இதுல கரண்ட் போலனா அப்ப இதுவும் என்னது இன்வாலிட் இப்போ இந்த ஜங்ஷனை சும்மா A ன்னு எடுத்துக்கோ இந்த ஜங்ஷனை B ன்னு எடுத்துக்கோ இது B னா அப்ப இது என்னது B இப்போ A வுக்கும் B க்கு நடுவுல 3 இருக்கு A வுக்கும் B க்கு நடுவுல 6 இருக்கு இந்த ரெண்டும் parallel ரெண்டு ரெசிஸ்டர் parallel இருக்கும்போது அவங்களோட வேல்யூ 1:2 ஆ இருந்துச்சுனா அந்த ரெசிஸ்டன்ஸ் 2R/3 வரும் அப்படிங்கறத நிறைய டைம் பாத்துறோம் ஓகேவா அப்ப 2 into இங்க R யாரு 3 அதனால 3/3 போடிங்கனா கேன்சல் ஆயிட்டு 2 ன்னு வரும் அப்ப இவங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னது 2 இப்போ இந்த 2 ohm and 2 ohm இந்த ரெண்டும் எப்படி இருக்கு சீரிஸ் இங்க இருக்கிற 2 ohm and இங்க இருக்கிற 2 ohm ரெண்டும் சீரிஸ் சோ 4 ன்னு மாறும் இப்போ இந்த 4 ohm இந்த 4 ohm எப்படி மாறணும் parallel-ஆ மாறும் சோ இவங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 2 ன்னு மாறும் ஓகே இப்போ வோல்டேஜ் இஸ் 4 ஓகே சாரி 2 so 2 is equals to I into R effective க்கு பதிலா நான் 2 ன்னு போடுவேன் so I is equals to என்னன்னு மாறும் 1 அப்ப சர்க்யூட்ல போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல் 1 ஆம்பியர் க்கு ஈக்குவல் கிளியர் இது புரிஞ்சா guys இது புரிஞ்சுதா நெக்ஸ்ட் போலாமா சரி அடுத்து பாருங்க the current flowing through 1 ohm resistor is n by 10
இந்த 1 ohm இருக்கு இல்லையா இது வழியா போற கரண்ட்டை வந்து n/10 ன்னு எடுத்துருக்காங்க the value of n என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரைட் சரி சார் இப்போ இந்த 5 இருக்கு இல்லையா இது என்னன்னா ஒரே ஒரு unknown potential இல்லாம more than 1 வரும் அந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட் இது இங்க பாருங்க இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குல இத நான் 5 ன்னு எடுத்துக்கறேன் இந்த நெகட்டிவ் டெர்மினல் அப்ப இங்க என்னன்னு மாறிடும் 0 ன்னு மாறிடும் ரைட் இது 5 வோல்டேஜ் இது 0 வோல்டேஜ் இப்போ இங்க இருந்து மேல போனா இத நான் x வோல்டேஜ் ன்னு எடுத்துக்கறேன் ஓகே அதே மாதிரி இங்க இருந்து இங்க போனா அப்ப இது என்னன்னு மாறணும் y வோல்டேஜ் ன்னு மாறணுமா ஏன்னா ரெண்டு unknown டெர்மினல்ஸ் இப்போ உள்ள வந்துட்டாங்க இப்போ y ல இருந்து ரைட் சைடு மூவ் பண்றேன் இப்போ பாருங்க y ல இருந்து இங்க போகும்போது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வருது அப்ப இந்த பாயிண்ட் என்னன்னு மாறணும் y மைனஸ் ரைட் சோ y மைனஸ் 10 இப்போ இந்த x ஜங்ஷனை பார்த்து வர எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணா எனக்கு ரிசல்ட் should be 0 ஃபர்ஸ்ட் 5 ல இருந்து x க்கு வர கரண்ட் எதுக்கு ஈக்குவல் 5 minus x divided by resistance between is 2 plus அதே மாதிரி இங்க இருந்து இங்க போற கரண்ட் y minus 10 ல இருந்து x க்கு போற கரண்ட் so y minus 10 minus x divided by resistance between them is 1 ohm and 0 ல இருந்து x க்கு போற கரண்ட் 0 minus x which is minus x divided by அவங்களோட resistance என்னது 2 which is equals to 0 right so அப்ப இந்த டேர்மை நான் into 2 divided by 2 பண்ணிக்கிட்டேன் மேல வந்து உங்களுக்கு 5 minus x ன்னு வரும் and then plus 2y வரும் then minus 20 வரும் இந்த 2 இங்க போச்சுனா minus 2x வரும் and then minus x equals to 0 right so minus x minus 2x minus x add பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 3 4 4x வருதா so அப்ப இது 2y minus 4x and then minus 20 plus 5 is minus 15 equals to 0 இது வந்து first equation so இதுல x and y ன்னு ரெண்டு unknown variables வரும்போது இப்போ நான் சொல்ற மாதிரி இந்த மெத்தட் அப்ளை பண்ணுங்க அடுத்து இந்த y ய பார்த்து வர கரண்ட் எல்லாம் ஆட் பண்ணி 0 பண்ணுங்க 0 ல இருந்து y க்கு வர கரண்ட் 0 minus y divided by resistance which is minus y divided by the resistance is 4 ohm அடுத்து இங்க இருந்து இங்க போற அதே கரண்ட் தான் இங்க இருந்து இங்கேயும் போயிருக்கும் இங்க இருந்து இங்க போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல் x minus okay plus of x minus y minus 10 so minus of minus plus 10 ன்னு மாறும் டிவைட் பை இங்க பாருங்க x minus of y minus 10 ன்னு போட்டுருப்பேன் இப்போ இந்த minus y கூட மல்டிப்ளை பண்ணும்போது minus y ன்னு மாறும் and then minus 10 minus மல்டிப்ளை பண்ணும்போது plus 10 ன்னு மாறிடும் okay so divide by the resistance is 1 ohm and then 5 ல இருந்து y க்கு வர கரண்ட் எதுக்கு ஈக்குவல் அப்படினா 5 minus y divided by resistance is 4 which is equals to 0 so இங்க கீழ 4 காமனா வர்றதுக்காக நான் into 4 divided by 4 பண்ணிட்டு நியூமரேட்டர்ல இருக்க 4 அங்க போய் மல்டிப்ளை பண்ற 0 ஓட எனக்கு 0 ன்னு மாறிடும் just நியூமரேட்டர் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு இங்க எனக்கு minus y வருது and plus 4x வருது minus 4y வருது plus 40 plus 5 minus y equals to 0 right இந்த 4 வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா இந்த டேர்ம் ஃபார்ம் ஆகுது இப்போ plus 4x y மட்டும் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு minus 4y minus y and minus y minus 6y இருக்கா so அப்ப minus 6y plus 4x okay then 40 வந்திருக்கு ஒரு 5 வந்திருக்கு சரி இங்க பாருங்க 40 and 5 45 வருதா 45 yes 45 which is equals to 0 இது ரெண்டாவது ஈக்குவேஷன் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணி பாருங்களேன் plus 4x minus 4x போய்டும் 2y minus 6y minus 4y ன்னு வரும் minus 4y and minus 15 plus 40 13 வரும் okay so plus 13 வரும் which is equals to 0 இந்த டேர்ம் அங்க போச்சுனா minus 30 ஆ மாறும் so y is equals to 30/4 ன்னு மாறிடும் right 30/4 or 15/2 7.5 அப்படி போடினாலும் ஓகே இப்போ இந்த வேல்யூ எடுத்துட்டு வந்து நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் பண்ணா 2 into y க்கு பதிலா 30/4 minus 4x minus 15 equals to 0 இப்போ இந்த டேர்ம் கேன்சல் பண்ணி இது 2 ன்னு மாத்தும் then இந்த 2 இந்த 30 கேன்சல் பண்ணி 15 ன்னு மாத்தும் then 15 minus 15 cancel ஆயிட்டு 4x equals to 0 அப்ப x equals to என்னது 0 right சார் கவனிங்க இந்த பாயிண்ட் வந்து 0 பொட்டன்ஷியல் ஓகே இப்போ இதுவும் 0 பொட்டன்ஷியல் இதுவும் 0 பொட்டன்ஷியல் அப்ப இங்க கரண்ட் போகுமானா கரண்ட் போகாது ரைட் இப்போ 5 ல இருந்து 4 க்கு கரண்ட் வரும் அடுத்து இங்க இருந்து கரண்ட் இப்படி போகுமே தவிர ரைட் கீழ வராது ஏன்னா இங்க பாருங்க இதுவும் என்னது 0 சேம் பொட்டன்ஷியல் இருக்காங்க சோ இந்த 2 என்னது இன்வாலிட் பட் क्वेश्चनல அதெல்லாம் கேட்கல நமக்கு கேக்குறது என்னன்னா இதுல என்ன கரண்ட் போகும்னு மட்டும் தான் கேக்குறான் இங்க என்ன கரண்ட் போக முடியும் 0 ல இருந்து y minus 10 க்கு அதாவது y minus 10 divided by the resistance is 1 right இதெல்லாம் change in potential divided by resistance இதுதான் அவன் கேக்குற கரண்ட்
y ஓட வேல்யூ என்னது 30/4. so 30/4 minus 10 which is equals to y னு மாறும். இப்போ இந்த 4 எடுத்துட்டு போய் இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 30 minus 10 is minus 40 divided by 4 னு மாறும். கரெக்ட்டா? ஒரு நிமிஷம். not minus 40 minus 10 by வருதுல. ஒரு நிமிஷம் தான். இந்த 4 இங்க போச்சுனா 40. 30 minus 40 is minus 10/4 னு வருமா? இதுதான் உங்களுக்கு i க்கு ஈக்குவல். இந்த i அவன் என்னன்னு எடுத்துக்க சொல்றான்? n divided by 10 னு எடுத்துக்க சொல்றான். ஓகே? சோ இந்த 10 இங்க எடுத்துட்டு போனீங்கன்னா 100/4 னு மாறும். சோ n is equals to 100/4. so n is equals to என்னது? 25. n equals to 25. clear? right? டேய் இது பாத்துக்கோ, இது ரொம்ப ரேர் தான். ஆனா இந்த மாதிரி ரெண்டு அன்னோன் பொட்டன்ஷியல் வருது ரொம்ப ரேர் தான். பட் ஸ்டில் யூ கேன் சால்வ் இட். ஓகே சார், ரெண்டு அன்னோன்லாம் இல்ல, 5 அன்னோன் 6 அன்னோன் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, உனக்கு தேவை இந்த நோடல் மெத்தட் எப்படி அப்ளை பண்றது, எந்த சர்க்யூட் சம்மா இருந்தாலும் நோடல் மெத்தட் போடலாம். நீ பார்த்துருப்ப இங்கேயா இருக்கட்டும், அன்னைக்கு நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஒரு நாள் டீச் பண்ண நான் இருக்கு, அங்கேயும் பார்த்துருப்பீங்க எல்லா சர்க்யூட் சம்மும். இப்போ கெப்பாசிட்டரும் சம்ஸ் இருக்கு நிறையா, அதுவும் பாருங்க. நான் அதே நோடல் மெத்தட் தான் அப்ளை பண்ணுவேன். ஓகே, இண்டக்டரா இருந்தாலும் அதே நோடல் மெத்தட் தான் அப்ளை பண்ணுவேன். எல்லா சம்ஸுக்குமே சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் நீ நோடல் மெத்தடே அப்ளை பண்ணுவோம். ரைட், சரி நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A heater is designed to operate with a power of 1000 watts in 100 line. இது வந்து ஹீட்டரோட ரேஞ்ச். ஓகே, இந்த ஹீட்டர் எப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னா 1000 watts பவரை கன்சியூம் பண்ணும். எப்போ 100 voltage across கனெக்ட் பண்ணா. அப்போ இந்த ஹீட்டருக்குன்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்கும், அந்த ரெசிஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த க்ளூ கொடுக்குறான்னு அர்த்தம். ஓகேவா? பவருக்கும் வோல்டேஜுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்? பவர், ரேஞ்ச் பவர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஓகே voltage, range voltage square divided by that constant resistance. Okay, now the resistance is equals to range voltage என்ன சொல்றான்? 100 10 power 2 divided by power v square ல 10 power 2 the whole square, then divided by 1000 10 power 3. so என்ன வருது? 10 ohm வருது. இப்போ இந்த ரெசிஸ்டர் நீ என்னவா நினைச்சுக்கலாம்னா ஒரு 10 ohm ரெசிஸ்டர் மட்டும் எடுத்துக்கோ இந்த ஹீட்டரை. ஓகேவா? இந்த ஹீட்டர் எதுக்கு ஈக்குவல்? ஒரு 10 ohm ரெசிஸ்டருக்கு ஈக்குவல். Now it is connected in a combination with the resistance of 10 ohm. இங்க இருக்கிற 10 ohm and a resistance R, ஒரு unknown resistance R வேற இருக்கு, to a 100 voltage main supply for the heater to operate 62.5 watts. இங்க பாருங்க, இப்போ இந்த ஹீட்டர் எவ்வளவுதான் பவர் யூஸ் பண்ணணுமாமா? வெறும் 62.5 தான் யூஸ் பண்ணணும்ங்கறான். அப்போ இந்த வேல்யூ என்னவா இருக்கும்ங்கறது தான் இவனோட क्वेश्चन. இப்போ இவர் கன்சியூம் பண்ண போற பவர் 62.5 இருக்கணும்னா, இவர் கன்சியூம் பண்ண போற பவர் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்ரேட்டிங் பவர்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஆப்ரேட்டிங் பவர் வந்து 62.5 இருக்கணும்னா, 62.5 வாட்ஸா இருக்கணும்னா, அப்போ இவர் வழியா என்ன கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நடுவுல ஆப்ரேட்டிங் பொட்டன்ஷியல் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, now this operating potential across the heater square equals to operating power into constant resistance. operating power என்னது? 62.5 தான் வர்க் ஆகணும்ங்கறான். resistance of the heater will not change. உள்ள இருக்கிற காயில மாத்தவே முடியாதுல, நீ பவர் வோல்டேஜ் இதெல்லாம் மாத்த முடியும். பட் அந்த வாட்டர் ஹீட்டரோட காயில உன்னால திருப்பி எடுத்து வேற ஹீட்டரா போட போறோம் இல்ல, அதே ஹீட்டர் தான். so resistance should be constant. so resistance வந்து 60 ஆ இருக்கனால 625 னு மாறும். v0 square equals to 625 னா அப்ப v0 is equals to root over 625 which means 25 voltage. அவ்வளவுதான், ஆன்சரே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். இங்க பாருங்க, இது 100 voltage தானே, அப்ப இது 100, இது எவ்வளவு? 0. இது 100 னா அப்ப இது எவ்வளவு? 100, ரைட்? இது 0 னா அப்ப இது எவ்வளவு? 0. இது எவ்வளவா இருந்திருக்கணுமாமா? இதுக்கு நடுவுல கன்சியூம் ஆக வேண்டிய பொட்டன்ஷியல் 25. அப்ப இது என்னவா இருந்திருக்கணும் சொல்லுங்க? கம் ஆன், இந்த ஹீட்டர் கன்சியூம் பண்ண வேண்டியது 25 வோல்டேஜ். அப்ப இது என்னவா இருந்தா இவர் 25 கன்சியூம் பண்ணுவாரு? இங்க 0 தானே சார், அப்ப இது என்னவா இருக்கணும்? 25 தானே இருக்கணும். அப்பதான் 25 minus 0, அப்ப 20 வோல்டேஜ் 25 வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிடுறாரு. அப்ப இது 25 னா அப்ப இது எவ்வளவு? 25. ஓகே, இப்போ ஒருவேளை இங்க என்ன கரண்ட் போகும்னு கேட்டிருந்தா, இப்போ கேட்டிருந்தா இங்க இல்ல, நான் சொல்றேன், ஒருவேளை கேட்டிருந்தா இது 100 இது 25, அப்ப நடுவுல இவர் கன்சியூம் பண்ண பொட்டன்ஷியல் எவ்வளவு? 75. இவர் கன்சியூம் பண்ண பொட்டன்ஷியல் 75. அப்ப இவர் எடுத்துக்கிற கரண்ட் என்னவா இருக்க முடியும்? I is equals to V by R. இவர் கன்சியூம் பண்ற பொட்டன்ஷியல் எவ்வளவு? 75 divided by 10, so 7.5 ஆம்பியர் இதுல போற கரண்ட். இந்த 7.5 என்ன ஆகணும் சார்? மேல கீழ பிரிஞ்சு போணுமா?
இங்க கொஞ்சம் கரண்டா போகும் and இங்க கொஞ்சம் கரண்டா போகும். கரெக்ட்டா? இப்போ இங்க என்ன கரண்ட் போகும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் டைம் இங்க லாஸ் ஆகுறது எவ்வளவு 25. அப்ப இங்க போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல்னா 25 divided by 10 which is 2.5. அப்ப இது வழியா எவ்வளவு கரண்ட் போகணும் 2.5 ஆம்பியர் கரண்ட் இது வழியா போகணும். அப்ப இங்க எவ்வளவு போகணும் 5 போகணும். இங்க 5 ஆம்பியர் கரண்ட் போகணும். ஏன்னா மொத்தமா 7.5 வந்துச்சுல. இங்க 2.5 அப்ப இங்க எவ்வளவு போய் ஆகணும் 5 போய் ஆகணும். இப்போ இவரோட across இருக்க potential is 25, then current is 5 into resistance. So R is equals to என்னவா இருந்திருக்கணும் 5 ohm இருந்திருக்கணும். So அந்த unknown resistance should be 5 ohm. Unknown resistance should be 5 ohm. Clear? Guys, any doubt? இது புரிஞ்சா? Right? Okay. Super. Next போலாமா? Next. Come on. Next பாருங்க. Next. In a meter bridge. Okay. Hey, listen. Hey, meter bridge நல்லா பாத்துக்கோடா. சரியா? என்ன கேட்டா நான் உன்னை பொட்டன்ஷியோமீட்டர் பார்க்க சொல்லுவேன். ஏன்னா நான் டீச் பண்ணவங்களுக்கு பொட்டன்ஷியோமீட்டர் டீச் பண்ணியிருக்கேன், சோனோமீட்டர் டீச் பண்ணியிருக்கேன், ஓகே, சோல்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் டீச் பண்ணியிருக்கேன், ஓகே, தென் கன்வர்ஷன் ஆப்வியஸ்லி எல்லாம் பண்ணுறது தான். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா டீச் பண்ணது. ஓகே, ஸோ ஏன்னா அவன் இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு கேட்டுட்டு வேற இந்த மாதிரி டாபிக்ஸில் எங்கேயாவது கை வச்சிருவானோ அப்படின்றதுக்காக நான் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இது எல்லாமே டீச் பண்ணியிருக்கிறேன். ஸ்டில் இங்கே கொஸ்டின் இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லைனா கூட நீ பொட்டன்ஷியோமீட்டரும் ஒரு டைம் பார்த்துக்கோ உனக்கு தேவைன்னா. ஓகே, ஒருவேளை டஃப் பண்ணு நினச்சி பண்ணால் உன்னால் கண்டிப்பாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இது ஓகே, இது எல்லாருமே படிச்சுட்டு தான் இருப்பீங்க இல்லை? மீட்டர் பிரிட்ஜ். ஓகே, ஸோ மீட்டர் பிரிட்ஜ் பாருங்க. இன் அ மீட்டர் பிரிட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட் determine the value of unknown resistance. First, the resistances 2 ohm and 3 ohm are connected in the left and right gaps of the bridge. Okay. Sir, usually எங்க இருக்கும் இங்க பாருங்க. இப்படி லெஃப்ட்ல ஒரு கேப் இருக்கும். ஸோ நடுவில் ஒரு இது வந்து இங்க தான் கால்வனோமீட்டர் இருக்கும். தென் ரைட் சைடில் இப்படி ஒரு கேப் இருக்கும். இப்போ லெஃப்ட்ல 3ம் ரைட்ல 2ம் ரைட்ல 3ம் இருக்குன்னு சொல்றான். அடுத்து the null point is obtained at a distance of L centimeter from the left. ரைட்? ஸோ அப்போ லெஃப்ட்ல இருந்து L சென்டிமீட்டர் போனா உங்களுக்கு அந்த நல் பாயிண்ட் கிடைக்குது. ஜாக்கி இதில் வச்சா நல் பாயிண்ட் கிடைக்குதுங்கிறான். அப்போ மீதி இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும் 100 மைனஸ் எல்லா இருந்திருக்கணும் இல்லையா? இப்போ இந்த ரேஷியோ நமக்கு தெரியும். இவங்க பை இவங்க ஈக்குவல்ஸ் டு இவங்க பை இவங்க. அதாவது 2/L is equals to 3/100 minus L. அது we can say இது அப்படியே மல்டிப்ளை பண்றதுனா பண்ணிடுங்க. பண்ணீங்கன்னா 200 minus 2L equals to என்னது 3L ன்னு மாறும். இந்த 2L அங்க போச்சுனா 200 is equals to 5L ன்னு மாறும். So L is equals to இந்த டேர்மை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குது 40 கிடைக்குதா? So 40 சென்டிமீட்டர் அதுதான் L இருக்கணும். So இது 40 இருக்கும், இது என்னவா இருக்கணும் 60 சென்டிமீட்டரா இருந்திருக்கும். So இதுதான் அவங்க சொல்ல வரான். அடுத்து now when an unknown resistance of x ohm is connected in parallel to 3 ohm. Oh, okay. So அடுத்து மறுபடியும் என்ன பண்றாங்க பாருங்க. இந்த 2 ohm and 3 ohm இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 2 ohm இருக்கு, இங்கே வந்து உங்களுக்கு 3 ohm இருந்துச்சு. இப்போ இந்த 3 ohmக்கு பேரலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு unknown resistance of x ohm கனெக்ட் பண்ணிட்டாங்க. ரைட்? The null point is shifted to 10 centimeter right of the wire. Oh, ஸோ அப்போ இனிஷியலாக இந்த இடத்துல இருந்துச்சுல நல் பாயிண்ட், இது என்ன ஆயிடுச்சான் ஷிஃப்ட் ஆயிடுச்சான், இன்னொரு 10 சென்டிமீட்டர் ஷிஃப்ட் ஆயிடுச்சான். நமக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே இது 40 சென்டிமீட்டர்னு. அப்போ நியூ நல் பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம் 50 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாமா? நியூ நல் பாயிண்ட் இஸ் 50 சென்டிமீட்டர். அப்போ 2/50 இவங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் 3 into x divided by 3 plus x இருக்குமா? ஓகே, தென் அப்போ இங்க இருக்கிறதும் 50 தானே, அப்போ இதுவும் ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த 3 into x divided by 3 plus x equals to 2 இருந்திருக்கணும் சார். அதுதான் கண்டிஷன். இப்போ இந்த டேர்ம் அங்க எடுத்துட்டு போனீங்கன்னா 3x is equals to 2 into 3 was 6 plus 2 into x is 2x. Okay, so இந்த term இங்க எடுத்துட்டு வா. Okay, x equals to 6 அவ்வளவுதான். So minus ஆயிடும். அப்ப x equals என்னன்னு வருது 6 ohm. இதுதான் அந்த unknown resistance. Right? Clear? Guys, any doubt? Clear? Okay, good. Next போலாம். Next question பாருங்க. The current in a conductor is expressed. Okay, current in terms of timeல கொடுத்துட்டாங்க.
இது ஈஸி தான்டா, அப்படியே டைரக்டா அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? அப்போ dq is equals to I into dt ஆ மாறும். ஜஸ்ட் இதை இன்டகிரேட் பண்றீங்க. இனிஷியல் டைம் எங்க ஆரம்பிக்கணும்? 1, ஃபைனல் டைம் 2 செகண்ட்ல முடிக்கணும். இனிஷியல் டைம்ல இருக்கிற சார்ஜ் q1, ஃபைனல் டைம்ல இருக்கிற சார்ஜ் q2. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் சார்ஜ் தான் கேட்குறான். ஆல்ரெடி 0ல இருந்து t1ங்கிற டைம் வரைக்கும் q1ங்கிற சார்ஜ் போயிருந்திருக்கும், எனக்கு அது தேவையில்லை. q1ல இருந்து q2 இதுக்கு நடுவில் இருக்க சார்ஜ் மட்டும் என்னன்னு தேவை. ஸோ del q அதுதான் நமக்கு தேவை இல்லையா? ஸோ திஸ் del q is equals to I into dt. அதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 3t ஸ்கொயர் வந்து 3t cube by 3ன்னு வரும். தென் 3 will cancel. 3t cube by 3 plus 4t power 4 by 4ன்னு மாறும். ஓகே, 1ல இருந்து 2 கொடுக்க போறீங்க. Now this 4 cancel, 3 cancel. Then 2 உள்ள எடுத்துட்டு வந்தீங்கன்னா 8ன்னு மாறும். Plus 2 உள்ள எடுத்து வந்தீங்கன்னா 16ன்னு மாறும். And then 1 எடுத்துட்டு வந்தீங்கன்னா 1 plus 1 2, so minus 2ன்னு மாறும். So 8 plus 16 24 minus 2 is 22. So 22 மைக்ரோ கூலும். மைக்ரோ இல்ல, அது யூனிட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்ல முடியும். மைக்ரோனா இல்ல, அப்போ கூலும் தான். Okay, 24 கூலும் is your answer. For the fast viewers, Kingston நீங்க எந்த இயர் இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஜேஇயா? நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்ல நான் இங்க ஃபுல் வீடியோஸ் போடுறேன்டா, எல்லா சாப்டரும் இங்க போடுறேன். ஓகேவா? டில் ஜேஇ அட்வான்ஸ் வரைக்கும் போடுறேன். இப்போ ஜஸ்ட் ரிவிஷன், இப்போதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால ரிவிஷன் மட்டும்தான். பட் ஸ்டில் ரிவிஷன்னாலுமே இதில் நான் எடுத்த சில சாப்டர்ஸை ஸ்டில் அட்வான்ஸ் வரைக்கும் போட்டிருக்கேன், பாருங்க. ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்க. நீட் 2028 ஓகே ஓகே. ஸோ யூ ஹாவ் 2 years. 2 வருஷங்கிறது ரொம்ப பெரிய வருஷம், ரொம்ப டைம். நீ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா லைக் நெக்ஸ்ட் அகாடமியோட ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட 2 years முடியும் போது ஈஸிலி யூ கேன் கிராக் ஜெய். ஓகே, பட் நீங்கள் ஃபுல் செஷன் எல்லா செஷனும் அட்டன் பண்ணணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஆனால் நீங்கள் நீட்டாக ஜெயிக்கான்னு தெரில, நான் ஜெயிக்கு சொல்லிட்டு இருக்கேன், சாரி. ஓகே, ஒரு நீட்டாக இருந்தால் பயோ. ரைட், ஸோ நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. As shown in the figure, the voltmeter reads 2 voltage. சார், இந்த voltmeter மெஷர் பண்ற வோல்டேஜ் 2 இது 2னா அப்ப இது எவ்வளோ? இதுவும் 2 வோல்டேஜ் தானே. ஆல்ரெடி 3 வோல்டேஜ் இருக்குங்கிறான். அப்ப இது 3, இது 3, இது 2, இது இது 2 இல்ல சார், இது 1 இருக்கணும். அப்பதானே 2 வோல்டேஜ் மெஷர் பண்ணுங்க. பாரு, இது 1 இருந்தா டேய் இங்க இருந்து இங்க 2 மெஷர் பண்ணும். சோ இது 2, இது 0. கரெக்ட்டா? இது 2, அப்ப இது 2, அப்ப இது 0. ரைட்? இங்க 2 வோல்டேஜ் இருக்கணும், இங்க 2 வோல்டேஜ் இருக்கணும். அப்ப இங்க 1 வோல்டேஜ் இவர் எடுத்துப்பாரு, இவர் 1 வோல்டேஜ் கன்சியூம் பண்ணிருப்பார். இப்போ உனக்கு என்ன தேவைப்படுது? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்ட்மீட்டர். ரைட்? சோ இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸை மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். என்ன பண்ணலாம்? ரெண்டு பேருக்கும் வோல்டேஜ் சேம். சரி, ஃபர்ஸ்ட் இங்க போற கரண்ட் பாருங்க. 3ல இருந்து 2 மாறுது வோல்டேஜ். சோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இஸ் 1 equals to I times resistance. ரெசிஸ்டன்ஸ் கீழ எடுத்துட்டு வந்துருங்க. இங்க போட்டுருப்பீங்க V equals to I into R. இங்க change in potential is 1. 3ல இருந்து 2. then I into resistance க்கு 2 போட்டுருப்பீங்க. 2 இந்த பக்கம் வந்துனா என்னன்னு மாறிடும்? அது 1 இங்க கீழ வந்துரும். 2 அங்க 1 போய்டும். அப்ப இங்க போற கரண்ட் எவ்வளோ? 1/2. then இங்க போற கரண்ட் எவ்வளோ? 2ல இருந்து 0. அப்ப 2 வோல்டேஜ் divided by resistance is 5. அதாவது 0.4. அப்ப 0.4 இங்க போச்சுனா அப்ப இங்க எவ்வளவு போய் ஆகணும்? 0.1 போய் ஆகணுமா? ஏன்னா 0.5 இங்க வருதுல, 0.4 இங்க, 0.1 இங்க. அப்ப இதோட ரெசிஸ்டன்ஸ் R னு வெச்சுக்கோ. R equals to V by I. Right? Okay. So R equals to V எவ்வளவு? 2 voltage divided by I எவ்வளவு? 0.1 which is 1/10. 10 மேல போய்டும். அப்ப 20 ohm. அதுதான் என்னது? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் that particular voltmeter. பட் ஞாபகம் வெச்சுக்கோ, இதுவே ஐடியல் வோல்ட்மீட்டரா இருந்தா resistance is infinite. Okay, இதுவே ஐடியல் அம்மீட்டரா இருந்தா resistance is 0. பட் இது ஐடியல் கிடையாது. ஓகே, நீ கண்டுபிடிக்கணும் அத. கிளியரா? சுஜய், how are you? இது புரிஞ்சலடா? சரி, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. NEET 2028 now only in 11th class. okay சார் 11th. பட் உனக்கு நல்ல டைம், ஏகப்பட்ட டைம் இருக்கு. பட் ஃபுல் ஃப்ளட்ஜா ஸ்டார்ட் பண்ணு. நான் மறுபடியும் சொல்றேன், நீட் லெவல் அப்படி நிக்காத, ஜெய் மெயின்ஸ் லெவல் அப்படி நிக்காத, அட்வான்ஸ் லெவலுக்கு சால்வ் பண்ணு. பிகாஸ் யூ ஹாவ் 2 years, கம்ப்ளீட் 2 years. 2 years உன் கையில் இருக்கு. ஜெய் அட்வான்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ ஒரு பையன் சொன்னானே,
ஜேஇ மெயின்ஸ் 99.96% சார் அடுத்து என்ன பண்ணிட்டுன்னு கேட்டான் பாருங்க அந்த மாதிரி. ஸோ நீ 2 இயர்ஸில் உன்னால் மெயின்ஸில் சூப்பராக பர்சன்டேஜ் எடுக்க முடியும். நீட் மெயின்ஸில் எடுக்கிற அட்வான்ஸில் எடுக்கிற இப்போ நீட்டில் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும்? உங்கள் கையில் 2 பெட்டர் சாய்ஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உன்னால் ஸ்கோர் எடுக்க முடியும். ரைட், பட் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணணும்பா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிடா, இது பாருங்க. How the voltage is 2 between 2 and 5 ohm resistors are 2 and 5 ohm இங்க சொல்றீங்கப்பா 2 and 5 ohm. ஆஹா, இதுவா? இங்க பாருங்க மென்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க. The voltmeter reads 2 voltage. இந்த voltmeter ஓட ரீடிங் வந்து 2 voltage அப்ப இந்த பாயிண்ட்க்கும் இந்த பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கிற டிஃபரன்ஸ் தானே இந்த வோல்ட்மீட்டர் மெஷர் பண்ணும். வோல்ட்மீட்டரோட எண்ட் எந்த 2 பாயிண்ட்க்கு நடுவுல கனெக்ட் ஆயிருக்கோ அந்த 2 பாயிண்ட்க்கு நடுவுல இருக்க பொட்டன்ஷியல் தான் அது மெஷர் பண்ணும். அப்ப இந்த 2 பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் தான் 2ன்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். இங்க பேட்டரி கொடுத்திருக்கானா, எப்பவும் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை இப்படி எடுத்துப்போம், இன்னொரு டெர்மினலை 0ன்னு எடுப்போமா. இது 0னா அப்ப இது என்னது 0, ஏன்னா வெறும் வயர் தான் இருக்கு. இது 0னா அப்ப இது என்னது, இதுவும் 0, ஏன்னா இங்கேயும் வெறும் வயர் தான் இருக்கு. ரைட், தென் இது 3னா அப்ப இது 3 வெறும் வயர் தான் இருக்கு. இது 3னா அப்ப இது 3 இதுவும் வெறும் வயர் தான் இருக்கு. ஸோ அப்ப இதுவும் 3. இப்போ இது 3னா இது 3ஆ இருக்க முடியாது, ஏன்னா நடுவில் ரெசிஸ்டர் வந்துருச்சு. ஏன்னா இவர் கொஞ்சம் பொட்டன்ஷியல் எடுத்துப்பாரு. கரெக்டா? அப்ப இங்க இருந்து இங்க போகும்போது பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆயிடும். ரைட், இன்னொரு க்ளூ இங்க பாருங்க. இது 0 அப்ப இது 2ஆ இருந்தா தானே 2 - 0 is 2. அப்பதானே இவர் 2 வோல்டேஜை காமிக்க முடியும். அப்ப இது கண்டிப்பா 2ஆ தான் இருந்திருக்கணும். இது 2னா அப்ப இது என்னவா இருக்கணும் 2, ஏன்னா இது வெறும் வயர் தானே. ரைட், இது 0 இது 0 அப்ப இது 0னா இது 2, இங்க நடுவுலயும் 2 தான் லாஸ் ஆகுது, இங்கேயும் 2 தான் லாஸ் ஆகுது. இது 3 இது 2 அப்ப இங்க 1 லாஸ் ஆகுது. ஓகே, சிம்பிள். ரைட், சரி நெக்ஸ்ட் பாருங்க. In the given circuit the value of I1 plus I3 divided by I2. சரி, இங்க அவன் கொடுத்திருக்கிறதுல I1 யாரு, I2 யாரு, I3 யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவன் சொல்ற மாதிரி ஆட் பண்ணி அவன் சொல்ற மாதிரி டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். சரியா சார்? மறுபடியும் இங்க பாருங்க. சரி, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை 0ன்னு எடுத்துக்கிறேன், இதை 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓ விருப்பம்டா, இதை 0 இது 20ன்னு கூட எடுக்கலாம், தப்பே கிடையாது. அப்பயும் சம்ஸ் கரெக்டா வரும். சால்வ் பண்ற நீங்க வேணா மாத்தி கூட பண்ணி பாருங்களேன். இப்போ நான் எப்படி எடுக்கிறேன், இது 0 இது 10 எடுக்கிறேன் இல்லையா, நீ மாத்தி பண்ணி பாரு. இது 0 இது 20ன்னு எடுத்துக்கோ, இது 20ன்னு எடுத்தா அப்ப இது 20, இது 0னா அப்ப இது 0. ரைட், இது 0னா இது 0வா இருக்க முடியாது. புரியுதா? அந்த லாஜிக் அப்படியே எக்ஸாக்ட்டா அப்ளை பண்ணு, எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். ஓகே, சரி. இது 10 இது 0, இது 10னா அப்ப இது எவ்வளோ 10, அப்ப இது எவ்வளோ 10, அப்ப இது எவ்வளோ 10. இது 0னா அப்ப இது எவ்வளோ 0, இது எவ்வளோ 0, இது 0, இது 0. அவ்வளவுதான். I1 I2 டைரக்டா கிடைக்குது பாருங்க. இங்க பாருங்க, இது 10னா அப்ப இது 10 வோல்டேஜா, 10 and 0 அப்ப இங்க போற current எதுக்கு ஈக்குவல், change in potential is 10 divided by resistance is 10, so current equals to 1 ampere, so I1 is equals to 1, then I2 is equals to 1. அடுத்து இது 0னா அப்ப இது எவ்வளோ 0. சார் இது 10 இங்க இருந்து இங்க போனா நான் என்ன சொன்னேன், ஒரு பேட்டரியை கிராஸ் பண்ணி போகும்போது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போனீங்கன்னா மைனஸ் பண்ணணும், நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போனீங்கன்னா பிளஸ் பண்ணணும். இப்போ 10 பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போற மைனஸ் பண்ணணும். அப்ப 10 - 20 அப்ப எவ்வளவு இது -10. இது 0 இது -10 அப்ப இங்க கரண்ட் இப்படி போகுமா, 0 - 10 எதுக்கு ஈக்குவல், 10க்கு ஈக்குவல். கரெக்ட் தானே? 0 - of -10 plus 10 difference of potential is 10 divided by resistance is 10. so அப்ப இதுவும் என்னது 1 ampere தான், I3யும் 1 தான், எல்லாமே 1 தான் அது. so I1 is 1, I3 is 1 and I2 is also 1, so 2 by 1 is 2, so 2 தான் அதோட ஆன்சர். கிளியர்? ரைட், நெக்ஸ்ட் போலாமா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. in the following circuit the magnitude of current I1 கண்டுபிடிக்கணும். இங்க போற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுல எந்த பேட்டரி வேணாலும் நீ 0 அப்படி வச்சுக்கலாம். நான் இதை 2ன்னு வச்சுக்கிறேன், அப்ப இது எனக்கு என்னன்னு மாறும் 0, அப்ப இது என்னது 2, அப்ப இது என்னது 2, இது 0, அப்ப இது என்னது 0. சார் இது 0 ஒரு ரெசிஸ்டர் தாண்டி இங்க போறேன், இங்க இருந்து வந்தாலும் ரெசிஸ்டர் தாண்டி தான் வரணும், இங்க இருந்து போனாலும் ரெசிஸ்டர் தாண்டி தான் வரணும். அப்ப இது கண்டிப்பா எனக்கு என்னது ஒரு அன்னோன் பொட்டன்ஷியல். கரெக்டா? சோ இது x, இந்த xங்கற பொட்டன்ஷியல்ல இருந்து நான் இங்க ஜம்ப் பண்ணி போறேன், இங்க இருந்து இங்க போறேன், அப்ப இது என்னவா மாறணும் x + 5ன்னு மாறணும். கரெக்டா? இது 0ல இருந்து இங்க போனா இது என்னன்னு மாறணும் y, இது yனா அப்ப இது எவ்வளோ y, இது yனா அப்ப இது எவ்வளோ y. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சம் போட்டோம்ல, ரெண்டு அன்னோன் டெர்மினல்ஸ் வந்துச்சுன்னா அவங்களோட பொட்டன்ஷியலை கண்டுபிடிக்கிறது இது அந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு 2 அன்னோன் டெர்மினல்ஸ் வருது, ஏதாவது 2 ஜங்ஷன் எடு, அந்த 2 ஜங்ஷனுக்குள்ள போய் மீட் பண்ற எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணு, you will get, I mean you need to equals to 0 பண்ணீங்கன்னா x ஓடது தனியா y ஓடது தனியா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா?
அதான் பண்ண போறேன். இங்க பாருங்க, இந்த x கிட்ட வர கரண்ட், மேல இருந்து கீழே வர கரண்ட், கீழ இருந்து மேல போற கரண்ட் அண்ட் இந்த பக்கம் வர கரண்ட் மூணையும் ஆட் பண்ண போறேன். பண்ணுங்க. இப்போ 2ல இருந்து x க்கு கரண்ட் போகணும்னா அப்ப 2 minus x is the change in potential divided by the resistance is 1. ஓகே, உனக்கு இதுல என்ன கரண்ட் தானே நான் பாரு கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். magnitude of current I1 எங்க இருக்கு? ஓ, இங்க போற இந்த லைன்ல போற கரண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சரியா? சரி, இப்போ 2 minus x divided by resistance is 1. அதுக்கு அடுத்து இது 0 ல இருந்து x க்கு போகுது. அப்ப 0 minus x is minus x divided by the resistance is 1. and then இங்க பாரு, இந்த லைன்ல கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம். என்னன்னா இப்போ x plus 5 ல இருந்து 0 போட்டு அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது x plus 5 தான் இந்த பொட்டன்ஷியல், ரைட்? இது xங்கற பொட்டன்ஷியல் தான். இங்க இருந்து இங்க போச்சுனா x plus 5 minus x எல்லாம் கரெக்ட். ஆனா டிவைட் பை r போறதுக்கு இங்க ரெசிஸ்டன்ஸே கிடையாதுல. அப்போ பேட்டரி வழியா போற லாஸ் ஆகுற பொட்டன்ஷியல் வச்சு உன்னால கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, இங்க இருந்து இங்க போறத விட்டு இங்க இருந்து இங்க கவனி. இப்போ y ல இருந்து இங்க போனா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் போட்டா இங்க போற கரண்ட் தெரியும்ல. இங்க போற அதே கரண்ட் தான் இங்க போய் ஆகணும். ஏன்னா இது சீரிஸ் இல்லையா, ரைட்? சோ அதான் அப்ளை பண்ண போறோம். கவனிச்சுக்கோ. இப்போ y ல இருந்து x plus 5 நான் போறேன். அப்ப என்ன பண்ணுவேன்? y minus x plus 5. so இந்த bracket வெளிய எடுத்தீங்கன்னா minus of plus 5 is minus 5 ன்னு மாறிடும். so y minus x minus 5 divided by 1 ohm which is equals to 0. ரைட்? அவ்வளவுதான். இங்க பாரு, இந்த ஜங்ஷனை பார்த்து வர எல்லா கரண்ட்டையும் ஆட் பண்ணா 0. மத்ததெல்லாம் நீ கவனிக்கவே தேவையில்லை. ரைட்? சரி, ஆட் பண்ணுங்க. இப்போ இங்க 2 கிடைக்குது. minus x minus x minus x is minus 3x and then plus y and then minus 5 equals to 0. this is your first equation. okay, then second equation, ஏதாவது இன்னொரு ஜங்ஷன்ல போய் சேர்ற கரண்ட் எல்லாம் ஆட் பண்ணி 0 பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க, இந்த ஜங்ஷன் எடுத்துக்கிறேன். இங்க வர கரண்ட், இங்க வர கரண்ட் and இங்க வர கரண்ட் எல்லாம் இந்த ஜங்ஷனுக்கு வருதா? இங்க போற கரண்ட் இங்க வர கரண்ட் இங்க வர கரண்ட் எல்லாத்தையும் இங்க ஆட் பண்ணி 0 பண்ணீங்கன்னா போதும். இப்போ இங்க போற கரண்ட் பாருங்க, 0 ல இருந்து y க்கு போகணும். அப்ப 0 minus y which is minus y. okay, so minus y divided by the resistance is 2. and then இங்க இருந்து இப்ப நான் இங்க போறேன். இந்த பாயிண்ட் என்னது? x plus 5. x plus 5 ல இருந்து y க்கு போறேன். அப்போ plus x plus 5 I mean கரண்ட் ஸ்டார்ட் பண்ற இடம் முடியற இடம். ஸ்டார்ட் பண்ற இடம் என்னது? x plus 5. எங்க போகுது? y க்கு போகுது. அப்ப x plus 5 ல இருந்து y க்கு போறீங்க. x plus 5 minus y. okay, divided by the resistance is 1 ohm. then இங்க வர கரண்ட கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க பாருங்க, இதுவும் சேம் பொட்டன்ஷியல் ரெசிஸ்டர் கிடையாது. அப்ப இங்க வர கரண்ட கண்டுபிடிக்கணும்னா நீ இங்க போற கரண்ட கண்டுபிடிக்கணும். இப்ப பசங்களுக்கு டவுட் வரும், சார் அவன் வேற ஏதோ டைரக்ஷன் கொடுத்துறா, நீங்க உங்க பாட்டுக்கு வேற ஒரு டைரக்ஷன்ல போறீங்க. கொஸ்டின்ல கொடுக்குற டைரக்ஷனை கன்சிடரே பண்ணாத. நான் சொல்ற மெத்தட்ல, சரியா? கொஸ்டின்ல வர டைரக்ஷனை கன்சிடரே பண்ணாத. நீ எந்த ஜங்ஷன் வேணாலும் எடு, அந்த ஜங்ஷனுக்குள்ள வர கரண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எக்ஸாக்டா ஒவ்வொரு பாயிண்டோட பொட்டன்ஷியல் அது காமிக்கும். எது ஹை பொட்டன்ஷியல் எது லோ பொட்டன்ஷியல் எக்ஸாக்டா காமிக்கும். அதுக்கப்புறம் அவன் சொல்றத கவனி. அதுக்கு அந்த பொட்டன்ஷியலா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உன்னால ஈஸியா சொல்ல முடியும் அவன் சொல்ற டைரக்ஷன்ல எவ்வளவு கரண்ட் போகுதா போலையா, அதுக்கு ஆப்போசிட்ல போகுதா அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நீ ஆன்சர் கொடுக்கலாம். சரியா? ரைட். பேசிட்டே ஏதோ ஒரு பாயிண்ட் விட்டனே. 0 minus y போட்டேன். தென் x plus 5 ல இருந்து minus y க்கு போற கரண்ட் போட்டேன். அண்ட் தென் இது என்ன வோல்டேஜ்? இது 2 வோல்டேஜா? சரி, இப்போ 2 ல இருந்து y க்கு போற கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? plus 2 minus y divided by 2. plus 2 minus y divided by 2. resistance is 2. கரெக்ட் தானா? equals to 0. ஓகேவா? இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனை into 2 divided by 2 மட்டும் பண்ணுங்க. இப்போ கீழ இருக்கிற காமன் 2 எடுத்துட்டு போய் அங்க மல்டிப்ளை பண்ணி 0 பண்ணிக்கலாம். இங்க உங்களுக்கு minus y கிடைக்குது and then plus 2x கிடைக்கும். இந்த 2 5 மல்டிப்ளை பண்ணா 10 ன்னு மாறும். இந்த 2 minus y மல்டிப்ளை பண்ணி minus 2y ன்னு மாறும். and then plus 2 and then minus y which is equals to 0. கரெக்ட்? இப்போ 2x எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் கவனிங்க. plus 10 plus 2 was plus 12. then minus 2y minus y is minus 4y. minus 4y. okay, minus 4y minus 2y minus y minus y minus 4y. so minus 4y and then plus 2x equals to 0. இது வந்து உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒன்னு x ஐயோ இல்ல y ஐயோ கேன்சல் பண்ணனும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபுல் டேர்மை into 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். பண்ணா 2 into 4 8 ன்னு மாறுமா? and then இது minus 12x ன்னு மாறுமா? and then இது plus 4y ன்னு மாறுமா? and then இது minus இந்த 5 ஃபர்ஸ்டே போட்டுக்கலாம், போடாம விட்டேன். but still okay. 4 into 5 is minus 20 ன்னு மாறும் இல்லையா? which is equals to 0. so இந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே போடுங்க. minus 4y and then plus 12 and then plus 2x equals to 0.
கரெக்டா? இப்போ இந்த -20 ன்னு போறதுக்கு பதிலா இத -8 ன்னு போறதுக்கு பதிலா -12 ன்னு போட்டு போயிரலாமா? ஓகே, -12 ன்னு போட்டு போயிரலாமா? இப்போ இந்த ஈக்குவேஷனை ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். y equals to 0 ன்னு மாறிடுதா சார்? இந்த டேர்ம் அப்படியே ஆட் பண்ணு. இந்த டேர்ம் போய்டும், இந்த டேர்ம் போய்டும். சோ 10x - 10x equals to 0 ன்னு வரும். அப்ப x equals to 0. x பாயிண்டோட பொட்டன்ஷியல் 0. இந்த சென்டர் பாயிண்டோட பொட்டன்ஷியல் என்னது? 0 ன்னு ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு போய் இங்கேயோ இல்ல இங்கேயோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா y யோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்றேன். -5 + 2 is -3 and then -3 into x க்கு பதிலா 0 இல்லையா? and then plus y is equals to 0. so இந்த term போய்டும். அது அங்க போனதுக்கு அப்புறம் y is equals to 3 ன்னு மாறும். so இந்த பாயிண்ட் என்னது? 3 voltage. இந்த பாயிண்ட் என்னது? 3 voltage. ஓகே, இந்த பாயிண்ட் 3 voltage. ரைட், கவனிங்க. இப்போ இந்த பாயிண்ட் எவ்வளவு சார் நமக்கு? இது 3 voltageா? x plus 5. x தான் நமக்கு 0 ன்னு ஆயிடுச்சுல. எங்க இருக்கு? x தான் 0 ன்னு ஆச்சுல. அப்ப இந்த பாயிண்ட் என்னது? 0 plus 5 is 5 voltage. இந்த பாயிண்ட் என்னது? 0 voltage. இது 3 voltage. இப்போ கரண்ட் எப்படி போகுது பாருங்க. இங்க பாருங்க. கரண்ட் 5 voltageல இருந்து 3 க்கு இப்படி தான் கரண்ட் போகணும். கரெக்ட்டா? இதன 5 voltage. இங்க இருந்து 3 இது வழியா தான் கரண்ட் இப்படி போக முடியும். அதே மாதிரி இது 3 voltage, இது 2 voltage. கரெக்ட்? அப்ப கரண்ட் என்ன ஆகணும்? இங்க இப்படி போகணும். நெக்ஸ்ட் இது 3 voltage, இது 0 voltage. இங்க கரண்ட் என்ன ஆகணும்? இப்படி போகும். இங்க இருந்து இங்க வர கரண்ட் இந்த பக்கமும் பிரிஞ்சு போகுது. தென் இங்க 2 voltage, இங்க 0 voltage. அப்ப மேல இருந்து கீழ கரண்ட் வரும். இது 0 voltage, இது 0 voltage. அப்ப இங்க கரண்டே போகாது. ஏன்னா ரெண்டு சேம் பொட்டன்ஷியல், கரண்ட் போகாது. தென் இந்த கரண்ட் இது வழியா போய் இப்படி வரும். புரியுதா? இங்க பாருங்க. இதுல இருந்து கரண்ட் இப்படி வந்து இங்க இருந்து ரெண்டா பிரியும். பிரிஞ்சு இந்த கரண்ட் இங்க போகும்போது இங்க ரெண்டா பிரியும். ஓ சாரி, இங்க ரெண்டா பிரியாது. ஏன்னா இங்க பாருங்க, இதுல இப்படி கரண்ட் வர முடியாது. இவர் இப்படி மேல போயணும்ல. அப்ப இந்த கரண்ட் இங்க வரும்போது இந்த கரண்ட் திருப்பி இங்க போயிருக்கும். ரெண்டு சேர்ந்து திருப்பி இங்க வரும். இங்க பிரிஞ்ச ரெண்டு கரண்ட்டும் திருப்பி இந்த இடத்துல சேர்ந்து மறுபடியும் பேட்டரிக்குள்ள அதே கரண்டா வரும். எவ்வளவு கரண்ட் பேட்டரி விட்டு வெளில வருதோ அதே கரண்ட் பேட்டரிக்குள்ள போகணும். இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் வழியா போற எல்லா கரண்ட்டையும் உன்னால கண்டுபிடிக்க முடியும் இந்த சம்ல. பட் क्वेश्चनல என்ன கேக்குறானோ அதை மட்டும் பண்ணா போதும் இப்போதைக்கு இல்ல. சோ இவன் I1 என்னன்னு கேக்குறான். இங்க என்ன கரண்ட் போகுதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதாவது இங்க போற கரண்ட் உனக்கு வேணும். இதுதான் 3 ன்னு தெரிஞ்சிருச்சு, இது 0 ன்னு தெரிஞ்சிருச்சுல. அப்ப இங்க போற கரண்ட் தானே I1. இங்க போற அதே கரண்ட் தானே சார் இங்க போகணும், இங்க போகணும்னு சொன்னேன். ஏன்னா இங்க தான் கரண்டே போலியே. அப்ப 3 ல இருந்து 0 க்கு change in potential is 3 divided by resistance is 2 which is equals to என்னது? I1. so I1 எவ்வளோ? 1.5 தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, சோ இது வழியா போற கரண்ட் என்னவா இருக்கணும்? 1.5. இதுவே I2 என்னன்னு கேட்டிருந்தா, இங்க என்னன்னு கேட்டிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இது 5, இது 3. so 5 minus 3 is 2. so 2/1 is 2. இங்க பாருங்க. அப்ப இது வழியா எவ்வளவு போகுது? 2 ஆம்பியர் போகுது. இப்போ வந்த 2 ஆம்பியர்ல 1.5 ஆம்பியர் கீழே போகுதுன்னா அப்ப மேல எவ்வளவு போயிருக்கணும்? 0.5 ஆம்பியர் போகணுமா? இங்க பாருங்க, இங்க மேல அந்த கரண்ட் போகும். இப்போ இது 3ஆ? இது 2ஆ? 3 minus 2 எவ்வளோ? 1 divided by resistance எவ்வளோ? 2. so 0.5 வருதா? கரெக்ட்டா? இப்போ இங்க பாருங்க, இங்க 2 ஆம்பியர் வருது. இந்த 2ல 1.5 ஆம்பியர் இங்க போகுது. இங்க எவ்வளவு போகுது? 0.5. இந்த 0.5 இங்க போகுது, 1.5 இங்க வருது. மறுபடி இது இங்க இருந்து மேல போக போறது இல்ல. அப்ப அந்த 1.5 திருப்பி இது வழியா போகணும். அந்த 1.5 இங்க போகும், திருப்பி அந்த 1.5 இங்க வரும். இப்போ இந்த 0.5 இந்த 1.5 ரெண்டு சேர்ந்து 2ஆ கீழ வரணுமா? இங்க போட்டு பாருங்க. இது 2 வோல்டேஜ், இது 0 வோல்டேஜ். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் என்னது? 2 டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் என்னது? 1 is equals to 2. so 2 ஆம்பியர் கீழ வருதா? கிளியர் guys? any doubt? நெக்ஸ்ட் போலாமா? Next பாருங்க. A parallel plate capacitor is having separation between the plates is 0.885 mm. It has a capacitance of 1 microfarad when the space between the plates is filled with an insulating material of resistivity 10 power 13 ohm meter and resistance is 17.7 into 10 to the power 14 ohm. Relative permittivity of the insulating material. Okay, epsilon R நீங்க கண்டுபிடிக்கணும். ரெண்டு parallel plate capacitor இருக்கு. So
இந்த மாதிரி ரெண்டு parallel plate capacitor இருக்கு. ஓகே, ஸோ இங்க ஒரு பிளேட் இருக்கு and then இங்க ஒரு பிளேட் இருக்கு. இந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு மீடியம் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸை ஒரு மீடியம் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த மீடியமோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அதுதான் எப்சிலான் ஆர் தான் நீ கண்டே பிடிக்கணும். ஆமாம், ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டியை தான் நீ கண்டுபிடிச்சாகணும். சரி, ஓகே. வேற என்ன க்ளூ இருக்கு? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் இருக்கு. இவரோட கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப்டர் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்டா இல்ல இனிஷியலா இருந்துச்சான்னு தெரியலையே. ஆஃப்டரா இனிஷியல் மென்ஷன் பண்ணல. சரி, ஓகே, நான் வந்து இத ஆஃப்டர் இன்சர்ட்டிங் ஆஃப் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் இதோட கெப்பாசிட்டன்ஸ் என்னவா மாறும்? A இன்டூ எப்சிலான் எம் டிவைட் பை டின்னு மாறும் மீடியம் வச்சதுக்கு அப்புறம். அப்படி இல்லைன்னா A இன்டூ எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர் டிவைட் பை டின்னு மாறும். எப்சிலான் ஆர் தான் தேவைப்படுது. ஏரியா கொடுக்கல. எஸ், ஏரியா கொடுக்கல. சி கொடுத்துட்டான். ஓகே, வேற என்னமோ வந்துருச்சு. ரெசிஸ்டிவிட்டி இருக்கா? சரி, ரெசிஸ்டிவிட்டில இருந்து மூவ் பண்ணலாம்ல. ரெசிஸ்டிவிட்டில இருந்து ஏரியாவை கால்குலேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? இப்போ இங்க பாருங்க, இதுல இந்த கண்டக்ஷன் கரண்ட் இருக்குல்ல, ஸோ அது இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிற இந்த கிராஸ் செக்ஷனல் தான் என்னது நமக்கு ஏரியா ஏ. இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்கான். தென் இந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரிலேட் பண்ணுங்க. ஆர் ஈக்குவல்ஸ் டு resistivity into length of the conductor. இங்க length of the conductor is d divided by area of cross section. கரெக்ட்டா? உனக்கு இப்போ a by d வேணும். so this a by d is equals to, இங்க பாருங்க, a அங்க எடுத்து போய் d கீழ எடுத்துட்டு வா. so resistivity divided by resistance ன்னு மாறுமா? ரைட். so அப்ப இந்த டேர்ம் நான் அப்படியே மாத்திக்கிறேன். a by d க்கு பதிலா resistivity into epsilon naught times epsilon r divided by r. okay, a by d க்கு பதிலா நம்ம rho by r substitute பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு epsilon r வேணும். so rho கொடுத்துட்டான். epsilon naught தெரியல, கொடுக்கலன்னு பிரச்சனை இல்லை, கொடுத்துட்டான். still resistance கொடுத்துட்டான். okay, then capacitance கொடுத்துட்டான். அவ்வளவுதான், நான் முடிஞ்சு. இதுதான் பண்ணணும். அப்ப epsilon r எதுக்கு ஈக்குவல்? c into r divided by rho into epsilon naught. C வந்து 1 microfarad, so 10 to the power minus 6 into R வந்து 17.7 into 10 to the power plus 14 divided by resistivity is 10 to the power 13 into epsilon naught is 8.85 into 10 to the power minus 12. அவ்வளவுதான். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சால்வ் பண்ணி பாரு. இந்த -12 இந்த 13 10 மாத்துமா? இந்த 10 மேல போயிட்டு இந்த 10 -6 இந்த 14 +7 மாத்துமா? -7 மாறு +7 மாத்திரும். ஓகே, அடுத்து 17.7 divided by 8.85 into 10 to the power 7. இது ஆன்சர். 8.85 எக்ஸாக்ட்டா ஆல்மோஸ்ட் நியர்லி 2 times cancel ஆகுதா? அப்ப 2 into என்ன அப்படி எடி 10 power 7. 2 into 10 power 7 தான் இதோட ஆன்சர். so 2 is answer. okay, that's all. next போலாமா? okay, next question. capacitor இருக்க சர்க்யூட் கொடுத்திருக்காங்க. the stored charge in the capacitor in steady state of the following circuit is. சரி, steady stateல இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு கேக்குறாங்க. at steady state இந்த ஜங்ஷனும் ஓபன் ஆயிடுமா?
ஓப்பன் ஆச்சுன்னா இது என்ன ஆயிடும் இன்வாலிடா மாறிடும் இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியல் தான் இந்த பாயிண்ட்ல இருந்திருக்கணும் அதே இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியல் தான் இந்த பாயிண்ட்ல இருக்கணும் அப்ப நீங்க என்னன்னா இந்த ரெசிஸ்டர் வழியா போற கரண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சோ I into R மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்கும்ல அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இங்க இருக்கும் சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டைரக்டா இவர்கிட்ட இருக்கிற Q-வை கண்டுபிடிச்சிட முடியும் Q equals to C times V ஓகே C வேல்யூ இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மட்டும் நீங்க கால்குலேட் பண்ணா போதும் இப்போ அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க போற கரண்ட் தெரியணும் இங்க போற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வோல்டேஜ் இருக்கு அப்புறம் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே 4/2 5/2 இது அப்படிலாம் வரல இங்க பாருங்கப்பா 4 4 2 இந்த டேர்ம் 10 ஆ மாறுதா இப்போ 10 ம் 10 ம் parallel சோ அப்ப இந்த டேர்ம் என்னன்னு மாறும் 5 ன்னு மாறும் ஓகே then 5 5 2 12 12 and 12 சரி இங்க பாருங்க இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு 12 ன்னு மாறுது then 12 and 12 parallel so அப்ப இந்த term உங்களுக்கு என்னன்னு மாறும் 6 ன்னு மாறும் கரெக்ட்டா அப்ப 12 voltage effective resistance is 6 so the current is 2 ampere இப்போ கவனிச்சு பாரு இங்க போற 2 ampere எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்னு இங்க 2 ampere போகுதா இங்க போற 2 ampere இந்த சர்க்யூட்ல பாருங்க இது 6 இதுக்கு அப்புறம் இருக்கவங்க எல்லாம் 6 ஆ தான இருந்தாங்க அப்ப இங்க 1 ampere and இங்க 1 ampere போய் ஆகணும் ஏனா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அடுத்து இங்க 1 ampere வந்ததுக்கு அப்புறம் இங்க 12 இருந்தாங்களா அப்ப இந்த 1 இங்க என்னவா மாறி ஆகணும் 1/2 ஆஃப் அப்புறம் இங்க ஒரு 1/2 ஆஃபா மாறி ஆகணும் இங்க ஆஃப் போச்சுனா அதே half ampere தான இதுல போய் ஆகணும் அப்ப இங்க போற கரண்ட் half ampere இவரோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் 4 அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவல் I times R க்கு ஈக்குவல் I is 1/2 into R is 4 சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 2 ன்னு வருதா அப்ப இந்த ரெண்டு எட்ஜ்க்கு நடுவுல இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் 2 voltage சோ இங்க 2 voltage அதே 2 voltage தான் இங்க இருந்திருக்கும் இங்க எவ்வளவு இருக்கும் மறுபடியும் 2 voltage இங்க எவ்வளவு இருந்திருக்கும் 1 voltage இருக்கும் சோ 2 + 1 டோட்டலா அப்ப இங்க உங்களுக்கு 10 voltage லாஸ் ஆகுது ஓ சாரி 5 voltage லாஸ் ஆகுது ஓகே பட் நமக்கு இந்த 2 தெரிஞ்சா போதும் சார் ஆன்சர் சோ Q is equals to C times V C எவ்வளவு 100 microfarad ஆன்சர் மைக்ரோ கூலம்ல வேணுமா சரி ஓகே அப்ப 100 ன்னு போட்டுக்கோ 100 microfarad into voltage is 2 so multiply பண்ணீங்கன்னா 200 microcoulomb is your answer so 200 தான் இதோட clear இது புரிஞ்சதே இதுல இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரச்சனை கிடையாது இந்த கரண்ட் ஸ்ப்ளிட் பண்றதுல உங்களுக்கு மேபி கன்ஃபியூஷன் ஆகலாம் எப்படி கரண்ட் ஸ்ப்ளிட் பண்றதுன்னு மட்டும் ஒரு டைம் நல்லா கவனிச்சுக்கோ மறுபடியும் சொல்றேன் இங்க பாரு இங்க 2 ஆம்பியர் போகுதுங்கிறது நீ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஈஸியா சொல்லிட்ட இங்க போற 2 ஆம்பியர் திருப்பி அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை வச்சு யோசிச்சு பாரு இங்க 6 இருந்துச்சா சாரி இங்க 12 இருந்துச்சா இதுக்கு இந்த பக்கம் இது வரைக்கும் அதாவது இது இல்லாம இருக்கிற இந்த ஃபுல் சர்க்யூட்டுமே 12 தானே அப்ப இது 12 இது 12 அப்ப 2 ஆம்பியரா வந்த கரண்ட் 12 and 12 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன எப்படி பிரியும் பாதியா பிரியும் அப்போ இங்க 2 ஆம்பியர்ல பாதி 1 ஆம்பியர் இங்கேயும் இந்த சர்க்யூட் ஃபுல்லா இது வழியா தான போய் ஆகணும் அப்ப இங்க 1 ஆம்பியர் வரும் இதுல 1 ஆம்பியர் வந்துச்சுனா இங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி இந்த ஜங்ஷன் கிட்ட பாருங்க 12 and 12 இருந்துச்சா ஓ சாரி 10 and 10 இருந்துச்சா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அப்ப இந்த 1 ஆம்பியர் என்ன ஆகணும் இங்கேயும் பாதியா பிரியணும் சோ இங்க 1/2 அப்ப இங்க 1/2 இங்க 1/2 போச்சுனா அதே 1/2 இங்க வரணும் அதே 1/2 இங்க வரணும் இப்போ இந்த 1/2 1/2 சேர்ந்து இங்க 1 ஆம்பியரா போகும் மேல போனா அதே கரண்ட் இந்த இடத்துல 1 ஆம்பியரா போகும் தென் இந்த 1 ஆம்பியர் இந்த 1 ஆம்பியர் ரெண்டும் சேர்ந்து இங்க என்னவா மாறணும் 2 ஆம்பியரா மாறி திருப்பி பேட்டரிக்குள்ள அப்படியே போகும் ரைட் நெக்ஸ்ட் சம் போலாமா நெக்ஸ்ட் சம் பாருங்க the space between the plates of a parallel plate capacitor of capacitance C without any dielectric dielectric இல்லாம மேல இருக்கிற இந்த பிளேட்டுக்கும் கீழ இருக்கிற இந்த பிளேட்டோட கெபாசிட்டன்ஸா என்னன்னு எடுத்துக்க சொல்றான் C ன்னு எடுத்துக்கோங்கங்கறான் அப்ப C ங்கிறது என்னன்னா A into epsilon naught divided by D D தான டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் நடுவுல நான் டைஎலக்ட்ரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி மேல இருக்க பிளேட்டுக்கும் கீழ இருக்க பிளேட்டுக்கும் நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் D இதுக்கு நடுவுல வெறும் எம்டி ஸ்பேஸ் தான் இருந்திருக்கு ஏரோ இல்ல வேக்யூமா இருந்திருக்கும் இப்போ இவங்களோட கெபாசிட்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல் C which is A into epsilon naught divided by D இப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் பிளேஸ் பண்ணிட்டான் இங்க 2 டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கிற மீடியம் பாதி வரைக்கும் ஃபில் பண்ணி வச்சிருக்கான் தென் கீழ இருக்கிற மீதியை அகைன் பாதியா வெர்டிகலா கட் பண்ணிட்டு ஒரு மீடியம்ல 3 டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டும் இன்னொரு மீடியம்ல 5 டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்டும் இருக்கிற மீடியமை உள்ள பிளேஸ் பண்ணிருக்கான் இப்போ இவங்களோட எஃபெக்டிவ் கெபாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க நான் என்ன பண்றேன்னா இது பாருங்க இது ஆக்சுவலா மேல இருக்கிற இது வந்து ஒரு பிளேட் இந்த பிளேட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் கீழ இருக்கிறது இது வந்து ஒரு பிளேட்
இந்த பிளேட்டை நான் பீன்னு எடுத்துக்கிறேன். மேல ஒரு பிளேட் இருக்கு, கீழே ஒரு பிளேட் இருக்கு. இதுக்கு நடுவுல இருக்க இந்த ஸ்பேஸை நான் பாதியா கட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஃபுல்லா ஒரு மீடியம் வச்சுட்டேன். தென் கீழே இங்க கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதை நான் இப்படி கட் பண்ணி இங்க ஒரு மீடியம் வச்சிருக்கேன். இப்போ பாருங்க, ஏன்னு ஒரு பிளேட் இருக்கிற இது ஃபுல்லா ஒரு பொட்டன்ஷியல், கீழே பின்னு ஒரு பிளேட் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லா ஒரு பொட்டன்ஷியல். இதுக்கு நடுவில் சீன்னு ஒருத்தங்க வராங்க பாத்தீங்களா, அவங்களும் ஒரு பொட்டன்ஷியல். அப்போ இந்த பிளேட் ஃபுல்லா என்னவா இருக்கும், சிங்கிற டெர்மினல் இருக்கிற பிளேட்டா இருக்கும். இப்போ இந்த சம்ல மொத்தம் 3 டெர்மினல் தான், ஏ சி அண்ட் பி. சர்க்யூட் போட்டு பாருங்க, இதுதான் எனக்கு ஏ, ரைட். ஏல இருந்து சி வருது, அதுக்கப்புறம் தான் பி வருது. இப்போ ஏல இருந்து சி, C1ங்கிற இந்த கெப்பாசிட்டர் இருக்கு. ஓகே, ஏல இருந்து சி, C1ங்கிற இந்த கெப்பாசிட்டர் இருக்கு. அண்ட் தென் சில இருந்து பி, சில இருந்து பி. அப்ப ரெண்டு கெப்பாசிட்டர் பேரலலா இருக்கு. சில இருந்து பிக்கு, சில இருந்து பிக்கும் ரெண்டு கெப்பாசிட்டர் பேரலலா இருக்கு. கரெக்டா? மேல இருக்கிற இந்த C1ங்கிற கெப்பாசிட்டரை பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த பிளேட்டோட ஏரியா, கீழே இருக்கிற சிங்கிற பிளேட்டோட ஏரியா, ரெண்டு பிளேட்டோட ஏரியாவும் ஏ தான். நடுவுல இருக்கிற மீடியம் வந்ததுனால a into epsilon naught into k ஓட வேல்யூ போடணும், which is 2. Divide by distance என்னது, d divided by 2 போடணுமா? Separation is d by 2. கரெக்டா? So இந்த 2 மேல போச்சு அப்படின்னா 4 into a into epsilon naught divided by d னு மாறுமா? ரைட் சார், நார்மலா ஒரு ரெண்டு பிளேட், அதுக்கு நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் வந்து d-ஆ இருந்து, பிளேட்டோட ஏரியா a-வா இருந்து, நடுவுல ஒரு டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வச்சதுக்கு அப்புறம் அதோட கெப்பாசிட்டன்ஸ் எப்படி மாறும்னா a into epsilon naught into அந்த மீடியமோட டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் டிவைட் பை செப்பரேஷன் பிட்வீன் த பிளேட். இப்போ a and c மட்டும் பாரு, இந்த பிளேட் சேம் ஏரியா, so area is a, and then distance between them is d by 2, so d by 2 கீழே போட்டேன் டிஸ்டன்ஸ்க்கு பதிலா. தென் உள்ள இருக்கிற மீடியம் ஓடது epsilon naught into k, so epsilon naught into இந்த k ஓட வேல்யூ 2 போட்டாச்சு. இப்போ டினாமினேட்டருக்கு 2 மேல போய் என்ன மாறும், அத 4a into epsilon naught by d னு வரும். அத நான் 4 into c னு சொல்லலாமா, ஏன்னா a into epsilon naught by d ங்கிறது எதுக்கு ஈக்குவல், c க்கு ஈக்குவல். தென் இந்த கெபாசிட்டர் கவனிங்க, C2ங்கிற கெபாசிட்டர். தென் இவரோட இங்க பாருங்க, இந்த cங்கிற பிளேட்டும் bங்கிற பிளேட்டும் தான் a. அதன் நடுவுல கட் பண்ணா, இப்ப இப்படி கட் பண்ணிருக்கேன், இதோட ஏரியா என்னது, பாதி தானே, a by 2 தானே சார் இவரோட ஏரியா. அப்ப ஏரியாவுக்கு பதிலா நான் a by 2 போடணும், இன்டு இந்த டிஸ்டன்ஸுக்கு பதிலா ஒரு d by 2 போடணும். அடுத்து epsilon naught into இந்த k-வுக்கு பதிலா 3 போடணும். இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப இது 3 times c க்கு ஈக்குவலா c2. அப்ப இந்த c2 ஓட வேல்யூ என்னது, 3 times c. இது 3 times c, இது 4 times c, and then இந்த c3 ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இந்த c3 ஓட வேல்யூ பாருங்க, distance between them is again d by 2. okay, area is a by 2, separation is d by 2 into epsilon naught times 5 னு போடுவீங்க. இந்த 2 கேன்சல் ஆயிடும், ஜஸ்ட் நீங்க 5c போட்டீங்கன்னா போதும். அப்ப இவங்களோட கெபாசிட்டன்ஸ் வந்து 5c. இப்போ 3c and 5c are parallel. so parallel இருந்தா இவங்களோட எவ்வளவு மாறும், 8c ஆ மாறுமா? இப்போ 8c and 4c are series காம்பினேஷன்ல 2 times c divided by 3 னு மாறும், ரைட்? அப்போ 2 into இங்க 4c தான் c ன்னு எடுத்திருக்கீங்க, so 4c divided by 3 னு மாறும், which is 8c divided by 3. okay, so 8c divided by 3, 8 தான் ஆன்சர். அதுல நம்ம n மட்டும் தான் கேக்குறோம், n is 8. any doubt? clear? next போலாமா? okay, so next பாருங்க. next question, a capacitor P with capacitance 10 into 10 power minus 6 farad, 10 microfarad, is fully charged with a potential difference of 6 voltage and disconnected from the battery. ஸோ இனிஷியலாக ஒரு கெப்பாசிட்டரை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. ஒரு டைமில் அந்த கெப்பாசிட்டர் சேச்சுரேட் ஆகும். அப்போ அந்த கெப்பாசிட்டரோட பொட்டன்ஷியலும் பேட்டரியோட பொட்டன்ஷியலும் ஈக்குவலாக இருக்கும். கெப்பாசிட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிருக்கும். இப்போ அந்த கெப்பாசிட்டரோட பொட்டன்ஷியல் பேட்டரியோட பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவல், அதாவது 6 வோல்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். அவரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து 10 மைக்ரோ ஃபேரட், அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் இருந்திருக்கும். ஓகே, ஸோ 10 into 6 போட்டிங்கன்னா 60 மைக்ரோ கூலும் சார்ஜ் அவர்கிட்ட இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டரியை வந்து கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு the charged capacitor P is connected across another capacitor, இன்னொரு கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்றாங்க. அவரோட வேல்யூ வந்து 20 மைக்ரோஃபாரட். the charge on the capacitor Q, நியூ கெப்பாசிட்டர்ல ஈக்குவிலிபிரியம்ல என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னு கேக்குறான்.
assume capacitor Q not have any charge initially. Okay, so அப்ப இவருக்கு இனிஷியலா சார்ஜே கிடையாதுனா there is no terminals, right? அவருக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் அந்த மாதிரி எதுவும் இனிஷியலா இருந்திருக்காது. ஏன்னா இந்த காமன் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்றதுக்கு ரெண்டு கெபாசிட்டர் இருக்கும்பா, இந்த மாதிரி C1 ன்னு ஒரு கெபாசிட்டர், அது கூட நான் C2 ன்னு ஒரு கெபாசிட்டரை கொண்டு போய் கனெக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு டெர்மினலும் ஒரே டெர்மினலா இருந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா. ஓகே, அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா C1V1 plus C2V2 divided by C1 plus C2 போடணும். இதுதான் காமன் பொட்டன்ஷியல். இதுவே நீ கனெக்ட் பண்ணும்போது ஒரு கெபாசிட்டரோட பாசிட்டிவ் டெர்மினலோட இன்னொரு கெபாசிட்டரோட நெகட்டிவ் டெர்மினலை கனெக்ட் பண்ணிட்டா இப்போ இவங்களோட காமன் பொட்டன்ஷியல் எதுக்கு ஈக்குவல் C1V1 minus C2V2 divided by C1 plus C2. இதை யூஸ் பண்ணணும். ஓகே, so but இங்க என்னன்னா there is no terminal. இவருக்கு டெர்மினல் கிடையாது சார். அப்போ பாசிட்டிவோட கனெக்ட் பண்ண மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி இனிஷியலா இந்த ரெண்டாவது கெபாசிட்டருக்கு do not have any potential. ஏன்னா அவர் இனிஷியலா சார்ஜ் இல்ல அவர்கிட்ட. so there is no potential. அப்ப இது என்னது V1 மட்டும் தான் இருக்கு. Okay, so the common potential is equals to C1 is 10 microcoulomb into V1 is 6 plus C2V2. C2 க்கு வேல்யூ போடலாம், அவன் 20 மைக்ரோஃபாரட் சொல்றான் போடலாம், பட் ஸ்டில் நீ இதை போட்டாலும் V2 க்கு 0 போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் ஆக போகுது. Divided by C1 plus C2. C1 is 10 micro plus C2 is 20 micro. So add பண்ணீங்கன்னா 30 micro வரும். So இந்த term போயிடும்பா, இங்க கீழே 30 வரும். So 10 micro into 6 divided by 30 micron வரும். Now this 10 micro and 10 micro will cancel. Then இந்த term cancel பண்ணீங்கன்னா 2 voltage. இதுதான் common potential after equilibrium. இந்த ரெண்டு கெபாசிட்டரும் கனெக்ட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இருந்துச்சா. So total charge of the system cannot be changed. Okay, நீ கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணலனாலும் ஒரு சிஸ்டமோட டோட்டல் சார்ஜோட கவுண்ட்ல எந்த வித்தியாசமும் வந்திருக்காது. சார்ஜ் குறைஞ்சிருக்கும் இருக்கு, ஏரியும் இருக்காது. டோட்டல் சார்ஜ் ஆஃப் த சிஸ்டம் வில் நாட் சேஞ்ச். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது 40 தான் ஆன்சர். இதுக்கு ஆல்ஃபா தானே கேட்குறான். டே ஒரு நிமிஷம், ஆனால் மைக்ரோல கேட்கலப்பா, நீங்கள் எடுத்து அப்படி போட்டிங்கன்னா தப்பாயிடும். 40 மைக்ரோ கூலுங்கிறது கரெக்ட் தான், ஆனால் அவனுக்கு அவன் 10 power -5ல கேட்குறான். -5ல அப்படின்னா இப்போ 40 என்னன்னு பண்ணணும், 4ன்னு சொல்லலாம் இல்லையா. 4 into 10 power -5 coulomb. Explain that series and parallel. எந்த series and parallel ரா? எந்த series and parallel combination கேக்குறீங்க? பாவ்ஸா டேய், எந்த சீரிஸ் பேரலல் கேக்குறீங்கன்னு சொல்லுங்கடா, எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி போன சம்மா இன்டர்நெட் வருதா உங்களுக்கு? ஹேங் ஆகி நிற்கிது அப்படியே. For the ABC potential. இதுக்கு முன்னாடி சம்மா. ஓ, இதுல கேக்குறீங்களா? இதுல சீரிஸ் பேரலல் ஏன் வந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இல்லை சார், நீங்கள் வேறு ஏதோ ஒரு மெத்தடில் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், பட் ஸ்டில் அதெல்லாம் தேவையில்லை சார் இந்த சம்முக்கு. இது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், ஏன்னு ஒரு பிளேட் இருக்குது, பின்னு ஒரு பிளேட் இருக்குது, இதுக்கு நடுவில் ஒரு பிளேட் இருக்குது, சிங்கிற பிளேட். ஓகே, இப்போ ஏவுக்கும் சிக்கும் நடுவில் ஒரு மீடியம் வச்சுருக்கேன். அடுத்து சி அண்ட் பி. இப்போ சிக்கும் பிக்கும் நடுவில் இங்கே ஒரு மீடியம், இங்கே ஒரு மீடியம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒன்றும், இதுக்குள்ளே ஒரு மீடியம் வச்சுருக்கேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஏவுக்கும் பிக்கும் நடுவில் ஒரே மீடியம் தானே, இவங்க ஃபுல்லாக ஒரே கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் எந்த ஜங்ஷன் நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு? ஏவுக்கும் சிக்கும். அடுத்து கீழே போயிடுங்க, சிக்கும் பிக்கும். இதில் இதுவும் சி தான், இங்கே தொட்டாலும் சி தான், இதுவும் சி, இதுவும் சி, இது எல்லாமே சி தானே சார். அப்போ இந்த பிளேட் ஃபுல்லாக சி, கீழே இருக்க இந்த பிளேட் ஃபுல்லாக பி. இப்போ இந்த சிக்கும் பிக்கும் நடுவில் இங்கே ஒரு மீடியம் வச்சுருக்கேன், இவர் ஒரு கெப்பாசிட்டர், இங்கே ஒரு மீடியம் வச்சுருக்கேன், இவர் ஒரு கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் மட்டும் பார்ப்போம். இந்த கெப்பாசிட்டர் எதுக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு? சிக்கும் பிக்கும். அப்போ இந்த கெப்பாசிட்டருக்கு நடுவில் இருக்கிற ரெண்டு எண்டுக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னா சி அண்ட் பி. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இங்கே ஒரு மீடியம் இருக்குல்ல, அவர் ஒரு கெப்பாசிட்டர், அவரை எது நடுவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்? சேம் சி அண்ட் பி. ஓகே, ஸோ அதனால தான் இது ஒரு கெப்பாசிட்டர் சிக்கும் பிக்கும் நடுவில், இது ஒரு கெப்பாசிட்டர் சிக்கும் பிக்கும் நடுவில், இது ஒரு கெப்பாசிட்டர் ஏவுக்கும் சிக்கும் நடுவில்.
ஸோ ஏல இருந்து சிக்கு நடுவில் ஒரு கெப்பாசிட்டர், சி டு பி ஒரு கெப்பாசிட்டர், சி டு பி ஒரு கெப்பாசிட்டர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேரலல் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அடுத்து இவங்களும் சீரீஸ்ல என்ன பண்ணுவோம், C1 into C2 divided by C1 plus C2. பட் இதுக்கு நான் ஒரு ரூல் சொல்லியிருக்கேன். ஒரு கெப்பாசிட்டர் சியா இருந்து இன்னொரு கெப்பாசிட்டர் 2C இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1:2ல இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் வேல்யூ 2C/3. அதனால தான் நான் 2C/3 எடுத்துக்கிட்டேன். இங்க யாரு இவரு 4 தான் 1, ஏன்னா 8 வந்து 2 இல்லையா? அப்ப சிக்கு பதிலா நான் 4 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4C. அப்போ 8/3 times C. ரைட், புரிஞ்சா? ஓகே, சரி நெக்ஸ்ட் போலாமா? சரி இது பாருங்க சார், இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இந்த சம்ஸ்லாம் நான் எப்படி எடுத்தேன், இதெல்லாம் எடுத்துருக்கவே மாட்டேன். சரிங்க பாருங்க, இது பி, இதுவும் பி, இங்கேருந்து இங்கே வெறும் ஒயர் தானே, இதுவும் பி, இதுவும் வெறும் ஒயர், ஸோ பி, இதுவும் வெறும் ஒயர், ஸோ பி. ஓகே, அண்ட் தென் இது ஏன்னு சொல்கிறான், அப்போ இது ஏ அண்ட் இது ஏ, இது ஏனா அப்போ இது ஏ, அப்போ இதுவும் என்னது ஏ. சார் ஏ டு பி, ஏ டு பி, ஏ டு பி, ஏ டு பி, நாலுமே ஏ டு பி தானே, ஏக்கும் பிக்கும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ 4 கெப்பாசிட்டர், ஏவுக்கும் பிக்கும் நடுவுல கனெக்ட் ஆயிருக்கு. எல்லா கெப்பாசிட்டரோட கெப்பாசிட்டன்ஸும் சி. அப்ப எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்னது 4C. ஓகே, parallel, so ஆட் பண்ணுவீங்க. சார் C க்கு பதிலா 16 போட்டுக்கோங்க. 4 into 16 64 your answer. Right. So next பாருங்க, a parallel plate capacitor consisting of two circular plates of radius 10 centimeter is being charged by a constant current of 0.15 ampere. If the rate of change of potential difference between the plate is 7 into 10 power 8. Okay, இது EMI mingle பண்ணதுடா. EM waves ஓடது. Integer value of distance between the plates என்னன்னு கண்டுபிடிக்கும். சரி, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல போற அந்த கரண்ட் எதுக்கு ஈக்குவல், C into dV divided by dt க்கு ஈக்குவலா? கரண்டோட வேல்யூவை 0.15 னு சொல்லிட்டாங்க. C ஓட வேல்யூ என்னது, A into epsilon naught by D into dV divided by dt. Now this dV by dt அவன் டைரக்டா क्वेश्चनல கொடுத்துட்டான். dV by dt ஓட வேல்யூ என்னது 7 into 10 power 8. So 7 into 10 to the power 8 போட்டுக்கோங்க. இந்த d தான் வேணும், இந்த d இங்க எடுத்துட்டு வாங்க. So d is equals to A, area of the plate. Okay, இது வந்து ஒரு circular plate, அதோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்க pi r square. So pi into r square க்கு பதிலா 10 centimeter, which is 10 power minus 1 the whole square. So 10 power minus 2 னு மாறும். And then epsilon naught க்கு பதிலா 8.85. இல்ல அவன் சொல்ற வேல்யூ போடு, அப்பதான் கரெக்டான ஆன்சர் வரும். அவன் 9 எடுத்துக்க சொல்றான். So 9 into 10 to the power minus 12 னு எடுத்துக்கோ. epsilon naught divided by 0.15 க்கு பதிலா 15 into 10 power minus 2 னு போட்டுக்கலாமா? Okay, and then 7 into 10 to the power 8. அவ்வளவுதான். So pi value 22/7 போட்டா இவன் சொல்ற எக்ஸாக்ட் ஆன்சர் வந்துரும்டா. இந்த பைக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்க, 22/7 போட்டுக்கோங்க. 22/7 போட்டீங்கன்னா இப்போ இந்த 7 கேன்சல் ஆயிடும். ஓகே, and then இந்த 3 இத 5 னு மாத்தோம். இந்த 10 power minus 2 மேல வந்து இந்த +2 வும் -2 கேன்சல் ஆயிடும். இப்போ உங்களுக்கு 22 into 3 divided by 5, okay, into 10 to the power, இங்க ஒரு +8 இருக்கு, இங்க ஒரு -12 இருக்கு. So -4 வரைக்கும் கரெக்ட். இதை in terms of நீங்க மைக்ரோல கன்வர்ட் பண்ணி ஆகணும். ஓகே, எவ்வளவு வருதுன்னு பாருங்க எக்ஸாக்ட் வேல்யூ. ஆர் நியர்பை இன்டிஜர்ல போட்டீங்கனாலும் ஓகே தான். ஸோ இதுதான் ஆன்சர். இல்லாட்டி into 100 divided by 100 போட்டு இப்படி கூட பண்ணு. ஓகே, ஸோ -2 பண்ணிட்டு இங்க மேல வந்து 100 போட்டுக்கோ. ஸோ இந்த டேர்ம் வந்து 20 னு மாத்திடும். அப்போ உங்களுக்கு 20 into 22 into 3 times 10 to the power -6. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். 20 into 22 into
3 multiply பண்ணி போட்டீங்கன்னா you will get answer. Okay, next 3 capacitors of capacitance 25 microfarad, 30 microfarad and 45 microfarad are connected in parallel to a 100 voltage supply. Energy stored in the above combination is E. When these capacitors are connected in series to the same supply, the stored energy is 9 by x times E, the value of x equals to. Okay, so 3 capacitor இருக்கு, அதை parallel connect பண்றாங்க across 100 voltage. So அப்ப எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு கேக்குறான். Just effective capacitance எடுத்துக்கலாம், 3 பேர் parallel connect பண்றாங்க. Okay, so energy stored in the capacitor is equals to half C into V square. V வந்து 100, so 1 divided by 2 for the same supply தானே. 100ம் தேவையில்லை சார், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் வச்சு இந்த சம்ம ஈஸியாக முடிச்சிருங்க. ஏன் திருப்பி 100 ஸ்கொயர்லாம் பண்ணுறீங்க? அதே வோல்டேஜ் தான் சொல்லியிருக்கான் திருப்பி. ஸோ அப்போ நீ E is directly proportional to C effective. C effective பாருங்க 25, 30, 45 parallel கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ 45 plus 25 ஆட் பண்ணுவோம் இல்லையா, மூணுமே parallel இருக்கும்போது. ஸோ 45 plus 25 70 வருதா? சரி 50, 60, 70. 70 plus 30 100. ஸோ directly proportional to 100. ஓகே, E value. நெக்ஸ்ட் இதே இந்த 3 பேரையும் சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது 9 by x ன்னு சொல்றான். 9 times E by x எப்போ சீரிஸ்ல கனெக்ட் பண்ணும்போது. சீரிஸ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா 1 by 25 plus 1 by 45 plus 1 by 30, ரைட்? 1 by 45 plus 1 by 13 வரும். ஜஸ்ட் இதை ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. 45, 25 இதை மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கப்பா, அதுக்கப்புறம் வர ரிசல்ட்டோட இதை பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஸோ 1 by C effective, ரைட்? ஸோ 45 plus 25 70 divided by 25 into 45 plus 1 by 30. Okay, வேணும்னா into 45 கீழே 30 தானே வந்திருக்கு. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஸோ நீங்கள் 70 into 30 plus 25 into 45 divide by 25 into 45 into 30. சார் இப்படி தான் போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ 15ஆல கேன்சல் பண்ண முடியுது போல். இதை பாருங்கள், இதை 15ஆல கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ இது 3 times ஆகுது, இது 2 times ஆகுது. ஓகே, தென் இது வந்து 3 times ஆகுது. ஸோ 70 into 2 is 140 plus 75 25 into 3 divided by 3 into 25 75. So 75 into 13 மாறும். நெக்ஸ்ட் 15ல கேன்சல் ஆகுதா பாருங்க. 15 இல்ல 5ல தான் கேன்சல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 5ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது 15 வருதா? ஓகே, ஸோ இங்கே 5ல 2 into 14 28 வரும். இங்கே 75க்கு பதிலாக ஒரு 15 வரும். அப்போ 25 plus 15 வரும் 30, 28, 38 and then 43. 43 divided by 15 into 13 வரும், சரியா? இதுதான் 1 by C effective. இந்த டேர்ம் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ 15 into 30 divided by 43 வரும். அவ்வளோதான். இது ரெண்டையும் அப்படியே டிவைட் பண்ணுங்க. இந்த 43 மேலே போயிடும், இந்த இ கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு எக்ஸ் தானே தேவைப்படுது. இந்த 43 மேலே போயிடும். தென் 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 டைமும் இது 3 டைமும் கேன்சல் ஆகும். தென் இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 10 மாறும். இந்த 43 மேலே போயிடும். ஸோ 1 divided by x is equals to இந்த 10 இதை கேன்சல் பண்ணும். இந்த 43 மேலே போயிட்டு 430 divided by இல்லாட்டி 10 into 43 divided by 5ன்னு வரும். இங்கே ஒரு 5 இருக்குல்ல, தென் இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா இந்த டேர்மும் கேன்சல் ஆச்சுன்னா 2ன்னு மாறிடும். 1 by x மேலே போயிடும்டா. ஸோ x is equals to 2 into 43 86 வருதுடா. மேபி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இந்த நியூமெரிக்கலில் எங்கேயாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துக்கோ, சரியா? ஓகே, ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இங்கே எங்கேயாவது மிஸ்டேக் இருக்கலாம். மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், சரியா? இங்கே பாரு, வோல்டேஜ் தேவையில்லை, ஜஸ்ட் நீ எதை மட்டும் ரிலேட் பண்ணால் போதும். எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ் டு கெப்பாசிட்டன்ஸ்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெப்பாசிட்டன்ஸ் பேரலல், ஸோ 100. அடுத்து வந்து அவங்க சீரிஸ் காம்பினேஷனில் இருக்காங்க. ஸோ சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸ் வந்து 43. இது மாற்றி போட்டோமா? கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ 15 × 30/43 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். தென் 9E/x இருக்கும், இது x மேலே போய்டும், E கேன்சல் ஆகிடும். இந்த 9 15ல் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 5 வரும், இங்கே 3 வரும். தென் 3 30 கேன்சல் பண்ணால் 10 ஆகும். இந்த 10 100 10ன்னு மாற்றிடும். ஸோ 10/5 43 மேலே போய்டும். ஸோ 10 × 43/5 வரும், 1/x மேலே போய்டும். ஸோ x = 10 × 43/5 286. கரெக்ட் தான், தப்பாக வாய்ப்பு இல்லை, செக் பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாரு. A sphere of capacitance 100 picofarad is charged to a potential of 100 voltage. Another identical uncharged metal sphere is brought in contact with the charged sphere. Then the charge in the change in the total energy stored in these spheres when they touch is alpha times 10⁻⁻7 joule. The value of alpha is okay. Sir, இத அந்த முன்னாடி பார்த்தோம்ல, ரெண்டு கெபாசிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது சேம் டெர்மினல் ஆர் ஆப்போசிட் டெர்மினல் கனெக்ட் பண்ற கேஸ், அதே கேஸ்ல ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் த கெபாசிட்டர். ஓகே, டெல் E அப்படின்னு படிச்சிருப்போம். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1/2 × C1 × C2 / C1 + C2 times V1 - V2 the whole square. ஸோ இதுதான் ரெண்டு கெபாசிட்டரை நீங்க கனெக்ட் பண்ணும்போது, if they are connected by the same terminal, then இங்க V1 - V2 the whole square னு வரும். If they are connected in opposite terminal, V1 + V2 the whole square னு வரும். ஓகே, ரெண்டு கெபாசிட்டர்ஸை கனெக்ட் பண்ணும்போது சேம் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா இவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகும். இதே ஆப்போசிட் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கும். ஸோ அந்த எனர்ஜி லாஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்ல பாருங்க, அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறேன். ஒரு ஸ்பியரோட கெபாசிட்டன்ஸ் வந்து 100 picofarad and another sphere is also identical. ஸோ அவங்களும் என்னது சேம் 100 picofarad தான். ஓகே, பொட்டன்ஷியல் 100 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது பாருங்க, இது அன்சார்ஜ்ட். அப்போ இந்த ரெண்டாவது ஸ்பியரோட பொட்டன்ஷியல் என்னது 0, ஃபர்ஸ்ட் ஸ்பியரோட பொட்டன்ஷியல் என்னது 100, ரைட்? C1 C2 எல்லாம் இருக்கு, ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும்டா. இது 1/2 × C1 எவ்வளோ 100. நான் C1 அப்படியே வச்சுக்கிறேன்டா, லைக் ஏன்னா இது ரெண்டும் சேம் வேல்யூ தானே. அப்போ நான் இங்கே C × C மேலே C² வரும், கீழே 2C வரும். அடுத்து 1 போடுவீங்க, 1 is 100 pico, so 10⁻2 pico - 0 the whole square னு போடுவீங்க. கரெக்டா? Now this C and C² will cancel, then 1/4 கிடைக்கும் உங்களுக்கு. இங்க C க்கு பதிலா நீங்க 100 picofarad போட்டாகணும். so 100 ஐயோ வோல்டேஜ் போடணும். இங்க வோல்டேஜ் எவ்வளோ 100 வோல்டேஜா? so 10⁻2 the whole square. Now this C is 100 picofarad, 100 pico divided by 4 into 10⁻2 ஸ்கொயர் பண்றேன், எனக்கு 10⁻4 னு வரும். இப்போ இந்த 4 இந்த டேர்மை 25 னு மாத்திடுமா? now 25 × 10⁻4 - 12 னு மாறும், which is -8. so 25 × 10⁻8 joule. okay, this is what the energy lost in the combination of capacitors. okay, so எந்த ஆப்ஷன் கரெக்ட்? நீங்க சொல்ற மாதிரி நீ கொண்டு போகணும் ஆன்சரை. இவ ஆல்ஃபா × 10⁻7ங்கிறான், எனக்கு -8 வருது. ஸோ நான் இங்கே ஒரு டெசிமல் நகர்த்தி வச்சுட்டு அதை ப்ளஸ்ன்னு மாற்றிக்கலாமா? அப்போ இதை நான் 2.5 × 10⁻7 ஜூல்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி இதை நான் 5/2 × 10⁻7ன்னு சொல்லலாம். ஸோ 5/2 × 10⁻7 ஜூல் இஸ் யுவர் ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஃபார்முலாஸ்லாம். நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தலாமா? இது நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோமே, ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான சம் தான். ஓகே, மேபி வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்க, 3 parallel plates A B C, அந்த மாதிரி 3 parallel plates இருக்கு. each plate is having area A and the separation is D are filled with 2 dielectric of K1 and K2. ஸோ மேலே இருக்க இந்த பிளேட்டுக்கு நடுவில் இருக்க டயலக்ட்ரிக் K1, இங்கே K1 K2 கொடுத்துருக்கான், அடுத்து K2 K1 K2 கொடுத்துருக்கான், தென் K1 K2 K2 K1. ஸோ இது மாதிரி ஒரு 3 டிஃப்ரெண்ட் இது கொடுத்துருக்கான், ரைட்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? இதில் கண்டிஷன் என்னன்னா K1 பெருசு K2 சின்னது. ஓகே, K1 பெருசு K2 சின்னது.
நீ என்ன பண்றேன்னா ஈஸி பண்றதுக்காக சொல்றேன், நீ இன் டர்ம்ஸ் ஆஃப் K1 K2 போகாத, அப்படி போகாத, நீ ஒரு வேல்யூ போடு. K1 4ன்னு போட்டுக்கோ, K2 2ன்னு போட்டுக்க. அப்ப ஆன்சரை உன்னால ரிலேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ரைட்? இப்போ நான் K1 4ன்னு எடுத்துக்கிறேன், அப்ப இங்க 4 இங்க 2ன்னு மாறும். அடுத்து இங்க 2 இங்க 4 இங்க 2 and இங்க 4 இங்க 2 இங்க 4 இங்க 2. ஓகே, வேல்யூ வச்சே போடுங்க. ஏன்னா உனக்கு ரிலேட் தானே பண்ணணும், யார் பெருசு யார் சின்னது அப்படிதான் ரிலேட் பண்ண போற. ஸோ ஒரு சும்மா ஒரு வேல்யூ எடுத்துக்கோ, சொல்ற மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துக்கோ. பட் நீ சும்மா ரொம்ப டிஃப்ரெண்டா எடுத்துறாத, 5/3 7/3 அந்த மாதிரி போயிடாத. அப்படி போனோன்னா கடைசியில் ரேஷியோல வரும், அப்போ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ 2/4ன்னு போட்டோம்னா ஒரு ரேஷியோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் ஃபைனலால, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. அதுக்காக நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஏன்னா இங்க பாருங்க, இவங்க டிஸ்டன்ஸும் D/2 ஏரியாவும் A/2 எல்லாமே இந்த by2 4 இப்படி கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் 2/4 எடுத்துக்கிட்டேன். நீ 8/4 போலாம், அதுவும் ஈஸியா தான் இருக்கும். பட் ஸ்டில் 2/4 இஸ் ஓகே. 2/1 போனீங்கன்னா கூட இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். மேபி 2/1 இஸ் ஆல்சோ பெட்டர், இதை விட அது கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நான் 4 and 2 எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எடுத்து பாரு. இது ஏங்கிற பிளேட், இது சிங்கிற பிளேட், இது பிங்கிற பிளேட்டா எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கிற டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 4. சரி, இப்போ நம்ம சீன்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. A × ε0/d அப்படிலாம் அதை சீன் எடுத்துக்கிட்டு போடணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் நீ அப்படி போனாலும் ஓகே தான், இப்படியே வச்சு போட்டிங்கன்னா கூட ஓகே தான். இந்த 2 பிளேட் ஓகே. இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் பேரலா, இவங்க பேரலல் அண்ட் தென் இவங்க யாரு சீரிஸ், ரைட்? இவங்க பாருங்க, இதை மட்டும் ஒரு கெப்பாசிட்டரா யோசிச்சுக்கோப்பா. இது ஒரு கெப்பாசிட்டர். இது எதுக்கு நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு? சிங்கிற பிளேட்டுக்கும் பிங்கிற பிளேட்டுக்கும் நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு. இது ஒரு கெப்பாசிட்டர். இவரும் சிக்கும் பிக்கும் நடுவில் கனெக்ட் ஆயிருக்கு. சேம் பொட்டன்ஷியல்ல கனெக்ட் ஆனா அவங்க பேரலல் இல்ல. அப்ப இவங்க 2 பேரும் என்னது? பேரலல் காம்பினேஷன், ரைட்? அடுத்து இவங்களும் என்னது? சீரிஸ் காம்பினேஷன். ஓகேவா? இப்போ இந்த பேரலல் காம்பினேஷன் இருக்காங்கல்ல, அவங்களோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்க முடியும்? அவங்களோட ஏரியா பாத்துக்கோங்க. பாருங்க, லென்த் வந்து L/2. அப்ப ஏரியாவும் என்னவா இருக்கணும்? A/2 இருக்கணும் சார். இவங்களோட ஏரியாவை A/2 வச்சு போடுங்க, ஈஸியா இருக்கும். அப்பதான் சம் சால்வ் பண்ண. கீழே இருக்கிற இவங்களோட ஏரியா A/2, இவங்களோட ஏரியா A/2, ரெண்டும் சேர்ந்தா ஏங்கிற ஏரியா. மேல இருக்கிற சிக்கு பாருங்க, இது ரெண்டும் A ஏரியா ஏவும் A சியும் A. ஆனா கீழே இருக்கிற B மட்டும் A/2 ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இந்த சம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேர்த்த பார்ப்போம். இவங்க 2 பேரும் parallel காம்பினேஷன். parallel காம்பினேஷன்ல ஏரியா பாருங்க A/2. ஓகே, ஒருத்தரோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 4 times ε0. ஓகே, then the distance is D/2. so D/2 2 cancel ஆயிடும். பிளஸ் இவரோட கெப்பாசிட்டன்ஸ் போடுங்க. அவரோட ஏரியாவும் அதே A/2. and then dielectric constant ε0 into 2 divided by D/2 னு போடுவேன். இந்த 2 cancel ஆயிடும். அப்ப 4a ε0/d 2a ε0/d. அப்ப அது எதுக்கு ஈக்குவல்? 6a ε0/d. இதுக்கு ஈக்குவல் இவங்க 2 பேரோட கெபாசிட்டன்ஸ். தென் இவங்களும் இப்ப எப்படி இருக்காங்க? சீரிஸ் காம்பினேஷன். மேல இருக்கிற இவரோட கெபாசிட்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்? இவரோட ஏரியா a தான். தென் 4 into ε0 divided by d/2. 2 வந்து மேல போய்டும். அப்ப இது 8 னு மாறும். அப்போ 8ம் 6ம் சீரிஸ் காம்பினேஷன். அப்போ இப்போ என்ன பண்ணலாம்னா, இத 6 times சீன் வேணா வச்சுக்கோ, இத 8 times சீன் வேணா வச்சுக்கோ. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? சீரிஸ் காம்பினேஷன். so 6c into 8c divided by 6c plus 8c is 14c. now this c will cancel. then இது வந்து 4 னு மாறும், இது வந்து 7 னு மாறும். so 4 into 6 is 24. so 24 times c divided by 7. இதுதான் ஃபர்ஸ்ட் கெபாசிட்டன்ஸ் CA ஓடது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓடது, ரைட்? செகண்ட் ஆப்ஷன் போலாம். அடுத்து செகண்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பாருங்க, பி செக்ஷன் இருக்குல்ல, அதுல போய் பாருங்க. இதுலயும் ஆல்மோஸ்ட் இவர மாதிரியே தான். இவங்களும் parallel and then இவங்க வந்து சீரிஸ். ஃபர்ஸ்ட் parallel காம்பினேஷன். சார் இது சேம், இதுவும் சேம். அவங்க வேல்யூ என்னது? 6c அப்படியே தான் இருக்கு. தென் இவங்களை மட்டும் கன்சிடர் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இவரோட கெபாசிட்டன்ஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. மேல இருக்கிறது மட்டும் 2 into ε0 into a divided by d/2 க்கு பதிலா 2 மேல போய்டும். அப்ப இவங்களோட வேல்யூ என்னது? 4c. இப்போ 6cயும் 4cயும் எப்படி இருக்காங்க சார்? சீரிஸ்ல இருக்காங்க. அப்போ 6c into 4c divided by 6c plus 4c was 10c. now this c will cancel. then இது 2 னு மாறும், இது 5 னு மாறும். so 12c divided by 5 னு மாறும். இதுதான் CB ஓட வேல்யூ, செகண்ட் ஆப்ஷனோட கெபாசிட்டன்ஸ். and then third இவங்களோட வேல்யூ எடுத்து பாருங்க. கீழ இருக்குது பாருங்க, 2 and 4 சேம், அதே 2 and 4 சேம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா,
இது ஏங்கிற டெர்மினல், இது சிங்கிற டெர்மினல், இது வந்து பிங்கிற டெர்மினல் வச்சுக்கோங்களேன். இங்க ரெண்டு கெப்பாசிட்டர் எப்படி இருக்கு பாருங்க. இவங்க ரெண்டு பேர் parallel, அடுத்து இவங்க ரெண்டு பேர் parallel, அடுத்து இவங்க ரெண்டு பேர் என்னது சீரிஸ். ஃபர்ஸ்ட் இவங்களோட வேல்யூ எடுத்துப்போம். இவங்களோட வேல்யூ 214, இங்க இருக்க மாதிரியே தான் 214. 214 ஓட வேல்யூ என்னது 6c. இங்கேயும் அதே 214, அப்ப இவங்களோட வேல்யூ என்னது 6c. இப்ப 6c எப்படி இருக்கு சீரிஸ்ல இருக்கு, அப்ப இவங்களோட வேல்யூ என்னது 3c. ஓகே, அப்ப 3c is cc. So இப்ப ca is more than 3. Okay, cb is more than 2 and cc is 3. சார் இது பாருங்க, ஒரு 7 3 7 சார் 21, 21 விட அதிகமா இருக்குல்ல. so இது more than 3, இது equals to 3, இது less than 3. அப்ப ca தான் என்னது அதிகம், அதை விட கம்மி cc, அதை விட ரொம்ப கம்மி cb. so இதுதான் உங்களோட ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே, ca is greater, அதை விட cc and then cb. option c is correct. நெக்ஸ்ட் போலாமா? வந்திருக்கோம். ஒரு 5 minutes பிரேக் போயிட்டு வந்துருங்கடா. யாருமே இல்லை, ஆனால் பிரேக் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறேன். நான் பிரேக் போகிறதுக்காக.
ஹலோ guys, ஆடியோ கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணலாமா? Okay, next question போலாம். Right. Next question பாருங்க. A capacitor C1 of 6 microfarad is charged to a potential 5 voltage using 5 voltage battery. The battery is removed and another capacitor of 12 microfarad is inserted in the place of battery. When switch is closed, the charge flows between the capacitors from C1 to C2. Sometime until equilibrium condition is reached, what are the charges on the capacitor of C1 and C2? So same, நம்ம இது ஆல்ரெடி ஒரு சம் போட்டோம். அந்த சம் இந்த சம் ஆல்மோஸ்ட் சேம். எக்ஸாக்ட்டா நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. இவரோட இனிஷியல் பொட்டன்ஷியல் வந்து V ன்னு சொல்லிட்டாங்க. இவரோட இனிஷியல் பொட்டன்ஷியல் வந்து 0. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காமன் பொட்டன்ஷியலுக்கு வரும். அந்த காமன் பொட்டன்ஷியல் எதுக்கு ஈக்குவல்? C1 V1 மைனஸ் இப்போ 0 பொட்டன்ஷியல் தானே, பிளஸ் C2 V2 டிவைட் பை C1 plus C2. Right, இதோட V2 0 நால first இந்த term cancel ஆயிடும். just C1 and V1 divided by C2 plus C2 C1 plus C2 மட்டும் ஆட் பண்ணினா போதும். ஒருத்தங்க 6 microfarad இன்னொருத்தங்க 12 microfarad. C1 is 6 microfarad and the potential which is connected initially is 5 voltage divided by C1 plus C2 is 12 plus 6 is 18 microfarad. Now this 6 micro and 18 micro cancel by 3 times. Now 5 by 3 is the common potential. Okay, so இதை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பொட்டன்ஷியலை அட்டைன் பண்ணுவாங்க. அதோட வேல்யூ என்னது? 5 by 3 voltage. ஸோ 5 by 3 voltage அட்டைன் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர்ல என்ன சார்ஜ் இருக்கும்னு கேட்குறாங்க. Q1 is equals to C times common voltage. இவரோட C வந்து 6 micro into the common voltage is 5 by 3. Now this 3 6 cancel by 2 times. 5 into 2 is 10. So 10 micro coulomb is the charge on the first capacitor, and the charge on the second capacitor is Q2, which is capacitance of the capacitor into the common potential, which is 12 microfarad is the capacitance of the capacitor, and the potential is 5 by 3. Now 3 and 12 is cancelled by 4 times, so 4 into 5 is 20. So 20 microcoulomb is the final charge on the second capacitor, and 10 microcoulomb is the final charge on the first capacitor. So option A is correct. Next, இந்த மாதிரி parallel plates இருக்கிற சம்ஸும் நீங்க நிறைய பார்க்க முடியுது. இது பாருங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிளேட்ஸ் அந்த லைன்ஸா கொடுத்துட்டு A B C இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல் கொடுத்து இங்க வந்து A ஓகே Bங்கிற டெர்மினல் இங்க பாருங்க, Aங்கிறது இன்புட் இங்க இருக்கு, ஓகேவா, Bங்கிறது இங்க இருக்கு. இது இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்டும் இந்த ஃபோர்த் பிளேட்டும் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, இதை நீங்க Cன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் தேர்ட் பிளேட்டும் சிக்ஸ்த் பிளேட்டும் கனெக்ட் ஆயிருக்கிற இதை வந்து Dன்னு எடுத்துக்கோங்க. இப்போ மொத்தமா இங்க A B C D மொத்தம் 4 டெர்மினல்ஸ் இருக்கு. ஓகே, இப்படி இருக்கிற ஒரு சர்க்கியூட்டோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மேலே இந்த 1ங்கிறாங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கு 2 ஃபேஸ் இருக்கும், மேலே ஒரு ஃபேஸ் இருக்கும், இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கும். அப்புறம் 2ன்னு சொல்றாங்களே, இந்த பிளேட்டுக்கு அதே மாதிரி தான், இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கும், இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கும். அடுத்து 3 இந்த பிளேட்டுக்கும் மேலே ஒரு ஃபேஸ், கீழே ஒரு ஃபேஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேட்டுக்கும் 2 ஃபேஸஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த ஃபேஸ் எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. ஸோ இதுதான் அந்த ஃபேஸ் ஆஃப் த பிளேட்ஸ், ஈச் பிளேட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸும் இந்த சிக்ஸ்த் பிளேட்டோட 12th ஃபேஸும் இன்வேலிட். ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிளேட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்குல்ல, இதுக்கு மேல இன்னொரு பிளேட் கிடையாது. 2 பிளேட் இப்படி பார்த்து இருந்தா தான் அது ஒரு கெப்பாசிட்டரா பிஹேவ் பண்ணும். ஆனா ஃபர்ஸ்ட் பிளேட்டோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு மேல எந்த பிளேட்டும் இல்லாதனால இந்த ஃபேஸ் இன்எஃபெக்டிவ். அதே மாதிரி இந்த 6th பிளேட்டோட 12th ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபேஸ்க்கு கீழே எந்த பிளேட்டும் இல்லை, அப்ப இதுவும் என்னது இன்எஃபெக்டிவ். ஸோ 1 and 12 இஸ் இன்எஃபெக்டிவ், அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்
இப்போ 2ம் 3ம் ஒரு கெப்பாசிட்டரா பிஹேவ் பண்ணலாம். 4ம் 5ம் ஒரு கெப்பாசிட்டரா பிஹேவ் பண்ணலாம். then 6 and 7ம் ஒரு கெப்பாசிட்டரா பிஹேவ் பண்ண முடியும். 8 and 9 ஒரு கெப்பாசிட்டரா பிஹேவ் பண்ண முடியும். then 10 and 11 ஒரு கெப்பாசிட்டரா பிஹேவ் பண்ண முடியும். so there are 5 capacitors is possible. okay so இவங்கலாம் எப்படி கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. இந்த C1ங்கற கெப்பாசிட்டரோட டெர்மினல் C ல கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொன்னு வந்து 2ங்கற unknown பாயிண்ட். இது பாருங்க. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு டெர்மினல் இருக்கு. இத நான் என்ன எடுத்துக்கறேன்னா D ஆல்ரெடி எடுத்துட்டேனா. சோ இத மேபி நான் E ன்னு எடுத்துக்கறேன். ஓகே அதே மாதிரி இங்க ஒரு பிளேட் இருக்கு பாருங்க. இவரும் ஒரு unknown இருக்காரு. இவரை நான் என்ன எடுத்துக்கறேன் அப்படினா F ன்னு எடுத்துக்கறேன். அப்ப இந்த சம்ல மொத்தமா A and B இன்புட் அவுட்புட் இருக்கு. அது இல்லாம C D E F னு சில டெர்மினல்ஸ் இருக்கு. ஓகே இப்போ இந்த எல்லா டெர்மினல்ஸையும் நீங்க இங்க எழுத போறீங்க. ஃபர்ஸ்ட் எப்பவும் இன்புட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ்ல கொடுங்க. A and B அத ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல கொடுங்க. அதுக்கு அப்புறம் இவங்க சொல்ற C D E F இருக்குல இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இதுல Aங்கற டெர்மினலோட C2 கனெக்ட் ஆயிருக்கு. இவருக்கு யார் பக்கத்துல இருக்கா பாருங்க. இவர ஃபேஸ் பார்த்து இருக்குது யாரு E. அப்ப Aவும் Eயும் கனெக்ட் ஆகணும். பக்கம் பக்கம் இருக்கணும். அடுத்து Aங்கற டெர்மினலோட இருக்கிற இந்த C3ங்கற கெபாசிட்டர் யார் கூட கனெக்ட் ஆயிருக்கு? C கூட கனெக்ட் ஆயிருக்கா? அப்ப Aவுக்கு பக்கத்துல Eயும் Cயும் இருக்கணும். அப்ப Aவுக்கு க்ளோசரா Eங்கற டெர்மினலையும் Cங்கற டெர்மினலையும் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த Dங்கற டெர்மினல். இன்னொரு பிரச்சனை பாருங்க இதுல. இந்த Aங்கற டெர்மினல் தான் இங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கா? இது ஃபுல்லா ஒன்னு தானே. அப்ப D is nothing but A. D is nothing but A. இங்க பாருங்க. நீங்க A ன்னு எடுத்துக்கிட்டு இருந்த அதே டெர்மினல் எங்க கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க. இங்க கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க யார D ன்னு எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களோட கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க Bங்கற டெர்மினல் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? இங்க கனெக்ட் ஆயிருக்கா? So this B is nothing but C. Right? சார் அப்போ B யும் C யும் ஒரே டெர்மினல். then A வும் D யும் ஒரே டெர்மினல். கரெக்ட்டா? இங்க பாருங்க. Aங்கற அதே வயர் இப்படி கனெக்ட் ஆயிருக்க D யோட. then D இங்கேயும் கனெக்ட் ஆயிருக்கா? அப்ப இது ஃபுல்லாவே எனக்கு என்னது? நான் எடுத்துக்கிட்ட அந்த Aங்கற இன்புட் தான். அதே மாதிரி இங்க பாருங்க B இங்க இருக்கு. அதே வயர் அதே பிளேட் வந்து இந்த வயரோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இதுவும் என்னது? C is also B. then this is also B. okay then E and F இருக்கு. E is closer to A. E is closer to B also. அப்போ Aவுக்கும் Bக்கும் க்ளோசரா வர மாதிரி Eங்கற டெர்மினல் எடுத்துக்கோ. then F is closer to B. similarly F is closer to A. so Aவுக்கும் க்ளோசரா இருக்கணும், Bக்கும் க்ளோசரா இருக்கிற மாதிரி அந்த Fங்கற டெர்மினல் எடுத்துக்கோ. ரைட்? clear? now கெபாசிட்டர் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ C1ங்கற கெபாசிட்டர் 2 and 3ங்கற பிளேட். 2 எங்க இருக்கு பாருங்க? C அதாவது B. சோ B ல இருந்து செகண்ட் ஃபேஸ் வரையணும். அதுக்கு parallel third phase வரையணும். third phase எங்க இருக்கணும்? E ல கனெக்ட் ஆயிருக்கணும். இப்போ பாருங்க. இப்போ E ல இருந்து கனெக்ட் பண்ணி எந்த ஃபேஸ் எடுக்கறேன் நானு? E ல இருந்து third phase. இதான் third phase. அதுக்கு parallel இருக்கிறது second phase. அதுக்கு parallel இருக்கிறது second phase. இந்த third phase E ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த second phase C ல கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது B ல கனெக்ட் ஆயிருக்கு. சோ second phase வந்து B ல கனெக்ட் ஆயிருக்கு இல்லாட்டி C ல கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் யாரு? நமக்கு C1ங்கற கெபாசிட்டர். அடுத்து C2 பாருங்க. C2 அதோட ஃபேஸ் வந்து 4 and 5. 4 எங்க கனெக்ட் ஆயிருக்கு? E ல கனெக்ட் ஆயிருக்கு. 5 எங்க கனெக்ட் ஆயிருக்கு? A ல கனெக்ட் ஆயிருக்கு. சோ E ல கனெக்ட் ஆன 4th ஃபேஸும் அதுக்கு parallel இருக்கிற 5th phase is connected to A. right? இவங்களோட கெபாசிட்டன்ஸ் என்னது? C2. then C3 பாருங்க. C3 க்கு 6 and 7 ரெண்டு ஃபேஸஸ் இருக்கு. இதுல 6ங்கிறது Aங்கற டெர்மினலோட கனெக்ட் ஆனது. ஓகே and 7 அப்படிங்கிறது B யோட கனெக்ட் ஆனது. சோ A ல கனெக்ட் ஆன 6ம் அதுக்கு ஃபேஸ் பார்த்து இருக்கிற 7ங்கிறது B ல கனெக்ட் ஆனது. ஓகே then 6 and 7 முடிஞ்சதா? அது யாரு? C3ங்கற கெபாசிட்டர். then C4ங்கிறது 8 and 9 அதுதான் அவங்களோட ரெண்டு ஃபேஸ். இதுல 8 எங்க கனெக்ட் ஆயிருக்கு சார்? B ல. 9 எங்க கனெக்ட் ஆயிருக்கு? F ல. சோ B ல கனெக்ட் ஆன ஃபேஸும்
F ல கனெக்ட் ஆன ஃபேஸும். ஓகே, ஸோ B ல கனெக்ட் ஆன ஃபேஸ் என்னது 8, அதுக்கு பேரலா இருக்கிறது 9th phase which is connected to F. Then C5, இது வந்து C4, right? Then C5 எங்க கனெக்ட் ஆயிருக்கு 10 and 11. 10 எங்க இருக்கு F ல, 11 எங்க இருக்கு A ல. ஸோ 10 வந்து F ல, அதுக்கு பேரலா இருக்கிறது A இல்லாட்டி D ல கனெக்ட் ஆனது. ஓகேவா, அவங்க வந்து 10 and 11, 10 and 11. ஓகே, சரி, இது வந்து C5ங்கற கெபாசிட்டர். அவ்வளவுதான். இது ரெண்டும் சீரிஸ் அண்ட் இது ரெண்டும் சீரிஸ், அப்புறம் மூணும் பேரலல். அதே மாதிரி உங்களோட வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஏரியா சேம், ஆனா இவருக்கு D தான் டிஸ்டன்ஸ், இவருக்கு 2D, இவருக்கு 3D, இவருக்கு 2D, இவருக்கு D. ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸை வச்சு நீங்க கெப்பாசிட்டர்ஸை டிசைட் பண்ணணும். சரியா? இப்போ C1ங்கிறது A into epsilon naught divided by D, அதாவது இதை Cன்னு வச்சுக்கலாமா? அடுத்து செகண்ட் இருக்கவங்க இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல் A into epsilon naught divided by 2D, அதாவது C/2. ஓகே, C2ங்கிற கெப்பாசிட்டர், C3ங்கிற கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர் எதுக்கு ஈக்குவல் C/3 வரும், ஏன்னா 3D. அடுத்து C4ங்கிற கெப்பாசிட்டர், இவர் எதுக்கு ஈக்குவல் C/2ன்னு வரும், ஏன்னா கீழே 2D போடுவீங்க. அடுத்து இந்த கெப்பாசிட்டர் எதுக்கு ஈக்குவல் just C. ஓகே, இப்போ C and C/2 ரெண்டும் சீரிஸ்ல இருக்காங்க. அப்போ இவங்களோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் 2C/3, பட் Cக்கு பதிலா நீங்க எதை போட்டாகணும் C/2 போடணும். but now this 1/2 will cancel, so C/3. சரி, இது ஆல்ரெடி பேசியிருக்கேன். 1 and 2, I mean 1:2 இல்லாட்டி 1 and 2, இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருந்தா 2C/3. இங்க 1/2 தான் 1, 2ங்கிறது 1ங்கிறது எனக்கு 2 மாதிரி, ஏன்னா 1/2 டைம்ஸ், I mean 2 டைம்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால இது 1:2 மாதிரி இருக்கு. அப்போ 2C/3 போடுவேன். எனக்கு 1ன்னு யார் எடுத்துக்கிட்டேன் C/2, 2 கேன்சல். ஸோ C/3 தான் அவங்களோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். அதே மாதிரி இவங்களோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸும் C/3. இப்போ ஒரு C/3, ஒரு C/3, ஒரு C/3, 3 C/3 ஆட் பண்ணணும். ஸோ 3 times C/3 தான் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ், which is A into epsilon naught divided by D is your effective capacitance. A into epsilon naught divided by D. ஸோ இதுதான் இந்த சர்க்யூட்டோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். Is this clear? Guys, இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. சேம் இதுல ஏன்னு ஒரு இன்புட் இருக்கு, பின்னு ஒன்னு இருக்கு, இது இல்லாம நடுவுல ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு. இது யாரு நமக்கு சிங்கிற இன்புட். ஸோ அப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், ஃபோர்த் ஃபேஸ், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் அண்ட் எயித். ஸோ செகண்டும் தேர்டும் C1ங்கிற கெப்பாசிட்டர், ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் C2ங்கிற கெப்பாசிட்டர், 6ம் 7ம் C3ங்கிற கெப்பாசிட்டர். ஸோ மொத்தமா இங்க 3 கெப்பாசிட்டர் இன்வால்வ் ஆகும் போது சேம் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் A அண்ட் B ரெண்டையும் கொடுத்துருங்க. இது இல்லாம ஒரே ஒரு பாயிண்ட் தான் Cன்னு வருது. ஓகேவா? இப்போ இந்த C1ங்கிற கெப்பாசிட்டர் 2, 1, 3, இதுல 2 எங்க கனெக்ட் ஆயிருக்கு Aல, 3 எங்க கனெக்ட் ஆயிருக்கு Cல. அப்போ Aவுக்கும் Cக்கும் நடுவுல ஒரு கெப்பாசிட்டர் வருது. அவங்களோட ஃபேஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 and 3 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் C2ங்கிற கெப்பாசிட்டர் இங்க பாருங்க, இவரும் C தான், இவரும் C தான், அதாவது 4ம் Cல தான் கனெக்ட் ஆயிருக்கு, 5ம் Cல தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ Cயோட எட்ஜ்லயே இங்க பாருங்க, இப்படி இங்க ஒரு கெப்பாசிட்டரும் இங்க ஒரு கெப்பாசிட்டரும் கனெக்ட் பண்ண மாதிரி அர்த்தம். அப்போ இது என்ன சார்? இன்வாலிட் சார், இவர் கெப்பாசிட்டன்ஸா பிஹேவ் பண்ண மாட்டாரு. சேம் பொட்டன்ஷியல்ல கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? அப்போ திஸ் வில் நாட் பிஹேவ் as a capacitor. அந்த நடுவுல இருக்க மீடியம் அந்த 2D வந்து கெப்பாசிட்டரா பிஹேவ் பண்ணாது. ஓகே, தென் இந்த ரெண்டு பிளேட்ஸ் கவனிங்க, 6 and 7. இங்க 6ங்கிறது C கிட்ட இருக்கு, 7ங்கிறது B கிட்ட இருக்கு. சோ அப்போ இங்க 6 and 7, 6ம் 7ம் இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. இவங்களோட வேல்யூ C3. இப்போ இந்த C1 எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா A into epsilon naught divided by the separation is D. Okay, and what about the C? C is A into epsilon naught divided by 3D. So we can say C/3 and we can say this is C. இப்போ Cயும் C/3யும் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. So C into C/3 divided by C plus C/3 which is 4C/3. Now this C/3 and C/3 will cancel. So C/4 is your answer. What is C? A into epsilon naught by D is your C into 4 போட்டிங்கன்னா இதுதான் உங்களோட effective capacitance. Okay, so this is your answer, right?
கீர்த்தனா ஹாய், யாராவது இருக்கீங்களா? அன்பு செல்வன் யாருமே இல்லை, ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. சரியா? A into epsilon naught divided by 4 times D. ஸோ இதுதான் உங்களோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கப்பா, இது பாருங்க. ஸோ இப்போ மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்துட்டோம். A small cube of side 1 mm is placed at the center of a circular loop of radius 10 centimeter carrying a current of 2 ampere. The magnetic energy stored inside the cube is alpha. Value of alpha is okay. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்குலர் லூப் இருக்குப்பா. இந்த லூப்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கொடுத்துட்டாங்க. இந்த லூப்போட ரேடியஸை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த லூப்போட சென்டர்ல ஒரு சின்ன கியூப் இருக்கு, வெரி ஸ்மால் கியூப், ரைட்? ஒரு சின்ன கியூப் இப்படி இருக்கு. இந்த கியூபோட சைடு ஏன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் இங்க கரண்ட் இப்படி போச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? அவுட் ஃப்ரம் த போர்டா, ரைட்? இதுல என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அவுட் ஃப்ரம் த போர்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவல்னு பார்த்துருக்கோம்? Due to a circular coil, the magnetic field is mu naught times I divided by 2 into R, right? What is mu naught? 4 pi into 10 to the power minus 7 into I, current passing through the circuit is 2 ampere, divided by 2 times radius of this circular loop is 10 centimeter. So 10 into 10 power minus 2, and this minus 2 will become plus 2 if it is comes to the numerator. Okay, now 10 power plus 2, and this is 10 power, இந்த 2 cancel பண்ணிடலாமா? Then 4 pi into 10 to the power, இதுவும் மேல எடுத்துட்டு வந்துருங்கப்பா. minus 1 minus 8 plus 6 minus 6, so minus 6 Tesla. This is what the magnetic field at the center of the circular loop. இப்போ இங்க இருக்கிற magnetic field என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன தேவைன்னா இந்த கியூபுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு தெரியணும். இப்போ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து, ஓகே, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து அதுக்குள்ள ஒரு யூனிட் வால்யூம் இருந்து, ஓகே, அது என்ன ஷேப்ல இருந்த வால்யூமா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஒரு டெல்விங்கிற வால்யூம் இருந்துச்சுன்னா இதுக்குள்ள மட்டும் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜியை நம்ம யூன்னு சொல்லுவோம். இது எதுக்கு ஈக்குவல்? பி ஸ்கொயர் டிவைட் பை 2 times எப்சிலான் நாட்னு படிச்சிருக்கோமா? ஓகே, இப்போ எனக்கு இது என்னன்னா, இது எனர்ஜி டென்சிட்டி மீன்ஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன்சைட் திஸ் யூனிட் வால்யூம். ஆனா எனக்கு எனர்ஜி மட்டும் தான் வேணும். அப்ப இந்த வால்யூம் எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணணுமா? So energy stored in the cube is energy stored in the cube divided by unit volume is b square by 2 epsilon naught. But what is the energy inside the cube? இந்த வால்யூம் எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணணும் சார். அப்போ b square into volume is a power 3, ஏன்னா இது ஒரு கியூப் இல்லையா, divided by 2 times epsilon naught. இதுதான் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டிய final formula for this question. Okay, so what is the b here? 4 pi into 10 power minus 6. 4 will become 16, and then pi square into 10 power minus 6 will become 10 power minus 12, right? Into a power 3. Side of the cube is 1 mm. So 10 power minus 3. அது cube பண்ணீங்கன்னா 10 to the power minus 9 மாறும். Divide by 2 into. இப்போதான் நீங்க இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூ அவங்க கொடுத்திருந்தா அந்த 9 into 10 power minus 12 போட்டிருக்கலாம். பட் இவன் கொடுக்கல, நான் 8.85 போடுறேன். ஓகே, 8.85 into 10 to the power minus 12 போட்டுக்கிறேன். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா you will get answer. ஓகே, இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு இதை மோஸ்ட்லி 9 போட்டுருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க 9 போட்டுட்டு இது 18, இல்லாட்டி இந்த டேர்ம் கேன்சல் பண்ணி இதை 8 மாத்திட்டு, ஸோ 8/9 இந்த டேர்மை 10 போட்டு நீங்க அப்ராக்சிமேஷன் பண்றதுன்னா பண்ணலாம். சரியா? இந்த டேர்மை 9 பண்ணிக்கோங்க, இதையும் கேன்சல் பண்ணி இதை 8 மாத்துங்க. ஸோ 8 அப்படி ஓகே 8/9 ஓகே இன்டூ 10 to the power, listen, இந்த -12 மேலே போயிட்டு இந்த டேர்மை கேன்சல் பண்ணிடும். ஸோ -9 + 1 is -8, ஸோ 10 power -8. ஸோ இந்த மாதிரி வரணும் சார் அப்ராக்சிமேட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? இல்லாட்டி இது 8.8 போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த வேல்யூ எக்ஸாக்டா வரும். சரியா? நீங்க இந்த வேல்யூ போட்டீங்கன்னா கண்டிப்பா ஆப்ஷன்ஸ்ல வரதுக்கு சான்ஸே இல்லை. இங்க பாருங்க, இந்த ஆன்சர் வருது பாருங்க.
ஓகே நீங்க 8.85 போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க. Two straight segments of wire AB and BC. So AB னு ஒரு straight wire, BC னு ஒரு straight wire. இது கியூப்ல எப்படி பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னு நல்லா அழகா அந்த ஸ்கீமேட்டிக் டயகிராம்ல கொடுத்திருக்காங்க. One face of the cubeல A ல இருந்து B இந்த அப்படி ஃபேஸ் டயகனல் வழியா ஒரு வயர் போயிட்டு அடுத்து மேல இருக்கிற இந்த ஃபேஸ் வழியா ஃபேஸ் டயகனல் வழியா இன்னொரு வயர் போகுது. சரியா? இப்போ இந்த வயர் கேரிங் அ கரண்ட், கரண்டோட டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஐங்கிற கரண்ட் இப்படி போய் தென் இப்படி போகுது, இந்த வயர்ல இது வழியா போகுது ஐங்கிற கரண்ட். ஓகே, the cube edge is 50 centimeter. So edge of this cube is 50 centimeter and magnetic field is uniform along y axis, right? இங்க magnetic field எப்படி இருக்குன்னா uniform about y axis, 0.4 Tesla about J cap. So இந்த full cubeலயுமே இப்படி மேல போயிட்டு இருக்கு, மேல இப்படி பியர்ஸ் பண்ணிட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகுது. கரண்ட் எவ்வளவு ஃப்ளோ ஆகுது வயர்லன்னு கேட்டா 3 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுதுங்கறாங்க. the force experienced by the wire ABC இருக்கு இல்லையா, இந்த வயர்ல எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. the force experienced in the wire எதுக்கு ஈக்குவல் I into L vector cross B vector. சரி, இது L னு சொல்றதை விட L effective அப்படின்னு சொல்றது தான் கரெக்ட். F vector equals to L effectiveனா கரண்ட் என்டர் ஆகிற இடத்துக்கும் கரண்ட் ஃபைனலா வெளியில வர இடத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒயர் வந்து இந்த மாதிரி ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் என்டர் ஆகிற இந்த பாயிண்ட்டுக்கும் கரண்ட் வெளியில வர இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற இதுதான் L effective. இந்த L effective should be perpendicular to the magnetic field. அது ஞாபகம் வச்சுக்கோ. L effective should be perpendicular to the magnetic field. அப்படி perpendicular இல்லாம incline இருந்தா யார் perpendicular அவங்க தான் L effective. Okay, this L effective should be perpendicular. This L effective should be perpendicular to magnetic field. External magnetic field க்கு அந்த L effective எப்படி இருக்கணும்? perpendicular இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க, கரண்ட் என்டர் ஆகிற இடம் இது, கரண்ட் வெளியில வர இடம் இது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஃபேஸோட டயகனல் தானே வரும், இதுதானே. இந்த லென்த் கரண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா? சரி, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா? சார், ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் இது, ஃபைனல் பாயிண்ட் இது. இங்க பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போயிட்டு இருக்கு மேல, எல்லா டைரக்ஷன்லயும் இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போயிட்டு இருக்கு, கரெக்டா? அப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் இந்த L எஃபெக்டிவ் கிடையாது, இதோட அட்ஜசென்ட்டா இருக்கிற இந்த லென்த் தான். இந்த லென்த் தான் உங்களுக்கு பெர்பெண்டிகுலர் டு தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த லென்த் என்னது? சைடு ஆஃப் தி கியூப் தானே, ரைட்? அப்போ force is equals to current passing through the wire is 3 ampere into the L effective is 50 centimeter. So 50 into 10 to the power minus 2. Okay, direction நான் அப்புறம் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. Okay, so 10 power minus 2 into current 3 ampere தானே? 3 ampere. The external magnetic field is 0.4, which is 4 by 10. Now this 10 and 10 will cancel. 4 and 5 is multiplied. You will get 20. 20 times 3 is 60. So 60 into 10 to the power minus 2. இதுதான் force. Direction கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன், கவனிச்சுக்கோ. For any cross product, R vector equals to first vector cross second vector. சார், நீ 11th படிச்ச எந்த சாப்டரா வேணாலும் இருக்கட்டும், 12th படிக்கிற எந்த சாப்டரா வேணாலும் இருக்கட்டும், நிறைய ஃபார்முலாஸ் பார்த்தோம். இப்போ டார்க் வெக்டார் equals to R vector cross F vector. Okay, like tangential velocity omega vector cross R vector. Okay, then magnetic force on charge Q into V vector cross B vector. Then EMF minus V vector cross B vector dot L vector, அங்கேயும் கிராஸ் ப்ராடக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நீ நிறைய ஃபார்முலாஸ் படிச்சிருப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். எந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு நீ டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுனாலும், 3 பேத்துல யாரோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுனாலும், சரியா, என்னோட ரூல் ஒன்று இருக்கு, நான் கண்டுபிடிச்சது இந்த ரூல் தான். இதை ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பா ஒரு கிராஸ் ப்ராடக்ட்ல ரிசல்ட் வெக்டார் ஒருத்தங்க இருப்பாங்க. இந்த ரிசல்ட் வெக்டார் யார்கிட்ட இருந்து வந்திருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெக்டார்னு ஒருத்தங்களையும் செகண்ட் வெக்டார்னு ஒருத்தங்களையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த ரிசல்ட் வெக்டார் கிடைப்பாங்க, கரெக்டா? ஃபார் எனி ஃபர்ஸ்ட் வெக்டார், ஓகே, உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோ. ஃபார் எனி கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, ஸோ இதுல எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ, இது ஃபர்ஸ்ட் வெக்டார், இது செகண்ட் வெக்டார், இது தேர்ட் வெக்டார், ஐ மீன் ரிசல்ட் வெக்டார், சரியா? இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஃபர்ஸ்ட் வெக்டார், இந்த தம் ஃபிங்கர் செகண்ட் வெக்டார் ஆஃப் த ஃபார்முலா, திஸ் இஸ் ரிசல்டன்ட் வெக்டார் ஆஃப் த ஃபார்முலா. ஓகே, இப்போ ஏன் இந்த ஃபார்முலா எடுத்துக்கோ. எஃபெக்டிவ் லென்த் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் வெக்டார், தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் உன்னோட செகண்ட் வெக்டார், தென் ஃபோர்ஸ் இஸ் யுவர் ரிசல்டன்ட் வெக்டார்.
இதே F equals to Q into V vector cross B vector. அங்க நான் என்ன பண்ணுவேன்? V is first vector. இதை V ன்னு எடுத்துக்கணும். Then B is second vector. Then the magnetic force is this middle finger. Okay. So இது ஞாபகம் வச்சுக்கோ சார். எல்லா cross product இதை அப்ளை பண்ணு. Any cross product. Okay. Use my rule. First vector, second vector, resultant vector. சார் நீங்க இந்த curl rule எல்லாம் பண்றீங்கல்ல, அதெல்லாம் பண்ணனும்னா எக்ஸாக்ட்டா உனக்கு ஃபர்ஸ்ட் வெக்டாரும் செகண்ட் வெக்டாரும் தெரிஞ்சா ரிசல்ட் வெக்டாரை கண்டுபிடிக்கலாம். பட் ரிசல்ட் வெக்டாரும் செகண்ட் வெக்டாரும் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்ப? இப்போ ரிசல்ட் வெக்டாரும் செகண்ட் வெக்டாரும் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வெக்டார் கண்டுபிடிக்கிறது, ரிசல்ட்டும் ஃபர்ஸ்ட்டும் தெரிஞ்சு செகண்டை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி மூணு பேத்துல யாரோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுனாலும் என்னோட ரூல் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? பட் ஃபார்முலா இப்படி இருக்கும்போது இங்க பாருங்க, இங்க பிளஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் வெக்டார், செகண்ட் வெக்டார், ரிசல்ட் வெக்டார். ஒருவேளை இங்க மைனஸ் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இப்ப நெகட்டிவ் சார்ஜ் வரும், அப்ப மைனஸ் வரும்போது இந்த ரிசல்ட் வெக்டார் அப்படியே தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த டைரக்ஷன்ல அப்படியே ஃபிட் பண்ணிக்கோ. இந்த வெக்டாருக்கு பதிலா இதுக்கு ஆப்போசிட் வெக்டார் F மட்டும் ஆப்போசிட்ல இருக்கும். நெகட்டிவ்ல ஃபார்முலா இருந்தா மட்டும் எனி கிராஸ் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் வரும்போது மைனஸா ஃபர்ஸ்ட் வெக்டார் கிராஸ் செகண்ட் வெக்டார்னு வந்துச்சுன்னா F இந்த ரிசல்ட் வெக்டாருக்கு ஆப்போசிட். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இப்படி இருக்கா அப்ப இப்படின்னு எடுத்துக்கோ. ஓகே, ரிசல்ட்டோட டைரக்ஷன் மட்டும் மாத்து, வேற யாரோட டைரக்ஷன் மாத்தாது. சரியா? சரி, இப்போ இங்க பாருங்க, டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இங்க போய் இங்க போகுது தானே. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எஃபெக்டிவ் கரண்ட் எங்க போகுது? எஃபெக்டிவ் கரண்ட் எங்க போகுது? எஃபெக்டிவ் கரண்ட் இங்க இருந்து இங்க போகுது, which means இந்த டைரக்ஷன்ல போதா, இதுதான் என்னோட எஃபெக்டிவ் கரண்ட். சோ கரண்ட் எந்த பக்கம் போகுதோ அதுதான் என்னோட L effective டைரக்ஷன். சோ ஃபர்ஸ்ட் வெக்டார் L effective இங்க இருக்கு Z ஆக்சிஸ்ல, L effective இந்த பக்கம் இருக்கு Z ஆக்சிஸ்ல. தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் Y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப ஃபோர்ஸ் எங்க இருக்கணும்? பிளஸ் X ஆக்சிஸ்ல இருக்கணும். அப்ப இந்த வயர் மேல இருக்கிற ஃபோர்ஸ் இந்த பக்கம் X ஆக்சிஸ்ல ஆக்ட் ஆகணும், I கேப்ல இருக்கணும். ஓகே, சோ 60 into 10 power minus 2 I cap தான் கரெக்ட். இல்லாட்டி 0.6 I cap அப்படின்னு போட்டாலும் கரெக்ட் தான். சோ இதான் உன்னோட ஆன்சர். गाइस புரிஞ்சுதா? டைரக்ஷன்ல புரிஞ்சுதடா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். இன்னும் நிறைய டைரக்ஷன்ஸ் வரும்போது நான் மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணி பாரு, உனக்கு இது ரொம்ப ஈஸியா மாறும். ஃபார் எனி கிராஸ் ப்ராடக்ட் நான் சொன்ன இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் நீ. ரைட், ஸோ இந்த சம் பாருங்க. A straight wire, a straight piece of conducting wire with mass m and length L. இதோட mass m and the length of the wire is L is placed on a frictionless inclined surface at an angle theta with respect to horizontal. So x axis ஓட இந்த inclined surface வந்து thetaங்கிற angle இருக்கு. So அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த surface மேல இருக்கிற length of the wire is L and the mass of the wire is m. Okay, there is a uniform and vertical magnetic field at all points. So இந்த வெட்ஜ் இப்படி இருக்குல்ல, இதுல என்ன ஆகுனா இங்க பாருங்க, இப்படி இந்த டைரக்ஷன்ல இப்படி எக்ஸாக்ட்டா இன் y axis there is a uniform magnetic field. Okay, so magnetic field வந்து இப்படி vertically மேல போயிட்டு இருக்கு. இவங்க என்ன கேக்குறாங்க, to keep the wire from sliding down a voltage source is attached. இந்த வயரோட ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிருக்காங்க. பேட்டரியில இருந்து கரண்ட் போக ஆரம்பிக்கும். இப்போ நான் இதுல இருந்து இப்படி ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. இப்படி கரண்ட் இப்படியும் போகலாம், கரண்ட் இப்படியும் போகலாம், இல்லாட்டி கரண்ட் ஆப்போசிட்ல இப்படியும் போகலாமா? கரண்ட் இப்படியும் போகலாம், இல்லாட்டி கரண்ட் இப்படியும் போகலாம். சோ இந்த சைடும் போக முடியும், இந்த சைடு போக முடியும். ரெண்டு சைடுல எங்கேயோ கரண்ட் போக போகுது. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, கரண்ட் கேரிங் வயர் இருக்கு. அப்ப என்ன ஆக்ட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ ஒருவேளை இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இவர் ஸ்லைட் ஆகுறத தடுத்துட்டாருன்னா அதான் கேட்க வரான். ஓகே, when just the right amount of current flows through the wire remains at rest. Determine the magnitude and direction of the current in the wire that will cause the wire remains at rest. So இந்த இதோட cross sectional view நான் போடுறேன். இங்க பாருங்க, இப்படி இருக்குது. ஓகே, இதுதான் அந்த wire. ஓகே, இப்போ direction of magnetic field எப்படி இருக்காமா? vertically upwards. So direction of magnetic field vertically upwards. நமக்கு தெரியும் இந்த டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? mg sin ஆக்ட் ஆகுமா அந்த வயருக்கு? அப்ப இந்த பக்கம் தான் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருந்து இத பேலன்ஸ் பண்ணி ஆகணும். கரெக்ட்? பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க பாருங்க, F is equals to நான் சொன்னேன்ல, F vector equals to I into L vector cross B vector. சரி, இதுதான் L vector. இப்போ இங்க இப்படி இருக்கு. கிராஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா L vector ஒன்னு உள்ள போகும், இல்லாட்டி வெளியில வரும். இப்போ எனக்கு ஒருவேளை L vector உள்ள போய் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ரைட் சைடுல வருதா? இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் ரைட் சைடுல வந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸோட ஒரு காம்பனன்ட் பிரிச்சிங்கன்னா திருப்பி mg sin θ ஓட ஆட் ஆயிரும், இன்னும் ஸ்பீடா விழ ஆரம்பிச்சிரும். அப்ப இதுவே ஒருவேளை கரண்ட் வெளியில வர மாதிரி இருந்தா, ஓகே, கரண்ட் வெளியில வர மாதிரி இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேல
L vector இந்த பக்கம் இருக்கு. So magnetic force இந்த பக்கம் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? அப்போ magnetic force இந்த பக்கம் வரணும். Magnetic force இந்த பக்கம் வரணும். Current என்ன ஆகணும்? Out from the board. Current என்னடா எழுத மாட்டேங்குது? Current out from the board இருக்கணும். வெளியில வரணும். ஓகே? Current நான் சொல்றது இந்த கிராஸ் செக்ஷனல் வியூல சொல்லிட்டு இருக்கேன். Current out from the board இருக்கணும். இங்க out from the board அப்ப என்ன அர்த்தம் சார்? இப்படி வந்திருக்கணும் current. இப்படி வந்தா தானே நீ இங்க இருந்து பாக்கும்போது out from the board இருக்கும். நீ இங்க இருந்து தானே பாத்துட்டு இருக்க. ஏன்னா இப்படி தான் உங்களுக்கு இன்க்ளைன் வெட்ஜ் வந்திருக்கு. ஓகே? சோ அப்ப ரைட்ல இருந்து லெஃப்ட் வரணும் current. ஓகே? To the left. ஓகே? சோ இந்த ஆப்ஷனா இருக்கலாம் இல்லாட்டி இந்த ஆப்ஷனா இருக்கலாம் இல்லாட்டி இந்த ஆப்ஷனா இருக்கலாம். ஓகேவா? சரி. current வந்து out from the board வரணும். இப்போ இந்த magnetic force இந்த magnetic force எதுக்கு ஈக்குவல்னு தெரியும்? I into L into B க்கு ஈக்குவல். இத அப்படியே கன்வர்ட் பண்ணீங்க அப்படினா காம்போனன்ட்ஸா இப்படி ஒரு காம்போனன்ட்டும் இப்படி ஒரு காம்போனன்ட்டும் வரும். சோ ILB into ரைட். சார் இங்க பாருங்க. இந்த தீட்டா சேம் தானே. அப்ப இது இங்க போச்சுனா cos தீட்டால வந்தாகணும். cos தீட்டா. இதுதான் sin தீட்டா. இப்போ இந்த ஃபோர்ஸ் mg sin தீட்டாவை பேலன்ஸ் பண்ண முடியும்னா சோ ILB into cos தீட்டா equals to mg sin தீட்டாவா இருக்கும்போது இந்த LB cos தீட்டாவை அங்க எடுத்துட்டு போங்க. சோ current passing through the wire is mg by L into B times sin by cos என்னன்னு மாறிடும் உங்களுக்கு tan தீட்டான்னு மாறிடும். சோ mg divided by LB into tan theta mg tan theta divided by 2LB no இதுதான் கரெக்ட் இல்ல தேர்ட் ஆப்ஷன். So mg into tan theta divided by LB எப்படி வரணும்? ரைட்ல இருந்து லெஃப்ட் இப்படி வெளில வந்தா தான் நீங்க இங்க இருந்து பாக்கும்போது எப்படி இருக்கும்? அவுட் ஃப்ரம் த போர்டா இருக்கும். கிளியர் गाइस? புரிஞ்சுதா இந்த சம்? எனி டவுட்? Next போலாமா? Okay. Next question பாருங்க. A particle of charge Q and mass m is projected from origin with an initial velocity v equals to v naught by root 2 times x cap. ஒரு பார்ட்டிகிளை ஓகே x ஆக்சிஸ்ல v naught by root 2 வெலாசிட்டியும் y ஆக்சிஸ்ல v naught by root 2 அதே தான் சார் பாருங்க x cap y capங்கிறது டைரக்ஷன் i cap j cap க்கு பதிலா அப்படி xy யூஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவுதான். ஓகே தென் இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு z ஆக்சிஸ்ல இருக்கு பிளஸ் z னா வெளியில வரணும். ஓகேவா? சோ அப்ப இந்த டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. இப்போ இந்த ஸ்பேஸ்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு அதுவும் x ஆக்சிஸ்ல இருக்கு. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அபௌட் x ஆக்சிஸ் the magnitude is e naught times exponential power minus lambda times x. ஓகே x ஆக்சிஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் z ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ நான் ஒரு சார்ஜை ப்ரொஜெக்ட் பண்றேன். நான் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவருக்கு x ஆக்சிஸ்லயும் y ஆக்சிஸ்லயும் வெலாசிட்டி கொடுக்குறேன். சரியா? இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னா from 0 to L. எனக்கு இதுதான் எனக்கு 0,0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு Lங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இது இந்த ரீஜனுக்குள்ள மட்டும் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குங்க. அதை தாண்டி போல not more than L அதே மாதிரி not less than 0. okay which means there is no electric field in the negative x axis. okay now question என்னன்னா if the charge is moving from a distance 0 to L the change in kinetic energy என்னன்னு கேக்குறான். work energy theorem. okay so the change in kinetic energy is nothing but work done by electric force. right? ஏன்னா magnetic force பண்ற work done என்னது? 0. magnetic force will not do any work on the charge. அது என்ன பண்ணும் சார்? just to change the direction of velocity. அதுவும் எப்போனா if the velocity is perpendicular to the magnetic field or if the velocity is inclined to the magnetic field then only the magnetic field will change the direction of the velocity, not even the magnitude of the velocity. Only it will change the direction of the velocity. right? so by changing the velocity direction அப்படி சர்க்கிள் பண்ணலாம் இல்லாட்டி ஹெலிக்கலா மூவ் ஆகுது இல்ல இதுக்கெல்லாம் காரணம் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டே தவிர மேக்னிட்யூட சேஞ்ச் பண்ணாது. அப்போ வெலாசிட்டில மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆச்சுன்னா அது யார் காரணமா இருக்கணும்? only the electric field is reason. ஓகே இப்போ இந்த சார்ஜ் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் என்னது? q into e. இதுதான் ஃபோர்ஸ். இப்போ உங்களுக்கு சேஞ்ச் இன் கைனெடிக் எனர்ஜி வேணும்னா just find the work done by electric force. so dw is nothing but minus f times d
x xல தான இருக்கு so x okay what is f minus q times e into dx கரெக்ட்டா so இதை இன்டகிரேட் பண்ணுங்க x எங்க இருந்து எங்க போலாமா 0 to l போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இது 0 to w ன்னு மாறிடும் ஓகேவா now the work done is equals to minus q into e ஓட வேல்யூ என்னது e naught into exponential power minus lambda times x right so இந்த டேர்மை நீ x பொறுத்து இன்டகிரேட் பண்ணு so இங்க minus q into e naught constant வெளியில வந்துரும் e power ax டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கனா e power minus lambda into x divided by அந்த a ங்கற minus lambda திருப்பி கீழ டினாமினேட்டருக்கு வரும் இப்போ 0 ல இருந்து l ங்கற லோயர் அண்ட் அப்பர் லிமிட்டை செட் பண்ணுவேன் கரெக்ட்டா சரி இது என்னன்னா இங்க பாருங்க நோட் e power ax இத dx பண்ணா e power ax divided by a அவ்வளவுதான் ரைட் e power ax dx பண்ணீங்கனா e power ax divided by a இங்க a யாரு minus lambda அப்ப a கீழ போய்டும் minus lambda then e power ax பண்ணீங்கனா திருப்பி e power ax தான் வரும் அதே e power ax இப்போ x க்கு பதிலா l கொடுக்கணும் அப்போ minus q into e naught of ரைட் சார் மைனஸ் லாம்டாவை கூட வெளியில எடுத்துறலாம் இது எடுத்துருங்க எடுத்துட்டு பிளஸ் q e naught by lambda காமனா வெளியில வச்சிரு சரியா இப்போ e பவர் minus lambda into l போடலாமா அப்பர் லிமிட் then minus e பவர் minus lambda into lower limit 0 போடுவீங்க ரைட் lower limit 0 போடுவீங்க so anything power 0 is 1 so e பவர் minus lambda into l minus 1 of q okay so q e naught by lambda so இதுதான் கரெக்ட் டேய் இதுதான் வரணும் சரியா இதுல இந்த டைரக்ஷனை மாத்தி இருக்கணும்பா அப்படி இல்லனா இவங்க ஜஸ்ட் இன்டகிரேஷன் எப்படி பண்ணிருப்பாங்கன்னா f into dx மட்டும் பண்ணிருப்பாங்க நெகட்டிவ் எடுக்காம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் minus f into dx தான் பண்ணனும் ஓகே ஓகே லிசன் கவனி ரைட் இந்த சைன் என்ன காரணம்னு சொல்றேன் பாருங்க நீங்க f into dx கண்டுபிடிக்கிறது dw not du கரெக்ட்டா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி நீ கண்டுபிடிக்கலல நீ வொர்க் டன் தான சார் கண்டுபிடிக்கிற அப்போ இது என்னவாயிடும் இது பிளஸ்ஸா தான் இருக்கும் அகைன் இது பிளஸ்ஸா தான் இருக்கும் இதுவும் பிளஸ்ஸா தான் இருக்கும் இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு மைனஸா மாறும் டேய் புரிஞ்சுக்கோடா f into dx பண்ணுவோம்ல அது எப்ப பண்ணுவோம் சார் f into dx எப்ப பண்ணுவோம் minus f into dx பண்ணீங்கனா you are finding du change in potential energy but இவங்க simply we are doing the work done by the conservative any force right f into dx அவ்வளவுதான் நீங்க work done தான் கண்டுபிடிக்கிறீங்க just f into dx okay so அப்ப இந்த நெகட்டிவ் திருப்பி உள்ள எடுத்து போனீனா 1 minus lambda e power minus lambda into l ன்னு மாறிடும் ஓகே நெக்ஸ்ட் போலாமா இந்த சம் புரிஞ்சதா guys next போலாமா okay next question a particle having charge 10 to the power minus 9 coulomb moving in x and y plane in a field of 0.4 j cap இங்க பாருங்க electric field வந்து vertically upward இருக்குப்பா 0.4 j cap electric field then magnetic field எப்படி இருக்காமா in k cap magnetic field வந்து out from the board இருக்கு right which is 4 into 10 to the power minus 3 k cap plus k cap வெளியில வருது டெஸ்லா ஓகே இப்போ எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுனா 4i plus 2j x axis ல இருக்க ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க y axis ல இருக்கிற ஃபோர்ஸும் கொடுத்துட்டாங்க 4i into 10 power minus 10 then 2j into 10 power minus 10 newton the velocity of the particle at that instant இப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுற டைம்ல இந்த பார்ட்டிகிளோட velocity எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க charge of the particle கொடுத்துட்டாங்க q value கொடுத்தாச்சு
என்ன பண்ணலாம்? இனிஷியலி இந்த சார்ஜ் எப்படி மூவ் ஆயிருக்கு? ஃப்ரம் ரெஸ்டா? ஓகே, இது நீ அப்படி கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இனிஷியலா ரெஸ்ட்ல மூவ். ஓகே, இங்க பாருங்க ஃபோர்ஸ் வேற கான்ஸ்டன்ட்டா இருக்கா? சரி, இல்ல சார். இப்போ இவருக்கு ரெண்டு டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்க சான்ஸ் இருக்கு. Vx and Vy. Vx and Vy. ரைட்? இப்போ இவர் மேல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. 4i into 10 power minus 10. மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உங்களுக்கு z ல இருக்கு, k கேப்ல இருக்கு. வெலாசிட்டி x and y ல இருந்துச்சுன்னா அப்ப இந்த வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் தான், இந்த வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் தான். அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பாசிபிளா? ரைட். தென் Vy ல கண்டிப்பா நீங்க qங்கற சார்ஜுக்கு வெலாசிட்டி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இங்க என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? QEங்கற ஃபோர்ஸ் வந்து j கேப்ல ஆக்ட் ஆகுமா? QE j கேப்ல ஆக்ட் ஆகுமா? பட் நீங்க கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா இது சர்க்குலர் மோஷன்ல போகுதா அந்த காம்பனன்ட்லாம் கொடுக்கணும்டா. அப்படி இல்லனா இவங்க ஜஸ்ட் இத QVB okay which is equals to q times e. so இத மேபி பேலன்ஸ் பண்ணியிருக்கவும் சான்ஸ் இருக்கு. v is equals to e vector divided by b vector இருக்கு இல்லையா? so இத மேபி நீங்க பண்ணலாம். v vector equals to e vector divided by b vector. so I think அவங்க இந்த வெலாசிட்டி தான் கேட்க வராங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு இன்னும் நிறைய க்ளூ தேவைப்படுது இதுல. ஏன்னா இது வந்து இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா x and y ஆக்சிஸ் ரெண்டு ஆக்சிஸ்ல வெலாசிட்டி இருக்கு. சோ அப்ப இதுல என்ன பாசிபிலிட்டி இருக்கு பாருங்க. due to x axis velocity magnetic field out from the board. so அப்ப magnetic force downward act ஆகும்ல, right? so f minus y லயும் magnetic field வருது. okay, then direction of velocity இங்க, magnetic field இங்க இருக்கு. அப்போ direction of force இந்த பக்கம் வரதுக்கு சான்ஸ் இருக்கா? so இந்த பக்கமும் உங்களுக்கு fm இருக்க சான்ஸ் இருக்கு. okay, then due to y right sideல magnetic force வரும், due to x downward magnetic force வரும், and then QE வந்து எப்படி இருக்கணும்? மேல ஆக்ட் ஆகணும். இந்த இடத்துல உங்களுக்கு QE ஆக்ட் ஆகணும். இப்போ அவங்க மொத்த ஃபோர்ஸே பாருங்க 4i. அப்ப இந்த ஃபோர்ஸ் அவன் என்னன்னு சொல்றானா 4i ன்னு சொல்றான். அப்ப இந்த ஃபோர்ஸ் யாரால வந்துச்சு? due to Vy னால வந்துச்சு இல்லையா? அப்ப இந்த x ஆக்சிஸ்ல இருக்க ஃபோர்ஸ் அவன் 4 யூனிட் ன்னு சொல்றான், which is equals to QVB. so Q கொடுத்திருக்கான் பாருங்க 10 power minus 9 கொடுத்திருக்கான். okay, into velocity about y axis. ஏன்னா y axisல இருக்க velocity தான் இந்த ஃபோர்ஸ் கொடுத்துச்சு. ஓகேவா? into the magnetic field. magnetic field எவ்வளோ? 4 into 10 power minus 3 இருக்கா? ஓகே, ஃபோர்ஸ் வந்து minus 10 ல இருக்குடா. 4 into 10 power minus. ஏன்னா இங்க பாருங்க பவர் என்னடா மைனஸ் இருக்குமே, ஒரே நம்பரா கொடுத்துருக்கானு பார்த்தேன். 10 power minus 10 வேற கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இந்த minus 9 இந்த minus 10 கேன்சல் ஆயிட்டு இத minus 2 னு மாத்துமா? அப்போ Vy இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல், இந்த 10 power minus 2 வந்து மேல plus 2 னு மாறும். so Vy is equals to 100. so j கேப்ல 100 இருக்கணும். அப்போ j கேப்ல 100னா ஒண்ணு இவங்களா இருக்கலாம் இல்லாட்டி இவங்களா இருக்கலாம். இந்த ரெண்டுமே பாசிபிள். இவங்க கிடையாது, -100 மைனஸ் j கேப்ல போகுது. அடுத்த ஃபோர்ஸ் எங்க இருக்குங்க? 2j. ஓகே, so 2j னா பாருங்க இந்த ஃபோர்ஸ் மைனஸ் இந்த ஃபோர்ஸா இருக்க முடியுமா? so QE minus FM. அப்பதான் நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? அப்வர்ட் போகும், which is equals to எவ்வளோ? 2 into 10 power minus 10. so 2 into 10 to the power minus 10 ன்னு சொல்றோம். ஓகே, ரைட். இப்போ இந்த FM எதுக்கு ஈக்குவல்? so Q into இந்த FM டவுன்வர்ட் இருக்கிற FM யாரால வந்துச்சு? இது Vx ஆல கிடைச்ச ஃபோர்ஸ் இது. அப்ப Q into Vx into B. இந்த இடத்துல Q into E ன்னு சொல்லலாமா? which is equals to 2 into 10 to the power minus 10 ன்னு சொல்லலாம். okay, now this Q common, which is 10 power minus 9 10 power minus 9 of electric field வந்து 0.4 0.4. so அப்ப நான் 4 by 10 ன்னு வச்சுக்கிறேன், minus Vx into, so Vx கண்டுபிடிக்க போறேன், into B. magnetic field வந்து 4 into 10 to the power minus 3, right, which is equals to 2 into 10 to the power minus 10. so இதை சால்வ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும்? Vx கண்டுபிடிக்க முடியும்.
ஓகே இந்த 10 பவர் மைனஸ் 9 10 பவர் மைனஸ் 10 இருக்கு இல்லையா அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10 பவர் மைனஸ் 1 மட்டும் இருக்கும் which is 2/10. அப்போ உங்களுக்கு 4/10 மைனஸ் Vx into 4 into 10 to the power minus 3 which is equals to 2/10 வருது. 2/10 கரெக்டா? இந்த டேர்ம் இங்க வந்தீங்கன்னா 4/10 minus 2/10 is 2/10 which is equals to Vx into 4 into 10 power minus 3. Now this 2 and 4 will cancel by 2 times. இந்த term அப்படியே கீழ வந்து multiply பண்ணும். பண்ணிச்சுனா 1/2 into 10 to the power minus 2 னு மாறும். இது மேல போச்சுனா 100 னு மாறும். So அப்போ 100 divided by 2 is equals to Vx னு மாறும். So Vx equals to 50. So 50 I cap and 100 J cap. So option A is correct. Okay, option A is correct. ஓகேவா ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி செஷன் ஸ்டார்ட் ஆகும், அது பாருங்க. இன்னும் கொஞ்சம் இங்கே சம்ஸ் வச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை மறுபடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 45 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு அண்ட் டாபிக்ஸும் பார்த்துருக்கோம் நிறையா. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம்டா. ஓகே, டாக்குமெண்ட் அனுப்பியிருப்பாங்க. இன்னும் ஒரு 3 சம்மோ 4 சம்மோ தான் இருக்குது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூடா, தேங்க்யூ.
Hello guys, good evening. So நேத்திக்கு half of the 12th chapters பார்த்துட்டீங்க கரெக்டா? So mostly again organic chemistry discuss பண்ணிருப்பீங்க. So இன்னைக்கு நம்ம the remaining parts, so physical chemistry and then கொஞ்சம் inorganic question, salt analysis ல very less number of questions நான் pick பண்ணிருக்கேன். So யாரெல்லாம் liveல இருக்கீங்களோ? Yes, good evening all of you. Can we start? Ready everybody? Okay, good evening all of you. Okay, so இன்னைக்கு நம்ம so 12th standard ல இருக்கிற so physical chemistry and then inorganic chemistry plus analytical chemistry. and analytical பாத்தீங்க அப்படினா just a few questions தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Let's start, we don't want to waste time. Okay, so just for a change என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம D and F block வந்து நான் கடைசியா questions கொடுத்திருக்கேன். We will start from the D and F block. Okay, so in the coordination compounds D and F block இதெல்லாம் ரொம்ப important chapters கரெக்ட்டா? Okay, so யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ? Yes, good evening all of you. So can we start? Okay, so for a change we will start from the backwards. Okay, so first question பாருங்க. Assertion reasoning கண்டிப்பா இந்த எக்ஸாம்க்கு assertion reasoning match the following type and then true or false. So இதெல்லாம் வரதுக்கு நிறைய chances இருக்கு. Okay, so you can start, give your answer. Yes, யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்களோ give your answer. என்ன question கொடுத்திருக்காங்க? assertion the total number of isomer shown by CrCl2 OX. What is OX? Oxalato to 3 minus the complex ion is 3 ன்னு சொல்றாங்க. First case, இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஏதாவது ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் இருக்க வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். கோஆர்டினேஷன் இருக்காது, ஹைட்ரைட் ஐசோமரிசம் இருக்காது, லிங்கேஜ் இருக்காது. பேலன்ஸ் இருக்கிறது என்னது? அயனைசேஷன் ஐசோமரிசம். அப்ப எந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசமும் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப பேலன்ஸ் இன்னொரு ஐசோமரிசம் என்னது? which is geometrical isomerism or is optical isomerism. So இந்த காம்ப்ளெக்ஸுக்கு geometrical isomerism இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. what is a complex? it is CrCl2 and then oxalato. this is a complex. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு geometrical. yes guys, all of you start, give your answer. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு geometrical isomerism இருக்குமா இருக்காதா? டெஃபினட்டா இருக்கும் கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு क्वेश्चन கேக்குறாங்கன்னா என்ன கோஆர்டினேஷன் நம்பர் வருதுன்னு பாருங்க. வாட் இஸ் a coordination number of this one? so Cl ங்கிறது இட்ஸ் a unit ended ligand. ஓகே, எஸ், Cl ங்கிறது என்னது? இட்ஸ் a unit ended ligand. அப்ப ரெண்டு unit ended ligand இருக்கு. it is 2 into 1. so அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்? ஆக்சலேட்டோ இருக்கு கரெக்ட்டா? ஆக்சலேட்டோ அப்படினா என்னது? it is a bidentate ligand. மொத்தம் எத்தனை bidentate ligand இருக்கு? ரெண்டு bidentate ligand இருக்கு. அப்ப 2 into 2 கரெக்ட்டா? அப்ப டோட்டலா என்ன வரும்? கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படினு கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப கோஆர்டினேஷன் நம்பர். ஹாய் கிருஷ்ணா, குட் ஈவினிங். சூப்பர். அரைஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, வெரி குட் மா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சு அப்படினா என்ன ஜியோமெட்ரி வரும் சொல்லுங்க. so you will get it octahedral geometry, right? அப்போ இந்த octahedral geometryல cis and trans isomerism இருக்குமா இருக்காதா? ஓகே, cis and trans isomerism இருக்கும் கரெக்ட்டா? so அப்ப நான் எப்படி எழுதலாம்? Cr. so இங்க ஒரு chlorine atom, இங்க ஒரு chlorine atom. so here oxalato is a bidentate ligand, right? just a second, it's a bidentate ligand. just a second. Okay, oxalato is a bidentate ligand, right? so here again oxalato. so இப்போ நான் draw பண்ணிருக்கிறது cis isomerism இல்ல trans isomerism? yes, I want all of you to give your answer. is it a cis isomerism or trans isomerism? so this is, good evening Shri, good evening. so this is cis or trans? this is trans isomerism. இதுவே நான் எப்படி cis draw பண்ணலாம்? so Cr and then chlorine கரெக்ட்டா? right, here it is a oxalato. so oxalato bidentate ligand la connect ஆயிருச்சு and then here it is oxalato. so this is a cis isomerism, this is a trans isomerism. இதுல யாருக்கு optical isomerism இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். okay, oh very good, thank you Arais. இது ரெண்டு பேத்துல யாருக்கு optical isomerism இருக்கும்?
சிஸ்ல ஆப்டிக்கலா இல்ல டிரான்ஸுக்கு ஆப்டிக்கலா? ஸோ சிஸ்ஸுக்கு ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்குமா, டிரான்ஸுக்கு இருக்குமா? ஃபாஸ்ட் வெரி குட். சிஸ் காம்பவுண்ட் ஹாஸ் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். வெரி குட் சூப்பர். அப்போ மொத்தம் எத்தனை ஐசோமரிசம் இருக்கு? 3 ஐசோமரிசம். ஒன்று சிஸ், இன்னொன்று டிரான்ஸு. டிரான்ஸுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது, சிஸ்ஸுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். அப்போ இதுல டி ஃபார்மும் இருக்கு, எல் ஃபார்மும் இருக்கு, பிளஸ் ஒரு டிரான்ஸ். கரெக்டா? ஒரு டி ஃபார்ம், ஒரு எல் ஃபார்ம் and then ஒரு trans. அப்போ 3 ஐசோமரிசம். ஏன் டிரான்ஸுக்கு, see I want all of you to give your answer. ஏன் டிரான்ஸுக்கு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது? சொல்லுங்க பார்க்கலாம். Why trans does not have optical activity? Do it fast guys. So assertion is right. What about the reason? CrCl2 S கொடுத்துட்டீங்க. ஹலோ எவ்ரிவன். எஸ், ஜாயின் பண்ணியாச்சு. 5:15 சொல்லியிருந்தேன், அதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்மால் இஷ்யூஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் வி வில் ஸ்டார்ட் தி கொஸ்டின். ஸோ த ரைட் ஆன்சர், என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க இதுக்கு? ஸோ அசர்ஷன் இஸ் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த CrCl2 OX2 3 காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஷோஸ் 3 ஐசோமரிசம். சிஸ்ல 2 இருக்கும், டிரான்ஸ்ல 1 இருக்கும். அப்போ 3 இஸ் கரெக்டா. நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்டாஹீட்ரல் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ ரைட். பட் அசர்ஷன் அண்ட் ரீசன் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதானா இல்லை, கரெக்டா? அப்போ நான் என்ன சொல்லணும்? ஸோ அசர்ஷன் இஸ் ரைட், ரீசன் இஸ் கரெக்ட், பட் இட் இஸ் நாட் த ரைட் எக்ஸ்பிளனேஷன். கரெக்டுங்களா? ஓகே, இட் இஸ் நாட் த ரைட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஓகே, எஸ், am I audible? என்ன இன்னும் யாரையும் காணுமே? எல்லாம் ஷார்ப்பா 5:50 தான் ஜாயின் பண்ணுவேன் இருக்கீங்களா? எஸ் எஸ். Okay, I'll also join in 2 minutes. Everyone, yes. So I think join பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். So we don't want to waste time. Let's start. Okay. So எந்த அளவுக்கு prepare பண்ணிருக்கீங்க? 100% confidence இருக்கா உங்களுக்கு? Yes, yes. Arise வந்துட்டாங்க. So என்ன உங்களோட real name என்னது? Okay. So I'll go to the next question, ma. Okay. So what is the next question?
Identify the optically active compound from the following. Okay, identify the optically active compound from the following. சொல்லுங்க பார்க்கலாம், what is the answer? Come on guys, quickly. ஒரு சின்ன பிரேக் கொடுத்தாலே அப்படியே எஸ்கேப் ஆயிடுறீங்க. கரெக்டா? ஓகே, ஸோ டெக்னிக்கல் இஷ்யூ வந்துருச்சு. ஸோ ஐ கோ வித் கொஸ்டின் நம்பர் 49. ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட். இது யூஸ்வலாக மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸஸ் எதுவுமே ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஷோ ஆகாது. ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் ஷோ ஆகாது. அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸுக்கும் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸும் வந்துட்டு ஹோமோலிப்டிக்காக இருக்காது அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் தி ஆன்சர்? இவ்வளோ பென்சில். ஓகே, ஃபைன். ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர்மா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். அது ஹோமோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ் தான், ஸ்டில் இட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏ இஸ் ரைட். பட் டிரான்ஸ் எப்படி ஷோ ஆகும்? டிரான்ஸ் ஷோ ஆகாது. என்ன காரணம்? பிகாஸ் அங்கே மிரர் இமேஜஸ் எப்படி இருக்கு? சூப்பர் இம்பாசிபிளாக இருக்கு. ஹரிஷ், மிரர் இமேஜ் சூப்பர் இம்பாசிபிளாக இருந்தால் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஸோ சிஸ் காம்பவுண்ட் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். வெரி குட். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர்மா. சூப்பர் சூப்பர். ஸோ COEN த்ரைஸும் கண்டிப்பாக ஆப்டிக்கல் ஐசோமரிசம் இருக்கு, geometrical இல்ல. Very good, very good. I'm going to the next question. Okay, so next question பாருங்க. It is a one lengthiest question. Okay, lengthiest question. Yes, so match a column and choose the correct option. So கரெக்டா ஏதாவது 2 compounds work out பண்ணிட்டு எதுக்கு கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். Come on fast. Okay, so option A ல என்ன கொடுத்திருக்கு? question A ல என்ன கொடுத்திருக்காங்க? MnCN6 3- தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ். கரெக்டா? குயிக்கா டக் டக்னு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். question number 48. ஓகே, ஸோ நான் ஒரு question சால்வ் பண்ணிடுறேன். ஸோ A MnCN6 and 3-. ஃபர்ஸ்ட் Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்றேன். அப்போ x plus 6 into -1 which is equal to -3. அப்போ x ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? x is equal to +3 வரும். அப்போ manganese-ஓட +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? ஸோ manganese +3 ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3d4 வரும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும்? ஸோ நம்ம கிட்ட இருக்கிற CN வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா வீக் ஃபீல்ட் லிகாண்டான்னு பார்க்கணும். கரெக்டா? இந்த CN யாரு? Is it a strong field ligand or a weak field ligand? It is a strong field ligand. அப்ப strong field ligand என்ன நடக்கும்? அங்க pairing நடக்கும். கரெக்டா? சோ அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? So this is your manganese atom. Manganese atomல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 4 எலக்ட்ரான் இருக்கு. This is a very good question. எல்லாருமே இந்த strong field ligand பார்த்துட்டு இமிடியேட்டா என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, you will be choosing as a always. Okay, so strong field ligand அப்படினா கண்டிப்பா pairing நடக்கும் and it is a diamagnetic. ஆனா எல்லா கேஸ்லயுமே கிடையாது. It is not in all the cases. Okay, so Mn மொத்தம் 4 electrons இருக்கு. 1 2 3 4 electrons இருக்கு. and then this is a empty 4s orbital and this is a 4p orbital. நல்லா கேர்ஃபுல்லா கவனிங்க. மொத்தம் 6 CN இருக்கு. அப்ப கண்டிப்பா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கும்போது பேரிங் நடந்து D2sp3 தான் கிடைக்கும். ஓகே, அப்போ நீங்க எல்லா எலக்ட்ரானை பேர் பண்ணணுமானா தேவையில்லை. D2sp3க்கு தேவைப்படுறது மட்டும் நீங்க பேர் பண்ணா போதும். ஸோ இந்த d ஆர்பிட்டல், இன்னர் d ஆர்பிட்டல்ல மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல் உங்களுக்கு வேக்கண்டா இருக்கணும்? 2 வேக்கண்டா இருக்கணும். அப்போ இது 2 வேக்கண்டா இருந்துச்சு அப்படினாலே D2sp3 பாசிபிள். அதனால நீங்க பேர் பண்ணும்போது ஒரே ஒரு எலக்ட்ரானை பேர் பண்ணீங்கன்னா போதும், எல்லாத்தையுமே பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரிமெம்பர், D2sp3 தான் ஹைபிரிடைசேஷன். அதுல கடைசியில 2 பாக்ஸ் மட்டும் எம்டியா இருந்தாலே போதும். அப்போ so this is 1 CN. so இது மாதிரி 6 CN என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. கரெக்டா? ஓகே, so this is paramagnetic or diamagnetic? It is paramagnetic. just CN பார்த்தோம்னா diamagneticன்னு போடக்கூடாது. ஓகே, எஸ். அப்ப எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. 2 அன்பேர்ட் எலக்ட்ரான். கண்டிப்பா 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் வராது. செகண்ட் டயமேக்னெட்டிக்கும் கிடையாது. தேர்ட் ஒன் 2 அன்பேர் எலக்ட்ரான் paramagnetic D2sp3. அப்போ இது வரலாம். ஆப்ஷன் A வந்து 3-ஆ வரலாம். எங்க? பட் ஆப்ஷன் Aக்கு இங்க 3-ஆ இல்லையே. ஓகே, we'll go to the next one. அடுத்து பாருங்க,
paramagnetic D2sp3 and then magnetic moment is 1.1. Okay, 1.1 ன்னு கொடுத்திருக்காங்க. What is the answer? எங்க ஆன்சர் எது வர மாட்டேங்குதே? Come on fast. Quick. Okay, so paramagnetic D2sp3, 2 unpaired electrons. So first one, this is a right statement. See, I think answer ki konjam mistake irukku. A ku vandu option 3 da right ma. Okay, A ku option 3 da right, 2 unpaired electron. Okay, there is a mistake in answer ki. So I think you can do the remaining. எல்லாத்தையுமே இதே மாதிரி நீங்க சால்வ் பண்ணுங்க. MnCl6, FeCN6, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா ஞாபகம் இருக்கணும். C2O4. Okay, C2O4ங்கிறது is it a bidentate ligand or a unidentate ligand? C2O4. Yes, reply quickly. C2O4 is a bidentate ligand or unidentate ligand? Yes, come on fast. It's a bidentate ligand. அது ஓகே, இது நம்ம தெளிவா இருப்போம். ஆனா அது strong field ligand weak field ligand ன்னு கேட்கும்போது definitely it's a weak field ligand, எந்த ஒரு டவுட்டும் இல்ல. பட் இந்த கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3ல இருக்கும்போது C2O4 ஓட ரோல் என்ன? See, that is the reason I have took this question. Okay, cobalt +3ல இருக்கும்போது C2O4 2- வந்து என்ன லிகாண்டா ஆக்ட் ஆகும்? strong field ligand ஆக்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. very good Krishna. It act as a strong field ligand. இதுக்கு என்ன காரணம்? because cobalt 3+ வந்து so very strong force of attractionல வந்து C2O4 கூட bind ஆகும். அப்படி strong force of ஜென்ரலா கோபால்ட் வந்து +2ல இருக்கலாம் +3ல இருக்கலாம், கரெக்ட்டுங்களா? அப்ப +3 வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது ஆட்டம் எப்படி இருக்கும்? ஸ்மாலரா இருக்கும், ரைட்டா? அப்போ அங்க சார்ஜ் செப்பரேஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? மோர் இருக்கும், கரெக்ட், ரைட்? அதனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் தி லிகாண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதனால எலக்ட்ரான் பேரை என்ன பண்ணுது? pair up பண்ணுது. electrons pair up பண்ணுது. So it is acting as a strong field ligand. Reason கேட்கலாம். See, I am not doing all the question. ஒரே ஒரு question மட்டும் தான் நான் இங்க சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். Okay? Yes, but இந்த C2O4 ஓட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Coming to the next question. Fast. Let's see இந்த question யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்கன்னு. ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தான் இருக்கு இந்த questionல. சின்ன வித்தியாசம் மட்டும் தான் இருக்கு. Fast மா. Select the incorrect statement regarding the metal carbonyl among the following. So metal carbonyl நாலே நம்மளுக்கு தெரியும். What is metal carbonyl? So metal and then CO. கரெக்ட்டுங்களா? So carbon என்ன பண்ணும் first? It will donate a pair of electron to the metal, right? To the empty orbital of metal. அப்ப அங்க என்ன bond form ஆகுது? Sigma bond. Now metal கிட்ட இருக்கிற filled electron so யாருக்கு கொடுக்கிறோம்? கார்பனைலுக்கு கொடுக்கிறோம். அந்த கார்பனைல்ல வந்து என்ன இருக்கு? empty pi star orbital இருக்கு. Come on, what is the right answer? Guys, give your answer quick. Okay, fast. Give your answer. 1. எப்படி கிருஷ்ணா 1 வரும்? metal carbon bond questionல கேட்டிருக்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட்? incorrect statement. கேர்ஃபுல்லா கவனிங்க. select the incorrect statement. Is it a right answer? incorrect statementக்கு எப்படி உங்களுக்கு sigma and pi character? So already carbon to metal sigma, metal to carbon it's a pi bond. வந்தாச்சுல்ல, கரெக்ட்டா? So இது நம்ம சொல்ல முடியாது. So the first option is right. Metal carbon sigma bond is formed by the donation of lone pair of electron on the carbonyl carbon. That is also right. So sigma bond எதனால ஃபார்ம் ஆயிருக்கு? கார்பன் வந்து எலக்ட்ரான் பேரை மெட்டலுக்கு கொடுக்குது. and metal கொடுக்கிற எலக்ட்ரான் பேர்னால pi bond ஃபார்ம் ஆயிருக்கு. அதுவுமே கரெக்ட். third statement வாங்க. the metal carbon pi bond is formed by the donation of a pair of electron from the filled d orbital. இது வரைக்கும் கரெக்ட் தான். very good Aris, very good, super. option 3 is the right answer. என்ன காரணம்? ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பைன் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இங்க என்ன இருக்கணும்? it should be a pi star orbital. Okay, very good, super. pi star orbital இருக்கணும். that is the right one. Okay, coming to the next question. Fast everybody. Come on, quick. The correct formula for triethane 1,2 diamine cobalt 2 sulfate is. இதுவுமே கொஞ்சம் யூஷுவலா மிஸ்டேக் பண்ற क्वेश्चन நான் அத எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, சோ இங்க பாருங்க. triethane 1,2 diamine. மெட்டல் வந்து என்னது? கோபால்ட். ஓகே, CO.
டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஈத்தேன் diamine, it is an en, எவ்வளோ டைம்ஸ் 3 times இருக்கு. and then what is counter anion? SO4 is a counter anion. கரெக்டா? இதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? ஓகே, the cobalt oxidation state +3 அதுவுமே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. SO4 oxidation state என்ன இருக்கு? -2 இருக்கு. நம்மளுக்கு தெரியும் ஓவராலா காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கணும்? இட் ஹாஸ் டு பி ஈக்குவல் டு 0. கரெக்டா? அப்போ இங்க +3 இருக்கு, இங்க -2 இருக்கு. எத்திலீன் டையமின் இஸ் a நியூட்ரல் லிகாண்ட், அதை பத்தி நான் கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ எப்படி இந்த காம்பவுண்டை வந்து நான் நியூட்ரலா மாத்தலாம்? ஹவு கேன் வி கன்வெர்ட் திஸ் இன்டு நியூட்ரல்? கம் ஆன் ஃபாஸ்ட். சி, வெரி சிம்பிள். நான் இப்போ என்ன பண்றேன், ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன் அண்ட் இங்கே இருக்கிற கவுண்டர் ஆனியானை 3 ஆல மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ 3 into 2 this is +6 மாறிடும். 3 into -2 this will be a -6. ஓகே, ஸோ யூஸ்வலாக இதை மறந்துடுவீங்க. பி கேர்ஃபுல். எப்பயுமே சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸும் சார்ஜ் ஆஃப் தி ஆனியான் ஆர் எல்ஸ் கேட்டியான் எது எடுத்தீங்கனாலும் ஈக்குவல் டு 0 வரணும். அப்போ இங்கே ஆன்சர் என்னது? ஓகே, வாட் இஸ் தி ஆன்சர்? ஸோ இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் ஒன். நம்மளுக்கு SO4 thrice வரணும். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் அ ரைட் ஆன்சர். இங்கே கோபால்ட் C and then this is small letter. ஓகே, keep it in mind. கோபால்ட்டில் C and then oxygen. ஸோ கார்பனைல்னா கார்பன் அண்ட் ஆக்சிஜன். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் பிட்வீன் த கார்பனைல் and then cobalt. Okay, so let's come to the next question. Yes ma, fast. Which of the following ions most soluble in aqueous solution? இதெல்லாம் ஒரு பேசிக் கொஸ்டின் தான். ஸ்டெபிலிட்டி இதை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கனாலே ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, which of the following ions most stable in aqueous solution? அப்போ ஸ்டெபிலிட்டியை பற்றி கேட்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன பாயிண்டில் நீங்கள் ஆன்சரை கொடுக்கணும்? எதை பற்றி? electronic configuration, ரைட்டா? நம்மளுக்கு தெரியும் half filled are more stable, fully filled are more stable. Yes, come on, give your answer. Okay, so V3+ ஓட electronic configuration என்ன இருக்கும்? vanadium 3+, scandium, titanium, vanadium. அப்போ vanadium ஓட atomic number 22, electronic configuration என்ன வரும்? 3d2 4s2 வரும். ஸோ இதிலிருந்து 3 எலக்ட்ரானை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ திஸ் வில் பிகம் 3d1. ஸோ 3d1ங்கிற கான்ஃபிகரேஷன் ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா? இஸ் இட் அ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆர் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்? இட் இஸ் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். கரெக்டா? அப்போ கண்டிப்பாக V3+ ஆன்சர் கிடையாது. கம் டு டைட்டானியம், செகண்ட் ஒன். ஸோ டைட்டானியம் 3+. கரெக்ட், ரைட்? அட்டாமிக் நம்பர் இஸ் 22. அப்போ த கான்ஃபிகரேஷன் இஸ் 3d2 4s2 வரும். கரெக்டா இல்லையா? ஓகே, சி, சாரி, ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், திஸ் இஸ் 3d3 மா. இங்கே அட்டாமிக் நம்பர் 22 கொடுத்துருக்காங்க. தட் ஷுட் பி 23. ஓகே, இட் இஸ் 3d3. அப்போ வந்து என்ன கான்ஃபிகரேஷன்? இங்கே 3d2 வரும். ஓகே, இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ இதில் பாருங்க, டைட்டானியம் 3+. அப்போ டைட்டானியம் the atomic number is 22. அப்போ 3d2 4s2ங்கிறது தான் டைட்டானியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ டைட்டானியம் 3+க்கு என்ன வரும்? இட் இஸ் 3d1 வரும். அப்போ டைட்டானியம் 3+ 3d1 இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, டைட்டானியம் 3+ 3d1 இருந்துச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ அன்ஸ்டேபிள். லெட்ஸ் கம் டு த ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3ல என்ன கொடுத்துருக்காங்க? Mn3+. கரெக்ட், ரைட்? ஓகே, Mn3+. ஸோ என்ன வரும்? Atomic number for manganese is 3d5. Sorry, atomic number is 25. Electronic configuration arise. Okay, good, superb arise. So option 4 the right answer. Just a second. Yeah, option 4 is the right answer. என்ன reason? Because chromium 3+ க்கு T2G half filled வரும். இதோட configuration is 3d3. So 3d3 is half filled T2G. So the correct answer is option 4. Okay, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஏன் இவ்வளோ ஸ்லோ ஆகுது? Yes, fast guys. Next question. Basic question. Come on, fast. The actinoids exhibit more number of oxidation state in general than the lanthanoid. Why? What is the reason?
What is the reason? So நம்மளுக்கு தெரியும் lanthanoid and actinoid. Lanthanoidல +2 +3 +4 இந்த 3 oxidation state தான் இருக்கு. பட் actinoidsல உங்களுக்கு +7 வரைக்கும் இருக்கு. கரெக்டா? அதுக்கான ரீசன் என்ன? Yes, Krishna, Arise, Harish, Pencil, the pencil. ரெண்டே 2 question தான் சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஆன்சரை காணுமே. Come on ma, fast. Give your answer, give your answer. என்ன வரும்? Option 2. Very good. The energy difference, exactly right. The energy difference between 5f and then 60 orbitals are very very less. அதனால 60 orbitals-ல இருந்தும் எலக்ட்ரான் எடுக்கலாம், 5f orbitals இருந்தும் எலக்ட்ரான் எடுக்கலாம். அதனால தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அங்க it is the right answer. ஓகே, ஸோ ஆனால் இதுவே நீங்கள் 4f-க்கு பார்த்தீங்கன்னா 4f-க்கும் 5d-க்கும் இருக்கிற எனர்ஜி கேப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே எனர்ஜி கேப் ரொம்ப சிமிலராக இருக்கிறனால you can take the electron from both the orbital. Okay, next one. Come on fast. Very good Krishna, very good Arise. Super. Next question. Cerium is an important member of lanthanoid series. Which of the following is a wrong statement for cerium? Okay, the general oxidation state is +3 and +4. So general oxidation state +3 தான். But cerium even it can show +4 because அங்க நம்மளுக்கு noble gas configuration வரும். கரெக்டா? Okay, next. So +3 oxidation state of cerium is more stable, right? ஏன்னா நம்ம அது electrode potential வச்சும் பேசுவோம். That is also a right statement. அப்ப என்னதான் ஆன்சர் வரும்? Come to the next question. The +4 oxidation state of cerium is not available in its aqueous solution. It's a direct question. NCERT-ல direct question. cerium +4 வந்து aqueous solution-ல தான் இருக்கும் நம்மளுக்கு. கரெக்ட்டுங்களா? Due to the hydration enthalpy, right? அப்போ option 3 is a wrong statement. Actually, +4 cerium வந்து it is available in the aqueous state. Coming to the next question. ஸோ நான் இங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டை கொடுத்தாச்சு, அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். கரெக்ட், ரைட்? ஓகே, ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இது. டைரெக்டாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த obtained when manganese dioxide is fused with a KOH in the presence of oxidizing agent like KNO3? So direct question ma. What is the answer? Very direct question. Okay, the right answer is K2MnO4. So D blockல இருக்கிற எல்லா equationsக்கும் கண்டிப்பா கலர் பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு ப்ளீஸ் நோட் இட் டவுன். கண்டிப்பா அதுல இருந்து ஒரு questions வரதுக்கு சான்ஸ் இருக்கு. Okay, what is the answer? என்ன ஆன்சர் வரும்? K2MnO4. Okay, which is dark green color. Option 1 is the right answer. Preparation of potassium permanganate-ல first equation தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, what is the name of this compound? சொல்லுங்க பார்க்கலாம். What is K2MnO4? What is K2MnO4? Next, moving to the next one. Which of the following oxide is ionic in nature? ஸோ இதுவுமே ஒரு பேசிக் கொஸ்டின் பட் நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபஜான்ஸ் ரூலை வச்சு நீங்கள் திங்க் பண்ணிங்கனாலே போதும். எப்பயுமே ஒரு மெட்டல் ஆட்டம் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அங்கே கோவலண்ட் கேரக்டர் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ அண்டர்லைன் எனி மெட்டல் இன் த ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ மெட்டல் வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் போது அங்கே என்ன கேரக்டர் இருக்கும்? கோவலண்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ இதுவே மெட்டல் இந்த லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் அயனிக் கேரக்டர். அப்போ என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க? ஸோ இங்கே லோவஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எங்கே இருக்கு? ஓகே, வாட் இஸ் தி ஆன்சர்? வாட் இஸ் a Mn ஆக்சிடேஷன் ஸ்டேட்? ஸோ திஸ் இஸ் +2. ஓகே, இங்கே என்ன வரும்? இட் இஸ் +7. ஸோ வாட் இஸ் a chromium? இட் இஸ் +6. கரெக்ட், ரைட்? ஸோ பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு +5 தான் வரும். ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு டைரக்ட் question option 1 is the right answer. MnO. Okay, so MnO is the right answer. இந்த இடத்துல தான் ionic nature இருக்கும். Okay, ionic nature இருக்கும். Coming to the next question. Yes, give your answer students.
KMnO4 is a strong oxidizing agent than K2Cr2O7. So question la கேக்குறாங்க KMnO4 best இல்ல K2Cr2O7 best? KMnO4 தான் best reagent. அதுக்கு reason என்ன? Because of highest oxidation state. Manganese இங்க என்ன oxidation stateல இருக்கும்? +7ல இருக்கும். Chromium என்ன oxidation stateல இருக்கும்? +6 oxidation stateல இருக்கும். What is the answer? Give your answer ma, quick. Okay, எப்பயுமே oxidation state is directly proportional to the oxidizing agent. Okay, ஏன் அப்படி இருக்கணும்? Very simple. Okay, நீங்க இப்போ Mn+7 எடுத்துட்டீங்க and then chromium +6 எடுத்துட்டீங்க. So greater the positive charge இருக்கிறதா ஈஸியா ரிடக்ஷன் நடக்கும். ஓகே, யாருக்கு ஈஸியா ரிடக்ஷன் நடக்குதோ அவங்க தான் பெஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, வாட் இஸ் தி ஆன்சர் தென்? So assertion is right. Reason என்ன கொடுத்திருக்காங்க? Chromium has +7 oxidation state, manganese has +6. That is also correct. அப்போ both assertion and reason are true. It gives a correct explanation. So option 1 is the right answer. Okay, because of the highest oxidation state. Coming to the next one. Fast. Okay, MnO4 minus has perfectly tetrahedral structure with a bond angle of 109 degree 28 minutes. So இந்த MnO4 ஓட structure எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, so உங்களுக்கு தெரியும் Mn மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்? 4 ஆக்சிஜன் ஆட்டம். கரெக்டா? ரைட், 4 ஆக்சிஜன் ஆட்டம். அதில் ஆக்சிஜனில் ஒரே ஒரு மைனஸ் சார்ஜா. இப்படியே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். MnO4 மைனஸ் தான் இருக்கு. அப்போ -1 அப்படின்னாலே எனி ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் தான் நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. ஓகே, -1 அப்படின்னாலே எனி ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் சிங்கிள் பாண்ட். அப்போ நான் இதை சிங்கிள் பாண்டா எடுத்துக்கிறேன். ஸோ தட் திஸ் இஸ் -1. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு டபுள் பாண்டா இருக்கு. அஃப்கோர்ஸ் இங்க ரெசனன்ஸ் இருக்கும், ரைட்டா? இந்த ஆக்சிஜன் மட்டும்தான் Mn கூட சிங்கிள் பாண்ட் இருக்கணும் நீட் இல்லை. ஸோ மேபி இந்த ஆக்சிஜனா இருக்கலாம், இல்லை இது இருக்கலாம், இல்லை இது இருக்கலாம். அண்ட் சென்ட்ரல் ஆட்டம்ல ஏதாவது லோன் பேர் இருக்கா? இல்லை. ஸோ லோன் பேர் இல்லைன்னா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ லோன் பேர் இல்லைன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட்லி டெட்ராஹீட்ரல். லோன் பேர் இருந்துச்சு அப்படின்னா டியூ டு த ரிப்பல்ஷன் பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும்? கம்மி ஆகும். ஸோ திஸ் இஸ் அ MnO4 மைனஸ் ஸ்ட்ரக்சர். சென்ட்ரல் ஆட்டம்ல லோன் பேர் எதுவும் கிடையாது. அப்போ திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி டெட்ராஹீட்ரல். பாண்ட் ஆங்கிள் இஸ் 109 degree. Give your answer all of you. Okay, and reason பாருங்க, all are 4 equal bond. This is very important. Okay, so எல்லாத்துக்குமே ஈக்குவல் பாண்ட் தான். நீங்க சொல்லக்கூடாது இந்த மேங்கனஸ் டு இந்த ஆக்சிஜன் டபுள் பாண்ட்ல இருக்கு. ஸோ இந்த சாரி சாரி, ஆக்சுவலி எனக்கு கமெண்ட் ஐ திங்க் லோட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த கமெண்ட் பட் ஐ டென்ட் கெட் இட். ஓகே, ஸோ ஐ திங்க் விச் கொஷின் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங்? எனக்கு இவ்வளோ நேரம் கமெண்ட்ஸே காமிக்கல அண்ட் தட் இஸ் அ ரீசன். ஓகேம்மா, 40th question is wrong you did. 40th question என்னாச்சு? What happened to the 40th question? See, KMnO4 is a strong oxidizing agent than K2Cr2O7. It's a right statement. அதுக்கு ரீசன் என்னது? ஓ, ஐம் சாரி, chromium is a +7 oxidation state ன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், அங்க manganese is a +7 oxidation state. எஸ், correct. Thank you Arais. So I didn't notice it is a chromium. So manganese is a +7 oxidation state. Thank you. Okay, so the right answer என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is manganese +7, chromium +6 ன்னு கொடுத்திருந்தா it is right. அப்போ what is the right answer? The right answer is chromium. Assertion is right and then the reason is false. So anything else?
Kingston, what is your doubt, Kingston? What is your doubt? What is your doubt? Just now it is yes, arise, yes, arise. Question number 38. Question number 38. See, I'm just moving from backwards. Okay, question number, I think this is a question even you had a doubt. Okay, so it's very simple. Whenever the metal in the highest oxidation state, it will prefer to accept electron. Okay, so manganese is +7. So that is the ion will try to accept electron more better than the chromium +6. Okay, thank you, Aris. I'm coming to the next question. Yes, yes. So listen carefully, guys, everybody. Okay, in between doubts na kelinga, ivlo nara comments load agala. So I didn't know that ninga message பண்ணிருக்கீங்கன்னு. Okay, fine. So next let's come to MnO4 minus. So ஏன் இங்க resonance structures இருக்கும் அப்படினா, because இது எல்லாமே வந்து இங்க இருக்கிற single bond, manganese to oxygen single bond, either இங்க இருக்கலாம் or else between this manganese to oxygen இருக்கலாம் or else between this to manganese oxygen இருக்கலாம். அப்போ what is a real structure அப்படின்னு கேட்டாங்கன்னா, see what is a real structure? So இதுதான் வந்து real structure. It undergo what? It will undergo resonance. அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? MnO4 minus has perfectly tetrahedral structure with the bond angle of 109 degree 28 minutes. MnO4 minus has all 4 equal bond due to resonance. So it is an exactly a right statement. Correct? So அப்ப என்ன சொல்லலாம்? Assertion is also right. Reason is also right. But it is explaining அப்படின் கேட்டா no. Correct, right? It is not explaining. So we can say that both are correct. Okay, both are right. So option 1. Option 1 நீங்க என்ன சொல்லலாம்னா, MnO4 minus has all 4 equivalent bond due to resonance. Okay, sp3 hybridization ங்கறபோது if they are talking about, okay, all of you are moving with 1. Okay, all of you are moving with 1. Okay, so இங்க பாருங்க, sp3 hybridization சொல்லும்போது அவங்க steric number which is sigma bond plus lone pair கொடுத்திருக்காங்க and then bond. Okay, 4 equivalent bonds இருக்கு. Sorry guys, option 1 தான் right. Option 1 is the right answer. Coming to the next question. Got confused. Yeah, next question. The transition metals are good catalyst. Reason, V2O5 is used in the preparation of H2SO4 by contact process. Yes, yes. So what is the answer? Transition metals are very good catalyst அப்படி நம்மளுக்கு தெரியும். Hello everyone. Again sorry, there is some technical issues. கொஞ்சம் networks trouble ஆயிட்டே இருக்கு. I think இப்போ நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. Correct, right? Okay, so let's proceed ma. So for the question number 39, so first one is right answer because 4 equivalent bonds in கொடுத்திருக்காங்க. It's right answer. I'm moving to the next question. Okay, transition metals are good catalyst. Okay, of course it's a right statement. Correct? So எதனால? because எல்லா transition metalமே so variable oxidation state இருக்கு. So ஈஸியா one oxidation stateல இருந்து இன்னொரு oxidation stateக்கு அதனால jump ஆயிக்க முடியும். So that is a main reason for good catalyst. Correct? So இங்க reason என்ன கொடுத்திருக்காங்க? V2O5 is used in the preparation of H2SO4 by contact process. Yes, give your answer. Correct? V2O5 contact processல யூஸ் பண்றோமா? Correct. V2O5 we are used in the contact process. இதுல ஒரு சின்ன confusions வந்துருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க வந்து SO2 ஓட preparations மெத்தடும் எடுத்துக்கிறீங்க. அதுவுமே கரெக்ட் தான். H2SO4ல one of the step அப்படிதான் SO2 preparation. ஓகே, அதனால SO2 கொடுத்திருந்தாலுமே கரெக்ட், இல்ல contact process H2SO4 கொடுத்திருந்தாலுமே கரெக்ட். அப்போ assertion transition metals are good catalyst is a right statement. Reason is also right statement, but it is not the correct explanation. Correct explanation என்னவா இருக்கணும்? Explanation supposed to be a variable oxidation state இருக்கணும். ஏன்னா variable oxidation state இருக்கும்போது தான் ஈஸியா நம்மனால so ஈஸியா மாத்திக்க முடியும். கரெக்ட்டா? Okay, again next interesting question. So sorry for the network issues. Okay, let's come back to the question number 37. Kingston, are you clear?
Kingston, are you clear? If you have any doubts, please let me know. Yes. Cuprous ion Cu+1 has unpaired electron, while cupric ion does not. Correct ah illaya? What is the formula? What is the electronic configuration for cuprous ion? Atomic number is 29. So copper oda general electronic configuration 3d10 and then 4s1. அப்ப Cu+1 இருக்கும்போது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 3d10 ன்னு சொல்லுவோம். காப்பர் +1 இருக்கும்போது என்ன கான்ஃபிகரேஷன்? 3d10 கான்ஃபிகரேஷன். அப்ப 3d10 கான்ஃபிகரேஷன்ல எங்க unpaired எலக்ட்ரான் இருக்கு? Okay guys, everybody give your answers. So answers எது வர மாதிரி தெரியலையே. Are you giving comments? Are you giving comments? There is some network issues. Okay, so cuprous ion has unpaired electron. Correct ஆன ஸ்டேட்மெண்டா இல்லையா? It is a wrong statement. So cuprous ion 3d10 அப்ப கண்டிப்பா assertion is wrong. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. Now let's come to the reason. Cuprous ion is blue is whereas a cupric ion is colorless. அதுவுமே wrong statement. நம்மளுக்கு தெரியும் எந்த ஒரு அயானா இருந்தாலும் so colored இருக்கணும் அப்படினா அங்க கண்டிப்பா unpaired electron இருக்கணும். கரெக்ட்டா? unpaired electron இருந்தா மட்டும்தான் அது colored இருக்கும். அப்போ cuprous +1 அப்படினா this is completely filled. அப்ப completely filled இருக்கும்போது கண்டிப்பா அது colorless தான் இருக்கும். So what is the right answer here ma? Both assertion and reason are false. Correct, right? So ரெண்டுமே தப்பு தான். So I'm coming to the next question. Yes, which one of the following pair of solution can we expect to be an isotonic at the same temperature? So sorry guys are commenting. Give your comments fast. I didn't receive any comments. Fast ma. Which one of the following pairs of solution we expect to be isotonic at the same temperature? Okay, what is the meaning of isotonic? அப்படி சொல்லுங்க. iso அப்படினாலே என்ன அர்த்தம்? Which is same. கரெக்ட்டா? So ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. அந்த ரெண்டு சொல்யூஷனுக்கும் ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அப்படி ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் இருந்தாதான் அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோனிக் சொல்லுவோம். கரெக்ட்டா? அப்போ இங்க இருக்கிற ரெண்டு சொல்யூஷனுக்கு ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அயான் இருக்குன்னு பாருங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சேம் நம்பர் ஆஃப் என்ன இருக்கணும்? அயான்ஸ் இருக்கணும். கரெக்ட்டா? ஓகே, சேம் நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்கணும். Is that clear? Okay, so in the same number of ions இருக்கு. Option 1 பாருங்க. So option 1ல 0.1 molar urea. Urea dissociate ஆகுமா? ஆகாது. கரெக்ட்டா? It's a covalent compound, dissociate ஆகாது. But what about Na+? So this NaCl will dissociate into Na+ and Cl-. கரெக்ட்டா? NaCl வந்து உங்களுக்கு Na+ம் Cl- dissociate ஆயிடுச்சு. அப்ப அங்க total number of ions எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? You have 0.1 Na+ and 0.1 molar Cl-. அப்போ இது ரெண்டுத்தோட number of moles equal கிடையாது. It is different. இதுவே let's come to the urea and MgCl2. அதுவுமே கண்டிப்பா சேமா இருக்காது. எதனால? Because urea dissociate ஆகாது, MgCl2 என்ன ஆகும்? Dissociate ஆகும். அப்ப MgCl2 dissociate ஆகும்போது கண்டிப்பா சேம் நம்பர் ஆஃப் அயான்ஸ் இருக்காது. கரெக்ட்டா? I'm coming to the option C. Option Cல பாருங்க. இங்க NaCl கொடுத்திருக்காங்க. இங்க Na2SO4 கொடுத்திருக்காங்க. இந்த NaCl எப்படி dissociate ஆகும்? This dissociate into Na+ ion and then Cl- ion. இதுவே Na2SO4 எடுத்துக்கோங்க. This Na2SO4 will dissociate into 2Na+ ion and then SO4 2- ion. அப்போ இங்க ரெண்டு அயான் கிடைக்குது. கரெக்ட்டா? ஆனா இங்க எவ்வளவு அயான்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. 2 + 1 which is 3 ions கிடைக்குது. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் Cயும் இருக்க சான்ஸ் இல்ல. கரெக்ட்டா? So concentration சேமா இருக்கு, பட் நம்பர் ஆஃப் ions எப்படி இருக்கு? உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கு. I'll take my tab because இதுல கமெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு லோட் ஆகல. Just a second, I'll just check all of your comments here.
ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். What is the answer? Very good, very good. Yes, super ma. Option D is answer. எதனால option D பாருங்க, CaNO3 twice இருக்கு. So CaNO3 twice, that will dissociate into, so Ca2 plus and then 2NO3 minus ion கிடைக்கும். கரெக்ட்டா? So Na2SO4. So Na2SO4 தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமே. அப்போ இதுல எவ்வளவு ions இருக்கு? 2 plus 1 3 ion இருக்கு. So இங்கேயும் 2 plus 1 you have a 3 number of ions. அப்ப number of ions எங்க ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கணும். Isotonic அப்படினாலே you have to check out where the number of ions are equal. So option D ல same concentration ல இங்கேயும் 3 ions இருக்கு, இங்கேயும் 3 ions இருக்கு. So the right answer is option 4. Very good. I'm moving to the next question. Yes, இது ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Very good Krishna, very good Arai, super. So இதுவுமே similar question தான். Okay, this is also similar question. So give your answer ma fast. The osmotic pressure of equimolar, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது equimolar தான். 0.1 molar 0.1 molar கரெக்ட்டா? So இங்கேயும் equimolar சொல்லிட்டாங்க. So யூரியா கொடுத்திருக்காங்க, BaCl2 கொடுத்திருக்காங்க, AlCl2 கொடுத்திருக்காங்க. எங்க osmotic pressure வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு கேக்குறாங்க. Guys, give your answer. Osmotic pressure ஓட formula எழுதுங்க பார்க்கலாம் first. So quick-ஆ நம்ம go through பண்ணிடலாம். What is the formula for the osmotic pressure? Yes, so pi is equal to CRT. So very important, you have to multiply it with n factor. So I இங்கிறது என்னது? Not n factor, Van Hoff factor. So I is a Van Hoff factor. இப்போ நான் next என்ன proceed பண்ணணும்? எங்க இந்த I value greater-ஆ இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துலயுமே concentration equal-ஆ இருக்கு. அப்போ I value எங்க greater-ஆ இருக்கோ அங்கதான் osmotic pressure-உம் greater-ஆ இருக்கும். Super ma, super. Super, super, very good. So it is என்ன answer? Option 1, correct. அவ்வளவுதான். ஏன்னா இந்த AlCl3 ல 1 Al plus ion, 3 plus ion and then 3 Cl minus ion. So total of 4 ions இருக்கு. Super, very good. BaCl2 ல மொத்தம் 3 ion இருக்கும். யூரியா dissociate ஆகாது. I'm coming to the next question. Fast, fast. Okay, so which compound corresponds to the Van Hoff factor I equal to 2 in a dilute solution? So ஒரே மாதிரி question தான், but இதுல இருந்து questions கேட்கறதுக்கு நிறைய chances இருக்கு. Come on ma, fast. So எந்த compoundக்கு Van Hoff factor 2 இருக்கும்? இதுல ஒரு interesting thing இருக்கு. கண்டிப்பா நீங்க கொஞ்சம் யாரெல்லாம் like காமனா யோசிக்கிறீங்களோ you will get a confusion between two option. Okay, கண்டிப்பா ரெண்டு questionக்கு நீங்க confusion ஆவீங்க. Yes, one is number of ion. I can't get your question Daulat. நீங்க மறுபடியும் questions கேக்குறீங்களா? Number of ions. See, இதுக்கு முன்னாடி questionக்கு பாத்தீங்கன்னா okay, see AlCl3 ல மொத்தம் 4 ions இருக்கு கரெக்ட்டா? Maximum the number of ions, maximum will be the pi. Pi is nothing but osmotic pressure. So in the AlCl3 1 aluminium ion ஆவும் and then 3 chlorine ion ஆவும் கிடைக்கும். அப்ப டோட்டலா 4 ion. So இதுவே நீங்க BaCl2 பாத்தீங்கன்னா 1 barium and then 2 chlorine கிடைக்கும். அப்ப 1 plus 2 which is 3 ion. யூரியா dissociate ஆகாது. Okay, அங்க I ஓட value 1 ஆ தான் இருக்கும். Yes, what is the answer? Krishna, arise. Come on ma, give your answer. 4 da, it is 4 ions. Even I also told you 4 ions. Okay, not 1 ions. Okay, come on fast. 4 is the right answer. Super. Okay, MgSO4, good, arise. Good. Okay, எனக்கு இப்போ ஒரு question. எதனால option B வராது? Okay, because option B கூட நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. Because NaHSO4 it will dissociate into Na plus and then HSO4 minus. இப்படிதான் ஆகும். So don't get confused with NaHSO4. Right answer MgSO4 தான். என்ன காரணம்? Because இந்த HSO4 இருக்கு பாத்தீங்களா, further it will dissociate. Okay, உங்களுக்கு தெரியும் it's a weak acid. So further it will dissociate into H plus ion and then SO4 2 minus ion. Very good question. Please note it down.
Very good, ma. Very good, Arais. Okay, good, good. Where is Krishna, Harish? Yes, next question. Next question is also same pattern da. Quick answer பண்ணிடுங்க பார்க்கலாம். So which salt may show the same value of Van Hoff factor I as that K4FeCN6 in a very dilute solution? Okay, so என்ன ஆன்சர் வரும்? So K4FeCN6 கரெக்டா? So இதை நீங்க வாட்டர்ல போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? You will get 4K plus ion and then ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். So டோட்டலா 5 ions கிடைக்குது. இதுல எங்க 5 ions? Very good Krishna, superb, superb, very good. Option 1 is the right answer. So இங்க எனக்கு 2Al3 plus கிடைக்கும் and then 3SO4 2 minus கிடைக்கும். கரெக்டா? So the right answer is what? The right answer is option 1. இங்கேயும் 5 ions. Okay, ஒரே மாதிரி questionஆ போறோம். Let's come to the next question. Yes, it's a good question. At certain hill station, pure water boils at 99.725 degrees Celsius. Okay, so 725 degrees Celsius. Kb for the water is 0.513 degrees Celsius. The boiling point of 0.69 molarity. First இதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை எழுதுங்க பார்க்கலாம். I want you guys to give the formula. Okay, formula கொடுங்க பார்க்கலாம். Fastமா, fast. Okay, first என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாமா? So let's write the given. Okay, pure waterன்னு சொல்லிட்டாங்க. அப்போ pure waterனா அது TBயா இல்லை TB நாட்டா? It is TB not. கரெக்டா? TB not தான் pure actually. So that is 99.725 degrees Celsius. KB எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? The KB is 0.513 degrees Celsius. வேற என்ன கேட்குறாங்க? The boiling point கேட்குறாங்க. கரெக்டா? And what is given? Molarity is given. Molarity is 0.69. இதுதான் question நம்மளுக்கு. So என்ன formula? Very good. Elevation of boiling point. So நான் calculationலாம் போட போறதில்ல. So quick-ஆ நான் சொல்லிடுறேன். நீங்க calculate பண்ணீங்கன்னா I want you guys to give your answer. நான் ஸ்டெப்பை மட்டும் சொல்லிடுறேன். So டக்கு நம்ம go through பண்ணிடலாம். இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஷன் எல்லாமே வந்து டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் எல்லாமே எதுல இருக்கு? டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. So don't need to get any confusion. ஓகேங்களா? வெரி குட் தௌலத், சூப்பர் சூப்பர். பட் இது யூஸ் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு ஸ்மார்ட்டா கொடுத்துருக்காங்க. வெரி குட் ராம், அதுக்குள்ள சால்வ் பண்ணிட்டீங்களா? சூப்பர். ஓகே, ஸ்மார்ட்டா கொடுத்துருக்காங்க. see ஃபார்முலா என்னது? டெல்டா டிபி which is equal to kb into molality. அந்த மொலாலிட்டி நான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வெயிட் 1000 டிவைடட் பை வெயிட் ஆஃப் த சால்வெண்ட், அந்த கதையே தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ டைரக்டா மொலாலிட்டி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இதுல kbயோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. so what is a kb value? so kb is equal to 0.513 into 103. கரெக்டா? ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றுமே பண்ண வேணாம். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் டெல்டா டிபி. நீங்கள் டெல்டா டிபி கால்குலேட் பண்ணுவீங்க. பட் கொஷனில் டெல்டா டிபியாக கேட்டிருக்காங்க. தே ஆர் நாட் ஆஸ்கிங் டெல்டா டிபி. நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும்? டிபி கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாருமே டெல்டா டிபிக்கு ரைட் த ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் டெல்டா டிபி? ஓகே, ஸோ டெல்டா டிபியோட ஃபார்முலா எழுதுங்க பார்க்கலாம் டக்குன்னு. ஓகே, ஆன்சர் கொடுத்துட்டீங்க. சூப்பர். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர், நோ டவுட் அபவுட் இட். ஸோ டெல்டா டிபியோட ஃபார்முலா என்னது? திஸ் இஸ் டிபி மைனஸ் டிபி நாட். கரெக்டா? டெல்டா டிபி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிபி நாட் தெரியும், இதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்க இதுதான் கால்குலேட் பண்றீங்க. ஆப்ஷன் ஏ. வெரி குட், வெரி குட். கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ் மா. விச் சொல்யூஷன் வில் ஷோ மேக்ஸிமம் எலிவேஷன் பாய்லிங் பாயிண்ட்? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் வான் ஹாஃப் ஃபேக்டர் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டிபி மைனஸ்
TB naught. Very good. TB minus TB naught. So TB க்கு தான் greater boiling point. கரெக்ட்டுங்களா? எப்பயுமே subtract பண்ணும்போது greater value minus smaller value. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நீங்க freezing point பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு TF naught minus TF ன்னு வரும். எப்பயுமே greater value minus smaller value. Okay? Super, super. Yeah. Come to this question. 31st question. What is the answer, ma? Come on, give your answer. Fast. Give your answer. என்ன ஆன்சர் வரும்? எதுக்கு maximum elevation of boiling point இருக்கு? So என்னது? Delta TB which is equal to I into KB into M. Delta TB which is equal to I into KB into M. எல்லாத்துக்குமே equal molar. நான் இப்போ எதை வச்சு கன்சிடர் பண்ணணும்? Very good Arise, very good Ram. Super. Option 4 is the right answer. So எவ்வளோ மோல்ஸ் கிடைக்கும்? 2 Fe2 plus 2 plus or 3 plus 3 plus and then 3 SO4 2 minus. Very good ma, very good. Okay, so எப்பயுமே எந்த ஒரு colligative property எடுத்தீங்கனாலும் that colligative property is directly proportional to the number of moles. படிச்சிருக்கோம் கரெக்ட்டா? Colligative property நால it is directly proportional to number of moles. Super Daulat. Very good. Now next question. இதுமே very good question. இது எல்லாமே நீங்க வந்து கொஞ்சம் மிஸ் பண்றதுக்கு chances இருக்கு. That is why I have given this question. சொல்லுங்க பார்க்கலாம். If an equimolar solution of CaCl2 and AlCl3 in water has freezing point of T1 and T2 respectively. எல்லாத்துலயும் ஈக்விமோலால் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்விமோலால் இல்லை அப்படின்னா அங்கே கண்டிப்பாக நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர்? டெல் மீ ஃபாஸ்ட். CaCl2 இருக்கு, AlCl3 இருக்கு. CaCl2ஓட ஃப்ரீசிங் பாயிண்ட் T1ன்னு வச்சிருக்காங்க, AlCl3க்கு T2ன்னு வச்சிருக்காங்க. கிருஷ்ணா வெரி குட். அரைஸ் சூப்பர். ஆப்ஷன் 1 தான் ரைட் ஆன்சர். ஏன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்ல என்ன நடக்குது? ஸோ எப்போ நீங்கள் நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணுறீங்களோ அங்கே ஃப்ரீசிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா இல்லையா? அப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்போ டிக்ரீஸ் ஆகும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஜாஸ்தி இருந்தால் டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட். தௌலத் 2 இஸ் நாட் தி ஆன்சர். தௌலத் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு நீங்கள் என்ன படிப்பீங்க? இட் இஸ் அ டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட்டாக படிப்பீங்க. ஸோ அங்கே ஃப்ரீசிங் பாயிண்ட் கம்மியாகுது. எப்போ கம்மியாகும்? நிறைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்தால் கம்மியாகும். ஸோ AlCl3ல 4 மோல் இருக்கு, CaCl2ல மொத்தம் 3 மோல் இருக்கு. அப்போ 3 மோல் இருக்கிற இடத்துல தான் கொஞ்சமாக கம்மியாகும், 4 மோல் இருக்கிற இடத்துல நிறையா கம்மியாகும். கரெக்டா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. வெரி குட் அரைஸ், ராம், கிருஷ்ணா, சூப்பர்மா. Yes, let's come to good question. Okay, இதுமே very good question. Usually mistake பண்ணுவீங்க. Let's see who will give an answer. Okay, let's see who will give the answer. Fast. Do it fast. Daulat, are you clear? புரிஞ்சுதா உங்களுக்கு? Okay, freezing point கம்மி ஆகுது. அதனால நிறைய number of moles இருந்தா அங்க கம்மி ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. So clear na, just let me know. Or else ஏதாவது doubtsனாலும் you can ask me. Okay, next question. என்ன கொடுத்திருக்காங்க? A 0.02 molar solution of NaCl having degree of dissociation 90%. Okay, percentageல கொடுத்துட்டாங்க. At 27 degrees Celsius they are asking osmotic pressure. Okay, so option 4 ன்னு அரைஸ் சொல்றாங்க. Okay, fine. See, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, percentage of dissociation இல்ல ஆல்ஃபாவை பத்தி பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க ஐயை இன்க்ளூட் பண்ணணும். பிகாஸ் ஒரு சில ப்ராப்ளம்ஸ்ல we won't be considering the value of I. ஒரு சில ப்ராப்ளம்ல நம்ம ஐ வந்து கன்சிடர் பண்ணுவோம். எப்ப கன்சிடர் பண்ணுவோம்? அங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷனை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, கம்ப்ளீட்லி அயனைஸ்ட் அப்படின்னு பேசியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா யூ ஷுட் டேக் த வேல்யூ ஆஃப் ஐ. ஸோ ஆப்ஷன் 4ன்னு சொல்றாங்க. எங்க தௌலத்தோட ஆன்சரை காணமே? தௌலத் அண்ட் தென் ராம். ஸோ நான் குயிக்கா ஸ்டெப்ஸை மட்டும் சொல்லிடுறேன். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? பை கேட்குறாங்க. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ சி இன்டூ ஆர் இன்டூ டி. கரெக்டா? ஐ வேல்யூ நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வி ஹாவ் அ ஃபார்முலா. ரைட்?
ஏன்னா ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணணும்? யூ ஷுட் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஐ. ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா? ஆல்ஃபா என்னது? ஆல்ஃபா 90% கொடுத்துட்டாங்க. அப்போ 90 டிவைடட் பை 100 which is 0.9. அப்போ நீங்கள் எடுத்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஐ வேல்யூ கால்குலேட் பண்ணுறீங்க. ஐ வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கு? கான்சன்ட்ரேஷன் இஸ் 0.002 and then R value. R value எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். வெரி குட் மா, சூப்பர். ஐ வேல்யூ அரை சொல்லிட்டாங்க. சி ஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா சி எல்லாமே டக் டக்குன்னு சால்வ் பண்ணியே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வேல்யூ இஸ் 1.9 இன்டூ கான்சன்ட்ரேஷன் 0.02 இன்டூ ஆர் எவ்வளோ? ஆர் வந்து 0.08 தான் எடுப்போம். பிகாஸ் இங்கே எதில் இருக்குது நம்மளுக்கு? ஸோ வி ஆர் டேக்கிங் த மோலார். மோலார் அப்படின்னா விச் இஸ் மோல் கேஜி இன்வர்ஸ், கரெக்டா? ஸோ 0.082 ரைட். ஸோ 82 இன்டூ டெம்பரேச்சர் கெல்வின்கா மாற்றணும். அப்போ 300. ஓகே, ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆப்ஷன் 4. வெரி குட், வெரி குட். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் மா. இதுவுமே ஒரு பேசிக் கொஸ்டின், கண்டிப்பா கிராஃப் பேஸ்ட். எப்படி அசர்ஷன் ரீசனிங் இருக்குன்னு சொன்னமோ அதே மாதிரி கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதனால எல்லா கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸும் கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. அண்ட் தென் மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த டி அண்ட் எஃப் பிளாக்ல இருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, டி அண்ட் எஃப் பிளாக் அண்ட் தென் அப்ளிகேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா, ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஆஸ்மாசஸ், அதுல இருந்து யூசஸ்ல இருந்து கேட்பாங்க. அதனால சென்டென்ஸ் எல்லாம் கரெக்டா ரீட் பண்ணுங்க. எஸ், what is the answer? 3. so arise வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கிருஷ்ணா, தௌலத், what is the answer? come on fast ma, என்ன ஆன்சர் வரும்? so RT is a perfect answer. அதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். so ஃபார்முலா என்னது? pi is equal to CRT தான் நம்மளுக்கு ஃபார்முலா. so this is y axis. ஸோ இதை என்னவா எடுத்து போனோமோ திஸ் வில் பி த mx, கரெக்டா? அதில் m என்னன்னு சொல்லியிருக்காங்க? கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக ஐ கேன் ரைட் ஈவன் மொலாரிட்டி, நத்திங் ராங் இன் தட், கரெக்டா? அப்போ mங்கிறது என்ன இருக்கு? எக்ஸ் ஆக்சிஸ். அண்ட் இந்த கிராஃபை பார்த்தாலே தெரியும் இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் y is equal to mx. அதில் mங்கிறது தான் ஸ்லோப்பு. ஸோ வாட் இஸ் ஸ்லோப்? ஸ்லோப் இஸ் RT. வெரி குட், very good, super Krishna, very good. Moving to the next one, moving to the next question. Yes, and of course இதுமே கொஞ்சம் kind of a lengthy question தான். okay, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி out of 45 questionல 1 or 2 questions கண்டிப்பா lengthy-ஆ கேட்கறதுக்கு chances இருக்கு. okay, this is a kind of lengthy questions நீங்க solve பண்ணணும். but I'll tell you only the steps. ஸோ நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, நானும் அப்படியே ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, யா, an aqueous solution containing 28% by mass, ஓகே, of a liquid ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் என்ன பண்ணுறேன்? ஸோ A liquid வந்து 28% given எடுத்துக்கிறேன். அப்போ B liquid எவ்வளோ இருக்கும்? 72% இருக்கும், கரெக்டா? தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? has a vapor pressure of 160 mm at 37 degrees Celsius. Find the vapor pressure of a pure liquid A. So இங்க 160 mmங்கிறது என்னது? It is for the pressure total, கரெக்டா? So P total, Jay Sendil, super. Option 2 the right answer. Okay, solve பண்ணுங்க. இன்னொரு டைம் calculation check பண்ணுங்க. I'll check out the answer. Okay, yes. So இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஸோ we know P total is equal to என்ன படிச்சிருக்கோம்? ஸோ pressure of A, right, into mole fraction of A plus pressure of B into mole fraction of B. Correct, right? ஸோ இதான் option 1. Arise answer option 1. What about Krishna, Daulat? Okay, option 1 தானா? குயிக்காக சால்வ் பண்ணிட்டீங்களா? வெரி சிம்பிள். சி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் நான் என்னவா மாற்ற போகிறேன்? கிராமா எடுக்கிறேன். ஸோ தட் இட் இஸ் 28 கிராம். இப்போ நம்மளுக்கு கிராம் இருக்கு. எனக்கு மோல் ஃப்ராக்ஷன் தான் வேணும், கரெக்டா? அப்போ மோல் ஃப்ராக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்?
So mole fraction of A is equal to number of moles of A divided by number of moles of A plus B. அப்போ number of moles க்கு நான் என்ன பண்ணணும்? So weight of A divided by molar mass of A divided by weight of A divided by molar mass of A plus the next one. கரெக்டா? ஸோ இவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை கிராமுக்கு நான் மாற்றிட்டேன். அந்த கிராம்லேருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ்லேருந்து மோல் ஃப்ராக்ஷன் எடுக்கிறோம் நம்ம. ஓகே, அந்த மோல் ஃப்ராக்ஷன்லேருந்து நான் என்ன பண்ணலாம்? மோல் ஃப்ராக்ஷன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ பி டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் 160. இதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க நம்மளுக்கு. ஸோ இது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ சால்வ் பண்ணி இங்கே வேல்யூ எழுதிடுவீங்க அண்ட் யூ ஆர் ஃபைண்டிங் திஸ். ஸோ கால்குலேஷன் நான் கொடுக்கல பிகாஸ் யூ guys are solving good. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? weight of B divided by molar mass of B. ஸோ இது ஒன்று மட்டும் நான் எழுதிடுறேன். weight of A அப்படின்னா என்னது? what is the weight of A given? this is 28 gram. what is a molar mass of A? that is also given, which is 140 gram. அப்போ what is weight of B? weight of B ங்கிறது 72 gram. ஏன்னா percentageல இருக்கு, I can write as 72 gram. what is molar mass of B? இவங்களே கொடுத்துட்டாங்க. it is a aqueous solution. aqueous solution எவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு? it has to be an 18 gram. அவ்வளோதான். ஓகே, ஸோ 72 divided by 18. சப்ஸ்டியூட் பண்ணி XA கண்டுபிடிங்க. அதே மாதிரி XB கண்டுபிடிங்க. XB கண்டுபிடிக்கும் போது 1 மைனஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா போதும், you will get the answer. ஓகே, கொஞ்சம் lengthy problem தான். very good. option 1 is the right answer. very good ma. option 1 is the right answer. moving to the next question. இதுவுமே again தௌலத் 18 எங்கிருந்து வந்துச்சு தௌலத்? ஸோ ஒரு ஸ்டெப்பை சால்வ் பண்ணியிருக்கீங்களா? ஓகேம்மா, கமான் குயிக் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் டைமே கொடுக்குறதில்ல, அதுக்குள்ளே நீங்களே சால்வ் பண்ணிடுறீங்க. வெரி குட். கொஸ்டின் நம்பர் 26. ஸோ 26th பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? வெரி பேசிக் கொஸ்டின். EMF ஆஃப் த செல் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஸோ எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவீங்க? வாட் ஈக்குவேஷன் யூ வில் ஃபாலோ ஃபார் திஸ் ஒன்? ஓகே, என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணால் நம்ம கண்டுபிடிக்கலாம்? மாலிகுலர் வெயிட் ஆஃப், ஓகே தௌலத், ஓகே ஃபைன். மாலிகுலர் வெயிட் ஆஃப் வாட்டர் இஸ் H2O. சூப்பர். ஓகே, ஸோ நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ E cell which is equal to E standard cell minus 0.059 divided by N. So log of concentration of a product divided by reactant. ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்கு, ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம அதை ஆட் பண்ணிக்கணும். வெரி குட் அரைஸ், சூப்பர். நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன், வெரி குட்மா, வெரி குட். ஸோ டேட்டாஸ் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த n வேல்யூ கால்குலேட் பண்ணுறதை மட்டும் மறந்துக்காதீங்க. ஓகேவா? யூஸ்வலாக அதில் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இப்போ mg இங்கே 0வாக இருக்கு, இங்கே என்னவா மாறி இருக்கு? 2+ மாறி இருக்கு. அப்போ டிஃப்ரென்ஸ் இன் எலக்ட்ரான் எவ்வளோ? 2 எலக்ட்ரான் தான். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். எய்தர் கேத்தோடுக்கு கண்டுபிடிங்க, இல்லைனா ஆனோடுக்கு கண்டுபிடிங்க, அவ்வளோதான். ஸோ சம்டைம் என்ன பண்ணுறீங்கன்னா Ag ப்ளஸ் ஏஜியாக மாறுது. அப்போ +1 0வாக மாறுது தானே, ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 1 எலக்ட்ரான் எழுதுறீங்க. தட் இஸ் நாட் ரைட். ஓகே, ஸோ ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டால் என்ன பண்ணணும்? நான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 எலக்ட்ரான் இன்டூ 2 which is equal to 2. கரெக்டா? ஸோ எப்பயுமே நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதும் போது ஸோ கண்டிப்பாக ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டால் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுக்கணும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணிட்டீங்க ஆன்சரை. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு சொல்கிறீங்க? 0.296 எல்லாத்துக்குமே. ஓ, என்னோட வேல்யூ கொடுத்துருக்கீங்களா? ஓகே, ஃபைன். வெரி குட். என்னோட வேல்யூஸ் 2. ஓகே, ஸோ டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க பார்க்கலாம். லெட்ஸ் see. ஸோ E ஸ்டாண்டர்ட் செல் அவங்களே கொடுத்துட்டாங்க 3.17 வோல்ட். ஓகே, ஸோ 3.17 வோல்ட் minus 0.059 divided by 2 log of. ஸோ ப்ராடக்ட்ல என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்கு? 0.13 இருக்கு அண்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து எனக்கு 1 தான். கரெக்டா? ஸோ இங்க ரியாக்டன்ட் வாங்க. ரியாக்டன்ட்ல 0.001 இருக்கு and then coefficient 2. மறக்க கூடாது. ஆன்சர் வெரி குட் கிருஷ்ணா, சூப்பர். ஆன்சர் 1 is the right answer ma. Good.
Moving to the next one. This is a very good question. இதை even நீங்க வந்து stoichiometry, some basic concept of chemistry கூட relate பண்ணலாம். Okay? So 1 or 2 questions நான் கொஞ்சம் lengthy-ஆ தான் வச்சிருக்கேன். So நீங்க concept understand பண்ணிக்கோங்க. Maybe out of 45ல 1 or 2 questions lengthy-ஆ வரதுக்கு chance இருக்கு. And paper difficult-ஆ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. So it may be even lengthy. Difficult-ங்கிறத விட 1 or 2 questions lengthy-ஆ இருக்கலாம். அப்ப எந்த அளவுக்கு நீங்க shortcut choose பண்ண முடியுமோ shortcut choose பண்ணுங்க. Okay? Yes. This question, how much mass of silver will be displaced from a solution of AgNO3 by 4 gram of magnesium? So electrochemistry method la kuda neenga solve பண்ணலாம் இல்ல some basic concept of chemistry la kuda neenga எடுக்கலாம். Okay? So என்ன equation actually உங்ககிட்ட AgNO3 aqueous இருக்கு கரெக்ட்டா? இது கூட நீங்க என்ன ஆட் பண்றீங்க? Mg ஆட் பண்றீங்க. அப்போ reaction என்ன ஆகும்? You will get MgNO3 twice plus Ag அப்படின்னு கிடைக்கும். ஓகே, plus Ag ன்னு கிடைக்கும். இதான் நம்மளுக்கு question. இதுல இருந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? See, நம்ம படிச்சிருக்கோம் number of gram equivalent of Ag plus which is equal to the number of gram equivalent of Mg அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா இல்லையா? என்ன இன்னும் ஆன்சர் காணுமே? வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். ஏன் இந்த கொஸ்டின் பார்த்து பயந்துட்டீங்களா என்ன? வெரி சிம்பிள் கொஸ்டின். ஆக்சுவலா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இன்னொரு வேர்டை இன்சர்ட் பண்ணி கொடுப்பாங்க. என்னன்னா ஃபார் த சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் சேம் கரண்ட் which is Faraday's second law. Very good, Aris, very good. For the same amount of current and then for the same time period அப்படின்னு சொல்லுவாங்க, which is actually Faraday's second law. Yes, அப்ப நான் என்ன பண்ணலாம்? Weight divided by equivalent weight. So இதை நான் சில்வர்னு வச்சுக்கிறேன். This is weight divided by equivalent weight of what? Equivalent weight of magnesium. So weight of Ag என்னது? அதான் நம்ம calculate பண்ண போறோம். So let it be X. What is an equivalent weight? Equivalent weight na என்னது? What is an equivalent weight formula? சொல்லுங்க பார்க்கலாம் குயிக்கா. What is the equivalent weight formula அப்படின்னு சொல்லிட்டு. So இங்க இருக்கிற weight 4 gram ன்னு கொடுத்திருக்காங்க. What is the equivalent weight of Mg? What is the equivalent weight of Mg? This is 12. Equivalent weight எப்படி calculate பண்ணணும்? Equivalent weight is nothing but atomic weight divided by the N, which is number of electron. கரெக்டா? ஸோ இப்போ மெக்னீஷியம்க்கு பார்த்தீங்கன்னா 24 divided by 2, ஏன்னா அதோட வேலன்சி இஸ் 2. அதனால தான் 24ங்கிறது வெயிட் ஆஃப் Mg divided by 2 பண்ணி நான் 12ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுவே சில்வருக்கு பார்த்தீங்கன்னா வெரி குட்மா, MET divided by Z. அது வந்து Faraday's first lawோட ஃபார்முலா. தௌலத் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம், நான் ஈக்குவலண்ட் வெயிட் மட்டும் தான் கேட்டேன். ஸோ ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலானா அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை n. ஓகே, ஸோ செகண்ட் லால யூஸ் பண்ணி பண்ணுறது இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, வெரி குட்மா, வெரி குட். இதுலேருந்து எக்ஸை சால்வ் பண்ணிங்கன்னா 36 gram is your answer. ஓகே, ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாஸ்ட். எஸ், நெக்ஸ்ட் ஒன். இதுவுமே குட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகே, ஐ திங்க் இது மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோ சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். Very good question. The anodic half cell of a lead storage battery is recharged using the electricity of 0.0 Faraday. Okay, so ஒரு டேட்டாவை படிச்சோன்னா இமீடியட்டா வெறும் அட்டாமிக் வெயிட்டா? எஸ் தௌலத், வெறும் அட்டாமிக் வெயிட் தான். See, நீங்க வந்து ஆட்டமை பத்தி பேசுறீங்கன்னா அட்டாமிக் வெயிட், இதுவே நீங்க மாலிகுலை பத்தி பேசுறீங்கன்னா மாலிகுலர் வெயிட். So it depends on the conditions. Okay, yes. The anodic half cell of lead storage battery கொடுத்துட்டாங்களா? ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? Faraday கொடுத்துருக்காங்க. What is a Faraday? So which is Q ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ரைட்டா? ஸோ Q வந்து 0.05 Faradayன்னு கொடுத்துருக்காங்க. சார்ஜ் இன் Faraday. ஓகே, the amount of PbSO4 electrolyzed in gram during the process. இந்த கொஸ்டின்ல என்ன ட்ரிக் அப்படின்னா, இதுவே உங்களுக்கு ஈக்குவேஷனாக கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க, பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஆனா ஈக்குவேஷன் கொடுக்காம கேட்டிருக்காங்க. அப்ப ஈக்குவேஷன் கொடுக்காம கேட்கும் போது நம்மளுக்கு லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி பத்தி தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா PbSO4 உங்களுக்கு நான் மெயின் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டை மட்டும் எழுதுறேன். PbSO4 எனக்கு என்னவா மாறி இருக்கு? PbO2 மாறி இருக்கு. PbSO4 becomes what? PbO2 மாறி இருக்கு. அப்போ சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க. ஸோ இங்கே எனக்கு +2, இங்கே எனக்கு எவ்வளோ +4. அப்போ என்னோட வேல்யூ என்ன இருக்கும்? n வேல்யூ 2ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இதை எதுக்கு கால்குலேட் பண்ணணும்? கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? நீங்கள் 0.05 ஃபாரடே கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும் போது எவ்வளோ மாஸ் ஆஃப் PbSO4 எலக்ட்ரோலைஸ் ஆகி PbO2 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கைஸ் ஆன்சர் இன்னும் காணுமே? நான் பாதி எக்ஸ்பிளனேஷனை முடிச்சாச்சு. ஓகே, ஸோ எவ்வளோ PbSO4 0.05 ஃபாரடேக்கு மாறும்னு கேட்குறாங்க. வெரி ஈஸி கொஷின். இங்கே பாருங்க, சி 1 mole ஆஃப் ஓகே 1 mole ஆஃப் PbSO4 வந்து எதுக்கு மாறணும்? 1 மோலுக்கு மாறணும் அப்படின்னா எவ்வளோ ஃபாரடே வேணும்? 2 ஃபாரடே வேணும். கரெக்டா? அப்போ நான் என்ன சொல்லலாம்? ஸோ 2 ஃபாரடேக்கு வாட் இஸ் த வெயிட் ஆஃப் PbSO4? 303 கிராம். கரெக்ட், ரைட்? ஸோ 2 ஃபாரடே நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 303 கிராம் வந்து என்ன ஆகும்? எலக்ட்ரோலைஸ் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோ தான் கொடுக்குறீங்க? 0.05 ஃபாரடே தான் கொடுக்குறீங்க. அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ யூ வில் கெட் தி ஆன்சர் x is equal to 303 into 0.05 divided by 2. ஓகே, ஸோ ஆப்ஷன் 3 கிடைக்குதா? அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ 2 ஃபாரடேனால என்ன பண்ண முடியுது? 303 கிராமை எலக்ட்ரோலைஸ் பண்ண முடியுது. அப்போ 0.05 ஃபாரடேனால எவ்வளவு எலக்ட்ரோலைஸ் பண்ண முடியும்? கரெக்டா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட் கிருஷ்ணா, சூப்பர் சூப்பர், குட் குட் குட். நெக்ஸ்ட் கொஸ்டின்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவுமே வெரி குட் கொஸ்டின். ஓகேங்களா? வெரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். ட்விஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கே தான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க கொஸ்டினை. ரீட் இட் கேர்ஃபுல்லி. Assertion: 1 coulomb electricity deposits 1 gram equivalent of a substance. 1 coulomb electricity deposit 1 gram equivalent. Okay. Reason பாருங்க. 1 Faraday is a charge on 1 mole of electrons or 1 mole of electricity. அது கரெக்ட். ரீசன்ல நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. கரெக்டா? இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஒன் ரீசன். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் 1 Faraday அப்படின்னாலே அவகாட்ரோ நம்பர் இன்டு 1.6 இன்டு 10 to the power of -19. கரெக்டா? அப்போ 1 mole of electronsனா which is அவகாட்ரோ நம்பர். அப்போ ரீசனுங்கிறது இட்ஸ் அ பக்கா ஸ்டேட்மெண்ட், கிளியர். பட் அசர்ஷன் ரைட்டுன்னு சொல்றீங்களா இல்லை ராங்குன்னு சொல்றீங்களா? ஓகே, அசர்ஷன் இஸ் ராங்கா ரைட்டா? 1 coulomb. ஓகே, 1 coulomb. 1 coulombனா என்ன அர்த்தம்? 1 Faraday is a charge. Yes, is it a right statement or wrong statement? Option 4 ன்னு சொல்றீங்களா? Both assertion. எப்படி? If both assertion and reason are false. எப்படி false ன்னு சொல்றீங்க? 1 Faraday is a charge of, see 1 Faradayங்கிறது என்னமா? 1 Faradayங்கிறது it is 96,500 coulomb தானே? Okay, which is equal to what? Which is equal to 96,500 coulomb எதுக்கு ஈக்குவல்ட்டா இருக்கு சொல்லுங்க. ஓகே, ஸோ எதுக்கு? எஸ் எஸ் 1 mole of electronக்கு ஈக்குவலா இருக்கு. கரெக்டா? ஓகே, which is equal to what? 1 mole of electron. அப்ப it is a right statement இல்ல? See, it is a 1 mole of electron தான். Okay, electron has a charge. So Krishna also, okay, நீங்க electricity consider பண்றீங்க. Fine ma, fine. See, 1 coulomb electricity deposits 1 gram equivalent of a substance. So அது ஏன் தப்பா இருக்கணும்? What is the reason? அதுக்கு explanation. Okay, அதுக்கு explanation. So நீங்க electricity ன்னு வச்சிருக்கீங்க, right? 1 mole of electricity. அதுவுமே கரெக்ட் தான். So which is nothing but electrons. 1 mole of electricity. Yes, 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 yes. I think it is also mistake. Yes ma, fine, fine. So எதனால
எதனால assertion you are saying it is wrong? 1 coulomb கரெக்டா? so 1 coulomb 1 coulombங்கறனால ஏன் சொல்றீங்க? what is the reason? ஏன் 1 gram equivalentக்கு வரக்கூடாது? give your answer ma. ஏன் assertion wrong-ஆ இருக்கணும்? deposit 1 gram equivalent of a substance. See, actually this question is again a small mistake da. So inga electrons irukkanum. You consider this as an electrons. Okay, don't consider it as an electricity. It is an electron. 1 coulomb electricity deposit 1 gram equivalent of the substance. Sume vandu it's a right statement da. Don't consider it's a wrong statement. Okay, so generally 1 gram equivalent of a substance deposit aganu appadina we are sending 1 coulomb. Okay, so number of gram equivalents padichirpinga right ah. So number of gram equivalents padichumodu okay fine. Okay, so it is right. I'm going to the next one. Next question ma. If a current of 1.5 ampere flows through the metallic wire for 3 hours, then how many electrons would flow through the wire? Yes, quick. இதுமே basic question தான் இது. கரெக்டா? Come on fast. Okay, if a current of 1.5 ampere flows through the metallic wire for 3 hours. இதுக்கு முன்னாடி பண்ண question which is not assertion reasoning. அதுக்கு முன்னாடி பண்ண question க்கு similar. Okay, என்ன சொல்லலாம்? So current வந்து 1.5 ampere னு கொடுத்துட்டாங்க. So time எவ்வளோ இருக்கு? 3 hours. கண்டிப்பா Faraday's law யூஸ் பண்றீங்க அப்படினாலே answer 2 okay. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து கண்டிப்பாக Faraday's lawல செகண்ட்ஸ் தான் இருக்கணும். கைனட்டிக்ஸில் நீங்கள் இயர் எடுத்துக்கலாம், இல்லை மினிட் எடுத்துக்கலாம், செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் Faraday's ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லால கண்டிப்பாக செகண்ட்ஸாக மாற்றணும். ஸோ இட் ஷுட் பி அ 60 × 60. கரெக்ட் ரைட்? ஸோ இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ Q is equal to I × T. கரெக்டா? ஸோ ஏன் நம்ம Qவை கண்டுபிடிக்கிறோம்? ஸோ why by guessing. Okay. So why we want to find out the Q? So Q இருந்தால் தான் நான் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? See, Q is equal to IT. So அப்போ 3 × 60 × 60 × 1.5. எனக்கு Q கிடைச்சாச்சு. இப்போ நான் என்ன சொல்லலாம்? What is Q? Q is nothing but coulomb. Charge in coulomb. கரெக்டுங்களா? அப்போ நான் எப்படி சொல்லலாம்னா 96,500 coulombல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? அவகாட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ யூ ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் Q. அந்த Qங்கிறது என்னது? கூலும். கரெக்டா? ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் 96,500 கூலும் அப்படின்னா விச் இஸ் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற Qல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ கன்சிடர் திஸ் அஸ் an X. கிறிஸ் கிராஸ் பண்றீங்க. Q is equal to NE. So I think நம்ம ஜென்ரலா Q is equal to NE proceed பண்ண மாட்டோம். We will be going with Q is equal to IT. So தௌலத் வந்து ஃபிசிக்ஸ் அதெல்லாம் கம்பைன் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? So question number 22. Super. Very good. Option 2 is the right answer. I'm coming to the next one. இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் தான். கரெக்டா? very basic question. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். What is the answer? Very basic question and important question கூட. Okay, என்ன கொடுத்திருக்காங்க? Electrode potential value is given. These are the electrode potential value. First நம்மளுக்கு இந்த ஞாபகம் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி எய்தர் டி பிளாக்ல இல்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில இன்னொரு சாப்டர் கூட இருக்கு, நாட் கோஆர்டினேஷன். ஸோ ரிடாக்ஸில் இந்த 3 சாப்டர்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம். ஓகே, இது 3 சாப்டரோட கம்பைன் ஆயிருக்கும். ஸோ ரிடாக்ஸ்லேருந்து இல்லை எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல்லேருந்து ஆர்எல்ஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியிலேருந்து இல்லை ரிடாக்ஸ்லேருந்து. ஓகே, கிவ் யுவர் ஆன்சர் ஃபாஸ்ட். எப்பயுமே எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன ஃபேவரபிளாக இருக்கும்? that favors what? that favors reduction. கரெக்டா? அப்ப ரிடக்ஷன் நடக்குதுன்னா அது என்ன ஏஜென்ட்?
this act as an oxidizing agent. Okay, அப்ப electrode potential value negative இருந்தா அங்க என்ன favorable? So that favors oxidation. அப்ப oxidation அது என்ன ஏஜென்ட்டா இருக்கும்? reducing ஏஜென்ட்டா இருக்கும். questionல என்ன கேட்டிருக்காங்க? some data are given, arrange these metals in the increasing order of reducing power. Okay, reducing power na என்ன அர்த்தம்? reducing agent னு அர்த்தம். ஏன் என்னாச்சு இன்னும் ஆன்சர் காணுமே? come on guys, quick. Okay, so என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். so யார் இருக்கதுல பெஸ்ட் reducing agent? so பெஸ்ட் reducing agent அப்படினா அங்க ஆக்சிடேஷன் நடக்கணும். ஆக்சிடேஷன் அப்படினா அங்க எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ எப்படி இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். கரெக்ட்டா இல்லையா? அப்ப இருக்குதுல எங்க எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ மோர் நெகட்டிவா இருக்கு? சொல்லுங்க. give your answer ma, come on fast. இருக்குதுல எங்க எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ நெகட்டிவா இருக்கு? so இங்க தான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ மேக்ஸிமம் நெகட்டிவ். கரெக்ட்டா? அப்ப இருக்குதுலயே வெரி குட் ரெடியூசிங் ஏஜென்ட் யாரு? இட் இஸ் பொட்டாசியம். இதுதான் பெஸ்ட் ஒன். ரைட்டா? அப்ப பொட்டாசியம் இங்க கொடுத்திருக்காங்க. எங்க கிருஷ்ணா, அரைஸ், தௌலத் ஆன்சர் காணுமே? அகைன் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆயிடுச்சா? இல்ல நீங்க ஆன்சர் பண்ணாம இருக்கீங்களா? சோ ரெண்டு ஆப்ஷன்ல பொட்டாசியம் இருக்கு. சோ இங்கேயும் பொட்டாசியம் இருக்கு, இங்கேயும் பொட்டாசியம் இருக்கு. பொட்டாசியம் அடுத்து நெக்ஸ்ட் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன சொல்லலாம்? பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன சொல்லலாம்? இட் இஸ் மெக்னீசியம். வெரி குட். நெக்ஸ்ட் கிரேட்டரா இருக்கிறது மெக்னீசியம் தான். அப்போ கண்டிப்பா இது வராது. ஆப்ஷன் 1 is the right answer. Superb, superb. Dawlat, good. Arise, what is your answer? Next one, ma. Coming to the next one. Yes, it is a very, very good question. So again, நான் first classல சொன்ன மாதிரி, so in the product of electrolysis ல இருந்து, this is a question actually comes from product of electrolysis. So again, எனக்கு என்னமோ ஒரு இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ்ல இருந்து கொஸ்டின் வரலாம். ஓகே, ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் வந்து கொஞ்சம் ரேர் டாபிக். ஓகே, டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னாலே கொஞ்சம் ரேர் டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்க. அதில் இந்த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ்ல மிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ். இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ராலிசிஸ்ல இனர்ட் எலக்ட்ரோட் எடுக்கும் போது எப்படி ரியாக்ஷன் நடக்குது, ரியாக்டிவ் எலக்ட்ரோட் எடுக்கும் போது எப்படி ரியாக்ஷன் நடக்குது, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ go and check it out. Product of electrolysis is important. Okay, yeah, coming to the next one. Yes, so electrolysis நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த சொல்யூஷன் அசிடிக்கா பேசிக்கான்னு சொல்றாங்க. give your answer guys, come on quick. புவனா 3 புவனா. aqueous NaCl basic, super. aqueous AgNO3 acidic, super. And then aqueous CuCl2. explanation கொடுக்குறீங்களா guys? explanation கொடுத்தா it is more interesting actually. okay, so நான் என்ன எடுக்கிறேன்? aqueous NaCl எடுக்கிறோம். so aqueous NaCl நாலே நம்மளுக்கு தெரியும் அங்க water இருக்கு. அப்போ NaCl will dissociate into Na plus and then Cl minus. H2O will dissociate into what? It will dissociate into H plus and then OH minus. இப்போ காம்படிஷன் யார் ரெண்டுத்துக்கு காம்படிஷன்? Na plus க்கு H plus க்கு. ஸோ இவங்க ரெண்டு பேத்துல யாருக்கு ரிடக்ஷன் நடக்கும்? ஓகே, ரிடக்ஷன் நடக்கிறது யாருக்கு? H பிளஸ்க்கு. ஏன்? பிகாஸ் H பிளஸோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. கரெக்டா? ஸோ Cl மைனஸ்க்கா OH மைனஸ்க்கான்னு சொன்னா எங்க ரியாக்ஷன் நடக்கணும்? OH மைனஸ்ல தான் ரியாக்ஷன் நடக்கணும். கரெக்டா இல்லையா? சாரி, Cl மைனஸ்ல தான் ரியாக்ஷன் நடக்கணும். ரைட்? ஓகே, I'll write the equation. ஸோ இப்போ எனக்கு H பிளஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு it becoming H2. இது இங்க Cl மைனஸ் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு it will become Cl2. ஆக்சுவலா ரியாக்ஷன் எங்க நடக்கணும்? OH மைனஸ்க்கு நடக்கணும். இது மாதிரி எழுதினாதான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஆக்சுவலா ரியாக்ஷன் OH மைனஸ்ல தான் நடக்கணும். பட் ஏன் ரியாக்ஷன் OH மைனஸ்ல நடக்கல? என்ன காரணம்? over potential. over potential very interesting topic. because of the over potential அங்க reaction நடக்கல. அதனால remaining இருக்கிற solution என்னது? Na plus ions என்னது? Na plus OH minus ion. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து என்னதான் கொடுக்கும்? you will get a basic. very good, basic. okay,
வெரி குட்மா, வெரி குட். எல்லாருமே ஆப்ஷன் 3 சொல்றீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ ஒன்னே ஒன்று மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். I'll go with the AgNO3. ஸோ AgNO3ல யார் எந்தெந்த அயான்ஸ் எல்லாம் இருக்கு? ஸோ AgNO3 have Ag plus ion and then NO3 minus ion. ஸோ H2O இருக்கும், ஏன்னா aqueous சொல்லிட்டாங்க. இங்க H plus இருக்கு and then OH minus இருக்கு. இப்போ Ag plusக்கு ரிடக்ஷன் நடக்குமா இல்ல H plusக்கு ரிடக்ஷன் நடக்குமான்னு கேட்டா Ag plusக்கு தான் நடக்கும். நம்மளுக்கு தெரியும், D and F blockல படிச்சிருக்கோம், சில்வர் has a more positive electrode potential. அப்போ சில்வர் வந்து ரிடக்ஷன் நடந்து சில்வர் இந்த ஜீரோ ஸ்டேட்டா மாறிடும். இங்க அயானா இருக்கிறது நியூட்ரலா மாறிடுச்சு. அப்ப ரிமைனிங் இருக்கிறது யாரு? இந்த HNO3. OH மைனஸ் என்ன ஆயிடும்? O2 மாறிடும். கரெக்டா? அப்ப HNO3 வந்துருச்சு, which is acidic. சூப்பர், எல்லாரும் ஆன்சர் சொல்லிட்டீங்க. இதே மாதிரி தான் நீங்க என்ன கன்சிடர் பண்ணணும்? CuCl2க்கு கன்சிடர் பண்ணணும். CuCl2ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? You will get the copper and then chlorine. அப்ப ரிமைனிங் யார் இருக்கா? வாட்டர். அங்க வாட்டர் தான் உங்களுக்கு பை ப்ராடக்டா கிடைக்குது, அதனால தான் it is neutral. Okay, so coming to the next question. Next question. It is also very interesting question. Concept. Okay, you went. Okay, you went. என்னாச்சு? சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு போலையே. ஸோ இப்போதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஐ திங்க் நம்ம அரைஸ்க்காக வேண்டி ஒரு டைம் குயிக்காக சொல்லிடலாமா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா NaCl, AgNO3, CuCl2. NaClோட சொல்யூஷன் பேசிக்கு, AgNO3க்கு பை ப்ராடக்ட் கிடைக்கிறது HNO3, காப்பர் Cl2க்கு வாட்டர். ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். ப்ளீஸ் செக் இட் அவுட். ஓகே, யா, எஸ்மா. கொஸ்டின் நம்பர் 19. கைஸ் எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலே டக் டக்குன்னு லீவ் ஆயிடுறீங்க. எல்லாருமே ஆன்சர் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ஓகே, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். கமான் குயிக். எஸ் கைஸ், கமான் ஃபாஸ்ட். என்ன வருவீங்க? An electrochemical cell is a setup as platinum, HCl, acetic acid, H2 இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, the EMF of the cell will not be zero because எதனால இங்க EMF zero இருக்காது? everybody give your answer, come on quick. எதனால EMF zero இருக்காதுன்னு கேக்குறாங்க. will not be a zero. it's a very interesting question. இங்க இதுவும் HCl தான் இருக்கு, அங்கேயும் acetic acid தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு தெரியும் HCl also will give H plus ion, acetic acid also will give you H plus ion. இப்போ நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா, I'll write it in the Nernst equation format. So Nernst equation formatல எழுதுனா என்ன கிடைக்கும்? E cell is equal to E standard cell minus 0.059 divided by n log of. So productல என்ன வரும் நம்மளுக்கு? So this is oxidation, that is reduction. So productல HCl வரும். ஸோ இங்கேயும் 0.1, இங்கேயும் 0.1. அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் சேமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இருக்காதா? வெரி குட் கிருஷ்ணா, சூப்பர். எட்ஜெம்ஸ்னு வச்சுக்கலாமா இல்லை ஜெம்ஸ்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ ஜெம்ஸ், வெரி குட், சூப்பர். ஆப்ஷன் 3 தான். இதோட ரெண்டு கான்சன்ட்ரேஷனும் கண்டிப்பா சேமா இருக்காது. ஏன் சேமா இருக்காது? பிகாஸ் HClங்கிறது என்னது? It is a strong acid. What about the CH3COOH? It's a weak acid. கரெக்டா? அப்போ HCl கொடுக்கிற H plus அயோனோட கவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும். பட் வீக் ஆசிட்ல கம்ப்ளீட் அயனைசேஷன் இருக்காது. நீங்க just like that இங்க பார்க்குற மொலாரிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. The pH of 0.1 molar HCl and 0.1 molar acetic acid is not the same. Very good. Okay, Gopika, super. Good. Okay, next. Yeah, 18th question ma. Come on, quick. Limiting molar conductivity of which among the following ion is maximum in water? இதுவுமே நல்ல question. ஒரு standard question. Okay, basic concepts தான். பட் இதெல்லாம் NCERTல இல்லாதனால நம்ம மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் நீட்டுக்கு கேட்பாங்க. ஓகே, Krishna, Yuven, yes, Arise, Yuven.
Gems, Daulat. Give your answer guys. Come on quick. என்ன ஆன்சர் வரும்? லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி யாருக்கு ஜாஸ்தி இருக்கும்? Fast. So the answer is option 1 H plus ion க்கு. ஏன் H plus ion க்கு? Very good arise. Okay, so எதுக்கு H plus ion? ஏன்னா H plus தான் இருக்கிறதுல smaller size. So ion சின்னதா இருந்துச்சு அப்படின்னா it can move easily. அப்போ movement of ion ஃபாஸ்டா இருக்கும் போது கண்டக்டிவிட்டியும் ஃபாஸ்டா இருக்கும். கரெக்டா? கண்டக்டிவிட்டினால என்னது? ஸோ electrons, ions are the charge carriers. அப்போ எந்த அளவுக்கு மூமெண்ட் பெட்டராக இருக்கோ, சூப்பர் கோபிகா, குட் கிருஷ்ணா, எந்த அளவுக்கு மூமெண்ட் பெட்டராக இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு? ஸோ லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி ஆர் ஜென்ரலி கண்டக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்மாலர் த சைஸ் ஆஃப் அயான். எப்பயுமே ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது ரீசன் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அசஷன் அண்ட் ரீசனில் இது உங்களுக்கு ரீசனாக வரலாம். So limiting molar conductivity of H plus is greater. Reason, it's because of smaller the size of ion. அப்படின்னு கேட்கலாம். அதனால ரீசனோட படிச்சுக்கோங்க. Okay, so next question. How many coulombs of electricity are required for the oxidation of 1 mole of H2O to O2 ன்னு சொல்றாங்க. என்ன ஆன்சர் வரும்? Fast. இதுவுமே one of the NCERT question. Actually, it is actually NCERT question. பட் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்க. லெட்ஸ் சி. ஓகே, கொஸ்டின்ல அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. என்னென்ன? 1 mole of H2O 2 என்னன்னு சொல்லிட்டாங்க? O2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா இல்லையா? ரைட், O2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏன் மிஸ்டேக் வரும்னு நான் சொன்னேன்னா, இந்த இடத்துல 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு, இந்த இடத்துல இருக்கிறது ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் தான். நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? ப்ராடக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா, ரியாக்டன்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமா? அஃப்கோர்ஸ் ரியாக்டன்ட். ஏன்? பிகாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க? 1 மோல்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? அவங்களுக்கு 1 mole of H2Oன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ரியாக்டன்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஆக்சிஜன் -2லேருந்து என்னவா மாறுது? 0வா மாறுது. ஒரே ஒரு ஆக்சிஜன் எடுத்தீங்கனாலே போதும். அப்போ என்னோட வேல்யூ என்னது? n is equal to 2. என்ன கேட்குறாங்க? எவ்வளோ கூலம்ஸ் நீங்கள் சப்ளை பண்ணணும்னு கேட்குறாங்க. இது என்னது? வெரி சிம்பிள் கொஸ்டின், ரைட்டா? ஸோ ஹவு மெனி கூலம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆர் ரெக்வயர்ட், ரைட், ஃபார் த ஆக்சிடேஷன் ஆஃப் 1 mole of H2O to O2. ஸோ n is equal to 2 அப்படின்னா நான் என்ன சொல்லலாம்? 2 Faraday அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1 moleக்கு எத்தனை Faraday? 2 Faraday. அப்போ 2 Faradayனா எவ்வளோ கூலும்? 2 into 96,500 கூலும். ஆன்சர் வந்து கொடுத்தாச்சு. கோபிகா கிட்ட இருந்து ஆன்சர் வந்தாச்சு, கிருஷ்ணா கிட்ட இருந்து ஆன்சர் வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் டைம்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்களே. ஸோ நான் வந்து ஹரிஷோட கொஸ்டினுக்கும் ஆன்சர் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஹர்ஷினி ஜாயின் பண்ணியிருந்தீங்க, கிறிஸ்டல் மூன், அசாத், இவங்களெல்லாம் ஆளவே காணும். ஸோ ஹரிஷ், ஐ சால்வ் யுவர் கொஸ்டின் அட் லாஸ்ட். ஓகேங்களா? உங்களோட கொஸ்டினை நான் அட் லாஸ்ட் சால்வ் பண்ணுறேன். எஸ், கம் டு திஸ் கொஸ்டின்மா. The molar conductivity of 0.1 molar monobasic acid is given. It is a very good question. ஏன் சொல்கிறேன் பாருங்க. So the molar conductivity at infinite dilution is given. The pH of 0.1 molar monobasic acid. என்ன மேம் லிமிட்டிங் மோலார் கண்டக்டிவிட்டி இதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, இங்கே எங்கே pH வந்தது? pH நம்ம எங்கே படிப்போம்? We will be studying in the ionic equilibrium. அப்போது இந்த 2 சாப்டரை கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் டிஃபிகல்ட்டு ஸ்டாண்டர்டுங்கிற பாயிண்டில் போகும். ஓகே, ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஷன். ஸோ இது மாதிரி கொஸ்டின் வரும்போது 2 சாப்டரை ரிலேட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, சால்வ் பண்ணலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் 0.1 molarity. தென் வாட் எல்ஸ் இஸ் கிவன்? ஸோ த மோலார் கண்டக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. What is molar conductivity? This is 3.905 Siemens centimeter square. Molar limiting molar conductivity கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? So guys, let me know limiting molar conductivity ஓட ஃபார்முலா என்னது? டக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். What is a limiting molar conductivity formula? Okay, what is a limiting molar conductivity formula? Come on quick. So not limiting molar conductivity, alpha formula. Okay, alpha formula. Limiting molar conductivity என்னது? This is 390.5 Siemens centimeter square mole inverse.
ஸோ ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிப்போம் கரெக்டா? எப்படி ஆல்ஃபா கண்டுபிடிப்போம்? இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். What is it formula? Tell me quickly. What is the answer? Come on guys, fast. So molar conductivity கொடுத்துட்டாங்க, limiting molar conductivity கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. Molar conductivity at infinite dilution na என்னது? Which is limiting molar conductivity. So alpha oda formula என்னது? What is alpha formula? So alpha is equal to lambda m divided by lambda naught m. Correcta? So limiting molar conductivity divided by limiting molar conductivity. So இதை நான் find out பண்றேன், alpha கண்டுபிடிக்கிறேன். Okay ma'am, alpha கண்டுபிடிச்சா next எப்படி pH calculate பண்ணலாம்? Very easy. இங்க மோனோபேசிக் ஆசிட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மோனோபேசிக் ஆசிட்னா n ஃபேக்டர் எவ்வளோ? 1 தானே, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த H பிளஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் நான் சொன்னேன் ஆல்ஃபா ஆல்ஃபா, எஸ் எஸ். ஸோ இதான் நான் சொன்னேன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த H பிளஸ் இஸ் ஈக்குவல் டு C ஆல்ஃபா, கரெக்டா? வாட் இஸ் த C வேல்யூ? 0.1. வாட் இஸ் தி ஆல்ஃபா வேல்யூ? ஸோ இங்கேருந்து ஆல்ஃபா வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருக்கும், கரெக்டா? அதுலேருந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த H பிளஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த H பிளஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன டாஸ்க்கு? ஸோ நெக்ஸ்ட் பிஹெச்ல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். pH is equal to minus log of concentration of H plus ion. Correct, right? Okay. Option 1 நாமா. Very good, very good. Concentration divided by molar conductivity. Super. So இங்கிருந்து alpha கண்டுபிடிக்கிறோம், அந்த alpha அங்க substitute பண்றோம். Next concentration of H plus கண்டுபிடிச்சு pH ல substitute பண்றோம், answer கிடைச்சிரும். Okay. Answer 1 now. Everybody are getting as 1. Option 1 தான் கிடைக்குதா? Sure. Okay, fine, fine. Super. Good. Okay. So I'm moving to the next question. Coming to the next question. இதுவும் ஒரு basic question. நான் already சொன்ன மாதிரி கிராஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக கைனட்டிக்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அண்ட் தென் சொல்யூஷன்ஸில் இருக்கிற அந்த பார்ஷியல் ப்ரெஷர் கிராஃப்ஸ், ஓகே, அண்ட் தென் பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன், அதில் இருக்கிற கிராஃப்ஸ்மே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, எஸ்மா, கம் ஆன் குயிக். கோபிகா, சூப்பர் சூப்பர், எவ்ரிபடி குட் குட். Fast, fast. Very simple question. Okay. So activation energy for the forward reaction. என்னது? So இங்கிருந்து இதுதான் activation energy for the forward reaction. This is our reactant energy. This is our product energy. So from the reactant to the activated complex. Correct? So to the activated complex the activation energy. அப்போ 70 minus 40 எவ்வளோ? 30. அப்போ கண்டிப்பா A வந்து L, ரைட்டா? A is L, right? So A is L. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? threshold energy. What is threshold energy? Threshold energy na from the point எங்கிருந்து நீங்க எடுக்கணும்? So you have to take from the ground to the activated complex. Activation energy வரைக்கும் எடுக்கணும். அப்ப என்ன வரும்? It is 70 kilojoule. So அப்ப threshold energy வந்து K வரும். So L and K முடிச்சாச்சு. என்ன ஆன்சர் வரலையே, ஈஸி கொஸ்டின் தானே, கரெக்ட், ரைட்? ஸோ த்ரெஷோல்ட் எனர்ஜினா ஃப்ரம் த கிரவுண்ட் டு த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன் கேட்குறாங்க. அப்போ ரிவர்ஸ் ரியாக்ஷனாக இருந்ததுன்னா ப்ராடக்ட்ல இருந்து ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் பார்க்கணும். அப்போ அங்கே என்ன வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு? விச் இஸ் 25 அண்ட் தென் 70. 70 மைனஸ் 25 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் 45, கரெக்டா? ஸோ திஸ் இஸ் 45. அப்போ எங்கே ஆன்சர் இருக்கு? ஓகே, ஸோ கமான் கைஸ், குயிக். ஏன் இது சால்வ் பண்ணது இல்லையா நீங்க? ஏன் ஆன்சர் பண்ணல? வெரி ஈஸி கொஸ்டின் தானே. ஸோ என்ன வரும்னு பாருங்க. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு L, விச் மீன்ஸ் AL. ஒன்று ஆப்ஷன் 2 வரலாம், இல்லை ஆப்ஷன் 4 வரலாம். த்ரெஷோல்ட் எனர்ஜி K, அகைன் 2 வரலாம், இல்லை 4 வரலாம். ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த ரிவர்ஸ் ரியாக்ஷன், ரிவர்ஸ் ரியாக்ஷன் எதுக்கு தான் வரணும்? Nக்கு தான் வரணும். ஓகே, அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் 4 தான் ரைட், ஆப்ஷன் 2 வராது. வெரி குட் கிருஷ்ணா, வெரி குட், சூப்பர். கோபிகா குட். ஸோ ரிவர்ஸ் ரியாக்ஷன் இங்க இருந்து. என்தால்பிக் சேஞ்ச்னா என்ன அர்த்தம்? என்தால்பிக் சேஞ்ச் அப்படின்னா ப்ராடக்ட் எனர்ஜி மைனஸ் ரியாக்டன்ட் எனர்ஜி. அப்ப டெல்டா H இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட்
which is 40 minus 25, which is 15. Very good, very good. And for A 45 தானே. A is 45 ma. A is 30. How come A will be 45? A வந்து உங்களுக்கு 45 வராது, A வந்து 30 தான் வரும். Okay, because Aங்கிறது வந்து this is A. Reactant, I'll choose another color. Okay, so அவங்க கேட்டிருக்கிறது forward reaction. கரெக்டா? அப்போ forward reaction அப்படின்னா this is your forward reaction. அப்போ reactantல இருந்து activated complex போகுது. ஸோ இதுதான் நம்மளோட forward reaction. அப்போ இதோட activation energy 70 minus 40, 30 தான் வரும். Arise, are you clear? Okay, 30 தான் வரும், it is not 45. Backward reaction. Okay, so இது வந்து forward reaction. This is a reactant. இப்படி தான் நம்ம போவோம். Arise, ஏதாவது doubts இருந்ததுன்னா you can just let me know. இங்கே பாருங்க, நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். கிராஃப் கரெக்டா? ஸோ இப்படி தான் ரியாக்ஷன் வந்து மூவ் ஆகுது. திஸ் இஸ் ஃபார் ஃபார்வர்ட் ரியாக்ஷன். அப்போ இங்கே எனர்ஜி எவ்வளோ இருக்குது? 40 ஜூல்ஸ்ன்னு இருக்குது. இங்கே எனர்ஜி எவ்வளோ இருக்குது? 70 ஜூல்ஸ்ன்னு இருக்குது. அப்போது 70 minus 45 தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஃபார் த ஃபார்வேர்டு. ஸோ இது பேக்வேர்டு. எதுக்கு 25 பண்ணுறீங்க? யூ ஷுட் நாட் டேக் 25. I think data நீங்கள் சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, see here it is 40. reactant ஓடது 40 மா. reactant ஓடது 40. இங்க கொடுத்திருக்கிற 25 என்ன அப்படின்னா that is the energy of your product, not a reactant. Okay, that is a product. Okay, next one. Good question. Yes, come on fast. Which statement are true and false with the reference to the reaction? ஒரு reaction கொடுத்துட்டாங்க, ரேட்டும் கொடுத்துட்டாங்க. value of K is independent of concentration of A and B. That is a right statement. உடனே கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. ரேட்டு தான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரேட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். இந்த கே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். கான்சன்ட்ரேஷனுக்கு இட் இஸ் இண்டிபெண்ட். கரெக்டுங்களா? அப்போ கே வராது அக்கார்டிங் டு த ரேட் லா. ஸோ வேல்யூ ஆஃப் கே இஸ் இண்டிபெண்ட்ங்கிறது இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, யூனிட் ஆஃப் கே இஸ் டைம் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிருஷ்ணா ஆன்சர் பண்ணியாச்சு 1ன்னு சொல்லிட்டு. ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கிவ் யுவர் ஆன்சர்மா. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்? ரேட் இஸ் ஈக்குவல் டு K into concentration of A and then concentration of B. So K ஓட யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கு rate divided by concentration of A and concentration of B. So rateக்கு என்ன கொடுக்கலாம்? What is a rate unit? Mole liter inverse. கரெக்டா? Mole liter inverse என்ன வரும்? Second inverse. This is our rate ஓட யூனிட். Divided by இங்க என்ன வரும்? Mole liter inverse, mole liter inverse. ஏன்னா இது கான்சன்ட்ரேஷனோட யூனிட். அப்போ கண்டிப்பாக யூனிட் தப்பு. திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஹாஃப் ரியாக்ஷன் டைம் இஸ் கான்ஸ்டன்ட். எல்லாருமே 1 தான் சொல்றீங்களா? எங்க கோபிகாவோட ஆன்சர் காணோம், தௌலத்தோட ஆன்சர் காணோம். கம் ஆன் எவ்ரிபடி, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஓகே, ஸோ ஹாஃப் ரியாக்ஷன் டைம் இஸ் அ கான்ஸ்டன்ட். ரைட்டா இல்லையா? இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு தானே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். இட் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் இல்லை, இட்ஸ் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கரெக்டா? இங்கே பாருங்க, இட்ஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்போ ஆப்ஷன் 3யும் ராங்கு தான், இட்ஸ் அ ஃபால்ஸ். அடுத்து பாருங்க ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் இஃப் C is double than the rate of consumption of A. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா C வந்து டபுள் ஆகுது அண்ட் ஏயை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. சி ஈக்குவேஷனை நான் எடுக்கிறேன். ஸோ ஈக்குவேஷன் சேஸ் தட் 2A plus B gives what? C. கரெக்டா? இதான் நம்மளோட ஈக்குவேஷன். ரைட்? அப்போது வெரி சிம்பிள், நம்ம ஸ்டாய்க்கியோமெட்ரோட ரிலேட் பண்ணாலே போதும். கரெக்டா? சி நீங்கள் 2 moles ஆஃப் A ரியாக்ட் ஆச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? 1 mole ஆஃப் B கிடைக்கும். கரெக்டா?
இதுவே நான் 4 moles, I'm saying that 4 moles of C கிடைக்குது, ஃபார்ம் ஆகுது. அப்போ 4 mole of C னா how many moles of A is reacted? எவ்வளோ moles of A react ஆகும்? 8 moles of A வந்து react ஆகும். அங்கே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் C வந்து டபுள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நாட் அ ரைட் ஸ்டேட்மெண்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிகாஸ் இட் இஸ் கிவிங் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அவங்க எப்படி கொடுத்துருக்கலாம்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன், ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் A is double the rate of consumption of formation of A ன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ ஆப்ஷன் 4மே it is wrong. Okay, coming to the next one. Next question. Come on guys, quick. இதுமே ஒரு basic question தான். Fast. If activation energy of the forward reaction and reverse reaction of an exothermic reactions are given EF and then ER respectively, then. Okay? Exothermic ன்னு சொல்லிட்டாங்க. So exothermicல graph எப்படி இருக்கும்? So this is a graph for exothermic. ப்ராடக்டோட எனர்ஜி எக்ஸோதர்மிக்ல கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஸோ இதுதான், திஸ் இஸ் த ஃபார்வர்ட், திஸ் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த பேக்வர்ட். ஒரு பேசிக் கொஸ்டின், கரெக்டா? ஸோ அப்போ ஃபார்வர்ட் அண்ட் தென் ரிவர்ஸ் ரியாக்ஷன். வெரி குட், ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட் கிருஷ்ணா, அரைஸ், சூப்பர்மா, குட். கோபிகா, see this question also will take time, so I don't want to solve the question, so I'll just explain. Okay, so I'll explain it quickly. இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. டேட்டாஸ் கொடுக்கும் போது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க, எப்பயுமே ஈஸியாக கேன்சல் அவுட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஐ எக்ஸ்பிளைன் த எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? ஸோ 9 கிலோ கேலரின்னு கொடுத்துருக்காங்க. யூனிட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கிலோ கேலரி மோல் இன்வர்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஆர், இந்த இதில் ஃபார்முலா என்னது? நம்ம ஆர் யூஸ் பண்ணுவோம். ஆர்ங்கிறது என்னது? கேஸ் கான்ஸ்டன்ட், டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிட் வி வில் டேக். கரெக்ட், ரைட்? அப்போ ஆருங்கிறது 2 கேலரி தான் நம்ம சொல்லுவோம் யூனிட்ல, கரெக்டா? ஆனால் இங்கே என்ன இருக்கு? கிலோ கேலரி இருக்கு. அப்போ நான் இமீடியட்டாக என்ன பண்ணுறேன்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ தட் கேலரியாக மாற்றியாச்சு. அடுத்து என்னது? How many times a rate constant will increase by increasing the temperature of 295 to 300? So 5 degree increase பண்றாங்க. அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? log of K2 divided by K1 which is equal to, formula தான் நான் எழுதுறேன் டைரக்டா. So 2.30, what is the formula? 2.303 R and then log of, not log, first order formula மாதிரியே போகுது. ஓகே, ஸோ T1 minus T2 minus T1 divided by T1 T2. So direct formula log of K2 by K1 which is equal to activation energy divided by 2.303 R. Okay, T2 minus T1 then divided by T1 into T2. So directா substitute பண்றீங்க. நீங்க என்ன கால்குலேட் பண்ணணும்? K2 minus K1 கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த லாகு இந்த சைட் போகும்போது ஆன்டி லாகாக மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் வராது உங்களுக்கு. ஓகே, சப்போஸ் அப்படி கேட்டாங்கனாலும் கண்டிப்பாக டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஓகே கோபிகா, ஓகே ஃபைன். ஓகேம்மா, study well, solve maximum questions. Okay, so the right answer is 1.8 times. Okay, so what's the right answer? 1.8 times is the right answer. I'm coming to the next question. See, in the question பார்க்கிறதுக்கு முன்னாடி I have a important data for you guys. Okay, இதுல இருந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இங்கே வச்சிருக்கேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், கேர்ஃபுல்லாக கவனிங்க. இங்கே பாருங்கள், 2T1/2 இது எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ். இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து ரொம்ப லென்த்தியாக போடாமல் ஈஸியாக ஷார்ட்டாக முடிச்சுட்டு டைம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2T1/2 ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, ஹியர் இட் இஸ் டாக்கிங் அபவுட் வாட்? ஃபர்ஸ்ட் ஆர்டர்.
Okay, so 2t half which is always equal to 75%. Okay, t 75%. 3t half na 87.5, 99.9 na 10t half. இதெல்லாம் யூஷுவலா கேட்குற கொஸ்டின், ஈவன் லைக் ப்ரூவ் பண்ற மாதிரி கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இந்த டேட்டாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, இதுவும் அதே தான். ஒரு ஹாஃப் லைஃப் அப்படின்னா அது 50% கம்ப்ளீஷன். 2 ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்னது 75% கம்ப்ளீஷன். கரெக்டா? ஸோ அதே இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. பட் ஐ எம் எக்ஸ்பிரஸிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹாஃப் லைஃப். கொஷனில் கேட்கலாம், ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து இவ்வளோ முடிஞ்சிருக்கு, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, என்ன டி டோட்டல் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ டோட்டல் டைம். ஓகே, ஸோ இது என்னது உங்களுக்கு டைம் டிவைடட் பை டி ஹாஃப். ஸோ இதுலேருந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப்ஸ். இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் லேர்ன்ட். ஓகே ஓகேம்மா, குட் குட். இப்போ பாருங்க, இப்போ டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? கம் டு திஸ் கொஸ்டின். First. For the first order reaction, C2H4O gives CH4 plus CO. The initial pressure of C2H4 is 80 tar. கொடுத்துட்டாங்க. And the total pressure at 20 minutes is 120 tar. The time needed for 75% of decomposition. Okay வா, குயிக்கா சால்வ் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, C2H4O is giving CH4 plus CO. At time t is equal to 0 ல எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், ப்ரெஷர் 80 டாரா இருக்கு. அப்போ எனக்கு ப்ராடக்ட் ஃபார்மே ஆயிருக்காது, இட் இஸ் 0. At time t is equal to 20 மினிட்ல 80 minus x டைம் ஈக்குவேஷன். ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன், பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கு. பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் which is 1 stoichiometric coefficient. அப்போ இது x டைம் ஃபார்ம் ஆயிருக்கும், இது x டைம் ஃபார்ம் ஆயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 2 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஷுட் ரைட் இட் ஆஸ் 2. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சப்போஸ் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா பேலன்ஸ் பண்ணிட்டு 2xஆ 3xஆ இல்லை வெறும் xஆ அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கணும். ஸோ 80 minus x, x. This is a question from the Xylem DPP. It's a DPP question. Oh, okay. I didn't know this. 40 as an answer. நாங்கள மெமரைஸே பண்ணி வச்சிருக்கோம் மேம். Okay. Super. So I think I'll go directly. So இதில் x சால்வ் பண்ணீங்க அப்படின்னா what you will get. So x. So total pressure நம்ம ஸ்டெப் வைஸாகவே போயிடலாம். Okay. So P total which is equal to 80 minus x plus x. x cancel ஆயிரும். So 120 which is equal to 80 plus x. x is equal to 14 கிடைக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 80 டார் 40 டாரா மாறி இருக்கு, which is exactly half. அப்போது இந்த 20 மினிட்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்கிறாங்க, this 20 minutes is t half-ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ இது t half கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 75%. அப்போது நான் ஆல்ரெடி சொன்னல உங்களுக்கு என்னது 75% ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா which is equal to 2t half. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணலாம், ஸோ 2 into 20 பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சாச்சு. பிகாஸ் ஆல்ரெடி we have found that t half is 20 minutes and t 75% which is equal to 2 into 20 which is 40. சூப்பர். ஸோ ஆன்சர் நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஸோ ஸ்டெப்ஸும் உங்களுக்கு தெரியும். யா, I'll come to the next question. அடுத்து பாருங்க, in a zero order reaction for every 10 degree rise in temperature the rate is doubled. Okay, the rate is doubled. If the temperature is increased from 10 degree to 100 degree Celsius, the rate of the reaction will become. இதுவுமே hi Vikash, hi. Okay, so என்ன ஆகும், வெரி சிம்பிள். 10 டிகிரி ரைஸ் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் ரேட் டபுள் ஆகும். இப்போ 10 டிகிரிலேருந்து 100 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதில் எவ்வளோ 10 டைம்ஸ் இருக்குது, 9 டைம்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ 10 to 20, அது மாதிரி 20 to 30. ஸோ விச் மீன்ஸ் 9 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்? அப்போ நான் என்ன பண்ணலாம், ஸோ 2 to the power of 9.
correct? Because every 10 degrees Celsius it is double. The rate is doubling, correct? அதனால 2 to the power of 9 பண்றேன். Very good. So it's a basic question. 512 times. Super Vikash. Good. Next question. Moving to the next question. The half-life period of a first order reaction is 6.93 minutes in கொடுத்துட்டாங்க, கரெக்டா? How much time would require for 99% of the completion? So இந்த questionக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. Okay, நீங்க வந்து step wise solve பண்ணலாம், but it will take time. So அதை விட இந்த datas உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா it will be very easy. இங்க பாருங்களேன், 90%க்கு 3.32 t half, right? 99%க்கு என்ன வரும்? Which is 6.64. எக்ஸாக்டா இதோட டபுள். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? questionல கேட்டிருக்குது T99%. அப்ப T99% which is equal to 6.64 t half ன்னு எடுத்துக்க போறேன். Okay, so T99% which is equal to 6.64 t half. அப்ப 6.64 into t half ஓட வேல்யூ என்னது? which is 6.93 minutes. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ லாஸ்ட் மொமெண்ட்ல உங்களுக்கு மெமரைஸ் பண்ண டிஃபிகல்ட்டா இருக்குன்னா விட்டுருங்க. நீங்க உங்களோட ஸ்டெப்ஸ் படியே ப்ரொசீட் பண்ணுங்க. ஸ்டெப்ஸ் படி நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? டி ஹாஃப் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டி ஹாஃபை வச்சு நான் என்ன பண்ணலாம்? 0.693 டிவைடட் பை கே. இந்த ஃபார்முலாவை வச்சு நான் கே கால்குலேட் பண்ணலாம். இந்த கேவை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? கே இஸ் ஈக்குவல் டு 2.303 divided by T log of initial concentration divided by remaining concentration. So இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே. So initial concentration 100 ன்னு வரும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? How much time require for 99% complete. அப்ப A வந்து 1% இருக்கும். You can use any formula. Option 3. Very good Krishna. Vikash, super ma, super. Very good. Next one guys, next question. The time required to decrease the concentration of a reactant R from 0.1 molar to 0.025 molar in a first order reaction R to P is 40 minutes அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Okay, fine. State the rate of a reaction when the concentration of a reactant R in this reaction is. இதுக்குமே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன், ஓகேவா? நம்மளுக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் நிறையா மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பட் கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின்ஸ் வரும்போது எந்த அளவுக்கு கால்குலேஷனை மினிமைஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கெல்லாம் தான் இப்போ நம்ம காமிச்ச ஃபார்முலா வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் 0.1 மோலார் எனக்கு என்னவா மாறுது? 0.025 மாறுது, கரெக்டா? இதில் 2 ஹாஃப் லைஃப்ஸ் இருக்குது. ஸோ ஏன் 2t ஹாஃப்னு சொல்கிறோம்? பிகாஸ் 0.1 0.05 வர்றதுக்கு ஒரு ஹாஃப் லைஃப் அண்ட் 0.05 ஆன்சர் சால்வ் பண்ணிட்டீங்களா? 0.05 0.025 வர்றதுக்கு இன்னொரு ஹாஃப் லைஃப். அப்போ மொத்தம் எத்தனை ஹாஃப் லைஃப் இருக்கு? 2 ஹாஃப் லைஃப் இருக்கு, கரெக்டா? யூ ஹாவ் 2t half. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஓகே, ஃபைன். அந்த 2t half ஆன டைம் தான் எவ்வளோ? that is 40 minutes, correct, right? Okay, this is fine. இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? t half கண்டுபிடிக்கலாமே. very simple. அப்போ t half is equal to 40 divided by 2 which is 20 minutes அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? so state the rate of a reaction when the concentration of a reactant. okay, rate கேக்குறாங்க. அப்ப ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா? rate is equal to k into concentration of R to the power 1. because நம்மளுக்கு தெரியும் it is a first order reaction அப்படின்னு சொல்லிட்டு. okay Vikash, sure. so நம்மளுக்கு next 2 days classல graph எல்லாமே எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். okay, we'll give importance to the graph. sure, I'll go for recorded session or else either liveல வந்துட்டு graph discuss பண்ற மாதிரி I'll post. okay, sure. so rate is equal to k concentration of R to the power 1. இப்போ எனக்கு என்ன வேணும்? I should find the value of k. k எப்படி கால்குலேட் பண்ணலாம்? so t half தான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதுலேருந்து k எப்படி கண்டுபிடிக்கலாம்?
So K is equal to 0.693 divided by what? Divided by the T half. So நான் valuesல கண்டுபிடிக்கலாமா? Okay, T half நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? Sorry. So 20. So இது divide பண்றீங்க, K கிடைக்கும், அந்த K தூக்கி இங்க substitute பண்றோம், அப்ப rate is equal to 0.693 divided by 20. Concentration எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.01 ன்னு கொடுத்திருக்காங்க. Underline. மேல ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு, இங்க ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கு. அவங்க தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. State the rate of reaction when concentration of a reactant is 0.01. Okay, அப்ப 0.01 இருக்கும்போது என்ன ஆகும்? So answer என்ன வந்திருக்கு? Okay, arise வந்து 2 சொல்லிட்டாங்க, 2 right answer. So option 2 is the right answer. Okay, so I'll come to the next one. I think இதுக்கடுத்து நம்ம எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம்ல. ஸோ இப்போ கடைசியாக இந்த அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டே தியரி எடுக்க வேண்டாம், எல்லாருமே அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரினாலே கொஞ்சம் பயந்து போகிறீங்க. ஓகே, ஸோ ஒரு ஜஸ்ட் 4-5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, நம்ம குயிக்காக கோ த்ரூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இட் இஸ் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுறது லிட்டில் டிஃபிகல்ட் தான், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஸோ ஆனால் கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின் வரும். இட்ஸ் பெட்டர் டு ரிவைஸ் 2 days பிஃபோர். ஸோ 2 daysக்கு முன்னாடி நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே போதும். ஆனால் தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க, அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ ஒரு 2-3 டைம் கோ த்ரூ பண்ணுங்கள், அப்போவே உங்களுக்கு ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகிடும். ஓகே, டோன்ட் டேக் டூ மச் டைம். நீங்கள் படிக்கும் போது ஓகே இங்கே வந்தால் இந்த கலர் வரும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு சொல்யூஷன் பார்க்கும் போது, நாட் சொல்யூஷன், ஆப்ஷன்ஸ் பார்க்கும் போது ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, ப்ளீஸ் டூ தட். யா, ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? கம் ஆன் கைஸ், குயிக் குயிக் குயிக். An aqueous solution of a given salt was made alkaline with a solid NH4Cl, NH4OH solution, H2S gas was then passed through test tube, a black precipitate. So black precipitate ன்னு கொடுத்துட்டாங்க. So black precipitate ன்னு கொடுத்தாலே ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. Everybody are going with option 2. Super, option 2 is the right answer. Cobalt sulfide, nickel sulfide, but please take it into an account. So even iron sulfide, nickel sulfide, cobalt sulfide கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே கூட black in color தான். Okay, all those are in black in color. Okay, yes. Next one, but specific answer is here option 2. Cobalt sulfide, nickel sulfide. Okay, so this is a reagent. Whoever wants to take a screenshot எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து டைரக்ட் கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஸோ என்னென்ன பேசிக் ராடிக்கல்ஸ் இருக்கு, அண்ட் தென் என்னென்ன ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது, அண்ட் வாட் இஸ் அ கலர் ஆஃப் ப்ரிசிபிடேட், இதில் என்னென்ன மெட்டல் என்னென்ன குரூப்பில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து என்னென்ன ரியேஜென்ட் அண்ட் என்ன கலரில் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஒரு டேப்லர் காலம்லேருந்து கூட டைரெக்டாக கொஸ்டின் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ த மெட்டல் தட் டஸ் நாட் கிவ் அ போராக்ஸ் பீட் டெஸ்ட் இஸ். So எந்த மெட்டல் சொல்லுங்க பார்க்கலாம்? Which metal that does not give a borax bead test? Come on ma, quick. So generally borax bead testingகிறது வந்து D block மெட்டலுக்கு, கரெக்டா? ஸோ D block கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த borax bead test யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கே யார் D block இல்லாமல் இருக்காங்கன்னு பாருங்க. ஸோ the right answer is option C. ஓகே, லெட் வந்து it is a colorless one. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு போராக்ஸ் பீடில் கலர் காமிக்காது. ஓகே, ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு சில எலிமெண்ட்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். மேபி ஆப்ஷனில் பிபிக்கு பதிலாக இங்கே ஏதாவது இருக்கிற ஒரு அயான் கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஜிங்க் இஸ் அ டி பிளாக், பட் ஸ்டில் இட் வில் நாட் கிவ் அன் ஆன்சர். எஸ் எஸ் விகாஷ், எஸ், இட் இஸ் மோஸ்ட்லி ஃப்ரம் தி ப்ராக்டிகல்ஸ் கெமிஸ்ட்ரி. யா, நெக்ஸ்ட் ஒன். Next one, sodium nitroprusside gives violet color with the sulfide ion. The violet colored compound is because. Any reason? What is the reason for the violet color complex? Yes, Krishna. Vikash. It's option C. Very good. Option C is the right answer. ஸோ ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் படிக்கிறீங்களோ
அங்கே லிகாண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக NO வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா NO, the ligand NO can act as either a neutral ligand or else positive ligand. அப்போ எந்த கேஸில் நியூட்ரல் லிகாண்ட் இருக்குது, எங்கே பாசிட்டிவ் லிகாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதான் சோடியம் நைட்ரோப்ரோசைட். இந்த சோடியம் நைட்ரோப்ரோசைடில் என்னங்கிறது +1 ஸ்டேட்டில் இருக்குது. ஏன்னா லிகாண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே, லாஸ்ட் 1 or 2 questions தான் இருக்கு. இன்னும் 2 questionsல இட்ஸ் கோயிங் டு கம்ப்ளீட். ஃபைன். ஓகே, பை பை, ஸ்டடி வெல். ஓகே, யா. ஸோ என்னோக்கு +1. ஸோ த காம்ப்ளெக்ஸ் இஸ் வெரி குட். திஸ் அ காம்ப்ளெக்ஸ், ஆப்ஷன் சி. ஐம் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின்மா. ஓகே, ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் D and F பிளாக். D and F பிளாக்ல கேட்கறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஸோ X plus H2SO4 gives a Y. ஓகே, ஸோ அப்போ X என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? It is the sulfite ion. SO3 2- ion. Option A is the right answer. And என்ன கேஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the gas SO2 is released, which is Y. Okay? Next one. It is also very direct question. இதுமே ஒரு direct question தான். ஆக்சுவலி S block இப்போ நம்மளுக்கு கிடையாது, பட் S blockோட ஒரு direct sentence கொடுத்துருக்காங்க. இது அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரிலையும் இருக்கு உங்களுக்கு. ஓகே, எஸ். An aqueous solution of a gas X undergoes the following reaction. It turns red to blue. Red to blueனாலே நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு அங்கே பேசிக்காக தான் இருக்கும். கரெக்டா? அப்போது SO2ங்கிறது என்ன டைப் ஆஃப் ஆக்சைடு? இட் இஸ் அசிடிக் ஆக்சைடு. அது கண்டிப்பாக ஆன்சர் வராது. SO3யும் என்னது? இட் இஸ் அசிடிக் ஆக்சைடு. கரெக்டா? அதுவும் ஆன்சர் வராது. ஆப்ஷன் சி. வெரி குட் விகாஷ், குட், சூப்பர். ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 4 டியும் வராது. PH3 கூட நம்ம அக்வஸை பற்றி பேச மாட்டோம். இட் ஹாஸ் அ லோன் பேர். அது லோன் பேரை டொனேட் பண்ணும். கரெக்டாக? ஜென்ரலி வி won't talk about. ஸோ NH3 அக்வஸ். ஸோ NH3 + H2O சேர்ந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு கிடச்சிடும். அண்ட் காப்பர் சல்ஃபேட் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். கரெக்டா? ஆன் த அடிஷன் ஆஃப் FeCl3 it give a brown precipitate. Okay, so it is also because I'll just write the product. Okay, so NH3 + H2O பார்த்தீங்கன்னா NH4OH மாறும், ammonium hydroxide. So this will form a complex CuNH3 4 times and then 2+. This is what deep blue in color. FeCl3 + NH4OH. எங்க கிருஷ்ணா எல்லாமே ஆன்சர் காணமே. ஸோ இங்கே என்ன நடக்கும்? ஸோ Fe is positive, OH is negative. So this will form FeOH thrice கிடைக்கும். That is forming a precipitate. Okay, so coming to the next question. Last question. This is a last question, guys. ஸோ இதுவும் direct question. நான் சொன்ன மாதிரி அந்த tabular columnலேருந்து ஒரு direct question கேட்டிருக்காங்க. Which of the following pair of a salt forms precipitate with excess NH4OH? Okay, excess NH4OH பார்த்துடலாமா? எங்கே NH4OH இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே NH4OH ஆட் பண்ணும்போது precipitate ஆகும், அதான் கொஷின். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் NH4OH பாருங்கள். ஸோ இங்கேயும் NH4OH இருக்குது, இந்த presence of NH4OHன்னு இருக்குது. கரெக்டா? ரைட். ஸோ எல்லாத்துலேயுமே NH4OH இருக்குது. பட் see the option. Okay, see the option. இங்கே வந்து அயான்ஸ். which of the following pair? ஸோ ஒன்று காப்பர் கேட்மியம், இன்னொன்று காப்பர் ஜிங்க். ரைட்டா? இந்த எந்த ஆப்ஷனுமே நம்மளோட ரியேஜென்ட் டேப்லர் காலமில் வராது. ஓகே, FeAl பாருங்க. FeAl. ஸோ ரைட் ஆன்சர் என்னது? இட் இஸ் FeAl. ஸோ இதான் ரைட் ஆன்சர். இதுக்கு முன்னாடி காப்பர் கேட்மியம் கொடுத்துருந்தாங்க. காப்பர் கேட்மியம் எங்கேயாவது இருக்கா? டெஃபினெட்லி நாட். அப்போ NH4OH நீங்கள் காமனாக ஆட் பண்ணும்போது எந்த ரெண்டு பேருன்னு கேட்டால் அது Fe and Al. இல்லை வெறும் NH4OH மட்டும் ஆட் பண்ணுறாங்கன்னா
உங்களுக்கு என்னெல்லாம் வரலாம்? இட் மே பி ஈவன் ஜிங்கா வரலாம், இல்லை நிக்கலா வரலாம். பட் ஜிங்க் அண்ட் நிக்கல் இஸ் நாட் கிவன் இன் த ஆப்ஷன், ரைட்டா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நாட் ஆப்ஷன். No, it is not option A, ma. Option C is the right answer. Okay, option C, FeCl3 and AlCl3 is the right answer. Okay, that's all we have completed. So, முடிக்கும்போது yes, கரெக்டா எல்லாரும் வந்து questions answer பண்ணிருக்கீங்க. Fine, it is good. கொஞ்சம் பேர் லீவ் ஆயாச்சு. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆஸ் யூஷுவல். ஸ்டடி வெல். இன்னும் 2 நாள் தான், கரெக்டாக? ஸோ நல்லா மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் கொடுங்க. அதே டைமில் நல்லா கரெக்டாக தூங்கி ரெஸ்ட் எடுங்க. ஓகே, ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் ரொம்ப நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டென்ஷன் வேணாம். நியூ டாபிக்ஸ் ப்ரொசீட் பண்ணிக்க வேண்டாம். எங்கெங்கெல்லாம் மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கோ அதுக்கு 1 day or 2 days முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகே, that is more than fine. So we will meet in the next class. Bye. Thank you.